அலையாலே ஒன்றாயினைவோம், இன்றே எழுவோம் இன்னை தொட. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்க கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்வி சாலைகள் ஏராளம், கனரகாலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆரா காயம் தீவேகம் தீராகும். வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்க கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்வி சாலைகள் ஏராளம், கனரகாலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆரா காயம் தீவேகம் தீராகும். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் இல்லா உலகம் VIT-யால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் இல்லா உலகம் VIT-யால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும், மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். அக்டோபர் 16, 1949 நகைச்சுவை வசனகர்த்தா கிரேசி மோகன் பிறந்தார். அக்டோபர் 16, 1923 வால்ட் டிஸ்னி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. அக்டோபர் 16, 1905 பிரித்தானியா இந்தியாவில் வங்காள பிரிவு இடம்பெற்றது. அக்டோபர் 16, 1854 ஐரிய எழுத்தாளர் ஆஸ்கர் வைல்ட் பிறந்தார். அக்டோபர் 16, 1964 மக்கள் சீன குடியரசு தனது முதலாவது அணு ஆயுத சோதனையை மேற்கொண்டது. அக்டோபர் 16, 1946 ஒடியா மாநில இந்திய அரசியல்வாதி நவீன் பட்நாயக் பிறந்தார்.
அக்டோபர் 16, 1984 தென் ஆப்பிரிக்காவின் டெஸ்மாண்ட் டூட்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார். அக்டோபர் 16, 1881 தமிழறிஞர் மு. கதிரேச செட்டியார் பிறந்தார். அக்டோபர் 16, 1949 இந்திய நடிகை ஹேமா மாலினி பிறந்தார். அக்டோபர் 16, 1799 பாஞ்சாலங்குறிச்சி மன்னன் கட்டபொம்மன் மறைந்தார். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்து சிதறல்களோடு மென்திறன் பயிற்சியாளர் வி. ராமசாமி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 தினம் ஒரு திறவுகோல் நிகழ்ச்சியில் இன்று மனிதநேயம் பற்றி தகவல்களுடன் உங்கள் ராம். உங்கள் எல்லாருக்குமே ட்ரெயின் ஜேர்னி பிடிக்கும்ல? நாங்கள் ஒரு திருமணத்துக்காக மதுரைக்கு மெட்ராஸ்லேருந்து போயிட்டு இருந்தோம். அப்போ என்னாச்சு, ட்ரெயினில் எல்லாம் ஏறிட்டோம். முதல் தடவை அந்த ட்ரெயினில் போனவங்க யாரும் ஒருத்தர் நீ யார் என்னன்னு தெரிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் அந்த திருமணம் முடிஞ்சு அதே மாதிரி நாங்கள் ரிட்டர்னில் அந்த ட்ரெயினில் வரச்சு என்னாச்சு, அந்த திருமணத்துக்காக தான் எல்லாரும் வந்திருக்கோம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தருக்கு பழக ஆரம்பித்தோம். அப்போ திரும்ப வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் என்னோட பயணம் செஞ்சவர் ஒரு ரொம்ப சமூக ஆர்வலர். அவர் என்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டார். அந்த விஷயங்களை தான் நான் இங்கே பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த ட்ரெயின் ஜேர்னியை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அவர் சொன்ன தகவல் என்னென்னா, அவருடைய நண்பர் ஒருத்தர் கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிகிறாரு. அந்த கல்லூரியில் என்ன ஆகுதுன்னா, மாலை கல்லூரியிலையும் அவர் கிளாஸ் எடுக்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய பாண்டியன்கிற பையனுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் ரொம்ப கம்மியாக வாங்குறான். எல்லாரும் அவனை பற்றி அக்கறையே எடுக்காத சமயத்தில் இந்த ஆசிரியர் அவன்கிட்ட போய் ஏன்பா அந்த மாதிரி பண்ணுற அப்படின்னப்போ அவன் சொல்கிறான், சார் எனக்கு நான் பின்னாடி உட்காந்துருக்கேன், அதனால் போர்டில் எழுதுறது சரியாக தெரியல அப்படிங்கிறான். உடனே அந்த பையன் அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள்லேருந்து முன்னாடி முதல்ல பெஞ்சில் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு தெரியுதா பாரு அப்படிங்கிறாரு. அப்போவும் சொல்கிறான், எனக்கு ரொம்ப மங்களாக தான் தெரியுது அப்படிங்கிறான். அந்த ஆசிரியருக்கு அவருக்கு என்ன நினச்சிருக்காரு பாருங்க, அந்த பையனை ஒரு கண் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாரு. கண் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனால் அவனுக்கு ஏற்கனவே கண் பார்வையில் ஒரு குறை இருக்குது. அந்த குறையை அவனுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாமலே இவ்வளோ நாள் வளர்ந்துருக்கான் அந்த பையன். ஸோ அந்த குறையை ஆசிரியர் கண்டுபிடிச்சனால என்ன பண்ணிட்டாரு, அந்த மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் அவனுக்கு கண்ணாடியை வாங்கி, அந்த பையனுக்கு வசதி இல்லை, இவரே கண்ணாடியை வாங்கி அவன் கண்ணில் போட்டு விடுறாரு. அப்போ அந்த கண்ணாடி அவன் போட்டதுக்கப்புறம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, இப்போதான் சார் எல்லாம் தெளிவாக தெரியுது. அந்த ஒரு வார்த்தை தான் அவனை மனுஷனாக மாற்றிச்சு. என்ன காரணம்னா, அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த கண்ணாடி போட்டதுக்கப்புறமா நிறைய நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். படித்து முடிச்சதுக்கப்புறம் அவன் ஆக்சுவலாக ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு பூண்டு மண்டியில் வேலையை செஞ்சிட்ருக்கிறான். ஸோ தான் படிக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி படிச்சுட்டு வரான். அப்போ அவன் மனசில் என்னமோ தோணுது, இந்த ஆசிரியர் நமக்கு கண்ணாடி போட்டு விட்டார்ல, இப்போ நம்மளை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவன் மனசில் இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் என்னாவது, அந்த பையன் கோர்ஸை முடிச்சிடறான். முடிச்சதுக்கப்புறமா அவனோட குடும்ப சூழல் காரணமாக மேலே படிப்புக்கு போக முடியல. அதனால் அதே மண்டியிலே வேலை பார்த்துட்டு வரான். ரொம்ப நாள் கழித்து அவனை போய் பார்க்கறதுக்காக போகிறாரு. சம்பளத்தினம் அன்றைக்கி போய் பார்த்தப்போ அந்த இடத்துல அவன் பாண்டியன் இல்லை. அந்த முதலாளிகிட்ட கேட்குறாரு, என்னங்க பாண்டியன் காணும் அப்படின்னு. உங்களுக்கு தெரியாத விஷயம், அவர் 1ஆம் தேதி ஆனால் இங்கே இருக்க மாட்டாருங்க. சம்பளத்தை வாங்கிட்டு நேராக நீங்கள் ஏதோ ஒரு கண் மருத்துவர்கிட்ட போய் அழைச்சிட்டு போனீங்களாமே, அங்கே போயிடுவார். அங்கே போயிட்டு என்ன பண்ணுவார்னா, அந்த டாக்டர்கிட்ட போய் சொல்லுவார், சார் இன்றைக்கி வர பேஷண்ட்டில் யாருக்கா ஒருத்தருக்கு கண்ணாடிக்கு நான் காசு கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு சொல்லுவார். அதுக்காக போயிருக்கிறாரு. என்னையா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அடுத்த பாண்டியனை பார்த்து கேட்குறாரு, நான் உனக்கு கண்ணாடி போட்டு விட்டேங்கிறதுக்காக நீ எல்லாருக்கும் போட்டு விட்றியா, நியாயமாது அப்படின்னு. சார் நீங்கள் எனக்கு வாழ்க்கையில் ஒரு தெளிவை கொடுத்தீங்க சார், இந்த தெளிவு மற்றவங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணணும் சார். சரி ரொம்ப நல்லது பண்ணு அப்படிங்கிறாரு. அதனால் என்ன பண்ணுவான், மாத சம்பளம் வாங்கின உடனே அவன் வாங்குற சம்பளத்தில் அது கஷ்டம்தான், இருந்தாலும் மனசு இருக்குது பார்த்தீங்களா, அதனால் என்ன பண்ணுவான், 1ஆம் தேதியான அந்த டாக்டரை போய் சொல்லுவான். அந்த டாக்டரும் தெரிஞ்சிடும், பாண்டியனா கூப்பிடுப்பா, நீ இந்த பேஷண்ட்டுக்கு மட்டும் நீ இது பண்ணி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னோட ஃபீஸில் அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு கன்செஷன் கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ இதுதான் மனித நேயம்ங்கிறது. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு. சமூக ஆர்வலர் கொஞ்ச நாள் கழிச்சு அவரை பார்க்க முடியல. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு போய் பார்க்குறாரு. என்னப்பா எங்கப்பா பாண்டியன், அதுக்கு தான் சார் போயிருக்காரு. பாண்டியன் வந்தோடனே கேட்குறாரு, நீ என்ன பாண்டியன் ஏதோ விளையாட்டாக ஆரம்பிச்சு நீ பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருக்கியே, நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத, நீ இறந்து போயிட்டு அதெல்லாம் யாருப்பா பண்ணுவா அப்படின்னு சொன்னக்கூடிய கேள்வி அந்த பாண்டியன் மனசில் வேற ஒரு விஷயத்தை உண்டாக்குது. அப்படியா சார், சரி நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படிங்கிறான். அப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு திரும்ப அவர் போகிறச்ச அந்த பாண்டியனோட முதலாளி சொல்கிறார், நீங்கள் என்னங்க சொன்னீங்க அவர்கிட்ட,
இப்போ என்னடான்னா ஒரு எல்ஐசி பாலிசி எடுக்கணும்னு அடம் பிடிக்கிறாருங்க. எல்ஐசி பாலிசியும் எடுத்துட்டாரு. எல்ஐசி பாலிசிக்கு ப்ரீமியம் கட்டுறாரு. அப்புறம் இவர் பாண்டியன்ட்ட கேட்குறாரு, ஏன்பா என்னப்பா புதுசாக எல்ஐசி பாலிசிலாம் எடுத்துருக்கிறாமே, என்ன விஷயம்னு. சார் இன்னைக்கு சொல்லிட்டு போனீங்கல்ல சார், நீ இறந்ததுக்கப்புறம் இந்த பணியை யார் செய்வாங்கன்னு சொன்னீங்கல்ல சார், அதனால நான் என்ன பண்ணேன், எல்ஐசி பாலிசி எடுத்தேன் சார். நான் இறந்ததுக்கப்புறம் அதில் வரக்கூடிய அந்த பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குல்ல சார், அதை வச்சு அந்த பணி தொடரணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னோடனே அந்த சமூக ஆர்வலர் அவரை அப்படி இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டாராம். அதாவது மனித நேயம்ங்கிறது வந்து ஒரு விஷயங்கள்லாம் தாண்டி இருக்கு. நம்ம மற்றவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உதவி செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து மற்றவங்க நமக்கு திருப்பி செய்வாங்க. அவர் எதுவும் கணக்கு பார்த்து செய்யல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 11 வயசு பையன் அவன் என்ன பண்ணா, பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேங்க்லாம் எல்லாம் ரெடி பண்ணி பண்ண ஆரம்பிச்சான். அவனுக்கு என்ன வசதினா, அவங்க அப்பா வந்து பஸ்ஸுக்கு காசு கொடுத்துருவார், ஆனால் அவன் சைக்கிள் வச்சிருக்கான். ஸோ சைக்கிளில் தான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான். அந்த பணத்தெல்லாம் பத்திரப்படுத்திட்டு வரான். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா, வீட்டில் போடுற இந்த பழைய நியூஸ் பேப்பர்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இவன் கடைக்கு போட்டு அந்த காசையும் பேங்க்கில் போடுவான். ரிலேட்டிவ்ஸ் இந்த தீபாவளிக்காக இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய காசுகளையும் அவன் பேங்க்கில். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா, பக்கத்தில் ஒரு வீடு வருதுங்க. அந்த வீடு விலைக்கு வரதை இவன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறான். இந்த விஷயம் இன்கம் டேக்ஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு நேராக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துட்டாங்க. என்னப்பா நீ பாட்டுக்கு இவ்வளோ பணம் வச்சிருக்கியாமே, கருப்பு பணமா எங்கே அப்படின்னு. அந்த பையன் அழகாக 6வதுலேருந்து ஆரம்பித்த அந்த மைனர் அக்கௌண்ட்லேருந்து அந்த பாஸ்புக்கெல்லாம் ஒன்றொன்னா எடுத்து கொடுக்க அந்த அதிகாரி எழுந்து நின்று சொன்னாராம், ஒன்ன மாதிரி எனக்கு ஒரு பையன் இல்லையப்பா அப்படின்னு. அந்த சேமிப்பு அவனுக்கு எப்படி வந்ததுன்னா, சின்ன வயசுலேயே அவனை யாரும் வந்து கவனிக்காமல் இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளே தேடணும் அப்படிங்கிற தேடல் மூலமாக தான் பண்ணி நிறைய விஷயங்களை அந்த ஆள் சாதிக்க முடிஞ்சது. ஸோ நம்ம வந்து மனித நேயம்ங்கிறது ஒரு சின்ன விஷயம்தான், அதை நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். இதே சமூக ஆர்வலர் சொன்ன இன்னொரு தகவல் என்னென்னா, அவர் என்ன பண்ணுவாராம், கிராமங்களுக்கு போவாராம். கிராமங்களுக்கு போயிட்டு நல்லா படிக்கக்கூடிய பசங்களை பார்த்து, எப்பவுமே எங்கே பிரச்சனை வருது தெரியுமா, அந்த பசங்க நல்லா படித்து வந்தாங்கன்னா கூட எஸ்எஸ்எல்சிக்கு அப்புறம் இப்போ இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சேர்றச்சே அவங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ப்ராப்ளம் வருது. பேங்க் லோன் தரத்துக்கு என்னதான் சிஸ்டம் இருந்தால் கூட ரொம்ப இழுத்தடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வருது இல்லைங்களா. இதை தடுக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா, நல்லா படிக்கக்கூடிய பையனை அழைச்சிட்டு போயிட்டு அதே ஊர்லேயே ஏதாவது ஒரு நேஷனலைஸ் பேங்க்கில், இது பாருங்கள் சார், இந்த பையன் வந்து நல்லா படிக்கிறான், அவன் 8வது படிக்கிறான், இப்போலேருந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பையனுக்கு என்ன பண்ணுவாராம், அக்கௌண்ட்டை போட்டுட்டு அந்த பையனையும் கான்ட்ரிபியூட் பண்ண சொல்லுவார். நீ மாதம் வந்து 5 ரூபா கொடு, நான் உனக்கு 50 ரூபா போடுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இவரும் பணத்தை போட்டு அந்த பையனும் பணத்தை போட வைப்பாராம். ஸோ 8வதுலேருந்து போடுறச்சே என்ன ஆகும்னா, பை த டைம் அந்த பையன் +2 முடிக்கிறச்சே பார்த்தீங்கன்னா அவனையும் அறியாமல் அதில் ஒரு தொகை சேர்ந்துருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி பையனுக்கு அந்த பேங்க்ல இருக்கிறவங்க லோன் தரமாட்டேன்னு சொல்லுவாங்களா? நிச்சயமா தருவாங்க. இதெல்லாம் வந்து தொலைநோக்கு பார்வையோட அவர் செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் நிஜமாவே வாழ்க்கையில வந்து விளக்கு வச்சு அந்த குடும்பத்தை வந்து ஒரு வழிகாட்டிலே ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு வந்தது அந்த சமூக ஆர்வலர் சொன்ன தகவல் தான். ஸோ மனித நேயத்தை வந்து நம்ம வந்து எங்கேயோ ஏதோ நடக்குதோ அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா நம்ம நிச்சயமா வந்து வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அதனால மனித நேயம் வந்து குறைஞ்சிட்டே வருது. இப்போ நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வருது. இது மாறணும். இந்த நிலைமை மாறுறதுக்கு இந்த மாதிரி தகவல்கள் அடிக்கடி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். எனவே மனித நேயத்தை வந்து நம்ம எல்லாரும் கண்டிப்பாக பாராட்டணும். இதை நம்ம எல்லாருக்கும் சொல்லியும் தரணும். நேயர்கள் இதுவரை கேட்டது VIT பண்பலை 90.8 தினம் ஒரு திறவுகோல். வழங்கியவர் மென்திறன் பயிற்சியாளர் வி ராமசாமி. நிகழ்ச்சி தயாரிப்பு VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலக்கடலையில் ஒரு 3 புதிய ரகங்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே நிலக்கடலையில் VRA 2 TMB 7 அப்படின்னு 2 ரகங்கள் இருந்தாலும் இதை விட அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ரகங்களை வந்து இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து VRA 6 அப்படிங்கிற ரகம் வந்து ட்ரவுட் டாலரன்ஸ் சொல்லக்கூடிய வறட்சியை தாங்கி வளர்ச்சியை தாங்கி அதிகமாக நமக்கு மகசூல் தரக்கூடிய ரகம் என்பது சொன்னால் அது மிகையாகாது. அதோடு இல்லாமல் அதனுடைய ஒன் ஆஃப் த பேரண்ட், அதனுடைய எப்படி எதை வச்சு உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வைல்டு ஸ்பீசிஸிலிருந்து அதனுடைய கேரக்டர் வந்து பூத்திருப்பாங்க. அதனால பெஸ்ட் அண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சி நோய் தாக்குதல் இருந்து அது வந்து அதிகமாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். இது VRA 6ங்க. இது வந்து எந்த மாதிரியான ரகம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பஞ்ச் டைப் சொல்லக்கூடிய கொத்து ரகங்க. இதில் வந்து ஆயில் கண்டென்ட் வந்து 49% இருக்கும். 105 நாள் பயிர். இதனுடைய மகசூல் வந்து 2800 கிலோ வரைக்கும் கிடைக்குங்க ஒரு ஹெக்டேருக்கு.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரகங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா VR7. இந்த VR7க்கும் VR6க்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இது வந்து 125 நாள் பயிர். இது வந்து கொத்து ரகம் கிடையாது, அடர்கொத்து ரகம் சொல்லக்கூடியது, படர்ந்து வளரக்கூடியது. இது வந்து மானாவாரிக்கு ஏற்றது. ரெயின்ஃபெட்டுக்கு நம்ம நம்பி தாராளமாக போடலாம். 30லேருந்து 40 நாள் வரைக்கும் மழை இல்லாட்டி கூட அதிகமாக நிலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வச்சு தாங்கிட்டு இது வந்து வளரக்கூடியது. மழை பெய்யலை, ஈரப்பதம் இல்லை அப்படின்னா உடனே காஞ்சி செத்து போயிடாது. அது மழை எப்போ வருதோ திருப்பி அதுக்கு உயிர் வந்த மாதிரி திருப்பி உடனே ஃப்ளஷ் வந்து திருப்பி பூ பூத்து நல்லா வந்து அதிகமாக காய்க்கும். இது வந்து VR7ங்கிறது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வெரைட்டி வந்து CO6ன்னு சொல்லக்கூடியது. அது வந்து ICGVன்னு சொல்லிட்டு நம்பரில் இக்ரிசாட்டோட வெரைட்டி. அது வந்து இங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. அதனுடைய வெரைட்டி அதோட ஈல்டு வந்து 2400 கிலோ பெர் ஹெக்டேர் வந்து நமக்கு கிடைக்குதுங்க. இந்த 3 ரகங்கள் பார்த்தீங்கன்னா நிலக்கடலையில் இல்லை லேட்டஸ்ட்டாக வந்து வெளியிடப்பட்ட ரகங்கள் நம்மளுடைய மாவட்டத்துக்கு இல்லை பக்கத்தில் இருக்க திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நமக்கு அதிக நல்லா பயன்படுது. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்காச்சோளத்தில் வீரிய ஊட்டு விதை உற்பத்தி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த வீரிய ஊட்டு விதை உற்பத்தி அப்படிங்கிறது எதுக்கு இப்போ நிலக்கடலை பற்றி பேசுகிறது, எதுக்கு மக்காச்சோளத்துக்கு போய் பேசுகிறோம் அப்படின்னா மக்காச்சோளம் அப்படிங்கிறது இன்னைக்கு தேதியில் வந்து அதிகமாக லாபம் தரக்கூடிய பயிராகும். எப்படி அதிகமான லாபம் தரும்? நமக்கு அந்த மக்காச்சோளத்தோட ஃப்ளோர்லேருந்து இப்போ நிறைய நமக்கு பை ப்ராடக்ட்ஸ் நிறைய வருது. அது மாத்திரம் இல்லாமல் கோழி தீவனத்துக்கு அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது இதனுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. இப்போ ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லும் போது ஹைப்ரிடுக்கு வந்து நம்ம இன்புட்ஸ் அதிகமாக கொடுக்கணும், அதே மாதிரி மகசூல் நமக்கு ஜாஸ்தியாக கிடைக்குது. இப்போ ஹைப்ரிட்டில் வந்து வெறும் ஹைப்ரிடை மாத்திரம் வாங்கி போடுறது தான் விவசாயிகளோட வேலையான்னு கேட்டால் இல்லை. அந்த ஹைப்ரிடை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த தொழில்நுட்பத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஹைப்ரிட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது 30லேருந்து 40% வந்து அதிகமாக நமக்கு வந்து லாபம் கிடைக்குது. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா லாபம் கிடைக்குது. நார்மலாக ஒரே டெக்னாலஜி தான், ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஹைப்ரிட் சீட் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். அதுலேருந்து நமக்கு அதிகமாக மகசூல் வந்து எடுத்து நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம 2 விஷயம் வந்து ஒன்று வந்து ஆண் மற்றும் பெண் அந்த பேரண்ட்டை பெற்றோரை யூஸ் பண்ணும்போது அதுக்கு விகிதாச்சாரத்தை நான் ஃபாலோ பண்ணணும். 4:2 அப்படிங்கிற ரேஷியோ. 4 பெண் செடிகள் இருந்ததுன்னா அதுக்கு 2 செடிகளை வந்து ஆண் செடிகளை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டீடாசிலின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளோரசன்ஸ்ல வந்து நம்ம அந்த போலன் வெளியே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மகரந்த தூள்கள் வந்து மகரந்த பையிலிருந்து வெடிச்சு வெளியே வரதுக்கு முன்னாடியே அந்த ஆண் மகரந்த தாள் தொகுப்பை அப்படியே ரிமூவ் பண்றது மூலமாக நம்ம டீடாசிலிங் அப்படி ஒரு ஆப்ரேஷனை பண்றோம். அது வந்து எதை வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்மகரந்த சேர்க்கை நடப்பதை வந்து தடுக்குது. இந்த தன்மகரந்த சேர்க்கை நடக்கிறத தடுக்கிறதுனால உருவாகக்கூடிய விதைகள் அனைத்தும் பெண் செடியில உருவாகக்கூடிய விதைகள் அனைத்துமே வீரிய ஊட்டுரக விதைகளா இருக்குது. அந்த வீரிய ஊட்டுரக விதைகளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி விவசாயிகள் அதிக லாபம் அடையலாம். இந்த விலைகள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெரும்பாலும் இந்த மார்க்கெட் கமிட்டின்னு சொல்றதுல போடுறாங்க. அதில் வந்து ஒரு கிலோ வந்து 45லேருந்து 55-60 ரூபா வரைக்கும் அந்த டிமாண்டை பொறுத்த வரைக்கும் அது ஏற்ற இருக்குது. 80 கிலோ மூட்டை வந்து 5000 ரூபா போகுது, 6000 ரூபா போகுது அப்படின்ற மாதிரி அந்த ரேட்டு அந்த ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பெரும்பாலும் அதிக எண்ணெய் சத்து கொண்டதுன்னா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். எண்ணெய் சத்து கம்மியாக இருக்குதுன்னா ரேட்டு வந்து கம்மியாக இருக்குங்க. ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது. பட் ஒரு கிலோ வந்து 40லேருந்து 45 ரூபா மினிமம். அது வந்து அதில் வந்து மாற்றமே இருக்காது. 45லேருந்து 48 போகலாம், 50 போகலாம், 55 வரைக்கும் போகலாம். இது தொடர்பான வேற தகவல்கள் வேணும் அப்படின்னா யாரை தொடர்பு கொள்ளலாம்? இது உற்பத்தி தொழில்நுட்பங்கள் சம்பந்தமான தகவல்கள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிலையம் திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டம் அவங்கள வந்து பேராசிரியர் மற்றும் தலைவர் அவங்கள கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர்னு சொல்லக்கூடிய திட்ட ஒருங்கிணைப்பாளர் வேளாண்மை அறிவியல் நிலையம் திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டம் இவங்களையும் நீங்கள் அணுகலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. நான் உங்கள் மகாலட்சுமி. இன்று நாம் நிலக்கடையில் வரக்கூடிய சுருள் பூச்சியை கட்டுப்படுத்தும் முறையினை காணலாம். தாக்குதலின் அறிகுறிகள்: புழு 2 அல்லது 3 இலைகளை ஒன்றாக பிணைந்துவிடும். புழு இலையின் பச்சை டிஷ்யூக்களை சுரண்டி உண்ணும். தாக்கப்பட்ட இலைகள் காய்ந்துவிடும். சேதம் அதிகமாகும் நிலையில் தாக்கப்பட்ட பயிர்கள் கருகியது போல் காட்சியளிக்கும். இதனை கட்டுப்படுத்தும் முறைகள்: விளக்கு கவர்ச்சி பொறியை ஹெக்டருக்கு 12% அமைத்து கட்டுப்படுத்தலாம். இதை தவிர பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தும் விவசாயிகள் டைமீத்தோயேட் 30 ECயை ஒரு ஹெக்டருக்கு 600 மில்லியும், மித்தைல் டெமட்டான் 25% ECயை ஒரு ஹெக்டருக்கு 1000 மில்லியும் தெளித்து இப்பூச்சியை கட்டுப்படுத்தலாம்.
இன்று நிலக்கடலையை தாக்கக்கூடிய சுருள் பூச்சியின் அறிகுறிகளும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறையினை அறிந்தோம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியோடு நாளை சந்திப்போம். நான் உங்கள் மகாலட்சுமி. இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் விண்மீன் உயிரி பற்றிய அறிவு சார்ந்த தகுப்புகளோடு தாரணி. விண்மீன் உயிரி என்பது முட்டோலிகள் தொகுதியை சேர்ந்த அசிட்டோரோய்டியா வகுப்பில் காணப்படும் உயிரினம். இதற்கு உடுமீன், நட்சத்திர விண்மீன், கடல் விண்மீன் என பல பெயர்கள் உண்டு. ஒபியோரோய்டியா வகுப்பு உயிரினங்களையும் நட்சத்திர மீன்கள் என்று அழைப்பதுண்டு. ஆனால் அவற்றை நொறுங்கு நட்சத்திரம் அல்லது ஓடி நட்சத்திர மீன் என்று அழைத்தலே சரியானது. உலக கடற்பரப்பில் ஏறத்தாழ 2000 விதமான விண்மீன் உயிரி இனங்கள் வசிக்கின்றன. இவை அட்லாண்டிக், பசிபிக், இந்திய பெருங்கடல் பகுதிகளில் மட்டுமல்லாது ஆர்டிக், அண்டார்டிக் எனும் துருவ கடற்பகுதிகளிலும் காணப்படுகின்றன. அலையிடை மண்டலம் தொடங்கி ஆழ்கடல் மண்டலம் வரையிலான பெருங்கடலின் பல்வேறுபட்ட வளங்களில் இவை வசிக்கின்றன. விண்மீன் உயிரினங்கள் பல வகைப்பட்ட உடலமைப்புகளையும் உணவருந்து முறையையும் கொண்டுள்ளன. ஊதா கடல் விண்மீன் போன்ற உயிரினங்கள் மறைத்திரவு இன கருதுகோள் தொடர்பாக பரவலாக அறியப்பட்டவையாகும். கலிபோர்னியா கருநில சிப்பி இனங்களை உணவாக பயன்படுத்துவதன் மூலம் ஊதா கடல் விண்மீன்கள் சூழ்நிலையில் சமநிலையை பேணுகின்றன. இத்தகைய விண்மீன்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் சிப்பிகளின் எண்ணிக்கை பெருகி அவை உண்ணும் தாவர வகை அழிக்கப்படும். இது சூழ்நிலையை பாதிப்புக்குள்ளாக்கின்றது. முள்முடி கடல் விண்மீன்கள் பவள உயிரினங்களை வேட்டையாடும் கொன்றுணியாகும். முதிர்கடல் விண்மீன்கள் வலது இடது வேறுபாடு அற்ற அரை சமச்சீரும் அவற்றின் குடும்பிகள் இரு சமச்சீரும் உடையவை. பெரும்பாலான கடல் விண்மீன்கள் 5 கைகள் கொண்டவை. இவை மையத்தட்டிலிருந்து நீட்டி செல்கின்றன. எனினும் சில இனங்கள் 6 அல்லது அதற்கும் அதிகமான கைகளை கொண்டிருக்கும். விண்மீன் உயிரின் உடல் அமைப்பு கால்சியம் கார்பனேட் கூறுகளால் ஆக்கப்பட்டுள்ளது. இது சுண்ணாம்பு தகடு எனப்படும். இவை உயிரியின் அகவன் கூட்டை ஆக்குகிறது. இவை புறப்பகுதியில் முள் நீட்சிகளாக அல்லது சிறு மணிகளாக வெளியிட்டப்படுகின்றன. விண்மீன் உயிரின் அடிப்புறத்தில் வாய்ப்பகுதி உள்ளது. மேற்புறத்தில் வாய் எதிர்பகுதி உள்ளது. முட்தொலைகளை சார்ந்த உயிரிகளில் அசைவதற்கு உதவும் நீரோட்ட குழலி தொகுதி காணப்படும். கடல் விண்மீன்களிலும் இத்தகைய தொகுதி காணப்படுகின்றன. உடற்குழியில் நீரோட்ட குழலி தொகுதி மட்டுமல்லாது சுற்றோட்ட தொகுதியும் காணப்படுகின்றன. இத்தொகுதி குருதி தொகுதி அல்லது கெமல் தொகுதி என்று அழைக்கப்படுகிறது. இவற்றின் சிறு குழலிகள் வாயை சுற்றி ஒரு வளையத்தை ஏற்படுத்துகின்றன. இவ்வளையம் வாய்க்குருதி வளையம் எனப்படும். மேற்பகுதியில் சமிபாட்டு தொகுதியை சுற்றியுள்ள வளையம் இரையக குருதி வளையம் எனப்படும். ஒவ்வொரு கைகளின் நுனியில் நுண்ணிய கண் போன்ற அமைப்பு இதன் பார்வைக்கு உதவுகின்றது. வெளிச்சத்தை அல்லது இருளை மட்டுமே கண்டறிதல் மூலம் அசைவதற்கு துணை போகின்றது. விண்மீன் உயிரியின் வாய் உடலின் அடிப்பாகத்தில் உள்ளது. இது குறுகிய உணவு குழாயுடன் இணைக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து இதயம், இரைப்பை அமைந்துள்ளது. மையத்தில் அமைந்துள்ள புறவாயில் இரைப்பையில் இருந்து புயத்தை நோக்கி செல்லும் குழாய்கள் 2ஆக பிரிவடைந்து இரு புறவாயில் குருட்டு குழல்கள் உருவாகின்றன. இவை ஒவ்வொரு புயத்திலும் நீட்டாக இருக்கும். இவை ஒவ்வொன்றும் தன்னகத்தை சமிபாட்டு சுரப்பிகளை கொண்டுள்ளது. ஒரு சிறிய சிறுகுடல் புறவாயின் இரைப்பையின் மேற்புறத்தில் இருந்து உருவாகி மேற்புறத்தின் மையத்தில் காணப்படும் குதத்தில் இணைகிறது. இது சிக்கலான நரம்பு தொகுதியை கொண்டுள்ளது. ஆனால் மைய நரம்பு உறுப்பான மெய்மூளை எனப்படும் அமைப்பு அற்றவை. எல்லா வகை முட்தோலிகளும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்த நரம்பு பின்னல்களை கொண்டுள்ளன. கடல் விண்மீன்கள் கலவி இனப்பெருக்கம், கலவியிலா இனப்பெருக்கம் ஆகிய இரண்டையும் நடத்தக்கூடியவை. பெரும்பான்மையான இனங்கள் ஆண், பெண் மற்றும் தனியான இருபார் கொண்டவை. சில இனங்கள் அழித்தூக்கால் ஆகும். எடுத்துக்காட்டாக அசுட்டேரினா கிபோசா என்னும் பொதுவான இனம் பிறப்பின் போது ஆணாக இருந்து பின்னர் பெண்ணாக மாற்றம் பெறும். ஆண் பெண் இனம் தமது இனவிருத்தி அணுக்களை புற சூழலுக்கு வெளியேற்றுவதன் மூலம் கருக்கடல் புறத்தில் நிகழ்கின்றது. சில இனங்கள் முட்டைகளை அவற்றின் மேல் இருப்பதன் மூலம் அடைக்காப்பதுண்டு. சில புறவாயில் இரைப்பைக்குள் அடக்காக்கிறது. அடக்காக்கும் இனங்களின் முட்டை மற்றவை விட பெரியது. பல்வேறு வகையான நச்சு பதார்த்தங்களும் வளர்ச்சிதை வினைப்பொருட்களும்
பற்பல விண்மீன் உயிரிகளில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகின்றன. இந்த சேர்மங்கள் மருத்துவத்திற்கோ அல்லது கைத்தொழிலுக்கோ உபயோகப்படுத்துவது பற்றிய ஆய்வுகள் உலகளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்கள் இதுவரை கேட்டது செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் விண்மீன் உயிரி பற்றிய அறிவு சார்ந்த தரவுகள். வழங்கியவர் தாரணி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello ladies and gentlemen at VIT. I'm Sudeep from MTechST and I'm here at Data Chunks to give chunks of data on Android wearables. We have seen a handful of smartwatches launched this year, although none of them have sold in huge numbers. However, the idea is starting to gain some traction with the second generation of watches. Now, Google is throwing its hat into the ring with Android Wear. This is typically Google's approach to the new market. Rather than design its own singular device with narrow compatibility like the other competitors, Android Wear is a platform for OEMs to innovate and build wearables using the best features of Android. For this reason, Android Wear might finally get smartwatches right. Android Wear is still Android, but it's not just a shrunken down version of the smartphone operating system. Google's new wearable platform relies on a subset of features that make sense on smartwatch. Google Now cards are a big part of Wear, as in voice search. Google is working with OEMs to get devices powered by Android Wear on the market this year, and there's no single right form factor. Just like with Android phones, OEMs are free to experiment with square and round shapes, as well as a variety of hardware features and styles. Yes, round like almost every normal watch. That alone might convince some folks to give smartwatches a shot. The demo devices in the Google promo video really drive home how important the aesthetics of watch are. These are fashion accessories as much as they are smartwatches. In fact, Google called out Puzzle specifically in the announcement as a company that is working with Android Round, which is exactly what smartwatches need. It's no surprise the Moto 360 was announced in tandem with the Android Wear. This device looks a lot like a round smartwatch that Google included in its video, though with a slightly more watch-like aesthetic rather than tell us what sort of ARM chip is inside or what the screen resolution is. It stressed that it is round and pretty. Frankly, that's probably as important as the specification for a successful wearable. The look and feel of an Android Wear device will certainly be important, but the hardware is going to come into play before smartwatches become the next big thing. These are still screens on your wrist, which means battery life is going to be a concern. An LCD or AMOLED guzzles power when it's on, and there's not much space for a battery. Motorola mentioned the Moto 360 will show your notifications and alerts with a twist of the wrist, indicating it's going to have some sort of movement detection to wake up the display. Pressing a button just to see the time rather defeats the purpose of having a watch on your wrist. OEMs will have to be clever to make these devices last, because no one wants other devices that has to struggle to make it through the day. Developers are invited to sign up for access to preview Android Wear SDK and begin adapting their apps to take advantage on smaller displays. This is really the genius of Google's wearable strategy. It's leveraging the entire Android ecosystem to make smartwatches work. Google wants everyone to make Android Wear a useful platform. At the same time, it still lies into the advanced Android features like the search and location services. Maybe no one really wants a smartwatch, but Google Wear devices will probably have the best shot at convincing them otherwise. Rolling your own Android smartwatch without Google's backing is going to be pointless from here on out. Many smartwatches are out this summer, but Google is working with LG, Asus, Samsung, and others to make
Android Wear devices a reality. You've heard about Android Wear at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சியில் சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் வெங்கடேஷன். நான் வந்து வீட்டு கார்ஸ்னு கார் கேரேஜ் ரங்காலி ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன். உங்களுடைய கல்வி தகுதியை கொஞ்சம் சொல்லுங்கள். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஆட்டோமொபைலில் டிப்ளமோ முடிச்சிருக்கேன். எதனால் வந்து நீங்கள் இந்த துறைக்கு வந்தீங்க? பேசிக்காக சொல்லணுன்னாக்கா எனக்கு ஆட்டோமொபைல்லாம் முதலேருந்து இன்ட்ரெஸ்ட்டு. அது இல்லாமல் எங்கள் ஃபாதரும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைலில் இருக்கார். அந்த ஒரு இதனால் இந்த துறைக்கு வந்தோம். இந்த வேலைக்கு நீங்கள் உள்ளே கற்றுக்கும் போது நீங்கள் வந்திருப்பீங்க. நீங்கள் முதல்ல என்ன கார் நீங்கள் வந்து முதல்ல ரெடி பண்ணீங்க? மாருதி தாங்க. தம்பியும் அந்த ஃபீல்டில் இருந்ததுனால மாருதியில் நம்ம முதல்ல வந்தோம். பேசிக்காகவே நான் முதலேருந்தே அப்பா கூட இருக்கும் முதலேருந்தே இந்த ஒர்க் பண்ணுவேன். அதனால் எல்லா ஒர்க்குமே பார்ப்போம். இதுதான் கிடையாது, என்ஜின் பிரித்து மாட்டுறதுலேருந்து எல்லா ஒர்க்கும் பார்ப்போம். அது எனக்கு கஷ்டமாக தெரில, ஏன்னா அந்த ஃபீல்டில் வந்து ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால. இன்ஜின் பற்றி நீங்கள் சொன்னீங்க, இன்ஜின்லாம் கூட நாங்கள் பிரித்து மாட்டுவோம் அப்படின்ட்டு. இப்போ பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின் ரெண்டு இருக்குது. பெட்ரோல் இன்ஜினுக்கும் டீசல் இன்ஜினுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபியூல். பெட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயரிங் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்பார்க் ப்ளக் தான் பெட்ரோல் வண்டியில். டீசலில் வந்து கம்ப்ரஷனில் வந்து ஃபயர் ஆகிற விஷயம். ஒரு கார் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் நினைக்கிறாங்க. அவங்க வந்து பெட்ரோல் இன்ஜின் வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லை டீசல் இன்ஜின் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? அது அவங்களுடைய யூசேஜ் பொறுத்து நான் எப்போவுமே செலக்ட் பண்ணுறது. அவங்களோட யூசேஜ் ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்குது அப்படின்ற பட்சம் இருந்தால் நீங்கள் டீசல் வாங்கிக்கணும். கம்மியாக இருக்குது, வாரத்துக்கு வந்து ஒரு டைம் 2 டைம் தான் எடுப்போம் அப்படின்னா அவங்களுக்கு பெட்ரோல் பெஸ்ட்டுன்னு நினைப்போம். அப்படி தான் சஜஷனே கொடுக்குறது. அது இல்லாமல் அவங்க பட்ஜெட். பெட்ரோல் இன்ஜின் விட டீசல் இன்ஜின் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது வேல்யூ. எதனால் அது மாதிரி? வேல்யூம்னாக்கா மெயினாக மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஸ்விஃப்ட்டு அந்த மாதிரி காசுலாம் எடுத்துக்கணும்னா 20 தான் மைலேஜ். அப்படின்னும் போது காஸ்ட் ஆஃப் ரன்னிங் வந்து குறையுது அவங்களுக்கு. அதனால் அதை செலக்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் அந்த வண்டிங்களுக்கு வந்து வேல்யூ அதிகமாக இருக்குது. ஒரு காரை ஒருத்தர் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அவங்க வந்து எப்படிலாம் அந்த காரை மெயின்டெனன்ஸ் பண்ணலாம்? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை கிலோமீட்டருக்கு ஒருத்தர் ஒரு சர்வீஸ் விடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அதாவது 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை மெயின்டைன் பண்ணுன்றது வந்து கம்பெனியோட ரூல்ஸு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். 10,000 கிலோமீட்டர்ஸ் ஆர் 1 இயர் விச் எவர் இஸ் எல்லியர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம், மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் 10,000 கிலோமீட்டருக்கு ஆயில் மாற்றுறது வந்து பண்ணாலும் ஈவன் 5,000 கிலோமீட்டர்ஸில் வந்து பிரேக்கு மற்றபடி ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஏன்னா அது 5,000 கிலோமீட்டருக்குள்ளே என்ன ஆகுதுன்றது வந்து யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் ப்ரிவென்டிவாக பண்ணிக்கிறது நல்லது. அதுதான் சஜஸ்ட் பண்ணுறோம் கஸ்டமருக்கு. 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஆயில் சேஞ்ச் பண்ணால் கூட வந்து 5,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து ஜென்ரல் செக்அப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்போ டெய்லியுமே ஒரு காரை வந்து ஒருத்தர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், நான் காலையில் கார் எடுக்கும்போது இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் செக் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பானட்டை திறந்து பார்க்குறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா எலியோட பிரச்சனை நிறைய இருக்குது வண்டிங்களில். ஏதாவது ஒயர்ஸை கடிச்சிடுது, ஓசை கடிச்சிடுது, பெட்ரோல் ஓசை கடிச்சிடுது, டீசல் ஓசை கடிச்சிடுது. அந்த மாதிரி தெரியாமல் வண்டி முதல்ல வந்து ஈஸியாக போகணுன்னு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னாக்கா ஆக்சிடென்ட் நடக்குது சான்ஸ் இருக்குது, ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு விஷுவல் செக்அப் ஏதாவது லீக் ஆகுதான்றதை அவங்க பார்த்துட்டு கூலண்ட் லெவலில் இன்ஜின் ஆயில் லெவலில் அவங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. மெயினாக ஒயரிங் மேலே ஏதாவது எலி கடிச்சிருக்கா அப்படின்றது பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி நிறைய வண்டியில் பிரச்சனை வர்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங்னால தான். அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து பானட்டை திறந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வண்டி எடுக்கிறது நல்லது. செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறாங்க ஒருத்தர், அவங்க வந்து அந்த காரில் என்னென்னலாம் வாங்கும்போது செக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வாங்குறாங்கன்னாக்கா முதல்ல வந்து பாடி அப்பியரன்ஸ் பார்க்கணும். பாடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ரான் டேமேஜ் ஆகிருக்கான்றது, வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், அது தெரியாமல் கஸ்டமர் வண்டி வாங்கிடுவாங்க. அதில் வந்து டயர் வேறு வரும், வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு வண்டி வந்து ஒரு ரோட்டில் வந்து பக்கா ஓடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அது அந்த மாதிரி இருந்தால் டயர் அடிக்கடி தேயும். அப்படின்னும் போது அவருக்கு வந்து செலவு அதிகமாகினே போகும். அதனால் முதல்ல பாடி செல்லில் எந்த விதமான அடி இருக்கக்கூடாது, அதை பார்த்து வாங்குறது நல்லது. செகண்டு தான் என்ஜினை பொறுத்தவரை இன்ஜினை ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் பாடியில் டேமேஜ் வந்துச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறது முடியாத ஒரு விஷயம். அது என்ன தான் பண்ணாலும் அக்யூரசி வராது, கம்பெனி அக்யூரசி.
அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அப்ரான்லாம் செக் பண்ணுவோம். வண்டியை வந்து செக் பண்ணி தான் வண்டியை வந்து கஸ்டமருக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறத விட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பார்ப்போம். அப்புறம் தான் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸு, ஓடிக்கிறது, அதில் ஸ்மோக் வருதா, நாய்ஸ் வருதான்றதெல்லாம் செகண்டரியாக தான் பார்ப்போம். இது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் டயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயர் வந்து ரொம்ப ஓல்டு டயராக கொடுத்துருப்பாங்க. அந்த டயர் இருந்தாக்க கிராக் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால டயர் பஸ்ட் ஆகலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பார்ப்போம். அது இல்லாமல் வண்டி சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் வந்து அவங்க கரெக்டாக செக் பண்ணி வண்டி வாங்கணும். இப்போல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் வித்தியாசம் வருது. அந்த மாதிரி வண்டி வாங்கினாங்கன்னா இவங்க தான் ப்ராப்ளத்தில் இருப்பாங்க. இதுதான் மெயினாக நாங்கள் பார்க்குறது. டிரைவருக்கும் ஒரு சில மெயின்டெனன்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து காரை இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஓட்டணும் அப்படின்ட்டு. எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க, செகண்ட் கியரில் தான் வந்து ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏறணும் அப்படின்ற மாதிரி கூட சொன்னாங்க. ஒரு டிரைவர் என்னென்னலாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும்? பொதுவாக இன்றைக்கி டீசல் வண்டி ஓட்டுற டிரைவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கியரில் எடுப்பாங்க. முதல்ல அவாய்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கியரில் மூவ் பண்ணி தான் செகண்ட் கியருக்கு வரணும். அது இல்லாமல் எப்பவும் கிளச் டிரைவ் பண்ணுவாங்க. இப்போ அர்ஜென்ட்டுக்கு நம்ம கூப்பிட்டு போவோம் டிரைவரை, ஆனால் அவர் ஓட்டு போனார்னா நம்மளுக்கு செலவு தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து அவங்க எப்படி ஓட்டுறாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். இப்போ ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கியரில் வந்து சின்ன ஸ்பீட் பிரேக்கர்னால் செகண்ட் கியரில் ஏறலாம். பெரிய ஸ்பீட் பிரேக்கர் தான் கம்பல்சரி ஃபஸ்ட் கியருக்கு வந்து ஸ்லோ டவுன் பண்ணி தான் ஏற்றணும். ஏன்னா கீழே வந்து சம்புங்கெல்லாம் உரைய சான்ஸ் இருக்குது. ஆயில் வெளியே வந்துச்சுன்னா இன்ஜின் சீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த ப்ரிவென்டிவாக பார்த்து ஓட்டுறது நல்லது. அது இல்லாமல் கியர் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கியர்லேயே போவாங்க, தேர்ட் கியர்லேயே ஸ்பீடாக போவாங்க. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு ரெகுலர் ஸ்பீடில் போனாங்கன்னா நல்லது. ஃபிஃப்த் கியர் வந்து அபவ் 45 கிலோமீட்டர்ஸில் மாற்றினா மைலேஜ் நல்லாயிருக்கும் வண்டிக்கு. அதை நிறைய பேர் செய்யறதில்ல, 70-80 போய் மாற்றுவாங்க. அதை அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபியூல் எஃபிஷியன்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கார் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பீட் நம்ம போகலாம், இந்த ஸ்பீடு போனால் வந்து ஒரு நம்மளுக்கும் ஒரு சேஃப்டி அப்படின்ற மாதிரி வச்சுருப்பேங்க. அது மாதிரி அந்த ஸ்பீட் லிமிட் எவ்வளோ? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஓட்டுறது வந்து டிரைவரோட கண்ட்ரோலை பொறுத்து தான் இருக்குன்னுவாங்க. அவங்க ஒவ்வொரு டிரைவரோட கண்ட்ரோல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நார்மலாக வந்து பார்த்திங்கனாக்கா 100 to 120 வந்து ஹைவேஸில் சேஃபாக இருக்கும். லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா 60-50 ஓட்டுறது நல்லது. ரொம்பவே நல்லா சொன்னீங்க. ஏன்னா வந்து ரொம்ப வேகமாக போகிறதுனால தான் இன்றைக்கி நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. ஒரு கார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வெயிட் இருக்கும். இவ்வளோ வெயிட் தான், இவ்வளோ லோடு தான் அந்த கார் வந்து தாங்கும் அப்படின்ற மாதிரி. 5 பேர் தான் அந்த காரில் உட்காரத்துக்கே வந்து இடம் இருக்கும். ஆனால் வந்து ஓவர் லோடு ஏற்றுவாங்க. இப்போ அது மாதிரி ஏற்றினா என்னென்னலாம் வந்து டேமேஜ் ஆகும்? இப்போ ஒரு 2-3 அரிசி மூட்டையோ டிக்கில் ஏற்றிட்டு 5 பேர் உட்கார வச்சு போகிறாங்கன்னா அப்படி இருக்க பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷேக்கப் ஜர் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. டயர் பஸ்ட்டாக கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா வீக்காக இருந்துச்சுன்னா டயர் பஸ்ட்டாக சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி லோட்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் வண்டியில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. லாங் டிரைவ்லலாம் ஹெவி லோட்ஸ் ஏற்றக்கூடாது வண்டியில். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த வண்டிக்கு ஒவ்வொரு லோடு சொல்லியிருப்பாங்க. அந்த லோடு தகுந்த மாதிரி தான் ஏற்றணுமே தவிர அதுக்கு மேலே ஏற்றும் போது ஆக்சில் பெண்டாக கூட சான்ஸ் இருக்குது. குழிப்பள்ளத்தில் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வண்டிக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நார்மலாக வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு வண்டிக்கும் ஒரு வெயிட் தந்திருப்பாங்க அப்படின்ட்டு. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், இந்த கார்னா இவ்வளோ வெயிட் ஏற்றினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது. இப்போ மாருதி 800 பார்த்தீங்கன்னாக்கா 350 to 400 kgs அப்படின்னா பேசஞ்சர்ஸ் ஏற்றலாம். 5 பேர் 400 கிலோ இருந்தால் ஓகே அப்படின்றது தான் சஜஷன். அதே வந்து நம்ம வேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 750 கிலோ வரலாம் கொடுப்பாங்க. ஏன்னா அதில் வந்து கட் டைப்ன்றதுனால அது ஹெவியான வெயிட்டை கூட தாங்கும் அப்படின்றதுனால 750 கிலோ கொடுக்குறாங்க. லோட்ஸ் கூட ஏற்றலாம், அதில் ஒன்றும் ஆகிறதில்ல வண்டிங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வண்டி பேசஞ்சர்ஸ் வண்டிக்கும் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு வண்டியோட டயர்லேயும் வந்து வெயிட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டயர் வந்து இவ்வளோ வெயிட்டை தாங்கும், இவ்வளோ ஸ்பீடு தான் தாங்கும் அப்படின்றது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓட்டும் போது நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்குமே தவிர அதே மாரி ஓடும்போது தான் அவுட் ஆஃப் ரவுண்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டயர் பஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது ஹை ஸ்பீடில். அதை அவாய்ட் பண்ணணும். காரில் ஏசி போட்டு ஓட்டினா மைலேஜ் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் காரில் ஏசி போட்டு ஓட்டினா மைலேஜ் கம்மியாகுது? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஏசின்றது வந்து பார்த்திங்கனாக்கா இன்ஜின் லோடு தான். அந்த இன்ஜின் லோடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும் போது ஆர்பிஎம் அதிகமாகுது. ஏசி ஆன் பண்ணும்போது நார்மலாக 900 ஆர்பிஎத்தில் ஓடுற வண்டி இன்ஜின் ஏசி போட்டோம்னா 1000 ஆர்பிஎத்தில் ஓடும்போது அதனுடைய லோடு வந்து இன்ஜினுக்கு கிடைக்கும் போது ஐட்லிங் எக்ஸ்ட்ரா ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் வண்டியை நார்மலாக வச்சுருக்கிறதுக்கும் ரைஸ் பண்ணுறதுக்கும் ஃபியூல் டிஃப்ரென்ஸ் வரும். அதுதான் மெயினாக நடக்கிறது ஏசியை பொறுத்தவரையிலும். மாதங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்மர் மந்த்து கார் ஒரு மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், மழை காலத்தில் ஒரு மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சம்மரில் என்ன பண்ணும், மழை காலத்தில் என்ன பண்ணும், பனி காலத்தில் என்ன பண்ணுன்றதை கொஞ்சம் சொல்கிறீங்களா? வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக வண்டி இன்ஜினுக்கு ஓவர் ஹீட் ஆகும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கூலண்ட் சரியாக மாற்றாமல் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து பாயிலிங் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதை முதல்ல ப்ரிவெண்ட் பண்ணலாம். மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அண்டர்ச்சேஸில் வந்து துருப்பிடிக்க சான்ஸ் இருக்குது நிறைய தண்ணி போடுறதுனால. அதனால் வந்து ஆன்ட்ரஸ் கோட் பண்ணலாம். வின்டர்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றும் அவ்வளோ பிரச்சனை இருக்குது கிடையாது. ஊட்டி அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலண்ட்டுங்க ஃப்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட்டை வந்து ரேஷியோவாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் வரக்கூடாதுன்றதுக்காக. மற்றபடி வந்து வண்டியை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சேஃபாக மூடி வைக்கிறது அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டோர்ஸ் ரஸ்ட் ஆகிறது
அந்த மாதிரி பிரச்சனை அவாய்ட் பண்ணலாம். அது மழை டைமில் வந்து எல்லோரும் நிறைய பேர் பண்ணுற வேலை வந்து வண்டியை வந்து மழையில் அப்படியே ஓட்டுவாங்க. ஓட்டும் போது சைலன்சர் முழுகி போகும்போது சில பேர் வந்து மேனேஜ் பண்ணி வண்டி ஓட்டி போயிடுவாங்க ரைஸ் பண்ணி. சில பேர் ஓட்ட தெரியாமல் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனோடனே தண்ணி சைலன்ஸ் வழியாக போய் இன்ஜின் வெடிக்க கூட சான்ஸ் இருக்குது, இன்ஜின் கிராக் ஆக சான்ஸ் இருக்குது, இன்ஜின் ஃபெயில் ஆகும். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. மழை டைமில் வண்டியை வந்து குழிப்பள்ள ரோட்டில் அதிகமாக ஓட்டாத இருக்குது நல்லது, சேஃப். இப்போ வண்டியெலாம் சொல்கிறாங்க புது இன்ஜினாக இருந்தால் வந்து அதை ஹில்ஸ் ஏற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி. இப்போ காருக்கும் அது மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? புது வண்டியாக இருந்தால் ஹில்ஸ் ஏற்றக்கூடாதுன்ற மாதிரி ஏதாவது? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வாங்கி ஒரு 5000 கிலோமீட்டர் ரஃபாக யூஸ் பண்ணக்கூடாதுன்றது வந்து கம்பெனி நாம்ஸு. எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த போரில் வந்து தேய்மானம் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கணும், பாலிஷ்டாக இருக்கணும் அப்படின்றதுனால ரஃபாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு வண்டியை வந்து ஹில்ஸ் ஏற்றக்கூடாதுன்னு கிடையாது, ஏற்றலாம். ரஃபாக யூஸ் பண்ணக்கூடாது மெயின். இந்த ஒன் ஹேண்ட் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக இருக்கணுங்களா? எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவீங்க, இன்னொருத்தர் ஒரு மாதிரி வண்டி ஹேண்டில் பண்ணுவாங்க, அப்படி டிஃபரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணும் போது மெயின்டெனன்ஸில் ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி. அது எப்படி? அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வர்றதெல்லாம் வந்து மல்டி பாயிண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வெஹிக்கிள்ஸ் தான். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் வண்டி ஓட்டுற மாதிரி அதை ஓட்டக்கூடாது. இப்போ டிரைவர்ஸ் இருக்காங்க, அவங்க ஓல்டு வண்டி ஓட்டின்னு இருப்பாங்க. இப்போ இண்டிகாவில் வந்து ஆர்டினரி வெஹிக்கிள் தான், அதில் வந்து MPFI டிசைன்ன்றது ஒன்று கிடையாது. அந்த மாதிரி வண்டி ஓட்டுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மாருதி வண்டியோ இல்லை ஒரு உண்டாய் வண்டியோ வந்து பார்த்திங்கன்னா ஓட்டக்கூடாது. கிராஜுவல் ஆக்சிலரேஷன் தான் வந்து இது ஃபியூல் வந்து இன்ஜெக்ட் ஆகிறதுனால பெட்ரோலே இன்ஜெக்ட் ஆகுது. நீங்கள் எவ்வளோ ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஃபியூல் வேஸ்டேஜ் இருக்கும். அன்வான்டாக கொடுக்கும்போது வண்டி பிக்கப் ஆகாது. கிராஜுவலாக ஆக்சிலேட் பண்ணி ஓட்டுறது நல்லது. அது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ரெண்டாவது, டீசல் வண்டி ஓட்டுறவங்க பெட்ரோல் வண்டியில் கிளச் டிரைவ் பண்ண சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இதுதான் ஒன் ஹேண்ட் மெயின்டெனன்ஸுக்கும் மற்றவங்க ஓட்டுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம்னு சொல்லணும்னா இதான் சொல்லணும். நம்ம ஆட்டோமேட்டிக் வண்டிக்கும் நார்மல் வண்டிக்கும் காரில் வித்தியாசங்கள் இருக்குது. வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேனுவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் நம்ம வந்து பொசிஷன் தகுந்த மாதிரி போட்டு ஓட்டுவோம். ஆனால் ஆட்டோமேட்டிக்கில் நம்ம இண்டிவிஜுவலாக பண்ண முடியாது. கிளச் பெடல் இருக்காது. முதல்ல வண்டி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸலேட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி கியர் ஷிஃப்ட் ஆகும். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஷிஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற விஷயம், ரெவல்யூஷன் தகுந்த மாதிரி நடக்கிற விஷயம். இன்னொன்று, கிளச்சு இல்லாமல் ஓட்டுற வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டிங்க டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டிராஃபிக்ஸில் வந்து மூவ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி. அதனால் சில பேர் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏஎம்டியில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கியர் ஷிஃப்டிங்காக கஷ்டப்படுறதோ வண்டி ஆஃப் ஆகுறதோ அந்த மாதிரி ப்ராப்ளம் அந்த வண்டிங்களும் இருக்காது. ஓட்டுறதும் ஈஸி. நார்மலாக வந்து கியர் வண்டி ஓட்டுறவங்களுக்கும் இந்த ஆட்டோமேட்டிக் கியர் வண்டி ஓட்டுறோம் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி மெயின்டெனன்ஸ் தான் இருக்குங்களா? மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேனுவலில் தான் வந்து வேரண்ட் டயர் அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க கிளச் டிரைவ் பண்ணுறது, அவங்க வந்து ஸ்பீடு வேரியேஷன் இல்லாமல் ஓட்டுறது, அந்த மாதிரி. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்கில் வந்து மேக்ஸிமம் சான்சஸ் கம்மி. ஏன்னா ஆட்டோ ஷிஃப்டிங்கிறதுனால நம்ம வந்து கிளச்சு மாற்றுறது, கிளச்சு பிடிச்சி கியர் மாற்றுற விஷயம் அதில் இல்லை. இன்ஜின் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸலேட் பண்ணும்போது மாறுதுன்ற போது மேனுவலாக நடக்கிறதுக்கும் ஆட்டோமேட்டிக் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் ஆட்டோமேட்டிக் இப்போ வந்து நல்லது தான் சொல்லணும். இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக்கு ஆட்டோமேட்டிக் நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறது. ஃப்யூச்சரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கீர் வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இனிமேட்டு கீரே இல்லாமல் கூட கார் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. கார் டயரில் வந்து சில பேர் வந்து நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணி ஓட்டுறாங்க. இப்படி இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நல்லதா இல்லை எப்படி? ரோட்டில் வந்து டயர் கான்டாக்ட் ஆகும்போது கண்டிப்பாக டயர் ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற காற்று அந்த ஹீட் எடுத்துகிட்டு எக்ஸ்பேண்ட் ஆக தான் சான்சஸ் இருக்க தவிர நார்மலாக வந்து இருக்க சான்ஸ் இல்லை. இதே நைட்ரஜனில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அட்வான்டேஜ். இப்போ நைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணும்போது இதுவாக டயர் ஹீட் ஆகாது. நைட்ரஜன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதும் கிடையாது. அதனால் வந்து டயரோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறையாது. ட்ராபேக்குன்னு சொல்லணுன்னாக்கா நிறைய இடத்துல வந்து நைட்ரஜன் கிடைக்கிறது இல்லை. அதான் ட்ராபேக்காக சொல்லணும். அது நிறைய இடத்துல கிடைச்சா இன்னும் வண்டிக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வெள்ளூரில் நைட்ரஜன் கேஸ் நான் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அவங்க எங்கே போய் ஃபில் பண்ணிக்கலாம் ஈஸியாக? பெட்ரோல் பங்க்ஸ்லேயே கிடைக்குது, தனியாக போட்டிருக்காங்க. அது இல்லாமல் எல்லா அலைன்மெண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் ஷெட் வச்சுருக்கவங்க எல்லார்கிட்டையுமே இருக்குது கேஸு. அங்கே செக் பண்ணிக்கலாம், ஃபில்அப் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து 50 ருபீஸ் இருந்து இப்போ 25 ருபீஸ் கொண்டாந்துருக்காங்க. இருக்க மலிவாயின்னு வருதை தவிர அதிகமாகல. இங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது. நைட்ரஜன் கேஸ் வந்து நீங்கள் வெளியில் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏர் ஃபில் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஏதாவது கிட் ஏதாவது இருக்குதுங்களா? அந்த மாதிரி செப்பரேட்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இன்னும் யாரும் யூஸ் பண்ணல. எக்ஸ்பென்சிவ் வேறு அது. இப்போ எமர்ஜென்சிக்குனா கூட வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் இருக்கிறதுலேயே ஏர் பிடிச்சிட்டு வந்து ஏர் லீக் பண்ணிவிட்டு திருப்பியும் நைட்ரஜன் ஏற்றிக்கலாம். அதனால் வந்து அதுக்காக நம்ம பெரிய செலவுலாம் ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க. நிறைய பேர் வந்து கேஸ் போட்டு வண்டி ஓட்டுறாங்க. இது வந்து எந்த லெவலுக்கு சேஃப்டிங்க? சேஃப்டின்றோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் யூசேஜில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு இன்றைக்கி இருக்கிற விலையில் பாதி தான் வந்து கேஸோட ரேட்டு. என்ன பண்ணணுன்னாக்க நிறைய பேர் பண்ணுறதில்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ணுறதில்ல. கேஸ் கிட்ட வந்து ஆயில் லீக் பண்ணுறது, டியூன் பண்ணுறது, ஒயரிங்கில் எதனா ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்குறது, இதெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல. அதனால் மேக்ஸிமம் பிரச்சனை வர்றதுனால எல்லோரும் பயப்படுறாங்களே தவிர கேஸ் வந்து நல்ல ஒரு விஷயம்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னீங்க கார் டயர் வெடிக்கிறது,
வெடிச்சிரும் அப்படின்ட்டு. எந்தெந்த காரணத்தினாலலாம் வந்து கார் டயர் வந்து பர்ஸ்ட் ஆகுது? மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டயர் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டயர் போட்டோம்னா 4 இயர்ஸ் அதனோட லைஃப். அதுக்கப்புறம் வந்து டயர் வந்து ஹார்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஹார்ட் ஆகும்போது கிராக் ஃபார்ம் ஆகும். அதனால தான் டயர் வெடிக்குது. நம்ம வந்து டயரை பற்றி யாரும் வந்து பட்டன் இருக்குது நம்ம அப்படியே வண்டி ஓட்டுவோம் அப்படின்னு தான் நிறைய பேர் ஓட்டுறாங்களே தவிர இவ்வளோ நாள் ஆகிடுச்சு டயர் மாற்றுறது இல்லை. அது இல்லாமல் மெயின் விஷயம் அந்த டயரை வச்சுட்டு ஹை ஸ்பீடில் வண்டி ஓட்டும்போது கொடுத்துக்கிற ஸ்பீடுக்கும் அந்த டயரோட ஸ்ட்ரென்த் இருக்குது இல்லைங்களா, ஸ்ட்ரென்த் வீக்காக இருக்கிறதுனால தான் டயர் நிறைய வெடிக்கிறது. அது இல்லாமல் ஷார்ப் எட்ஜஸில் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணி வண்டி ஓட்டுறது நல்லது. அது படும்போதும் டயர் வெடிக்க சான்சஸ் ஹை ஸ்பீடில். ஏன்னா ரோட்ஸில் போல் நட்ஸ் எதனா இருந்து பட்டாலும் வீக்காக இருந்துச்சுன்னா டயர் வெடிச்சிடும். அதுதான் மெயின் ரீசனாக சொல்லலாம். நைட் டிரைவிங்கில் ஒரு டிரைவர் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னன்றது கொஞ்சம் சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நைட் டிரைவிங்கில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுறது லைட்ஸ் தான். பெரிய லாரி அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 190 பல்பை டபுள்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. டபுள்ஸாக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹெவி இலுமினேஷன் கிடைக்கும்போது எதிர்க்கு வர்றவர் வந்து கம்பெனி லைட்டை போட்டு போவார். 60-55 சீக்வன்ஸில் இருக்க லைட்டை போட்டு போவார். அப்படி போட்டு போகும்போது எதிர்க்க வந்து விஷன் இல்லாத போகுது. அவங்களுக்கு விஷன் இல்லாதனால தான் மெயின் ஆக்சிடென்ட் ஆகிறது. இந்த மாதிரி லைட்டை போடுறத வந்து அவாய்ட் பண்ணும்போது நமக்கு இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரலாம். சில பேர் ஆக்சிலேட்டரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கட்டை வச்சு ஓட்டுறது கூட லாரியிலலாம் கூட சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை அப்படியும் பண்ணுறாங்கன்னும் போது நைட் டிரைவிங்கில் சில டைமில் வந்து க்ளீன் டெஸ்ட்டை வண்டி கொடுத்துட்றாங்க. அவங்க ஓட்டுறாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி நினச்சிட்டு அவங்க பண்ணுறாங்க. அதனால் வர விபரீதத்தை பற்றி அவங்களுக்கு தெரியறதில்ல. ஓனர் எங்கேயோ இருப்பார், அவருக்கு எதுவும் தெரியாது. வண்டி போயிருக்கு வரும்னு நினைப்பார். ஆனால் இங்கே நடக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரைவர்ஸுங்க வந்து பண்ணுற தப்புனால இல்லை டிரைவர்ஸ் தூக்கம் வருதுன்னா பேசாமல் ஓரமாக கட்டி தூங்கிடலாம். நின்று ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்து கூட வண்டி ஓட்டலாம். ரெஸ்ட்டே இல்லாமல் வண்டி ஓட்டுறதுனாலையும் இந்த மாதிரி பிரச்சனைங்க வருது. பாட்டு அதிகமான சவுண்டு வச்சுக்கினாக்கா வண்டி வச்சு ஓட்டும் போது சைடில் என்ன வண்டி வருது போகுது அந்த சவுண்டு எதுவுமே கேட்காதனாலையும் அந்த மாதிரி பிரச்சனைங்க ஆகுது. கார் வச்சிருக்கிறவங்க ஒரு பேசிக்காக மெக்கானிசம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி. நம்ம நடுவில் போயிட்டே இருப்போம், திடீர்னு கார் வந்து எந்த பிரச்சனைன்னு தெரியாதே கார் நின்றுடும். இப்போது அவங்க வந்து பேசிக்காக என்னென்ன மெக்கானிசம்லாம் காரில் தெரிஞ்சு வச்சுருக்கணும். பெட்ரோல் வண்டியில் வந்து இக்னிஷன் ஃபியூஸ்னு இருக்குது. அந்த ஃபியூஸ் எங்கே இருக்குது, அது ஃபெயில் ஆச்சுனாக்கா உள்ள டேஷ்போர்டில் வந்து அந்த இலுமினேஷன் வராது, லைட் இலுமினேஷன் வராது. அந்த டைமில் வந்து அந்த ஃபியூஸை மாற்றினா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும், மறுபடியும் போகலாம். இல்லை பேட்டரி ஒயர் லூஸாக இருக்கலாம், அதை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒயரிங்ஸ் வந்து எங்களை கழண்டிட்டு இருக்கான்றதை வந்து விஷுவல் செக்கப்பில் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேசிக் மெக்கானிசம் இதை பற்றி சும்மா வந்து ஒரு இன்ட்ரோ தர மாதிரி. இப்போ கார் வாங்குற இடத்துல அவங்களாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லி தராங்களா? ஒரு சில இடத்துல சொல்லி தருவாங்க. ஆனால் அவர் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை கற்றுக்கலாம், அவர் கேட்கலாம். அந்த கன்சர்ன் சேல்ஸ் ரெப்பையோ ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபையோ கூப்பிட்டு அவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நல்லது. நேயர்களுக்காக ஒரு 5 விஷயம் கார் வந்து பேசிக்காக மெக்கானிசம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா இந்த 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு 5 விஷயம் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி டயர் பஞ்சர் ஆனாக்கா அது எப்படி மாற்றுறதுன்னு தெரியாமல் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃப்ரண்ட் வீல்லையும் பேக் வீலுக்கு நடுவில் இந்த எட்ஜி கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பாட் வச்சுருப்பாங்க. திக்னஸான ஒரு பிளேட் இருக்கும். அங்கே தான் வந்து ஜாக் போடணும். அது தெரியாமல் போடும்போது நான் அது ரன்னிங் போர்டும் பெண்ட் ஆகிடும், வண்டி சாய சான்ஸ் இருக்குது. அதை வந்து அவங்க பார்த்து பண்ணுறது நல்லது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து ஃபியூஸை பற்றி தெரிஞ்சது நல்லது. எந்தெந்த ஃபியூஸ் எங்கே ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து இந்த கவர்லேயே இருக்கும். அதை வந்து மெக்கானிக்ஸ் கிட்டேயோ இல்லை புது வண்டி எடுக்கும்போது சேல்ஸ் ரெப்கிட்டேயோ கேட்டு எந்தெந்த ஃபியூஸ் எங்கே இருக்குது அதனுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். வண்டியில் வந்து விஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஓசஸில் எதனா கிராக் இருக்கா, கூலண்ட் இருக்கா, அப்படி இல்லைன்னா பாயில் ஆக சான்ஸ் இருக்குது, வண்டி என்ஜின் சீஸ் ஆக சான்ஸ் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கலாம். பேட்டரி டெர்மினல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கா இல்லை கரோடாய்வு இருக்கா பார்த்து அதை க்ளீன் பண்ணுறது எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி கரோடாகும்போது கூட வண்டி ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேட்டரி ஃபெயில் ஆகும். வீக்காக இருக்கிற பேட்டரி வின்டர்ஸில் ஃபெயில் ஆகும் கூலிங்கில். அதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிவென்டிவாக மாற்றிக்கலாம் அவங்க பேட்டரி. டயரை வந்து விஷுவலாக பார்க்கும்போது டயரில் எதனா டேமேஜ் இருக்கான்றதை அவங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி ஓட்டிக்கலாம். இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணாங்கன்னா ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க சேஃப்டிக்காக. இப்போ ஒரு லாங் டிரைவ் போகிறவங்க இத்தனை 1000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை காரை நிறுத்துவாங்க. எத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை காரை நிறுத்தி கொண்டு போகணுன்ற மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? அந்த மாதிரி எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ தூரம்னா வண்டி ஓட்டலாம். வண்டி நல்லா இருக்கிற வரலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, போகலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி பாயில் ஆகுமோ இல்லை வண்டி ஹீட் ஆகி நின்றுமோ அப்படின்ற பிரச்சனை இல்லை. ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தைரியமாக எவ்வளோ தூரம்னாலும் ஓட்டலாம் வண்டி. மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக லாங் ஓட்டும் போது ஏதாவது ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. பெல்ட் கட் ஆகலாம், இல்லை வந்து ட்ரை ஷாஃப்ட் கட் ஆகலாம், டயர் வெடிக்கலாம். இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் இல்லாத வண்டிங்க தான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்குலாம் வரும். மெயின்டெனன்ஸ் இருக்கிற வண்டியில் தைரியமாக போகலாம் எவ்வளோ தூரம்னாலும் நிற்காமல். ஒரு காரு ஒரு டிரைவிங்கை பற்றியோ ஒரு காரை பற்றியோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மெக்கானிக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வண்டியில் வந்து ஹேண்ட் பிரேக் நல்லபடியாக ஒர்க் ஆகிற கண்டிஷனில் இருக்கணும். ஏன்னா ஹில்ஸ் ஓட்டுறீங்கன்னா ஹில்ஸில் போகும்போது ஹேண்ட் பிரேக் போட சான்சஸ் இருக்குது, போடணும்.
போடும்போது ஹேண்ட் பிரேக் ஒர்க் ஆகலாம், வண்டி பேக்கில் வர சான்ஸ் இருக்குது, பின்னாடி போகும். அப்போ உங்களால் வண்டியை வந்து பதட்டமான நிலை ஆகிட்டிங்கன்னா வண்டி ஓட்ட முடியாது, ஆக்சிடென்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் ஹேண்ட் பிரேக் வந்து மஸ்ட். ஹேண்ட் பிரேக்கு நல்ல கண்டிஷனில் வச்சுருக்கணும். அதே மாதிரி டயர்ஸு, ஒரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரன் ஆகணும் போது அதுக்கு தகுந்த மெயின்டெனன்ஸ் இருக்கணும், அதை மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் பேட்ரி திடீர்னு இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு போது அந்த மாதிரி லாங்கில் போகும்போது திடீர்னு பேட்ரி ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. பேட்ரி ஃபெயில் ஆகிற இடம் வந்து பேட்ரி அவைலபிள் ஆகிற இடத்துல ஃபெயில் ஆனால் பரவாயில்ல, நடுவில் மாட்டிக்கணும்னா அதுவும் ப்ராப்ளம். இந்த மாதிரி அதே மாதிரி கம்பல்சரி ஹெட்லைட்லாம் எரியுதா வண்டியில், அதை வந்து லாங் போகும்போது அதெல்லாம் செக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது நல்ல விஷயம். பிரேக் பிடிக்குதா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு போனாக்கா நல்லாயிருக்கும், ஜேர்னி சேஃபாக இருக்கும். ஹில்ஸில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து லோயர் கியரில் தான் போகணும். ஹையர் கியரில் போகும்போது வண்டி ஆஃப் ஆக சான்சஸ் இருக்குது. ஆஃப் ஆனாக்கா வண்டி பின்னாடி வர ஆரம்பிக்கும். அது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திடீர்னு பதட்டத்தில் வந்து வண்டி விட்டுருவோம், வண்டி ஆக்சிடென்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நம்ம லோயர் கியரில் ஏற்றுறதும் மேக்ஸிமம் லோயர் கியரில் போகிறது நமக்கு பிரேக்கிங்கும் சேஃப்டியாக இருக்கும். இறக்கும்போது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லோயர் கியரில் தான் இறக்கணும் வண்டியை. பிரேக் அடிக்கடி பிடிக்கும் போது என்ன ஆகலாம்னா பிரேக் லைனிங் வந்து பார்த்திங்கன்னா எரிய ஆரம்பிக்கலாம், புகை வர ஆரம்பிக்கும். அதனால் பிரேக் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம லோயர் கியரில் ஓட்டும் போது ஸ்பீடு குறைஞ்சி ஓட்டும் போது நம்ம வந்து பிரேக் அதிகமாக யூஸ் பண்ணாமல் சேஃப்டியாக வரலாம். பிரேக் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. அதிகமான ஸ்பீடில் போயிட்டு வண்டி ஓட்டும் போது பிரேக் ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்குது. பிரேக் பேட் ஹீட் ஆகுது, பிரேக் பேட் ஹீட் ஆகும்போது அந்த ரப்பாஸ் ஹீட் ஆச்சுன்னா பிரேக் ஆயில் லீக் ஆக சான்சஸ் இருக்குது. அப்போ பிரேக் பிடிக்காமல் போகலாம். அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். ஹேண்ட் பிரேக் மஸ்ட்டாக இருக்கணும், சேஃப்டிக்கு வந்து ஹேண்ட் பிரேக் இருக்கணும், அதை பார்த்துக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நான் ஹில்ஸில் கூட பார்த்துருக்கிறேன், கார் ஆஃப் பண்ணி விட்டுட்டுலாம் கூட வண்டி ஓட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா வண்டி கார் ஆஃப் பண்ணிட்டாலே என்ஜின் பிரேக்கிங் இல்லாத போகுது. அதாவது வண்டியிலே வந்து பார்த்திங்கன்னா என்ஜினுக்குன்னு ஒரு பிரேக் இருக்குது. ஆக்சிலேட்டர் நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் வந்து ஒரு பார்ட்டு பிரேக் பண்ணும், அந்த பிரேக் இல்லாத போகுது. ரெண்டாவது கியரில் இருக்கும்போது ஒரு ரிடக்ஷன் இருக்குது, அந்த ரிடக்ஷன் இல்லாமல் வரும்போது வண்டி வந்து டவுனில் வரும்போது ஃபுல் ஸ்பீடில் வர சான்சஸ் இருக்குது. அதனால் பிரேக் பிடிச்சாலும் பிரேக்லேயும் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். அதனால் வந்து சேஃப்டி கிடையாது. வண்டியை வந்து ரன்னிங்கில் ஓட்டுறது நல்லது. இன்ஜின் ரன்னிங்கில் இருக்கும்போது வண்டியை ஓட்டிட்டு வர்றது, ஹில்ஸ்லேருந்து வர்றது நல்லது. ரொம்பவே நல்ல விஷயம்னா நிறைய விஷயங்கள் எங்களுடைய விஐடி கம்யூனிட்டி ரேடியோக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. இவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட கார் மெக்கானிக் திரு வெங்கடேஷ் அவர்கள் காரை பற்றின நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பில் உதவி விஐடி நிலையான ஊரக வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி கல்வி மையம். நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்களை இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடியின் பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்னைக்கு நாம திரைக்கடல் ஓடி நிகழ்ச்சியில பார்க்க போற நாடு எதுனா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச நாடு தாங்க, இத்தாலி. இத்தாலின்ற நாடு இப்போ இன்னைக்கு வளர்ந்து வர சூழ்நிலையில இது ரொம்ப பெரிய நாடாகவே கருதப்படுது, பெரிய வளர்ச்சி நாடாகவே இருக்குது. இதை பத்தி நம்ம சில பண்புகள்லாம் பார்க்கலாம். இத்தாலி அல்லது இத்தாலியா இது தெற்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடு அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய நிலப்பகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதனுடைய அமைப்பு இது ஒரு கால்பாதம் போன்ற தீபகற்ப பகுதியை கொண்டது. அதாவது தீபகற்ப பகுதினா ஒன்றும் இல்லைங்க, 3 பக்கம் நீராலையும் ஒரு பகுதி நிலத்தாலையும் சூழப்பட்டு அமைஞ்சிருக்க பகுதிக்கு பேர் தான் தீபகற்பம். இது இத்தாலி ஒரு தீபகற்ப பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இது மத்திய தரைக்கடல் பகுதிகளான சிசிலி, சார்தீனியா என்ற தீவு பகுதிகளை எல்லாம் கொண்டது. அதனை சுற்றி தான் இத்தாலி இருக்கு.
இத்தாலி வடக்கில் அதாவது ஆல்ப் மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, சில்வேனியா போன்ற 4 நாடுகள் எல்லைகளாக கொண்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு வேர்ல்ட் மேப்லேயே பார்க்கலாம். அப்புறம் சான் மேரினோ மற்றும் வத்திக்கான் நகர் என்ற 2 தனி நாடுகளும் இத்தாலியோட நிலப்பகுதிக்குள்ளவே அமைஞ்சிருக்கு. இத்தாலியோட முக்கியமான நிலப்பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இத்தாலியோட தலைநகரம் அதாவது கேபிட்டலை பற்றி பார்க்கலாம். இத்தாலியோட தலைநகரம் ரோம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் கொஞ்சம் சொல்ல வரேன். இத்தாலியோட தலைநகரமான ரோம் மேற்கத்திய கலாச்சாரத்தோட வளர்ச்சியினால் முக்கிய பங்காற்றியுள்ளது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஐரோப்பிய ஒன்றியம் அப்புறம் G8, G20 ஆகியவற்றில் உறுப்பினராக உள்ளது இத்தாலி. உலகில் வாழ்வதற்கு ஏற்ற நாடுகளில் முதன்மையான நாடுகளாக இதுவும் ஒன்று அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. அமெரிக்காவுக்கு அப்புறம் இத்தாலி தான் வந்து முக்கிய பங்காற்றுது. இப்போது இதனுடைய மொழியை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போது இத்தாலியினோடனே இத்தாலியில் இருக்கவங்க இத்தாலிய மொழி தான் பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதனுடைய மொழி அதே தாங்க. இத்தாலியில் இருக்கவங்க இத்தாலி மொழி தான் பேசுகிறாங்க. இவங்க மக்களை வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கோம் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தாங்க இத்தாலியில் இருக்க மக்களை இத்தாலியன் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. இவங்களோட அரசாங்கம் கவர்மெண்ட்டை பற்றி பார்த்தோன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மள மாதிரி தான் இருக்காங்க. இவங்களும் நாடாளுமன்ற குடியரசு தான். இவங்க குடியரசுத் தலைவர் தற்போதைய குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா செர்சியோ மத்ரேல்லா. இவங்களோட தலைமை அமைச்சர் யாருன்னா மத்தியோ ரென்சி. இப்போ இருக்கிற தலைமை அமைச்சர் அப்புறம் குடியரசுத் தலைவர் இவங்க தாங்க. இப்போது இத்தாலியோட முக்கியமான அமைப்பு நிலப்பரப்பு. இது எந்த அளவுக்கு வேர்ல்ட் மேப்பில் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நிலப்பரப்பு இது மொத்த உலகத்தில் 3,03,18 கிலோமீட்டர் ஸ்கொயர். உலக பரப்பளவில் இது 71வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனுடைய நீர் பரப்பளவு பார்த்தோம்னா 2.4%. இது 2.4% பரப்பளவு நீர் கொண்டிருக்கு. இந்த நாட்டில் மக்கள் தொகை நிறையவே தாங்க இருக்குது. 2006 கணக்கெடுப்பின் படி பார்த்தோம்னா 5,31,31,287. இது 2006 எடுத்த கணக்கெடுப்பு படி சொல்கிறாங்க. அதனுடைய புள்ளி விவரம். இப்போது இவங்களோட இத்தாலி நாட்டோட நாணயம் பற்றி பார்க்கலாம். இவங்களோட நாணயம் யூரோ. இது இத்தாலியில் தெற்கு ஐரோப்பாவில் உள்ளது. இவங்க மொழியை பார்த்தோம்னா இத்தாலிய மொழியே இத்தாலியோட ஆட்சி மொழி. எப்போவுமே அந்த நாட்டில் என்ன மொழி அதிகமாக பேசுகிறாங்களோ அந்த மொழி தான் வந்து அதனுடைய ஆட்சி மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இத்தாலி மொழி தான் இத்தாலியோட ஆட்சி மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. 5.5 கோடி மக்கள் இம்மொழியை தாய்மொழியாகவும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் உலகளவில் இந்த 15 கோடி மக்கள் இந்த மொழியை தான் வந்து அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு கணக்கெடுப்பு சொல்லுதுங்க. நாடு முழுவதும் பல வட்டார மொழிகளும் இருக்குது. இந்த நாட்டில் பல வட்டார மொழிகளும் நிறையவே இருக்குது. சிறுபான்மையினர் பேசுகிற மொழிகள் எல்லாம் அவங்க வசிக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த வேறு மொழிகள் எல்லாம் பேசுகிறாங்க. அதே மாதிரி அந்த மொழிகளெல்லாம் இவங்க ஆட்சி மொழிகளாகவும் அங்கீகரிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, ஃப்ரெஞ்சு, செருமன் போன்ற மொழிகளில் சில வட்டாரத்துலேயும் பேசிட்டு வராங்க. இத்தாலிய மொழியோட சிறுபான்மையினரின் மொழிகளும் கல்வி பயில வாய்ப்பு உள்ளது. இவங்க சிறுபான்மையினர் பேசுகிற மொழிகளை கூட இவங்க கல்வி பயில வாய்ப்பு வகித்து விட்டுருக்காங்க. இவங்களோட சமயம் கிறிஸ்துவமே பிரதான சமயமாக இருக்குது. இவங்க இந்த நாட்டில் நிறைய பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க கிறிஸ்துவ மதத்தினர் தான் நிறைய வாழ்கிறாங்க. மற்ற சமயத்தினரும் வாழ்கிறாங்க. ஆனால் மற்ற சமயத்தினர் வந்து கொஞ்சம் விகிதத்தில் தான் இருக்காங்க. இவங்க கத்தோலிக்க கிறிஸ்துவமே இவங்க பலரால் கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற சமயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம அவங்களுடைய சில பண்புகளை பற்றி பார்த்தோம். அடுத்தது அவங்களோட தேசிய விளையாட்டு, விலங்கு, பறவைகள் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இவங்களோட தேசிய விலங்கு அப்படின்னு பார்த்தோன்னா கிரே உல்ஃப். இதுதாங்க, அதாவது ஓநாய். இதுதான் இத்தாலியோட தேசிய விலங்கு. ஓநாய்கள் மிகவும் ஆக்ரோஷமான மிருகம். மக்களின் கால்நடைகளை வச்சே மக்களை அறியும் அளவிற்கு திறமை படைத்தது. இருக்கிறதுலே எது ரொம்ப புத்திசாலியான விலங்குன்னு பார்த்தோன்னா ஓநாய் கூட புத்திசாலியான விலங்கு தாங்க. இது மக்களோட கால் தடத்தை, இப்போ ஒருத்தர் போயிருக்காங்கன்னா அந்த கால் தடத்தை வச்சே அது இங்கே மக்கள் வந்திருக்காங்க, யார் யார் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்ற அளவுக்கு திறமை படைச்சது. இந்த நாட்டோட தேசிய விலங்கு இந்த ஓநாய் தாங்க. இது ஓநாய் வந்து அதிக அளவில் இத்தாலியில் வாழுது.
இத்தாலியோட பாலைவனங்கள், வனப்பகுதிகள், புல்வெளிகள், ஓநாய்கள் அதிகமாக வாழ்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஓநாய்களுக்கு போதுமான சாப்பாடும் தண்ணியும் வந்து இத்தாலியில் அந்த பாலைவன பகுதிகளிலே நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓநாயோட அறிவியல் பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா கேனிஸ் லியூஃபர்ஸ். இதனுடைய சராசரி எடை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சராசரியான உயரம் இது வந்து 3லிருந்து 5 அடி வரைக்கும் வளரக்கூடியதுங்க. இதனுடைய வாழ்வு காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 6லேருந்து ஒரு 8 வருஷம் வரைக்கும் வாழும். தேசிய பறவை அப்படின்னு பார்த்தோம்னா இத்தாலியன் ஸ்பாரோ. இதனுடைய அறிவியல் பெயர் சிசல் பைன் ஸ்பாரோ. இது வந்து பொதுவாக இத்தாலி நாட்டில் தான் அதிகமாக காணப்படுது. அதனால தான் இதனுடைய பேர் இத்தாலியன் ஸ்பாரோ அப்படின்னே சொல்கிறாங்க. இது 1817 மக்களால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனுடைய சைஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து நிறைய பறவை இருக்கிறதுனால இது இவங்களோட தேசிய பறவையாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்தது இத்தாலியோட தேசிய விளையாட்டை பற்றி பார்க்கலாம். விளையாட்டுனா உடனே உங்கள் எல்லாருக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் வந்திருக்கும். அடுத்தது இவங்களோட விளையாட்டு என்னன்னு பார்த்தோம்னா கால்பந்து ஆட்டம் தான் இவங்களோட தேசிய விளையாட்டு. இத்தாலியோட தேசிய விளையாட்டு கால்பந்து ஆட்டத்தை இவங்க நிறைய ஒலிம்பிக்கில் நிறைய கலந்துக்கிட்டு நிறைய பரிசுகளையும் வென்றிருக்காங்க. இவங்க கைப்பந்தும் கூடைப்பந்தும் முக்கியமான விளையாட்டாக கருதப்படுது. இத்தாலியோட சிறப்புகள். இத்தாலியில் கிமு 8000 ஆண்டுக்கு முன்னரே காமூனி நாகரிகம் இருந்திருக்குன்னு அதற்கான சான்றுகள் இத்தாலியோட லோம்பார்டி மண்டல பகுதியில் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே இத்தாலியோட பண்புகள் தான். நம்ம இத்தாலி நாட்டோட எல்லா பொது பண்புகளையும் பார்த்தோங்க. இன்னும் நிறைய தகவல்களோட அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நிறைய தகவல்களை உங்களுக்கு ரொம்ப பயன்படும்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு VIT பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வல்லுனர் பார்வை. வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு வல்லுனர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம யார்கிட்ட பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, மீனா வைரவன், ஸ்ரீ சாரதா வித்யாலயா நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் தாளாளர், காந்தி நகரில் இருக்குது. அவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நன்றி. உங்களை பற்றி ஒரு ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் தான் சொன்னேன். நீங்கள் கொஞ்சம் உங்களை பற்றி அறிமுகம். என் பேர் மீனா வைரவன். சாரதா வித்யாலயா பள்ளியினுடைய தாளாளராக இருக்கேன். இந்த ஸ்கூல் ஆரம்பித்து 30 வருஷம் ஆச்சு. 30 வருடங்கள் ஆகுது. சரி மேம், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பற்றி சொல்லுங்கள். இந்த ஸ்கூல் நான் ரன் பண்ண எடுத்துக்கும் போது, அதாவது ஸ்கூலில் நான் வந்து இங்கே பங்களிப்புக்கு என்னுடைய ஃபேமிலி வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க. எனக்கு 2 பசங்க. 2 பேருக்கும் அந்த டைமில் நான் ஸ்கூலுக்கு அவங்கள அனுப்பிச்சு அவங்களுக்கு மீதி அவங்களுடைய கடமைகள் அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு நான் ஸ்கூலுக்கு வந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து நிறைய அதில் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஒரு ட்ரஸ்ட்னால் நடத்தப்படுற ஒரு ஸ்கூல். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹானரரியாக தான் இங்கே ஒர்க் பண்ணுறேன் நான். இங்கே இருக்கிற எல்லாருமே அப்படி தான், எல்லாருமே அவங்க வந்து டிவோட்டடாக இருக்கிறாங்க ஸ்கூலுக்கு. ஸோ இந்த சொசைட்டிக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், இங்கே ட்ரவுன்டோட பீப்புளுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மெயின் குறிக்கோள். அதுக்கு எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால தான் என்னால் இவ்வளோ இந்நேரம் வரைக்கும் இத்தனை வருஷமாக என்னால் இதை கண்டினியூ பண்ண முடியும். எல்லாரும் லைஃப்பில் வந்து படிக்கும் போதே வந்து நம்ம ஒரு காலேஜ் லெவலில் வரும்போதே வந்து டிசைட் பண்ணிடுவாங்க நம்ம இந்த ஃபீல்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏன் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க? யாராவது வீட்டில் யாராவது இன்ஸ்பிரேஷன் இருக்காங்களா, இல்லை வந்து உங்களுக்கே தோணிடலாம் போனால் வந்து ஒரு டீச்சர், ஒரு பசங்க கூட இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எதனால் வந்து இந்த துறையை நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக சொல்லணும்னா அது வந்து ஆக்சிடெண்ட் தான் கம்ப்ளீட்லி. ஏன்னா நான் படித்து +2 படிக்கும் போது எனக்கு கல்யாணம் ஆச்சு.
ஸோ அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் வந்து என்கரேஜ் பண்ணதுனால நான் கரஸ்பாண்டன்ஸில் பிகாம் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போவேன் நிறைய, அவ்வளோதான். இந்த கோயிலில் வந்து போகும்போது இந்த ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ண பெரியவர்கள் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த ஸ்கூல் வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் ஸ்கூலை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் இந்த லைனுக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னேன். சரி சாரதா ஜெயந்தி வருது, நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ் கொடுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ அப்போ ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்சும் போது ஸ்கூலில் ஒன்றுமே கிடையாது, டோட்டலாக பெஞ்ச் கிடையாது, ஒரு நோட்டீஸ் போர்ட், ப்ராப்பராக ஒரு ஸ்கூலுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இல்லாமல் இருந்தது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணேன். அப்போ வாணி வித்யாலயோட கரஸ்பாண்டன்ட் அவர்கள் எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவர்கிட்ட போய் இது மாதிரி சொன்னேன். அப்போ அவரால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் எனக்கு பண்ணாங்க, எப்படி ஒரு ஸ்கூல் நான் எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ மிஸ்ஸஸ் தீபா சுரேந்தர்னு சொல்லிட்டு இப்போ டான்ஸ் கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஹெல்ப் ரொம்ப இதில் எனக்கு. ஸோ அவங்கள்ட்ட நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் ஸ்டடி பண்ணி வந்ததை விட நான் லேர்ன் பண்ணி இந்த ஃபீல்டுக்கு வந்தது தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வர இங்கே சில்ட்ரன்கிட்ட இருந்து பழகி பேசுனதில் நான் ஐ காட் அட்ராக்டட். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல்டுனா இப்போதைக்கு நான் சொல்கிறது எஜுகேஷன் தான். அண்ட் ஐ ரியலைஸ் தட் எஜுகேஷனில் கொடுக்குற மாதிரி ஒரு இது வேறு எதுலேயுமே கொடுக்க முடியாது. பிகாஸ் வி ட்ரெயின் த சில்ட்ரன் எல்லா சைட்ஸ்லேயும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல்டு. நான் ஆக்சிடெண்ட்டாக தான் இதுக்குள்ளே வந்தேன். ரொம்ப நல்லாவே சொன்னீங்க. ஒரு 50 வருஷங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து ஃபஸ்ட்டு படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப தயங்கினாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா படிக்க வச்சாங்க, வேலைக்கு அனுப்பல. உடனே சரி ஒரு அறிவுக்காகவாது படிக்க வைக்கலான்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கு அனுப்பிச்சாங்க. ஸோ அந்த மாற்றம் நடந்திருக்கும். நீங்கள் வந்து ஒரு உங்களோட வயசில் நீங்கள் 12th முடித்த உடனே உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? போதும், படித்தது போதும், கல்யாணம் பண்ணிக்கோ, மேலே படிக்க தேவையில்ல, வேலைக்கு போக தேவையில்ல. ஸோ இப்போ இருக்கிற காலத்துக்கும் அப்போ உள்ள வித்தியாசங்கள் என்ன, அந்த காலத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன உங்கள் பார்வையில்? இப்போ வந்து காலகட்டாயத்தில் கேர்ள்ஸ் வந்து எஜுகேட் ஆகியே ஆகணும். அவங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது சாய்ஸ் கிடையாது. தே ஹேவ் டு பி எஜுகேட்டடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த காலத்தில் வந்து படிக்கிறது வந்து அவங்கவுங்களுடைய இதுதான். ஸோ நல்லா படித்தாங்கன்னா படிங்க, இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷன் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணாங்க. இப்போ இருக்கிறவங்க நிறையா படிக்கிறாங்க. பட் எனக்கு நான் இந்த என்னுடைய ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பார்க்கும்போது அப்போ இருந்த எஜுகேஷனுக்கும் இப்போ இருந்த எஜுகேஷனும் எக்கச்சக்கமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அப்போ இருந்தவங்க உணர்ந்து படித்தாங்க, அது என்ன படித்தோங்கிறத உணர்ந்து பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய எஜுகேஷன் கம்மியாக இருந்தாலும் அவங்களுடைய திங்கிங் வந்து வைடராக இருந்துச்சு. இப்போ நிறையா படிக்கிறாங்க, ஆனால் திங்கிங் வந்து ரொம்ப குறுகிக்கிட்டே வருது. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். உங்களுடைய அம்மா எந்த அளவு வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? உங்கள் படிப்பு விஷயம் தவிர்த்து மற்ற விஷயங்களில் 12th முடித்தோடனே உங்களுக்கு திருமணம் ஆச்சுன்னு சொன்னீங்க. ஸோ உங்களுடைய மதர் வந்து எந்த அளவு வந்து, ஏன்னா வந்து எல்லா பெண்ணுக்குமே வந்து அவங்களுடைய அம்மா வந்து ஒரு கிரேட் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவு வந்து உங்களோட மதர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது ஃபுல் ஃப்ரீடம். அது ஒன்று தான் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது. எதையுமே நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. எனக்கு 3 சிஸ்டர்ஸ், எல்டர் சிஸ்டர்ஸ். அவங்க எல்லாருமே கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. எனக்கு ஒரு அளவுக்கு மெச்சூர் ஆகும்போது அவங்க யாருமே இல்லை வீட்டில். ஸோ அம்மா வந்து அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஆனால் எனக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க, என் பொண்ணு நல்லா இருப்பானா அப்படின்னு. பட் ஷி வாஸ் அ பேஷன்ஸ், சிம்பிளிசிட்டி, அதெல்லாம் எங்கள் அம்மாட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது. பட் நிறையா நான் அவங்க சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டதோட அவங்க ஆக்ட் பண்ணதுலேருந்து, அவங்களுடைய லைஃப் வே ஆஃப் லிவிங்லேருந்து நான் கற்றுக்கிட்டது நிறையா. உங்கள் காலகட்டத்துலேயும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பெண்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது நீங்கள் பார்த்து ஒரு விஷயம் பொறாமப்படுறீங்க, ஐயோ நம்மளுக்கு அது கிடைக்கலையே, ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு அது கிடைச்சிருக்கே அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இப்போ இருக்கவங்க வந்து ரொம்ப பிரேவாக இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணி இந்த 30 இயர்ஸ் வந்திருக்கோம். இப்போ இருக்கவங்க லைக் அவங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. ஸோ தே ஹேவ் சாய்ஸஸ், நிறைய சாய்ஸஸ் இருக்குது. பட் நாங்கள் இருந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒன்னொன்றுத்துக்கும் நாங்களே ஸ்டெப் எடுத்து லேர்ன் பண்ணிக்கிட்டு வந்தோம். ஸோ அந்த இது கண்டிப்பாகவே இப்போ இருக்கவங்க தே ஆர் கிஃப்டட். லைக் சொல்லணும்னா இப்போ விஐடியில் போனோம்னா ஒரு இது இல்லை, தே ஹேவ் மல்டி சாய்ஸ் டு டூ. இப்போ நாங்கள் அப்படி இல்லை, பிகாம் படித்தோம்னா எங்களுக்கு ஒரே அந்த ஒரு லைன் தானே வழியே, எங்களுக்கு வேறு இல்லை. ஸோ தட் வே தேர் ஆல் கிஃப்டட். அடுத்ததாக அவங்களோட ப்ரொஃபஷன் பற்றி, அதாவது டீச்சிங்க்கும் பெண்களுக்கும் உள்ள தொடர்பு மேம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அந்த டீச்சிங்கில் என்ன அவ்வளோ ஈர்ப்பு. சில விஷயங்கள் வந்து ஆண்களுக்காகவே செய்யப்பட்ட சில வேலைகள் இருக்கும், இல்லை எல்லா வேலையும் பெண்களாலையும் செய்ய முடியும். சில விஷயம் அதான் டீச்சிங்கை கம்பேர் பண்ணும்போது பெண்கள் வந்து அதிகமாக விருப்பப்பட்டு வருவாங்க அந்த ஃபீல்டுக்கு. அதை பற்றி உங்களோட கருத்து? தட்ஸ் ட்ரூ. பிகாஸ் பெண்களுக்கு வந்து வி ஹேவ் தட் மதர்லி கேர். அது அந்த மதர்லி கேர் வந்து ஒன்லி த
ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் கேன் கிவ். தட்ஸ் த மெயின் திங். பேஷன்ஸு, அந்த பிள்ளைங்களுடைய மூட் மாதிரி எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் எங்களை மாற்றிக்கிட்டு தே ஹாப்பி, அவங்களோட ஹாப்பியாக நாங்களும் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இஃப் தே ஆர் க்ரையிங் அவங்கள கன்சோல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் டைப் வந்து ஒன்லி லேடிஸ் கேன் டூ. ஸோ ஐ திங்க் இந்த ஃபீல்டு வந்து ஒன்லி லேடிஸ் கேன் ஷைன் நைஸ்லி. உண்மையாக சொன்னீங்க. ஒரு உண்மையான ஒரு விஷயம். நிகழ்ச்சியில் பல விஷயங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம மீண்டும் பேசலாம். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுமே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி சர்வதேச மகளிர் தின சிறப்பு வல்லுநர் பார்வை. இடைவேளைக்கு முன்னாடி திருமதி மீனா வைரவன் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், பல விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மேம், லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க. ஏதாவது ஒரு கண்டிப்பாக வந்து அவங்க லைஃப்பில் அந்த ரோல் மாடல் வந்து பல விஷயத்தில் வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு யார் ரோல் மாடல்? அன்னை சாரதா தேவியின் பேரில் தான் இந்த ஸ்கூல் நடத்துகிறோம். ஸோ முழுக்க முழுக்க சாரதா தேவி அன்னை தான் என்னுடைய ரோல் மாடல். அதில் ஒரு சந்தேகமே கிடையாது. அவங்களுடைய அன்பு, அவங்க மெயினாக அவங்க ப்ரீச் பண்ணுறது அன்பு, எல்லாருக்கிட்டையும் கைண்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். பொறுமை, இன்னொரு பெரிய இது பொறுமை. இந்த காலத்து பெண்கள் இழக்கக்கூடிய ஒரு இது பொறுமை. அந்த இது ரொம்ப அவங்க அம்மா இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் எனக்கு ரோல் மாடல். எந்த ஒரு நிகழ்வு வந்து அவங்கள நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கிறதுக்கு வந்து ஒரு தூண்டுதல் இருக்கும்? எல்லாருக்கும் வந்து சடனாக கண்டிப்பாக ஒரு ஸ்பார்க் இருக்கும். சரி, இவங்க தான் நம்மளோட ரோல் மாடல், இவங்க சொல்கிற வார்த்தைகள், அவங்க வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு பாடமாக இருக்கும்னு சொல்லி எந்த இன்சிடெண்ட் வந்து உங்களுக்கு? அம்மாவுடைய வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள், சின்ன சின்ன நிகழ்வுகள் நிறைய உண்டு. அதில் அம்மா வந்து மெயினாக ஜாதி மதம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப சொல்லுவாங்க. ஒரு தடவை வந்து எல்லாருக்கும் உட்காந்து அம்மா பரிமாறுறாங்க. அப்போ ஒரு முஸ்லீமும் அதில் உட்காடுறான். அப்போ கூட இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அம்மா அவன் மற்ற ஜாதி, அவனுக்கு வந்து சாதம் பரிமாறாதீங்க அப்படி. அம்மா சொல்கிறாங்க, அம்மா கண்ணில் எல்லாருமே ஒன்று தான், இதில் எந்த மதமுங்கிறது முக்கியம் கிடையாது, அன்பு ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அம்மா கையினால் அம்மாவே பரிமாறுறாங்க. அது மாதிரி பொருட்கள் எடுத்து வைக்கிறது, இந்த காலத்தில் எல்லாருமே அவசர உலகத்தில் இருக்கோம். எடுத்து சாமான் யாருமே எடுத்து வைக்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். அம்மா சொல்லுவாங்க, ஒரு சாமானை தூக்கி போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அதே நேரம் தான் வைக்கிறதுக்கும் ஆகும். அதை நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இந்த ஸ்கூல் வந்து ஓரளவுக்கு நாங்கள் இன்னும் மெயின்டைன் பண்ணுறோம், நீட்டாக மெயின்டைன் பண்ணுறோன்னா அம்மாவோடைய அந்த ஒரு பெரிய கருத்து. ஏன்னா எல்லாருமே அவசரமாக இருக்கும், அவசரமாக ஸ்கூலுக்கு வரோம், அவசரமாக திரும்பி ஓடுறோம். ஆனால் எடுத்த இடத்துல பொருட்கள் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கற்றுக்கிட்டதுனால சிஸ்டமேட்டிக்காக எங்களால் பண்ண முடியுது. அது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காம. சரி மேம், நீங்கள் ஸ்கூலை பற்றி இப்போ சொன்னீங்க, ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னீங்க. எந்த ஒரு விஷயம் வந்து மற்ற பள்ளிகளுக்கும் உங்களுடைய பள்ளிகளுக்கும் வித்தியாசம்? எந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து மாணவர்களுக்கு நீங்கள் பயன் தரக்கூடிய விஷயங்களை வந்து அவங்களுக்கு கற்றுத்தரீங்க? அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன், அவங்களுக்கு மெயினாக டிசிப்ளின் அப்படிங்கிறதான் நம்மளுடைய மெயின் குறிக்கோள். ரிலீஜியஸ் பேஸ்ட் எஜுகேஷன். இப்போ எங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு நீங்கள் ராமாயணம் பற்றியோ மகாபாரதம் பற்றி கேட்டிங்கன்னா, பகவத் புராணம் இல்லை 63 நாயன்மார்கள் எதை பற்றி கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது மெயினாக நாங்கள் எடுத்துக்கிறோம். மாரல் சயின்ஸ்னால் சும்மா பைஹார்ட் பண்ணி கொஸ்டின் ஆன்சர் எழுதி மார்க் வாங்கிட்டு போகிற ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. அது லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒன்று. இந்த சின்ன வயசில், அதாவது எல்கேஜி டு 5th ஸ்டாண்டர்டில் மட்டும்தான் இந்த மாரல் எஜுகேஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் 100% நம்புகிறேன். ஏன்னா 6th மேலே போனால் அவங்களுக்கு வந்து மார்க் ஓரியன்டேஷன் தான் பெருசாக இருக்குது. பேரண்ட்ஸ்க்கும் சரி குழந்தைங்களுக்கும் மார்க் வாங்கணும், அவன் 98 வாங்கிட்டா நான் 99 வாங்கணுங்கிறத தான் இருக்காங்களே ஒழிய அவங்க கல்ச்சர் அண்ட் மாரல் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத யாருமே கவனிக்கிறதில்ல. பேரண்ட்ஸும் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அந்த சைடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல. ஸோ இட்ஸ் ஃபுல்லி வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன்.
எஜுகேஷன். அதுக்கு தான் நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்கழி மாதம் பஜனுக்கு 30 நாளும் வரக்கூடிய குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்குறோம். 30 நாளும் வர்றாங்களா அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், காங்கேயநல்லூரில் ஒரு 100லேருந்து 200 குழந்தைங்க வர்றாங்க. மார்கழி மாதம் இந்த குளிரில் வராங்க, பஜன் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஒரு gift கொடுக்குறோம் 30 நாளும் வரவங்களுக்கு. அதே மாதிரி கோலாட்டம் அப்படிங்கிற ஒரு இது வந்து இறந்துட்டு போகிற ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அதை ரிவைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கோலாட்டம் சொல்லி கொடுத்து எல்லா ஸ்கூல்ஸ்லேருந்து வரோம். எங்கள் குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் இன்விடேஷன் அனுப்புகிறோம். இங்கேயே நாங்கள் ப்ராக்டிஸும் பண்ணுறோம். எங்கள் செலவில் அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு நாள் ஊர்வலமாக அது கோலாட்டம் பண்ணுறோம். அதே மாதிரி மே மந்த்து ஃபர்ஸ்ட் வீக்கில் சைவ சமய வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 days ஃப்ரீ கேம்ப் ஒன்று நடத்துகிறோம். அதில் நம்மளுடைய கல்ச்சர் என்ன, ரிலீஜன் என்ன, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ திருப்பாவை காம்படிஷன், திருக்குறள் காம்படிஷன் அந்த மாதிரி நிறையா நடத்தி குழந்தைங்களுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணுறோம். மெயினாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு போய் அதை நிறையாவே இன்சிஸ்ட் பண்ணிட்டு வரோம். அடுத்ததான் மேம், இங்கே படித்த மாணவர்கள் இப்போ வந்து அவங்க பெரிய லெவலில் இருக்கலாம், நிறைய பேர் இங்கே படித்தவங்களாக இருக்கலாம், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது? இங்கே நிறையா விஷயங்கள் வந்து இங்கே படித்த மாணவர்கள் உங்களை வந்து மீட் பண்ணலாம், இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கலாம், அப்போ வந்து ஒரு ப்ரௌட் மொமெண்ட்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, இந்த ஸ்கூலில் படித்த பையன் நல்ல லெவலில் இருக்கான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்குது? அது மாதிரி சொல்லணும்னா நிறைய குழந்தைகள் சொல்லணும். ஏன்னா ஸ்கூல் ஆரம்பித்து 30 வருஷம் ஆச்சு. இப்பயும் எங்கே பார்த்தாலும் பசங்க என்ன சொல்கிறாங்க, மேடம் நாங்கள் பின்னாடி படித்தது, நாங்கள் காலேஜ் படித்தோம், பிஹெச்டி பண்ணோம், என்னென்னவோ பண்ணோம், ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இல்லை. 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்களுக்கு கற்றுக்கிட்ட அந்த நீங்கள் கொடுத்த பேசிக் எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் வீக் கூட ஒரு பையன் வந்து சொன்னான், மேடம் நான் ஷிப்பில் ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து இன்னமும் இந்த ஸ்கூலில் நினைக்கிறேன் அப்படிங்கிறான். ஸோ அவன் படித்த பெரிய ஸ்கூலெல்லாம் விட்டுட்டு இங்கே ஓடி வராங்க பிள்ளைங்கும் போது அது நாங்கள் பெரிய எங்களுக்கு we are blessed with that kind of kids. அவங்க கற்றுக்கிட்ட அந்த இதை வந்து அவங்க வேல்யூஸை வந்து மறக்கலை அப்படிங்கிறது எங்களை ரொம்ப சந்தோஷமாக வைக்கிது. பலதரப்பட்ட மாணவர்கள் வந்து இங்கே படிக்கிறாங்க. சில மாணவர்கள் வந்து பொருளாதாரமாக பின்தங்கி இருப்பாங்க. அந்த மாதிரி மாணவர்களுக்கு இந்த பள்ளி வந்து எந்த வகையில் சலுகைகள் மற்றும் உதவிகள்லாம் செய்யுது? ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கூல் வந்து ஒரு ட்ரஸ்ட்டில் நடத்திட்டுருக்கோம். இங்கே படிக்கிற குழந்தைகள் வந்து கவர்மெண்ட் ஃபீஸ் தான் வாங்குகிறோம், பட் அதவே கட்ட முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு 20% நாங்கள் வந்து ஃப்ரீ எஜுகேஷனும் பண்ணுறோம். இன்னொரு 20% வந்து கன்செஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு இல்லை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த இயர் முடிய போது இன்னும் ஃபீஸ் கட்டாதவங்க கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதம் என்னால் 200 முடியும்னா 200 கொடுப்பாங்க, ஒரு மாதம் முடியும்னா 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ த்ரூ அவுட் த இயர் ஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஹெல்ப் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். மனுஷனுக்கு லைஃப்பில் வந்து ஒன்லி சக்ஸஸ் மட்டுமே கிடையாது, ஃபெயிலியர்ஸும் இருக்கும். உங்களோட லைஃப்பில், அதாவது உங்களுடைய சோதனை காலம் இருக்கலாம், அந்த மாதிரி சமயங்களில் யார் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நிறைய பேர் இந்த ஸ்கூலை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு பிகினிங்லேருந்தே ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அஸ் அ ஸ்கூல்னால் எல்லாருக்குமே தெரியும் வந்து நிறையா ஹார்ட்ஷிப்ஸ் இருக்குது ஸ்கூலில். மெயினாக மானிட்டரி வேணும், ஃபண்ட்ஸ் வேணும். அதுக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து எவ்ரி இயர் ஒரு ஜங்க் சேல் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து, ரிலேட்டிவ்ஸ்கிட்டேருந்து, எல்லார்ட்டேருந்து அவங்களுக்கு பயன்படாத பொருட்கள். இப்போ நம்ம ஒரு வெட்டிங் பண்ணுறோம், வெட்டிங்கில் 10 gift நமக்கு வேண்டியதாக இருக்கலாம், 90 gift நமக்கு வேஸ்ட்டாக தோணும். அந்த மாதிரி கிஃப்ட் இருக்கிறத அவங்க வந்து எங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் அது ஒரு ஜங்க் சேல் ஒன்று ஆடி மாதத்தில் மந்த் ஆஃப் ஆகஸ்ட்டில் பண்ணுறோம். அந்த இதில் வர ப்ராஃபிட்டை வச்சு இந்த மாதிரி ஃபீஸ் கட்ட முடியாத குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வகையில் எனக்கு ஹெல்ப் என்னுடைய முன்னோடியாக இருந்தது வந்து என்னுடைய சிஸ்டர் மிஸ்ஸஸ் ராணி வள்ளியப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்காங்க. அவங்க ஸ்டேட்ஸில் இருந்த போது இந்த மாதிரி இந்த ஜங்க் சேலை பற்றி அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணால் உனக்கு நிறையா அமௌண்ட் கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, வாங்குறவங்களுக்கு மட்டும் பெனிஃபிட்டில், வாங்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குடிசைவாழ் மக்கள் நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ ஒரு டிஷர்ட்டை வந்து நம்ம 50 ரூபாய்க்கு கொடுக்கும் போது அவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ அது 2 பக்கமும் நம்மளும் பெனிஃபிட் ஆகிறோம், அவங்களும் பெனிஃபிட் ஆகிறாங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து படித்தது டவுன்ஷிப் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதனுடைய பேர் வந்து வில்லியம்ஸ் அப்படின்னு இருக்குது. அதில் மேடமாக இருந்தவங்க மிஸ்ஸஸ் ஸ்ட்ராங், அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு நிறையாவே உண்டு. ஷி இஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் லேடி, பட் அவங்கள்ட்ட தான் நிறைய நான் மாரல் நிறைய சைடு அவங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்க ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு. இப்போ மிஸ்ஸஸ் வில்லியம்ஸ் இருக்காங்க, அவங்களும் எனக்கு நிறையா கைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சுஷிலா மேடம் சொல்லிட்டு டிகேஎம் காலேஜில் ஒர்க் பண்ணி அவங்க ரிட்டையர்டு இப்போ. ஸோ அவங்களும் எனக்கு எப்போ ஹெல்ப்புன்னு கூப்பிட்டாலும், எந்த சைடில் ஹெல்ப்புன்னு கூப்பிட்டாலும் அவங்களும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் மெயினாக சொல்லணும்னு போனால் எங்களுடைய ஹெச்எம் மிஸ்ஸஸ் பிரியா
அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட 28 இயர்ஸாக ஒர்க் பண்ணவங்க அன்எக்ஸ்பெக்டட்லி பாஸ்ட் அவே. பட் அவங்களுடைய பங்கும் பெரிய பங்கு இந்த ஸ்கூலுடைய வளர்ச்சிக்கு. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இப்போ இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் விமனுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? மெயினாக பெண்களுக்கு வேண்டிய பொறுமை இப்போ நம்ம இழந்துகிட்டே போகிறோம். எல்லாத்துலேயும் அவசரமாக படுறதுனால பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா குழந்தை அதை தப்பு செஞ்சான் அப்படின்னு சொன்னோம்னா உடனே எங்களுக்கு முன்னாடியே குழந்தை போட்டு தப்பு நல்லா அடிப்பாங்க. அது பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அடிக்கக்கூடாதுன்னு குழந்தைகளை அன்பால் வளர்த்துட்டு வரும்போது பேரண்ட்ஸ் அவங்களுக்கு நேரமின்மை காரணமாக அது பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வளர்த்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு பெண்களிடையே பொறுமை. அதுவும் அன்பையும் வளர்த்துட்டாங்கன்னா நம்ம கண்ட்ரி வந்து இன்னும் நல்லா முன்னேறலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பல விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க பெண்களை பற்றி, உங்களோட வாழ்க்கையில் இருந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களோட வளர்ச்சி பாதை உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது? பெண்கள் எல்லா ஃபீல்ட்லேயுமே நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க. அவங்க வளர்ச்சி அடைய வேண்டிய ஒரு சைடு அப்படின்னு கேட்டால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொறுமை அந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ நிறையா படிச்சிடுறோம், வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கர்வம் வந்துடுது பெண்கள்கிட்ட. ஸோ அது இல்லாமல் இருந்தால் நம்ம இந்தியன் கல்ச்சர் பிரகாரம் நம்ம அந்த பழசெல்லாம், அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் வந்து கல்ச்சர் பேஸ்டாக கொடுக்கறதுக்கு காரணம். அந்த பழசெல்லாம் நம்ம மறந்துட்டோம். பழசெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டு அந்த கர்வம் அப்படிலாம் இல்லாமல் நம்மளும் ஆண்களோட சேர்ந்து அவங்களுடைய ஹெல்ப்போடு கொண்டு வந்தோம்னா ஃபேமிலி எல்லாமே நம்ம குழந்தைங்கள நல்ல வழிக்கு நம்ம கொண்டு வரதுக்கு முடியும். ஓகே மேம், இவ்வளோ நேரம் பல விஷயங்களை எங்களுக்கு கூட ஷேர் பண்ணீங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்காக பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம், இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நலம் மெடிக்கல் சென்டர் மற்றும் மருத்துவமனையின் டைரக்டர் மருத்துவர் நர்மதா அசோக் அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேச போறோம். அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் இந்த பண்பலை மூலமா சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வாய்ப்புக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேம், நீங்க ஒரு குழந்தை நல மருத்துவர் இல்லையா? இன்னைக்கு வந்து குழந்தைகள் வந்து வளர்ப்பு முறைன்றது ஒரு பல பேருக்கு வந்து தெரியறதில்ல. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் கைட்லைன்ஸ்லாம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்ல போறீங்க மேம்? முதலாவதாக உங்களை எல்லாரும் இந்த பண்பலை மூலமா சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கேட்குறது ரொம்ப இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப ப்ராக்டிக்கலான கேள்வி. ஆக்சுவலாக கவனிக்கிறது இல்லைன்னு சொல்கிறத விட நான் தனக்கு கிடைக்காததெல்லாம் வந்து குழந்தைக்கு கிடைக்கணுன்ற அதிகமான அக்கறையும் ஆர்வமும் இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. அதனால கொஞ்சம் ஓவர் கில் பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் எனக்கு இருக்குது. நிறைய பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிறையா சுதந்திரமும் அவங்களுக்கு தேவைப்படுறதை கொடுக்கறச்சே அதனால வந்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்கன்றது தான். மற்றபடி அக்கறை எல்லாமே எல்லா காலத்துக்கட்டங்கள்லையும் இருக்குது. இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது தான் என்னுடைய. மேம், அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஏதாவது குழந்தை வளர்ப்பு முறையில் ஏதாவது வித்தியாசங்கள், அவேர்னஸ் அதிகமாக இருக்கா? இல்லை வந்து இன்னும் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்படுறீங்களா? அதாவது மக்கள் வந்து இன்னும் வந்து அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்? ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ வந்து இதுவும் இன்டர்நெட்டு, இப்போ மொபைல்ஸ் எல்லாமே, ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஸோ எவ்ரிதிங் எல்லாமே நம்ம கையிலே இருக்குது. அதனால் என்ன ஒரு டிசீஸ் பற்றி நாங்கள் பேர் சொல்கிறதுக்கு முன்னாடியே என்னோட கிளினிக் ரூம்லேருந்தே உட்காந்து டைப் பண்ணி பார்த்து அந்த டிசீஸ் பற்றி நிறையவே தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய வெப்சைட்ஸும் இருக்குது அவங்களுக்கு எப்படி எந்தெந்த ஏஜில் எப்படி குழந்தைய வளர்க்கணும்னு டைரக்ட் பண்ணுறது. பட் புக் வச்சு நம்ம வந்து குழந்தைய வளர்க்க முடியாது இல்லையா? ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசம். அந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பு அதிகமாக இருந்தது, அன்பு இருந்தாலும் கண்டிப்பு அதிகமாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் தாத்தா பாட்டி உள்பட அன்பு அதிகமாக இருக்குது. அந்த கண்டிப்பும் அந்த பயம் இருக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. ஆக்சுவலாக நல்லாவே குறைஞ்சிட்டு வருது. அவங்களுக்கு அதை யார்கிட்டையும் குழந்தைக்கு வந்து ஒரு பயம் அந்த மாதிரி இல்லை, டீச்சர்ஸ்கிட்டையும் பயம் இல்லை. இது வந்து ஒரு விதத்தில் பார்த்தா நல்லது. ஏன்னா குழந்தை வந்து அவங்களோட எப்படி வளரணுமோ அது சந்தோஷமாக வளர்கிறாங்க, ஒரு பூ மாதிரி இருக்காங்க.
பட் என்னன்னா அதை வந்து நம்ம கண்டிக்க வேண்டிய தருணம் கண்டிக்கிறச்ச அதை எடுத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து குழந்தைங்க கிட்ட இல்லை. நம்ம வந்து அதை வந்து சின்ன வயசுலேருந்தே வளர்த்தாதான் அது வரும். திடீர்னு வந்து 9வதுல வந்து ஏன் படிக்கல, ஏன் படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றச்சு அந்த குழந்தைனால ஏற்றுக்க முடியல. ஸோ அந்த மனப்பக்குவம் வந்து அதுவும் வந்து நம்ம வளர்க்குறச்சே சொல்லியிருந்தோம்னா இந்த 2 காம்பினேஷன் நல்லா இருக்கும். இப்போ வந்து அது கொஞ்சம் குறைபாடாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கு. நம்ம குழந்தைன்னு சொல்லும்போது வந்து அதனோட மகளிரும் இணைஞ்சிடறாங்க, அதாவது பெண்களும் அதோட சேர்ந்துடுறாங்க. ஸோ பெண்களுக்கு எந்த மாதிரியான அட்வைஸ் மேம், அதாவது குழந்தை வந்து இப்படி தான் வளர்க்கணும், இந்த மாதிரி விஷயத்தை கடைபிடிக்கணும், எந்த மாதிரியான ஆலோசனைக்காக உங்ககிட்ட இப்போ வராங்க? நிறைய வந்து நல்ல அதாவது சின்னதாக ஏதாவது கொடுக்கணும்னா கூட எங்ககிட்ட கேட்டுட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது 6 மாசத்துல சாப்பாடு ஆரம்பிக்கணும்னா இதை கொடுக்கலாமா, நாங்கள் மேடம் அதை கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல விதம். பட் என்ன அப்படின்னா அவங்க இந்த டிவி பார்க்குறதும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து குழந்தைக்கு சத்துள்ள ஆகாரமாக நிறையா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இந்த பவுடர்ஸ் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது வந்து எனக்கு வந்து இதுவாக தெரியல. ஐ டோன்ட் ஃபீல் இட்ஸ் கம்ஃபர்டபுள். ஏன்னா நல்லது கிடையாது குழந்தைங்களுக்கு. நம்ம நாட்டு உணவே வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட்லி முதற்கொண்டு இட்லியில் வந்து கரெக்டாக நம்ம உளுந்து போட்டிருப்போம், அரிசி போடுவோம், வெந்தயம் போட்டிருப்போம். இட்லி வந்து கார்போஹைட்ரேட், உளுந்து வந்து ப்ரோட்டீன்ஸ், வெந்தயம் வந்து நல்ல மினரல்ஸ் கரெக்டான அண்ட் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு இட்லி கொடுத்தோம் அப்படின்னா இட் வாஸ்
ஹோல்சம் ஃபுட். நம்ம அதை விட்டுட்டு இப்போ வேற விதமான உணவுப் பொருட்களோ இல்லை வந்து நம்ம அதே மாதிரி பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு எப்போவுமே வந்து அந்த அந்த டயத்தில் பீரியட்ஸ் டயத்தில் எள்ளுருண்டை கொடுப்பாங்க, நிறைய கடலை உருண்டை. இன்னும் கடலை வந்து ஹஸ் காட் ஜாகரி அண்ட் ப்ரோட்டீன் ரெண்டுமே சேர்த்து இருக்கு. அந்த உணவு பழக்கங்களை விட்டுட்டு நம்ம வந்து வேற வெஸ்டர்ன் உணவு பழக்கம் தான் நல்லது, பவுடர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோ இல்லை மல்டிவைட்டமின் சிரப்ஸ் எல்லாம் கேட்கறது வந்து நான் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவேன். யூஸ்வலாக நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்குற ஃப்ரெஷ்ஷான பொருட்கள் நம்ம கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி அடிக்கடி குழந்தைக்கு வந்து ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறது இல்லை வந்து இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் லஞ்சில் வந்து மீன் ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பணும்னா அவங்களுக்கு பட் ஒரு பட்டாணியோ ஒரு சுண்டலோ வீட்டில் பண்ணி கொடுக்குற பொருட்கள் வந்து கொடுக்கணும். அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லேடிஸ் வந்து எல்லாருமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுனால கஷ்டமாக இருக்கலாம். பட் சண்டேஸ் கொஞ்சம் பிளான் பண்ணி அதுக்கான பணியார மாவோ இல்லை அடை மாவோ சண்டேவே பிளான் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த வாரத்தில் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட்டாணிலாம் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட அந்த டைமில் ஹீட் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும். வெளியிலேருந்து டிவி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பெனி பேர் சொல்ல விரும்பல, ஆனால் வந்து அவங்க அதை கொடுக்கறது வந்து அது கொடுத்தாதான் நல்லதுன்னு நினைக்கிறது வந்து தப்புன்றது தான் என்னோட இது. மற்றபடி வளர்ச்சி எல்லாருக்குமே நல்ல அக்கறை இருக்குது, அவேர்னஸும் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறையா ஃபுட்ஸ் வந்து டிவியில் பார்த்து இப்போ குழந்தைய அதை மறுக்கவும் முடியாது, ரொம்ப அடம் பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு ஐட்டம்ஸ் வந்து இப்போ நிறைய எடுத்துக்கிறாங்க. ஃப்ரைடு சிப்ஸு, அதாவது அது மட்டும் இல்லாமல் வந்து சீக்கிரமாக தரக்கூடிய நூடுல்ஸு. ஸோ எந்த மாதிரியான ஃபுட்ஸு எடுத்துக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க மேம்? அதாவது ஸ்நாக்ஸும் அதே மாதிரி கவர் ஆகணும், அது சத்துள்ள ஆகாரமாகவும் இருக்கணும், அதேமாரி நம்மளோட பாரம்பரியமான உணவு வகையும் பிரியக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ சொன்னீங்க பட்டாணி, அந்த கடலை உருண்டை, அந்த மாதிரி விஷயம். எந்த மாதிரி உணவு வகைகள் வந்து இதுக்கு மாற்றுன்னு சொல்ல வரீங்க? அதான் இப்போ வந்து நீங்கள் நூடுல்ஸ் எல்லாம் நம்ம வந்து இறக்குமதி செய்யப்பட்ட உணவு, அதுக்கு இடியாப்பம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ரெடிமேட் இடியாப்பம் வந்திருக்கு. இப்போ வந்துருச்சுன்னா அதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்து தாளிச்சு போடுறது வந்து உங்களுக்கு டைம். நூடுல்ஸில் இருக்கக்கூடியதை விட இப்போ இடியாப்பம் மாவு வருது, கஞ்சி மாவு ரெகுலர் கிடைக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ராகி தோசைலேருந்து ரவா தோசைலேருந்து எல்லாமே ரெடிமேடாக வந்து உங்களுக்கு அந்த மாதிரி மாவு வகைகள் யூஸ் பண்ணலாம். அது தவிர இந்த பர்கர், அந்த பீஸாஸ், அந்த மாதிரி வெஸ்டர்ன் இது வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஒரு மாசத்துல ஒரு தடவை வந்து அந்த குழந்தைக்கு கூட்டிட்டு போகலாம். நான் அதுதான் சொன்னேன், அங்கதான் வந்து அந்த கண்டிப்பு வந்து நமக்கு தேவைப்படுது. எந்த விதத்துல வந்து இந்த சைல்டு ஷுட் நாட் டிக்டேட். அதுக்கு தெரியாது, எப்பவுமே வந்து ரொம்ப அழகான பொருள் இருந்தா எல்லா குழந்தையும் ஆசைப்பட தான் செய்யும். நமக்கே தெரியும் ரொம்ப டேஸ்டி பொருள் எல்லாம் ஹெல்த்தி கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து அதை பார்த்தப்போ கேட்க தான் செய்யும். அந்த இடத்துல தான் தாய்மார் மட்டும் இல்லாம அப்பா அம்மா மட்டும் இல்லாம தாத்தா பாட்டிலேருந்து வீட்டுக்கு வர விசிட்டர்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த சாக்லேட் எடுத்துட்டு வரதோ பிஸ்கெட் எடுத்துட்டு வரதோ இல்லாம நம்ம வந்து எதிர் அந்த குழந்தைக்கு வந்து பணமா ஒரு உண்டியல்ல போட்டு சேமிக்கிற பழக்கத்தை சொல்லி கொடுக்கலாம். அண்ட் ஃபேமிலி மொத்தமும் இல்லை நாங்க வாங்கி தர மாட்டோன்றத வந்து தெளிவா இருந்தாங்கன்னா குழந்தை வந்து அடம் பிடிக்க தான் செய்யும். ஒரு 2 தடவை அடம் பிடிப்பா, 3ஆவது தடவை அடம் பிடிப்பா. இட்ஸ் லைக் அ பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அடம் பிடிச்சா கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த தடவை அதே தான் செய்ய போறாங்க. ஸோ நீங்க நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அடம் பிடிச்சா கண்டிப்பா அந்த பொருள் கிடையாது அப்படின்ற 2-3 தடவை பண்ணிட்டோம்னா குழந்தை அடம் பிடிக்கிற சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்போ நம்மளே சின்ன வயசுல வந்து 10 பைசா மிட்டாய் தான் அதை கேட்டிருப்போம். பட் நம்ம அப்பா அம்மா வந்து அந்த டைம் வந்து ஒரு எக்கனாமிக் லிபர்ட்டி இல்லை அவங்களுக்கு. அவங்க வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா கூட பணம் அந்த அளவுக்கு இல்லாததுனால ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. இப்போ நம்ம பணம் இருந்தாலும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண வேண்டியது கம்பல்சரி. அப்பதான் அந்த குழந்தைக்கு வந்து ஆரோக்கியமான, இல்லைன்னா அவ போய் சாப்பிடாமையே வருவாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு ஜென்ரலாக வந்து எந்த ஸ்கூல் ஹெல்த் செக்கப்போ எங்கே போனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா லேடி சில்ட்ரன், கேர்ள் சில்ட்ரன் இடத்துல வந்து கண்டிப்பாக பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, கண்டிப்பாக வந்து அனீமியா இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டே வியாழக்கிழமை வந்து இரும்பு சத்து மாத்திரை எல்லாருக்குமே தராங்க. ஏன் அப்படின்னா 48% மேலே இந்த ஏஜ் குரூப்பில் குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து கம்மியாக இருக்குது. இது எங்கேயாவது முன்னாடி படிச்சிருக்கோமா? இல்லை. 2வது பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். பசங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் இப்போ கண்ணாடி போகிற நிலைமைக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் எதனால? இது வந்து நம்மளோட உணவு பழக்க முறை மாறினதுனால தான். ஸோ இதனால நம்ம வந்து எப்பவுமே வந்து குழந்தைய வந்து அந்த டைம் அழுகுது அப்படின்னு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா பிற்காலத்தில் அது அழக்கூடிய நிலைமை வந்து அது அப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்க வேண்டியது கட்டாயம். மேம் இப்போ சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது வந்து இப்போ பெண்களுக்கு வந்து கொஞ்சம் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, அந்த அனிமியா, இரும்புச்சத்து, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பெண்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான அட்வைஸ் தரீங்க மேம்? இந்த பீரியட் ப்ராப்ளம்ஸ் எந்த மாதிரியான டிப்ஸ் நீங்கள் தரீங்க? ஜென்ரலாக வந்து அடலசன்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க வீட்டில் அப்படின்னாலே வந்து கீரை கண்டிப்பாக சேர்த்துக்கணும், எள்ளுருண்டை, அந்த மாதிரி கடலை உருண்டை. ஸோ இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, முருங்கைக்கீரை, ராகி, அந்த மாதிரி இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறப்ப டேட்ஸ் வந்து பழங்கள் சாப்பிட சொல்லணும் கம்பல்சரியாக கேர்ள்ஸ்க்கு.
அதுக்கப்புறம் வந்து வயிறு வலி வந்து ஜென்ரலா அந்த மாதவிட ஆன முதல் 2-3 நாள் அது நார்மல் தான். பட் ரொம்ப அதிகப்படியா அவ ஸ்கூலுக்கே போக முடியாம இருந்ததுன்னா அதுக்கு மாத்திரைகள் எடுக்கிறதுல தப்பு கிடையாது. அதை அவங்களுக்கு சொல்லி தரணும். they'll have to be taught about hygiene. அதாவது அந்த டயத்துல வந்து பேட்ஸ் கரெக்டா மாத்துறதுக்கும் இதுக்கும் அம்மாக்கள் வந்து சங்கோஜப்பட்டாங்கன்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு எது அவ கரெக்ட் இது வந்து நார்மல் தான், வரலைன்னா பரவாயில்ல, இல்ல நான் ஒரு நாளைக்கு நிறைய வந்து பேட்ஸ் மாத்தினாலும் பரவாயில்லன்னு வந்து ஜஸ்ட் லைக் தட் விடாம ஒரு டாக்டரை பார்த்து கரெக்டாக வந்து செக் பண்ணி ஹீமோக்ளோபினும் பார்த்துட்டு இரும்பு சத்து கொடுக்கறது ரொம்ப கம்பல்சரி. வி ஹாவ் டு எஜுகேட் த கேர்ள்ஸ். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டேஜ்லேயே என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணுங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது ரொம்ப கட்டாயமான ஒன்று. டெஃபினட்டாக. ரெண்டாவது அகெயின் ஒல்லியாக இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ் வரலாம், ரொம்ப குண்டாக இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ ரெண்டுமே டயட் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெயிட் மெயின்டெனன்ஸ் அந்த டயத்தில் ரொம்ப குழந்தை வளர்ப்பு முறையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது கர்ப்பமாக இருக்கிற சமயத்தில் அந்த சமயத்தில் பெண்கள் எந்த மாதிரியான ஃபுட்ஸு மற்றபடி எப்படி எந்த மாதிரி அலர்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்? ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்கிங்கோ லேடிஸ்க்கு நடுவில் இல்லை. லக்கிலி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் நிறைய ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் வந்து வர ஆரம்பிக்கிறதுனால அதனால ப்ராப்ளம்ஸ் வருது. நம்ம நாட்டில் வந்து நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸை கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டான நேரத்தில் சில பேர் வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து நியூட்ரிஷன் ரொம்ப போகாது. ஆக்சுவலாக வந்து அம்மா ஆகிறதுக்கு முன்னாடி தான் ப்ரிப்ரேஷன் அதிகம். ஏன்னா வந்து அந்த அடலசன்ட் பீரியட்லேயே நல்லா சாப்பிட்டுட்டு அதே மாதிரி அதாவது கல்யாணத்தில் நீங்கள் வந்து கோல்டு வாங்கி கொடுக்கலனாலும் ஃபோலிக் ஆசிட்னு ஒரு டேப்லெட் இருக்குது 5 mg. அது என்னென்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரிவென்டிவ் ஃபார் நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது மூளையிலேருந்து முதுகு தண்டில் இப்போ வந்து சில குழந்தைங்களுக்கு அந்த இடத்துல வந்து அந்த இடம் கூடாமல் நரம்பு வந்து வெளியில் வரும். ரொம்ப அதாவது குழந்தை உயிருக்கு ஆபத்தானது கிடையாது, பட் அதனால குழந்தையோட யூரின் போகிற இதுவோ நடக்கிறதோ எல்லாமே பாதிக்கிறது. இட்ஸ் கால்ட் அ ஸ்பைனல் டிஃபெக்ட், நியூரல் டியூப் டிஃபெக்ட். அது வராமல் இருக்கிறதுக்கு ஃபோலிக் ஆசிட் சாப்பிடணும். ஸோ அதை வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 3 months முன்னாடியிலேருந்தே அதை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வாந்தி வருது அப்படின்றதுக்காக ஃபுட் அவாய்ட் பண்ணாமல் ஃப்ரெஷ் ஜூஸஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். அடிக்குவேட் ரெஸ்ட்டு அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 9ஆம் மாதம் வரைக்கும் வேலை செஞ்சே ஆகணுன்ற சூழ்நிலையில் எல்லா லேடிஸும் இருக்கிறதுனால அப்பப்போ நிறைய சாப்பிட முடியாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமான இதே நான் சொன்ன அந்த ஏற்கனவே சொன்ன பழங்களோ இல்லை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஆஃபீஸில் வந்து அப்பப்போ எடுத்துக்கணும். தே ஷுட் நாட் அவாய்ட். மற்றபடி ஸ்பெஷலாக வந்து ப்ரெக்னன்சி டயத்தில் சாப்பிடணுங்கிறது எதுவுமே இல்லை. எப்படியும் 4 monthsக்கு அப்புறம் அயன் அண்ட் கால்சியம் வந்து டாக்டர்ஸே தர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுவும் நீங்கள் சாப்பிட்டா போதும். இப்போ குழந்தைகிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஒபிசிட்டி மேம். இப்போ பசங்க வந்து முன்னாடி வந்து குண்டா இருந்தா ஓகே கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்காங்கன்னு, இப்போ அதை விட ஓவர் வெயிட்டா ஆவறாங்க இல்லையா? அதை தவிர்க்கிறது அதனுடைய பின் விளைவுகள் என்ன? ஒபிசிட்டி வந்துட்டா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எதனால வருதுங்கிறத யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 2-3 இயர்ஸில் வந்து குழந்தை சாப்பிடாது. தட் இஸ் கால்ட் அஸ் டாட்லர்ஸ் அனரெக்சியா. நார்மல். அதாவது அவங்களுக்கு எப்படின்னா அந்த டயத்தில் வந்து நிறைய கற்றுக்குறாங்க விஷயங்கள். ஸோ இப்போ எப்படி ஃபுல் ஸ்டமக் சாப்பிட்டு நம்ம தூங்கிடுவோம் இல்லையா? ஸோ குழந்தை வந்து நிறைய சாப்பிட்டா அது வந்து அதுக்கு வந்து மூளை வளர்ச்சி இருக்காது. ஸோ இட் வாண்ட்ஸ் டு லேர்ன். அப்போ வந்து ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இட்லி சாப்பிடும், இல்லை 1/4 இட்லி சாப்பிடும், இல்லை ஒரு சமயம் வேண்டான்னு சொல்லும். நம்ம கொஞ்சம் விட்டுடணும். அந்த டைமில் போட்டு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் பண்ணி அதை சாப்பிட்டே ஆகணும்னு வந்து அதை திணிச்சோம் அப்படின்னா அப்போ குண்டாகவே ஆக மாட்டாங்க. பட் ஒரு 6 years 8 yearsல தே ஸ்டார்ட் பிகமிங் ஃபேட். ரெண்டாவது இப்போ எல்லா லேடிஸும் என்ன நினைக்கிறாங்கன்னா காலையில் வந்து பாலோட பிஸ்கெட் தர பழக்கம் இருக்குது நிறைய பேருக்கு. அதே மாதிரி நான் இந்த கமர்ஷியல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சொன்னேன், அதை யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது. இன்வேரியபிளி சில வெஸ்டர்ன் அவுட்லெட்ஸோ இல்லை நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வந்து அதை வந்து நிறைய அந்த ஈஸ்ட்ரோஜன் போடப்பட்ட சிக்கன் பிராய்லர் சிக்கன்ஸ் வாங்கி தருவாங்க. அது வந்து எதுவுமே சாப்பிடாட்டியும் சிக்கன் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல் தட் இதெல்லாம் வந்து ஹை கொலஸ்ட்ரால் இது. ஸோ வெயிட் போடும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியாவில் யாருமே யோசிக்காத ஒரு விஷயம், குழந்தைங்க எங்கே விளையாடுவாங்கன்னு. யாருமே வந்து அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸுக்கு வி ஆர் நாட் கிவிங் மச் கான்சன்ட்ரேஷன். இன்றைக்கி இருக்கிற ஆவரேஜாக ஒரு ஸ்கூல் சைல்டு ஒரு 5th standard 6th standard படிக்கிற பிள்ளை பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7 மணிக்கு எழுந்துக்குது, 8 மணிக்கு வேன் வரும். ஸோ எழுந்த உடனே ஒரு டம்ளர் ஃபுல்லாக அந்த பவுடர் போட்ட ஒரு பால், அதுக்கப்புறமா வந்து ஏதானு இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸு, அங்கே ஸ்கூலுக்கு போகிறாங்க 8-8:15. இன்வேரியபிளி பிடி கிளாஸஸ் ஒரு 1 or 2 hours இருந்தாலும் சில ஸ்கூல்ஸ் இப்போ நிறைய அவேர்னஸ் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. பட் தெர் ஆர் ஸ்டில் வந்து அந்த 1 hour ஒரு 1/2 an hour 45 minutes வாரத்தில் 2 நாள் பத்தாது. பட் யூஸ்வலி அப்படி தான் இருக்குது. 8 மணிக்கு போனாங்கன்னா 4:30 5 o'clock வராங்க. வந்த உடனே என்ன பண்ணுறோம், வீட்டில் திருப்பியும் வந்து ஒரு டம்ளர் பாலை கொடுத்துட்டு திருப்பியும் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு we are sending them back to tuition. டியூஷனில் 6 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் 8:30க்கு வராங்க. 8 மணிக்கு வர பிள்ளையை போட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் என்ன பண்ண வேண்டியது, அவன் வந்து காலையிலேருந்து இருக்கிறதுனால டிவி முன்னாடி உட்காரான் 8:15லேருந்து 9 or 10 மணி. அகெயின் ஸ்லீப்பிங் ஆர் ஹி டஸ் த ஹோம்ஒர்க்.
இதே 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் இன்னும் மோசம். காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 10 வரைக்கும். ஸோ எங்கேயும் பார்த்தீங்கன்னா we are not giving enough time for physical activityக்கு. சுத்தமாக ஒரு ஸ்விம்மிங்கோ ஒரு டென்னிஸோ அது போகிறதே வந்து சில பேர் ஒரு இதுக்காக போகிறாங்க, பட் ஒன்லி given importance during லீவ் டைம். இல்லை அவேர்னஸ் இருக்கிற மக்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் ஜென்ரலி பொதுவாக 90% குழந்தைங்க இந்த ஷெட்யூலில் தான் இருக்காங்க. ஸோ தேர் நெவர் பிளேயிங். வீக்கெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி 9 மணிக்கு கார்ட்டூன் சேனல் போட்டான்னா whole day he sees. So physical activity is absolutely zero. This is one of the main reason. சாப்பிட்டு டிவி முன்னாடி இல்லை உட்கார அடைச்சு அது மாட்டுக்கு கொறிச்சிக்கிட்டே உள்ளே போகுது, ஏன்னா அவனுக்கு எதுவும் தெரியல. 3வது விஷயம், அப்படியே டைம் கிடைச்சாலும் இன்னைக்கு ஐபேடும் மொபைல்ஸும் டேப்லெட்ஸும் இட் ஹஸ் டாமினேட்டட். அவன் கேம் விளையாடுறது அப்படின்னா அவனுக்கு அது தவிர வேறு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அப்சல்யூட்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் பிகமிங் ஜீரோ. ஸோ அன்லெஸ் அன்டில் இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் அந்த மாதிரி இல்லை. தே ஆர் கிவிங் வெரி மச் இம்பார்ட்டன்ஸ். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மிக்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம குழந்தைங்களை வந்து விளையாடுறதுக்கு என்கரேஜ் பண்ணும். ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம். அடுத்த கேள்வி, மேடம் எங்கே விளையாட விடுறது? தேர் இஸ் நோ பிளேஸ். எல்லாத்தையும் நம்ம வந்து பிளாட் போட்டு வித்துட்டோம். எங்கே தான் பிள்ளைங்க விளையாட போகிறாங்க? சைக்கிள்னா தெரியவே தெரியாது, ஏன்னா ரோட்டில் ஓட்டிட்டு போனால் எவன் இடிப்பான்னு தெரியல. விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. we are taking like பக்கத்து வீடு யாருன்னே தெரியாது மேடம், அவன் வந்தா அவன் படிப்பான், அவன் வீட்டுக்குள்ள இருப்பான். we are thinking it is ஒரு பெரிய ப்ரைடுன்னு நினைக்கிறோம் மற்றவங்க கூட விளையாடுறது. பட் குழந்தைங்க வந்து மற்றவங்க கூட விளையாட என்கரேஜ் பண்ணணும். ஃபுட் ஐட்டம்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வரணும். அண்ட் சம்வேர் ஒரு ஏரியான்னு இருந்தால் இந்த இடத்துல பார்க் வந்து எங்கே நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணால் வெளிநாடு போய் பாருங்கள். ஒவ்வொரு செக்டார்லேயும் இந்த அளவுக்கு பார்க் இருக்கணுன்ற ஸ்பெசிஃபிகேஷன். இங்கே நம்ம பார்க்கையும் வந்து வீடாக போட்டு வித்துடுறோம், பட்டா இல்லைனாலும் வித்துடுறோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி அஸ் அ பப்ளிக் அவேர்னஸ் வந்து வி ஷுட் இன்க்ரீஸ் அ பார்க் ஏரியா. சில்ட்ரன் ஷுட் பிளே. யூ ஆர் நாட் கிவிங் ஸ்பேஸ். இடமே கொடுக்கல குழந்தைங்களுக்கு. அதோட பின்விளைவுகள் தான் இந்த ஒபிசிட்டி. அஸ் அ சொசைட்டி நம்ம மாறினா தான் இது மாறும். நிறைய விஷயம் சொன்னீங்க மேம். அதாவது இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு சைக்கிள் ஓட்ட கூட தெரியறது கிடையாது. அது ரீசன் என்னன்னா நம்ம சொல்லியும் கொடுக்கறது இல்லை, அவங்களுக்கு முடியாது, இடமும் இல்லை. ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா மேம், குழந்தை பிறந்த உடனே வந்து தாய்ப்பால்ன்றது ஒரு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். பெற்றவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நிறைய டவுட் இருக்குது. இந்த எந்த வயசில் எந்த உணவை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பாதியிலே வந்து தாய்ப்பாலை நிறுத்திடுறாங்க. அதனால் வந்து பின்னாடி வந்து குழந்தைகளுக்கு தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ எந்த வயசுலேருந்து எந்த ஏஜ் வரைக்கும், ஒரு 3 வயசு வரைக்கும் இந்த ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஏதாவது டிப்ஸ்? ஜென்ரலி வந்து பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து 4ஆம் மாதம் 6வது மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து சம்டைம்ஸ் குழந்தைங்க கொஞ்சம் ரொம்ப ஃபேட்டாக 4 months எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங், அதாவது 4 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் தவிர இன்க்ளூடிங் டாக்டர்ஸ் கொடுக்குற மல்டிவைட்டமினோ தண்ணியோ எதுவுமே தேவையில்லை. பிகாஸ் தாய்ப்பால்லேயே வந்து அனைத்து சத்தும் இருக்குது. இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, 1 மாத குழந்தைக்கு எப்படி ஜீரணம் ஆகுமோ, எப்படி கிட்னி எக்ஸ்க்ரீட் ஆகுமோ அதுக்கேற்றாப்புல அந்த அம்மாவுக்கு பால் சுரக்கும். இட்ஸ் அ டேர்ம் சைல்டு, நல்லா வளர குழந்தை, அதுக்கேற்றாப்புல இட் இஸ் மேட். அந்த அம்மாவோடது டிசைனர் மாதிரி, அந்த பேபிக்கு டிசைனர் மில்க் மாதிரி அது வருது. ஸோ இதை வந்து ஜென்ரலாக வந்து என்னென்னா, முதல்ல வந்து பிறந்த உடனே முதல் 1 or 2 டேஸுக்கு அம்மாவுக்கு வலினாலையும் இல்லை வந்து எது ரீசனாலும் முதல் 2-3 நாளைக்கு பால் வராது. இது வந்து சீம்பால். அது வந்து ஒரு 2 ml இருந்தால் கூட குழந்தைக்கு போதும். இது மோர் தேன் த அமௌண்ட். அது வந்து சப்பினா போதும் அதுக்கு. அதனால வந்து ஐயோ பால் வரலன்னு ஃபஸ்ட்டு 2 நாள்லேயே வந்து சக்கரை தண்ணியோ இல்லை வேறு ஏதாவது பாலோ கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 2 days யூ ஹாவ் டு வெயிட். டெஃபினட்டாக மில்க் செக்ரேஷன் வரும். இதுக்கு தான் சொன்னேன் ஆன்டினேட்டல் ப்ரிப்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா முன்னாடியிலேருந்தே அம்மாவோட சத்து இருந்தால் தான் ஆன்டினேட்டல் பீரியட்லேயும் வந்து தே ஷுட் ப்ரிப்பேர். பால் கொடுக்கறதுக்கு வந்து மார்பு காம்புகள் வந்து சரியாக இருக்கா, டாக்டர் கிட்ட செக் பண்ணுறப்போ இப்போ குழந்தையோட அந்த இது மட்டும் அவங்களுக்கும் பிஸியாக இருக்கலாம், யூட்ரஸ் மட்டும் செக் பண்ணிவிட்டு பேபி நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. பட் வந்து பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் அந்த டைமில் ரொம்ப முக்கியம். மார்பு காம்பு வந்து கரெக்டாக இருக்கா அந்த குழந்தை, ஏன்னா யூ ஹாவ் டு கெட் ரெடி. அதை வந்து அந்த டயத்துலேருந்து ரெடி பண்ணிக்கிட்டாங்கன்னா பிறந்த உடனே அவங்க எடுத்துக்கிறது. தே கேன் சி வீடியோஸ் ரெகார்டிங் எப்படி மில்க் கொடுக்கறது. மென்டலி நம்ம வந்து 4 months வரைக்கும் என் பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்க மாட்டேன்றது மனசில் நாங்கள் தெளிவாக இது பண்ணிக்கணும். அதே மாதிரி குழந்தை வந்து பிறந்த உடனே ஜென்ரலி வந்து பால் பத்தலம்பாங்க. யூஸ்வலாக ஒரு குழந்தைக்கு வந்து 1 வீக்குக்கு இட் ஷுட் கெயின் அரௌண்ட் 200 to 250 grams. பட் அதாவது 250 கிராம் அது மாறலாம். ஆனால் ஒரு குழந்தை வந்து 6லேருந்து 8 தடவை நல்லா யூரின் போச்சு, நல்லா வந்து குழந்தை யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா குடிக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து விளையாடும். அதாவது 10 நிமிஷம் தான் குடிக்கும், அப்புறம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும், அப்புறம் திருப்பியும் ஒரு 1/2 மணி நேரம் குடிச்சிட்டு ஒரு 2-3 மணி நேரம் தூங்கும். அது நார்மல். அந்த சைக்கிள் வந்து ரொம்ப நார்மல். யூஸ்வலி மோஷன் வந்து டெய்லி போகணும்னு அவசியம் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் போனாலும் பரவாயில்ல, இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு நாளில் 10 தடவை போனாலும் பரவாயில்ல. இட்ஸ் பி அ வெரி கோல்டன் கலராக ஒரு இது இப்போ இருந்தது. தென் ஒவ்வொரு தடவையும் சில பேர் இருப்பாங்க, ஒவ்வொரு மில்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணுவாங்க, கொடுக்கறதுக்கு அப்புறமா செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஒரு க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணாங்கன்னா ஜென்ரலி வந்து பால் பத்துதுன்னு அர்த்தம்.
குழந்தை அழலாம், அழுதுகிட்டே தான் இருக்கும். அது வந்து அம்மா வச்சுக்கணும்னு அழலாம், இல்லைனா வயிறு கொஞ்சம் வீங்கினாலும் அழலாம், இல்லை எதுக்கு வேணாலும் அழலாம். ஸோ எல்லா தடவையும் வந்து அழுகுது, ஸோ வேற பால் கொடுத்தே ஆகணுன்ற ஒரு ஃபோர்ஸ் இல்லாமல் எல்லாரும் என்ன சொல்லணும்னா, யூ ஷுட் என்கரேஜ் த மதர். இதுக்கு வந்து அம்மாவோட பங்கு, வீட்டுக்காரரோட பங்கு, மாமியாரோட பங்கு ரொம்ப முக்கியம். தே ஷுட் என்கரேஜ் தட், தே ஷுட் கிரியேட் அன் அட்மாஸ்பியர். நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து பால் கொடுக்க வைக்கணும். இது வந்து 4 to 6 months. 4ஆம் மாதம் இல்லை 6ஆம் மாதத்துக்கு அப்புறமா வந்து செமி சாலிட் டயட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். லைக் கஞ்சி அந்த மாதிரி ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து பாயில்ட் அண்ட் மேஷ்டு ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூ கேன் ஸ்டார்ட் கிவிங். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரம் 6 months ஆன்வர்ட்ஸ் வந்து நல்ல வேக வச்ச காய்கறிகள் மிக்ஸ் பண்ணி டயட்டு. சில பேர் வந்து மிக்சியில் போட்டு அடித்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கையினால மெசஞ்சு கொடுக்கலாம். தயிர், யோகர்ட் நிறையா தரலாம், வெஜிடபிள்ஸ் நிறையா தரலாம். பை அபவுட் 10 or 11 months ஒன்லி நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் மட்டன் சூப், சிக்கன் சூப் அந்த மாதிரி ஆரம்பிச்சு பை 1 year ஒரு சைல்டு வந்து இட் ஷுட் பி ஏபிள் டு ஃபீட் அமங் த ஃபேமிலி. நம்ம கூட உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு. பட் நம்ம இந்தியன் இதில் வந்து அப்போதான் வந்து மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு பார்த்து ஊட்டி எல்லாத்தையும் மசிச்சு தருவோம். அந்த மாதிரி இல்லாமல் வந்து நம்ம கூட உட்காந்து சாப்பிட்டு கையிலால் சாப்பிட்டு பழக்கிறதுக்கு அந்த டயத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம். 3 years there is no special food. நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் கொடுக்கணும், வெளி ஐட்டம்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதுதான். இப்போ குழந்தை பிறந்தவுடனே எல்லாருக்குமே ஒரு கான்ஷியஸ் இருக்குது மேம். ஒரு சின்ன சளி பிடிச்சிடக்கூடாது, டயரியோ ஏதோ போகும்போது வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் நார்மலான ரீசன் தான், குழந்தைகளுக்கு எல்லா விஷயமும் வரும். பேரண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான அறிவுரை கூறுறீங்க? இல்லை, நார்மலி வந்து சின்ன வயசில் வந்து குழந்தைக்கு சளியோ ஜுரமோ வந்தால் அது நார்மல் வைரல். நானும் அதே தான் என் கிளினிக்கில் சொல்லுவேன். டெஃபினட்டாக 2 to 5 days இருக்க தான் செய்யும். ஒரு ஆர்டினரியாக ஃபீவரோ இல்லை சளியோ உடனே ரஷ் பண்ணி ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறதோ இல்லை டாக்டர் கிட்ட போகிறதோ இல்லை ஊசி, காலையில் ஒரு டாக்டர் கிட்ட பார்ப்பாங்க, ஒரு ஊசி போட்டிருப்பாங்க, மத்தியானம் ஜுரம் கொல்லைன்னு இன்னொரு டாக்டர் பார்ப்பாங்க, இன்னொரு ஊசி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. ஃபீவர் வந்து ஒரு ஜுரங்கிறது ஒரு வந்து ஆபத்துக்கு அறிகுறி கிடையாது. ஜுரங்கிறது உடம்போட எதிர்ப்பு சக்தியை குறைக்குது. அது வந்து உடம்புக்குள்ள ஒரு கிருமி வந்துச்சு, அந்த கிருமி எனக்கு வேண்டான்னு உடம்பு எதிர்க்குதே தவிர அது ஆபத்துக்கான அறிகுறி இல்லை. ஜென்ரலி பொதுவாக வந்து எது ஆபத்தான அறிகுறி அப்படின்னு சொன்னா, ஒன்று வந்து குழந்தை வந்து ரொம்ப இடைவிடாம வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்து, இல்லை வந்து குழந்தை வந்து கையில் எடுத்தீங்கன்னா தொய்வா விழறது. உங்களுக்கே தெரியும், அதை எடுத்து அப்படி ஒரு கிழிஞ்ச துணி மாதிரி அப்படி டவல் தொய்வா இருக்கிறது. 3வது ஜுரம் இல்லாத சமயத்திலையும் குழந்தை வந்து ஆக்டிவாக இல்லாமல் சோர்வாக உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, இல்லையா வந்து ஃபிட்ஸ். அஃப்கோர்ஸ் அது வலிப்பு வந்தால் யாரும் வீட்டில் வச்சுருக்க போகிறதில்ல. இந்த மாதிரி இருக்கிறது தான் டேஞ்சர் சைன்ஸ். இந்த மாதிரி இருந்ததுன்னா இமீடியட்டாக மருத்துவமனையை அணுகணும். இல்லை அப்படின்னு சொன்னால் தே கேன் வெயிட். இது வந்து நார்மல் வைரல் ஃப்ளூ. அதே மாதிரி மூக்கில் தண்ணி மாதிரி ஒழுகிறது, இட்ஸ் அ வைரல் இன்ஃபெக்ஷன். பயப்படவே வேண்டாம். ஜுரம் விட்டு விட்டு வர்றது நார்மல் கம்ப்ளீட்டாக. நடுவில் அதாவது நல்லா ஜுரம் இருக்கிறச்சே சோர்வாக இருக்கும், மற்ற நேரத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி சாப்பிடவே சாப்பிடவே இல்லைன்னு பயப்படுவாங்க. ஜென்ரலி குழந்தைங்க வந்து ஒரு நாய்க்குட்டி மாதிரி. நாய்க்குட்டி வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா இட் வில் நாட் ஈட் எனிதிங், பட் தென் இட் வில் காம்பன்சேட். அது முடிச்சோடனே அதே மாதிரி இவங்க வந்து டைஜஸ்ட் ஆகலை சாப்பிட. நம்ம ஜுரம் இருந்தால் உட்காந்து சிக்கன் மட்டன் சாப்பிட்டுட்டு இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி குழந்தைங்களும் வந்து தே நீட் டைம் டு ரெக்கவர். ஸோ அதுக்கு வேணுங்கிற உணவு, ஒரு மில்கோ இல்லை ஒரு கஞ்சியோ அந்த டைம் கொடுத்துட்டு, தண்ணி நிறையா ஹைட்ரேஷன் வந்து நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ எலக்ட்ரால் மாதிரி பவுடர், ஓஆர்எஸ் வந்து கொடுத்து அவங்க ஹைட்ரேஷன் நல்லா வச்சுக்கிட்டாலே போதும். ஜென்ரலாக பேதி வந்து ஜென்ரலி கீப் தெம் ஹைட்ரேட்டட். நிறைய ஓஆர்எஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓஆர்எஸ் தான் மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைரியா, 90% ஆஃப் டைரியா வைரல் இன்ஃபெக்ஷனால தான். மருந்து கொடுக்கறதுனால சரியாக போகிறதில்ல. பட் யூஸ்வலாக ஸ்மெல்லி ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது, இல்லை வந்து அதில் ரத்தம் கலந்து வருது, இல்லை குழந்தைக்கு ரொம்ப ஜுரம் இருக்குன்னா நாங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம். அந்த ஸ்டேஜில் நீங்கள் டாக்டர் பார்க்குறது. ரொம்ப பயமாக இருந்ததுன்னா ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம், இது வந்து நார்மல் ஃபீவர் தானா அப்படின்னு. ஒன்ஸ் தே சே இட்ஸ் நார்மல் ஃபீவர், பெட்டர் நாட் சேஞ்ச் த டாக்டர் ஆர் த மெடிசன். டாக்டர்ஸ்க்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் உங்கள் குழந்தைக்கு காலையில் ஒரு மருந்து, ஒரு ஊசி, திருப்பி ஒரு மருந்து, ஊசி, இட் இஸ் நாட் குட். அதே மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். மேம், இப்போ சமீப காலமாக அதாவது வந்து மார்பக புற்றுநோய், அதாவது சில தாய்மார்கள் வந்து குழந்தைக்கு சரியாக பால் கொடுக்கறதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பிரெஸ்ட் கேன்சர் சொல்லக்கூடிய இந்த மார்பக புற்றுநோய் வருவதற்கான ரீசன்கள் இருக்குது, அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பிரெஸ்ட் கேன்சர் கேன் கம் டு எனிபடி. அது வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ். அதாவது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் தான். என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா,
குழந்தைங்க இல்லாதவங்க இல்லை வந்து தாய்ப்பால் கொடுக்காதவங்க கிட்ட வந்து மார்பக புற்றுநோய் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களே தவிர பட் அதுதான் ரீசன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து இன்னி காலகட்டத்தில் வந்து நான் இவ்வளோ ஒரு நாளைக்கு 100 குழந்தைய பார்த்தா கூட எந்த மதரும் வந்து எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நான் நிறைய காலேஜ் கேர்ள்ஸ் வந்து எல்லாருமே பார்த்துருக்கேன், எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற ஆசை டெஃபினட்டாக இருக்குது. அதாவது வரலையோ நமக்கு பத்தலையோ குழந்தைக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் மேல்பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நிப்பிள் வச்சு மேல்பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பாட்டிலில். அது குடிச்ச உடனே இது வந்து வாஷிங் மிஷின்லேயும் கையில் துவைக்கிற மாதிரி நிப்பிளில் வந்து அதுவாக பால் சுரக்கும், கையில் துவைக்கிறச்சு யூ ஹேவ் டு ஸ்ட்ரெஸ் இல்லையா. ஸோ உறிஞ்சி குடிக்க முடியாது குழந்தை வந்து இட் வில் அடாப்ட் மோர் டு பாட்டில் மில்க். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் குறையுது. 3வது விஷயம் வந்து லேடிஸ் ஒர்க்குக்கு போகிறது. இன்றைக்கி இருக்கிற ப்ரைவேட் செக்டார்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து 6 மாதம் லீவ் கொடுக்குறாங்க. பட் அது இல்லாமல் ப்ரைவேட் செக்டாரில் ஆனால் 2-3 மந்த்ஸை ஜாயின் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தே ஆர் ஸ்டாப்பிங் பிரெஸ்ட் மில்க். ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். எதுக்கு நான் சொல்லணும்னா என்ன பார்த்த வரைக்கும் மேபி தெர் ஆர் பீப்புள் பட் தட்ஸ் நாட் த மெஜாரிட்டி ஸ்டாப் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட். பட் மார்பக புற்றுநோய்க்கு ஒன் ஆஃப் த ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ் பால் இது பண்ணுறது. பட் மார்பக புற்றுநோய் வரத்துக்கான காரணம் வந்து பிறவியில் ஜெனட்டிக் ரீசன்ஸ். அதாவது ஏற்கனவே நம்மளோட பாட்டியோ இல்லை வந்து நம்ம பரம்பரையில் யாருக்கான மார்பக புற்றுநோய் இருந்தால் நமக்கான ஜீன் இருக்குதுன்னா அது வரதுக்கான காரணம் அதிகமாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் மற்ற கேன்சர் மாதிரியே இன்றைக்கி இருக்கிற அந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷனால தான் கேன்சர்ஸ் வந்து அதிகமாக வரதுக்கு சான்சஸ். இப்போ இந்த தனக்கு வந்து மார்பக புற்றுநோய் இருக்கான்னு வந்து நாமளே சுயபரிசோதனை. அதாவது என்னன்னா இப்போ வந்து பிரெஸ்ட் கேன்சர் வந்து இன்க்ரீசிங் அப்படின்னா இது வந்து வெளியில் தெரியக்கூடியது சீக்கிரமாக கண்டுபிடிக்கக்கூடியதுனால சுய பரிசோதனை வந்து நம்ம வந்து அட்வொகேட் பண்ணுறோம். இதை மந்த்லி ஒன்ஸோ இது என்ன பண்ணணும்னா அவங்க வந்து 8 ஸ்டெப்ஸ் இருக்குது. அது இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தாங்களே தெரியும். அதாவது அக்குளுக்கு கீழேலேருந்தும் பிரெஸ்ட்டில் வந்து அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் சர்க்குலர் மோஷனில் பார்த்தாங்கன்னா ஏதான ஒரு கட்டி மாதிரி புதுசாக உருவாகிற மாதிரி இருந்ததுன்னா இமீடியட்டாக அந்த ஒரு கட்டியை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சு இது நார்மலான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். ஏன்னா வந்து பிரெஸ்ட் டிஷ்யூவில் வந்து அந்த கட்டி வந்து கரெக்டாக தெரியாது, ரொம்ப நாள் பட்டு ஏன்னா சின்னதாக தான் உருவாகும். பட் அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த சுய பரிசோதனை முறையை நம்ம வந்து கடைபிடிச்சிருக்கோம். இன்னைக்கு கவர்மெண்ட்ல பயங்கர அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க த்ரூ மீடியா. உங்களை மாதிரி ஒரு பண்பலை மூலமாக நிறைய எல்லாரையும் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. பட் அது சம்டைம்ஸ் வந்து நிறைய பேருக்கு பயமும் வந்துருச்சு. ஒரு சாதாரண இதுனா கூட அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நீங்கள் போயிட்டு சுய பரிசோதனையில் உங்களுக்கு அந்த கட்டி தெரிஞ்சதுன்னா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கலாம். less than 30 years வந்து we don't do any test for that. நாங்கள் வந்து அந்த கட்டி ஜென்ரலாக இட் would be ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லக்கூடிய ஒரு பினைன் கண்டிஷனாக தான் இருக்கும். ஸோ அது வந்து நாங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து ஒரு நார்மல் இதுன்னு சொன்னால் நீங்கள் எதர் கன்ஃபர்மேஷனுக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம் பிரெஸ்ட்டு. பட் 30 வயசுக்கு மேலே மேமோகிராம்னு ஒரு சொல்லக்கூடிய அந்த புற்றுநோய்க்காக தனி ஒரு டெஸ்ட் இருக்குது. அதை வந்து அவங்க எடுத்துக்கலாம். பட் அடிக்கடி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 years once ஒரு அந்த கட்டி தெரிஞ்சதுன்னா அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி மார்பகத்துலேருந்து ஒரு சின்ன தண்ணி மாதிரியோ இல்லை ரத்தம் மாதிரி வந்தது அப்படின்னா இமீடியட்டாக வந்து டாக்டர் பார்க்குறது கம்பல்சரி. மேம் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கும் அதுக்கும் வந்து கர்ப்பம் அடைகிறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கு. ஏன்னா வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸுங்கிறது வந்து எதனால வருதுங்கிறத பொறுத்து தான் கர்ப்பம் ஆகிறது வந்து இது. ஜென்ரலாக கர்ப்பம் ஆகிறதுக்கு வந்து நமக்கு அந்த கரு முட்டை உருவார அந்த இடத்துலையும் வந்து நீர்க்கட்டி இருக்கக்கூடாது. தட்ஸ் கால்ட் as பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ். அந்த ஓவரியில் வந்து நீர்க்கட்டி இருக்கிறது தான் இப்போ ரொம்ப காமனாக எல்லா லேடிஸ்க்கும் இருக்கிறது. வை பிகாஸ் அது வந்து அவங்க ரொம்ப டயட்டில் இது பண்ணல, வெயிட் ஓவர் வெயிட்டாக இருக்குது. சம்டைம்ஸ் ரொம்ப தின்னாக இருக்கிறவங்களுக்கும் அது வருது. ஸோ அந்த கரு அந்த இதில் வந்து உங்களுக்கு நீர்க்கட்டி இருக்கிறச்சே வந்து பீரியட்ஸ் இரெகுலராக வரலாம். அடுத்தது தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம். தைராய்டு வந்து எதர் கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ இருந்தாலும் 2 காரணங்கனாலையும் அந்த பீரியட் சைக்கிள் வந்து ப்ராப்பராக இருக்காது. பீரியட் சைக்கிள் ப்ராப்பராக இருக்கிறதுக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் அந்த ஹார்மோன் செக்ரீஷன் வந்து பிரெயினில் இருந்து அதை மூளை வந்து அதை ரெகுலேட் பண்ணுது. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தைராய்டு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த 3 இடத்துல எங்கே ப்ராப்ளம் ஆனாலும் வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகும். ஸோ இதே ஹார்மோன்ஸ் தான் நமக்கு கர்ப்பம் ஆகிறதுக்கும் தேவை. பிகாஸ் ஈஸ்ட்ரோஜன் கரெக்டாக செக்ரீட் ஆகி கரு முட்டை வெளி வந்தால் தான் வந்து குழந்தை உருவாகும். ஸோ இப்போ வந்து ஈஸ்ட்ரோஜன் செக்ரேஷன் சரியா இல்லைன்னா கருமுட்டை உருவாகாது. கரு அந்த இது வந்து நீர்க்கட்டி இருந்ததுனாலும் கருமுட்டை உருவாகாது. ஸோ இது எல்லாமே வந்து கனெக்டட். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்ததுன்னா ஜென்ரலாக பொதுவாக ஒரு பெண் வந்து முதல்ல வந்து பீரியட்ஸ் வந்த மாதவிட ஆரம்பிக்கிற சமயத்தில் அது இர்ரெகுலராக இருக்கலாம். 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரலாம், இல்லை மாதம் வரலாம், ரொம்ப கம்மியாக வரலாம். அந்த மாதிரி இருக்கிறது வந்து நார்மல் தான். பட் ஜென்ரலி டுவர்ட்ஸ் 17-18 இயர்ஸ் வந்து அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகிடணும். ஆனால் தான் வந்து அந்த இது சான்சஸ். அப்படி ஆகலை அப்படின்னா பெட்டர் வந்து ஒரு டாக்டர் கம்பல்சரியாக கன்சல்ட் பண்ணி. இது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி யாருமே எங்ககிட்ட வரது கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குன்னா சம் பீப்புள்
பீப்புள் ஒன்லி கம் ஃபார் செக்அப். ஜென்ரலாக பொதுவாக வந்து இப்போ அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, முன்னையோட இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்கு. பட் பொதுவாக வந்து கல்யாணம் ஆன உடனே வந்து தான் டென்ஷன் அதிகமாகுது அவங்களுக்கு, வழியோ உருவாகலையேன்னு. இன்னொன்று என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு 3 to 6 months கன்சீவ் ஆகலைன்னா அது நார்மல் தான், அதுவும் நம்ம டென்ஷன் அடையக்கூடாது. பட் ஜென்ரலாக வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு irregular periods இருக்குது அப்படின்னா செக்அப் பண்ணி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா இல்லை நீர்க்கட்டி இருக்கான்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா பிற்காலத்தில் ப்ராப்ளம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து தாய்ப்பால்ன்றது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை மேம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து சுரக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மகளிர் வந்து எந்த மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டா வந்து இதை தவிர்க்கலாம்? தாய்ப்பால் சுரக்கிறது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா வந்து அதே மாதிரி ரொம்ப பயங்கரமாக வேலை செய்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலாளிங்க கூட, வயலில் வேலை செய்கிறவங்க கூட அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பக்கத்துலேயே இருக்கும். வை? பிகாஸ் அந்த மதர் சைல்டு பாண்டிங் எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு தொட்டில் கட்டி அங்கே நம்ம தமிழ்நாட்டோட அடையாளமே ஒரு வயலில் வந்து தொட்டில் கட்டி ஒரு குழந்தை தூங்குறதும் அந்த அம்மா வேலை செய்கிறது தான் பொதுவாக. ஏன்னா அந்த பாண்டிங் இருக்கு. இப்போ என்னன்னா, நம்ம வந்து அந்த ஆஃபீஸ் மாதிரி சூழ்நிலையில நம்ம போகிறச்சே அந்த குழந்தைய வந்து அந்த கனெக்ட் இல்லாதப்போ அந்த மென்டலி இது ஸ்ட்ரெஸ் இருக்கு. ரெண்டாவது வீட்லயே இருந்தாலும் பக்கத்துல இருங்க, குழந்தை அழுதுடி, உனக்கு பால் இல்லை போல இருக்குன்னு இதை சொல்லையே மனசுல ஏதோ தனக்கு வரல அப்படின்னு. குழந்தைக்கு வந்து பால் வந்து அம்மா கிட்ட இல்லாட்டியும் சுரக்கும், அது மேண்டேட்ரி. அது வந்து இயற்கை வந்து அது கொடுத்துருக்கிற வரும். ஒண்ணுமே இல்லைனாலும் பால் அந்த அம்மா சாப்பிடவே இல்லைன்னா ரத்தமே வந்து பாலா வந்த மாதிரி கதைகளும் படிச்சிருக்கோம், நம்மளும் படத்துலையும் பார்த்துருக்கோம். தட் இஸ் அ ட்ரூத். இட் கேன் மதர் கேன் கிவ் அது வந்து ஒரு ஒற்றுண்ணி மாதிரி தான். குழந்தை வந்து அம்மா கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கும், அது தனக்கு இல்லாட்டியும் இது பண்ணுவாங்க. பட் ஆனால் அது பால் இல்லைங்கிறது நம்ம கொஞ்சம் நம்ப முடியாதது தான். பட் என்ன சாப்பிடலாம்னா அகெயின் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு. ரெண்டாவது மனசை சந்தோஷமா வச்சுக்கணும். அந்த டயத்தில் வந்து நிறைய மதர்ஸ் வந்து ரொம்ப பயந்துடுறாங்க, எனக்கு பால் இல்லையோ, எனக்கு சரியா வளர்க்க தெரியலையோ, குழந்தைய நான் சரியா பார்த்துக்கலையோ. அது போக வந்து அப்பதான் யாரான்னு வந்துட்டு என்ன குழந்தை மாதிரி நீர்த்து போன மாதிரி இருக்கு, ஒண்ணுமே இல்லையே அப்படின்னோடனே ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்லி வந்துடுது. ஸோ அம்மாவும் வந்து மனசை சந்தோஷமா வச்சுக்கணும், அவங்க இந்த ப்ராப்ளத்தை பத்தி யோசிக்க கூடாது. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை எதிர்த்து வீட்டுக்காரங்க இல்லை கூட வந்து நம்ம ஏதாவது ஒரு பொண்ணை வந்து புதுசா குழந்தை பெற்றிருக்காங்க, அவங்கள போய் பார்க்க போறோம்னா சந்தோஷமா 4 வார்த்தை சொல்லி அந்த குழந்தைய பத்தி, நீ நல்லா இருக்க குழந்தை, அது ஒல்லியா இருந்தாலும் அந்த கமெண்ட்ஸ் அந்த டைம் நம்ம சொல்லாம, நல்லா வளர்க்குறியம்மா, கண்டிப்பா நீ நல்லா பால் கொடு, நம்ம வந்து பாசிட்டிவா அந்த அம்மாவுக்கு வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணா கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ பால் இல்லைங்கிறது அக்செப்ட் பண்ண முடியல. ரெண்டாவது உணவு பழக்க வழக்கங்கள். ஆனா நிறைய பேர் இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இது சீதளம், இந்த கீரை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேபி அவாய்ட் ஏன்னா டயட்ல எதுவுமே வந்து இது சீதளம், இது வந்து சூடு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ரசத்தை மட்டும் தருவாங்க. அப்ப அம்மா எப்படி கொடுப்பாங்க? எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் கொடுக்கலாம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே தரலாம், எதுவுமே வந்து கோல்டு கிடையாது, எல்லாமே இன்க்ளூட் பண்ற ஃப்ரூட்ஸ் அண்ட் இது ஆரஞ்சு எல்லாம் தரமாட்டாங்க ஏன்னா ரொம்ப கோல்டு ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இல்லாம எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் தரலாம். உணவு பழக்கத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணவே கூடாது. இன்னொரு விஷயம் மேம், இப்போ வந்து குழந்தை பிறந்த உடனே ஒரு கொஞ்ச நாள்ல இறந்து போறது, அதாவது ஒரு 3 நாள்லயோ இல்லை சடனாக வந்து ஒரு 5 நாட்களில் இறந்து போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன மேம்? அது வந்து எந்த மாதிரியான ரீசன் மேம்? ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து ரொம்ப காமனஸ்ட் ரீசன் ஃபார் சைல்டு நியூனேட்டல் டெத் மூணாவது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன், கிருமி பரவுறது. இன்ஃபெக்ஷன் எதனால பரவுறது? ஒன்று வந்து அம்மாவுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை அது வந்து கர்ப்ப வாயில் வந்து இன்ஃபெக்ஷன் எதானு இருக்கலாம். ரெண்டாவது வந்து குழந்தை டெலிவரி ஆகிறப்போ ரொம்ப சுத்தமான சூழ்நிலையில் டெலிவரி ஆகணும். ஆக்சுவலாக அதனால தான் வந்து அது நாங்கள் வந்து இப்போ 5 cleans அப்படின்னு சொல்லுவோம். அதாவது க்ளீனான இடம், அதை பாப்பாவை வந்து கட் பண்ணுற இதுவும் வந்து நைஃபும் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அது ஜென்ரலாக வந்து குழந்தை பிறந்தோன்னா பழைய துணியை தான் கொடுப்பாங்க அது சுற்றுறதுக்கு, அது மாதிரி இல்லாமல் சுத்தமான துணி கொடுக்கணும், பாப்பாவை கரெக்டாக மூடி வச்சிருக்கணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் நாள் 15ஆம் நாள் வந்து தீட்டுன்னு கழிப்பாங்க. அது வரைக்கும் வந்து அம்மாவையும் பிள்ளையும் உள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க. அதை வந்து ஆனால் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தனி ரூமில் ஒரு மாட்டுத்தொழு அந்த மாதிரி பண்ணுறோம். அது இல்லை, அந்த காலத்தில் ஏன் அந்த மாதிரி வச்சாங்கன்னா 15ஆவது நாள் வரைக்கும் யாருமே வெளியாளுங்க குழந்தைங்கள பார்க்கக்கூடாது. வை? பிகாஸ் வி கேரி இன்ஃபெக்ஷன். நம்ம வந்து இன்ஃபெக்ஷனோட போய் நம்ம கையில் 1008 கிருமிகள் இருக்கும், அந்த குழந்தைய தொட்டா நம்ம கை மூலமா அந்த குழந்தைக்கு வந்து அந்த கிருமி பரவத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் அந்த தீட்டுன்னு வச்சாங்க. பட் நம்ம அதை சாங்கியம் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் மாத்திட்டோம். ரெண்டாவது அதை வந்து கொஞ்சம் சுத்தமில்லாத சூழ்நிலையில வைக்கிறோம். அந்த மாதிரி இல்லாம அம்மாவும் குழந்தையும் இருக்கிற இடம் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும். ஸோ இன்ஃபெக்ஷன் தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ரெண்டாவது சொந்தத்துல கல்யாணம் பண்றப்போ இல்லை வந்து குழந்தைக்கு வந்து கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கிறதுக்கு சான்ஸ். இருதய நோய்கள், கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, முதல்ல இருக்கிற குழந்தை வந்து இறந்து போயிருந்தது
அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதை வந்து நம்ம நாட்டில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடியது வந்து இல்லை. பட் பொதுவாக வந்து ஒரு குழந்தை திடீர்னு 3வது நாள் 5வது நாள் இறந்ததுன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எதனால இறந்ததுன்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் கன்ஜெனிட்டல் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இல்லை ஜெனட்டிக்கலி மரபணுவில் சில வந்து ஜீரண கோளாறு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ வந்து பால் கூட ஒவ்வாமல் வரும். ஸோ அதனால அந்த மாதிரி ரீசன்ஸ், யூரியா சைக்கிள் டிஸார்டர்ஸ், நிறைய மெட்டபாலிக் ப்ராப்ளம் இருக்குது. ஜெனட்டிக்கலாக இந்த மரபணு மூலமாக பரவக்கூடிய நோய்கள் இருக்குது. அதனாலையும் குழந்தை வந்து 3வது நாளில் இறக்கும். இந்த காரணங்கள் தான். பட் இந்தியாவில் ரொம்ப மெயின் காரணம் வந்து செப்சிஸ். 3வது வந்து குழந்தை வந்து சரியா அழலை, கொஞ்சம் லேசாக அழுதுச்சு அப்படின்னா மூளை வளர்ச்சி அதனால கூட இறக்கலாம். பட் பொதுவாக கிருமிகள் தான் காரணம். பெண்ணா வந்து நீங்கள் வந்து அந்த காலத்தில் இந்த நிறைய வித்தியாசம் இருக்கா? பெண்களை படிக்க வைக்க மாட்டாங்க, பெரிய விஷயத்தெல்லாம் படிக்க வைக்க மாட்டாங்க. ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா வந்து அவங்களுக்கு கனவு இருக்கும், பட் வீட்டில் நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், ஸோ படிக்க வைக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கீங்க, இன்னைக்கு மருத்துவராக இருக்கீங்க, அது உங்கள் பேரண்ட்ஸ் தான் காரணம் இல்லையா? பேரண்ட்ஸ் மற்றும் என் கணவர். ஸோ உங்கள் லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒரு விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக வந்து பாசிட்டிவாக தான் இருக்காங்க. இப்போ வந்து அவேர்னஸ் நிறையா இருக்குது. அஸ் யூ சைட் எங்கள் அம்மா அப்பா வந்து நான் சப்போர்ட் பண்ணாங்க. மோர்ஸோ என்னோட ஹஸ்பண்ட். ஆக்சுவலாக எம்பிபிஎஸ் தவிர மற்ற எல்லாம் இப்போ நான் வந்து ஐ டன் மை டிப்ளமா இன் அலர்ஜி அண்ட் MRCPCH UK டிகிரி இங்கே இந்தியாவிலேருந்தே வாங்கினேன். அண்ட் ஐ கிளியர்ட் எவ்ரி திங் இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அது தவிர இப்போ நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ மீன் டெவலப்மெண்டல் நியூராலஜின்னு குழந்தை வளர்ப்பு பற்றி நான் ஸ்பெஷல் எல்லாமே பிகாஸ் ஆஃப் மை ஹஸ்பண்ட் சப்போர்ட். டெஃபினட்டாக வந்து அவரோட சப்போர்ட் இருந்தது. தினம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், லஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம என்னை இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஹி ஹஸ் பர்மிட்டட். அஃப்கோர்ஸ் மை சன் இன்க்ளூடிங் என் 13 வயசு என் பையனு கூட வந்து ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். எங்கேயான்னு வெளியில் போகணுன்னா அவன் பயங்கரமாக அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். ஸோ பொதுவாக வந்து நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்குறதும் நம்ம சூழ்நிலை இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் வாட் ஐ ஃபீல் இஸ் சொசைட்டியோட அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வந்து ஆஸ் அ டாக்டராக வந்து ஜென்ரலாக பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது சொன்னால் இது தே டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. பட் இதே வந்து என் ஹஸ்பண்ட் வந்தாங்க அந்த இடத்துல அப்படின்னா அது வந்து பொதுவாக ஒரு லேடி வந்து ஃப்ரண்ட்டில் வரைச்சே நிறைய தடைக்கற்கள் சொசைட்டியில். இப்போ நம்ம அது வந்து பெண்கள் கிட்டேருந்துமே இருக்குது. எப்படி சமைக்காமல் இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. வாட் ஐ ஃபீல் இஸ் அந்த சமயத்தில் என்னோட படிப்பை வந்து மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் தோணும். பட் நான் சமைக்கல, வீட்டை பார்த்துக்கலங்கிறது தான் வந்து ஜென்ரலி பொதுவாக ஒரு பேச்சாக இருக்குது. பொதுவாக இது பண்ணிட்டு நீ அதையும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போவும் நம்ம வந்து இது எங்கள் அம்மா அப்பாவே இப்போ வந்து எப்படின்னா ஏம்மா நீ அதை சமைச்சிட்டு போகலன்றது கேள்வி வருது. ஸோ சொசைட்டியில் டெஃபினெட்லி அண்ட் எஸ்பெஷலி பேஷண்ட்ஸ் வைஸும் சரி ஒரு 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 அகாடமி இப்போ இந்தியன் அகாடமியில் கொஞ்சம் பெரிய பொசிஷனுக்கு வரதோ எதுவுமே ஒரு இதில் வந்து லேடிஸ் ஹேஸ் காட் மோர் ஜென்ரல் டெண்டன்சி. அது லேடிஸான அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் டெஃபினட்டாக இருக்க தான் செய்யுது. அது ரொம்ப சட்டிலாக இருக்குது, வெளியில் தெரியறது இல்லை. பட் ஒரு லெவல் வரைக்கும் பீப்புள் அலோவ். பட் பியாண்ட் தட் வந்து டெஃபினெட்லி என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேலே வரணும். டேரெக்டாக வந்து நம்ம டேரக்டர்னோ இதுவோ உட்கார்றதுக்கு நிறையா இது இருக்குது. தே டோன்ட் அக்செப்ட் ஓப்பன்லி. நீ வேலை செய்ய எல்லாம் பண்ணிக்கோ, பட் அந்த ஒரு லிமிட்டோட அப்படிங்கிறதான் ஒரு கான்செப்ட் ஜென்ரலி. ஒரு தே கேனாட் டேக் இட். ஒரு ஃபாரின் போகிறாங்க, அவங்க தனியாக போகிறாங்கன்னா தனியாக வா, அது எப்படி அப்படின்னா we don't ask that question to a male. யாரும் போய் அவங்க கிட்ட அவங்ககிட்ட தனியாக போறியான்னு கேட்கறது இல்லை. பட் ஃபார் அ ஃபீமேல் ஐ திங்க் ஸ்டில் சொசைட்டி இஸ் தேர். அண்ட் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து எல்லா லேடிஸ்க்கும் கிடைக்கும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. 100% எங்கதுலேயே வந்து MBBS முடிச்சுட்டு எவ்வளவோ பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஃபேமிலிக்காக அவங்களோட டிகிரியை விட்டுட்டு 12th வரைக்கும் தே சப்போர்ட், MBBS வரைக்கும் தே சப்போர்ட். பட் PG முடிச்சதுக்கப்புறமா தன்னோட வேலையை விட்டுட்டு தான் குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க. ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் அ மச் சேஞ்ச். மேபி 10th நிறுத்த வச்சவங்க இப்போ வந்து காலேஜ் படிக்க வச்சு நிறுத்துறாங்களே தவிர, பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் வி ஆர் அச்சீவர்ஸ். லைஃப்பில் நிறையா விஷயத்தை கடந்து வந்திருப்பீங்க. இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு உங்களோட சஜஷன், உங்களோட ஐடியா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? 2 விஷயம் தான். ஒன்று செல்ஃப் ரெஸ்பெக்ட். பொதுவாக காலேஜ் வந்த உடனே வந்து நான் காலேஜ் வரைக்கும் இட் இஸ் தே வாண்ட் டு கெயின். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலி நம்ம நல்லா இருக்கோமா, பாய்ஸ் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான், அது வந்து இட் டேக்ஸ் அ ப்ரையாரிட்டி. அதுக்காக அது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து அந்த மாமியார் அக்செப்ட் பண்ணுவோம். அந்த சம்வேர் வி லூஸ் அந்த சுய மரியாதையை நம்ம லூஸ் பண்ணிடுறோம். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஆல்வேஸ் ஹேவ் த செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதே மாதிரி சீக்கிரம் விட்டுடாதீங்க, தோல்வி அடைஞ்சிடாதீங்க. உடனே தற்கொலை பண்ணிக்கிற ஒரு எண்ணத்துக்கு போகிறதோ இல்லை உடஞ்சி உட்காந்துறதோ இல்லாமல் யூ ஷுட் கோ அஹெட். ஏன்னா அது இவங்க யாரோ ஒருத்தங்க சொன்ன கமெண்ட்னால நிறையா இப்போ வந்து சூசைட் முயற்சிகள் லேடிஸ் கிட்ட இருக்குது. 3வது, டோன்ட் கிவ் அவே யுவர் செல்ஃப் ஸோ ஈஸிலி. அவங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து அக்செப்ட் பண்ணிடாதீங்க ரொம்ப சீக்கிரமாக. பிகாஸ் வென் யூ ஹேவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு தப்பான வழிக்கு நம்ம போகிறதுக்கு முடியவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து இட் இஸ் நாட் ஸோ ஈஸிலி. ஏன்னா இப்போ வந்து ஒரு லேடி வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்கிறச்ச நீ அந்தளவுக்கு ஈஸியாக யார்கிட்டையும் பணிஞ்சிருவியாங்கிறது வந்து
இது பண்ணாமல் ஹோல்ட் ஆன் டு யுவர் செல்ஃப் அண்ட் ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். அதுதான் நான் சொல்லுவேன். இது வந்து இந்த காலகட்டத்தில் வி நீட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இன் எவ்ரி வே. ஒன்று வந்து வி ஷுட், அப்போ தான் வந்து சொசைட்டி நம்மளை மதிக்கும். இது வந்து பர்சனலி எல்லா லேடிஸ்க்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம். டோன்ட் கிவ் அவே யுவர் செல்ஃப் ஸோ ஈஸிலி, மெயின்டைன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நலம் மெடிக்கல் சென்டர் மற்றும் மருத்துவமனையின் டைரக்டர் மருத்துவர் நர்மதா அசோக் அவங்க இன்னைக்கு நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இந்த இன்டர்வியூல பல விஷயத்த நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. குழந்தைகள் வளர்ப்பு முறை, பெண்கள் கர்ப்ப காலத்துல எப்படி இருக்கணும், அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில பேசுனதுக்கு தேங்க்யூ. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க தயங்குறவங்க வாழ்க்கை கொடுக்க போற பெரிய பரிசை மிஸ் பண்றாங்கன்னு உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஆர்வத்தோடையும் பேச ஆரம்பிச்சாங்க நம்ம மலைகள் நாயகி அருணிமா சின்ஹா. என்னடா இவன் ஏன் அருணிமா சின்ஹாவை மலைகள் நாயகின்னு கூப்பிட்டான்னு தெரியலையேன்னு ரொம்ப குழம்பாதீங்க. அது நானா அருணிமாக்கு வச்ச செல்ல பேரு. இவங்க உலகத்திலேயே ஏற ரொம்ப கடினமான மலைகள்ல ஏறி சாதனை செஞ்சிருக்காங்க. எவரெஸ்ட், கிளிமஞ்சாரோ இந்த மாதிரி பல மலைகள், கரடு முரடான பாறைகள், விஷ செடி கொடி, தன் பசிய போக்க தீவிரமா அலைஞ்சுக்கிட்டு இருக்க மிருகங்கள், உரே வைக்கும் குளிர்னு தன்னை ஒரு பாதுகாப்பான கூட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற மலைகள்ல ஏறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாதுங்க. ஏங்க, நான் கிளிமஞ்சாரோன்னு சொன்னதும் உங்களுக்கு எந்திரன் படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பாட்டு தானே ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கும் அருணிமா சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தது அதான். நம்ம எல்லாரும் ஒரு சாதாரணமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான். ஆனா அந்த எண்ணங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம், அதை அடைய எவ்வளோ முயற்சி பண்றோங்கிறது தான் சாதனையாளர்களா மாறுறோம். அந்த மாதிரி தன் எண்ணங்களை மதிச்சு அதை அடைய அயராம உழைச்சு சாதிச்சிருக்கவங்க தான் நம்ம அருணிமா சின்ஹா. எவரெஸ்ட் சிகரத்திலையும் எல்ஃப்ரஸ் சிகரத்திலையும் கிளிமஞ்சாரோவிலும் செயற்கைக்கால் பதித்த முதல் பெண் நம்ம அருணிமா சின்ஹா. செயற்கைக்கால்னு உங்களுக்கு கேட்டிருந்தா எஸ், பிறவில சராசரி பெண்ணா பிறந்த அருணிமா விதியின் கொடுமையால காலை இழந்தவங்க. விதி இவங்க வாழ்க்கையில சதி மட்டும் பண்ணாம இருந்திருந்தா இவங்க இந்தியாவுக்காக விளையாடி பல கோப்பைகளையும் பதக்கங்களையும் பேரும் புகழும் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்து உலக அளவில் பிரபலமாகியிருப்பாங்க. நல்ல வேளை நான் என் காலை மட்டும்தான் இழந்தேன், நம்பிக்கை இல்லைன்னு நம்ம அருணிமா பேச ஆரம்பிச்சதும் அவங்களோட அந்த உற்சாகம் நம்ம எல்லாருக்குமே தொத்திக்குதுங்க. சாதாரண பெண்ணா இந்த உலகத்தை சுத்தி வந்துகிட்டு இருந்த உங்க காலை கட்டி போட்டது என்னன்னு கேட்டதும் கடந்த கால நினைவுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போனாங்க அருணிமா. தடதடக்கும் ரயில் சத்தத்துடன் வருது அவங்க பிளாஷ்பேக். இவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா ஆர்மில இருந்தவர், அம்மா ஞானபாலா சின்ஹா ஹெல்த் சூப்பர்வைசரா இருந்தவங்க. நம்ம அருணிமாக்கு ஸ்போர்ட்ஸ்ல சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் உண்டாம். இதுக்கு காரணம் அவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா தானா. தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே நாட்டு மேல அதிக பற்று கொண்ட ஒரு பெண்ணாம். இருக்காத பின்ன அப்பா மிலிட்டரியில வேலை செஞ்சாருன்னா தன்னால முடிஞ்ச பேரையும் புகழையும் நம்ம தாய்நாட்டுக்கு வாங்கி கொடுக்கணும்னு இவங்க ஆசைப்பட்டாங்க. சரி, நமக்கு ஸ்போர்ட்ஸ்ல தானே இன்ட்ரெஸ்ட், அது மூலியமாவே நம்ம ஆசையை நிறைவேற்றலாம்னு நினைச்சாங்களாம். சர்வதேச அளவுல வாலிபால் போட்டிகள்ல ஜெயிச்சு இந்தியாவுக்கு பேர் சேர்க்கணும்ங்கிறதா இவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஆசையாம், கனவாவும் இருந்துச்சாம். தன்னுடைய ஆசைய சொல்லி முடிச்சதும் நம்மளால அதை செய்ய முடியலையேன்னு அவங்களுக்குள்ளேயே வந்த கோபம், ஆத்திரம், துக்கம் எல்லாமே அவங்க கண்ணுல தெரிஞ்சுதுங்க. தன்னுடைய கனவை சுக்குநூறா அழிச்ச அந்த கதைய சொன்னாங்க. லக்னோல இருந்து டெல்லிக்கு போற பத்மாவதி எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருந்தாங்களாம். சரி, எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது, ரொம்ப டயர்டா இருக்கு, முகத்தை கழுவிட்டு வரலாம்னு போனாங்களாம். அங்க இருந்த 4 பேர் எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு அருணிமா கழுத்துல இருந்த செயினையும் அவங்க கையில வச்சு
வச்சிருந்த ஹேண்ட்பேக்கையும் பறிக்க முயற்சி பண்ணாங்களாம். அருணிமா தன்னை காப்பாத்திக்க பலமா கத்திருக்காங்க. ச்சே, என்னடா இந்த பொண்ணு கத்தியே நம்மள மாட்டி விட்டுருவா போலன்ற பயத்துல அவங்க அருணிமாவை வயித்துல உதைச்சு ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டாங்களாம். அடுத்த ட்ராக்ல போய் விழுந்துட்டாங்களாம். இவங்களோட கெட்ட நேரம் அந்த ட்ராக்லயும் இவங்களை நோக்கி வேகமா ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருந்துதாம். அத பார்த்துட்டு தான் உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு எழுந்திருக்க முயற்சி செஞ்சாங்களாம். ஆனா அவங்க வயத்துல உதித்த பலமான அடியால இவங்களால எந்திரிக்க முடியலையாம். அதுக்குள்ள ட்ரெயின் அருணிமா கால்ல ஏறிடுச்சு. இன்னொரு கால் எலும்போ 3 துண்டா உடைஞ்சிருச்சாம். இது மட்டும் இல்ல, இடுப்பு எலும்பையும் பெரிய டேமேஜ். தன் வாழ்க்கையின் இருட்டுக்குள்ள, அதாங்க அன்கான்சியஸ் ஸ்டேட்குள்ள போயிட்டாங்களாம். யாரோ அருணிமாவோட இந்த நிலைய பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அருணிமா உயிரை காப்பாத்தணும்னா அவங்க காலை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் டாக்டர்ஸ். தன்னுடைய பொண்ணோட உயிர் தான் முக்கியம்னு அருணிமாவோட காலை எடுக்க அவங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சாங்களாம். ஆபரேஷன் பண்ணி அவங்க கால் எடுத்துட்டாங்களாம். காலை இழந்து ஹாஸ்பிட்டல்ல மாச கணக்கா படுத்த படுக்கையா இருந்ததை விட தன் கனவெல்லாம் செதஞ்சிருச்சேன்னு ஃபீல் பண்ணதுதான் அதிகமாம். உண்மையான ஊனம் காலையோ இல்ல கையையோ இழக்கிறப்ப இல்ல, தன்னுடைய கனவுகள் அழிஞ்சு போறதுதான்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது கூட மனசு முழுக்க வாழ்க்கை இப்படியே முடங்கிடக் கூடாது, இதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்து நிச்சயமா பெருசா எதையாவது சாதிக்கணுங்கிற இவங்க எண்ணம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருந்துதாம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல எந்த எண்ணங்கள் உங்களை எதையாவது சாதிச்சே ஆகணுங்கிற உங்க வெறிய ஏத்துச்சுன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் எங்க எல்லாரையுமே ஒரு நிமிஷம் வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. நம்ம கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங் தான் அருணிமாவோட இன்ஸ்பிரேஷனா. கேன்சர்ல இருந்து மீண்டு மறுபடியும் கிரிக்கெட் ஆட வந்த அவரை போலவே என்னாலையும் சாதிக்க முடியும்னு நம்பினாங்களாம். ஆனா எந்த துறையில சாதிக்க முடியும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிந்திச்சாங்களாம். காலையில எழுந்ததும் சாப்பிடும் போதும் ஏன் தூங்கும் போதும் கூட இதே யோசனையா தான் போயிட்டு இருந்ததாம். இன்னைக்கு வரைக்கும் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணுங்கிற ஆசை எப்படிதான் வந்ததுன்னே தெரியலையாம் அருணிமாக்கு. பல நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் ஆசைய அம்மாட்ட சொன்னாங்களாம். இத கேட்ட அவங்க அம்மா பயங்கரமா திட்டினாங்களாம். இப்போதான் உசுருக்கு போராடி திரும்பி வந்திருக்க, அதுக்குள்ள ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்னு திட்டி தீத்துட்டாங்களாம். ஆனா அவங்க அம்மா திட்டின ஒரு வார்த்தையும் அருணிமாவோட கனவை அசைக்க முடியலையாம். மாறா, ச்சே, எத்தனை நாள் தான் இப்படி இறப்புக்காக பயந்து பயந்து வாழறது, இறப்புக்கு நான் பயத்தை உருவாக்குறேன், இன்னொரு தடவை அது என்ன பயமுறுத்த கூடாதுன்னு யோசிச்சாங்களாம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அருணிமாக்கு செயற்கை கால் பொருத்தினாங்களாம். எவரெஸ்ட் ஏறி சாதனை படைச்ச முதல் இந்திய பெண்ணான பச்சேந்திரி பால் மேடம சந்திச்சாங்களாம். அவங்க அருணிமாவோட அந்த நிலைய பார்த்து வருத்தத்துல மூழ்கலையாம். மாறா, அருணிமா, இந்த மாதிரி நடந்தது ஏதோ உனக்கு கடவுள் எடுத்துரைக்கத்தான். இந்த மாதிரி மலைகள் ஏறி சாதனை செய்யணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. அதுலயும் இந்த மாதிரியான ஒரு நிலையில கடவுள் உனக்கு யோசனையை கொடுத்திருக்காருனா நிச்சயமா உன்னால இதை செய்ய முடியும். நீ எட்டாத மலைகள் உச்சிய எட்டி தொட போற. அதனால எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா நீ எடுத்த முடிவுல பயணத்தை தொடங்குன்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கான அத்தனை வழிகளையும் ஆலோசனைகளையும் சொல்லி தந்தாங்களாம் பச்சேந்திரி பால் மேடம். உத்தர்காசியில உள்ள நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனீரிங்ல பச்சேந்திரி பால் மேடம் கிட்டேயே 28 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டாங்களாம். அந்த கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் தன்னால நிச்சயமா இதை செய்ய முடியுங்கிற அவங்க நம்பிக்கை அதிகமாச்சாம் அருணிமாக்கு. 2012ஆம் ஆண்டு எவரெஸ்டுக்கான ஒரு முன்னோட்டம் 6150 மீட்டர் உயரத்துல உள்ள ஐலாண்ட் பீக்ல ஏறினாங்களாம் நம்ம அருணிமா. 2013ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி எவரெஸ்ட அடைஞ்சாங்களாம். அருணிமாவோட கனவு நினைவான அந்த தருணத்தை இன்னும் மறக்க முடியலையாம். அவங்க அதை சொல்லும் போதே அவங்க முகத்துல பூரிப்பும் சந்தோஷமும் நிரம்பி வழிஞ்சுதுங்க. அந்த எவரெஸ்ட் மலை உச்சியில ஏறி நின்னு பார்த்தப்ப இந்த உலகமே அவங்க ஆசைக்கும் லட்சியத்துக்கும் முன்னாடி ரொம்ப சின்னதா தெரிஞ்சுதாம். 58 நாள் முயற்சிக்கு பிறகு கிடைச்ச அந்த வெற்றி அது வரைக்கும் நான் பட்ட எல்லா கஷ்டத்தையும் காணாம போக வச்சிருச்சுன்னு கண்கள் விரிய பேசினாங்க நம்ம அருணிமா. உயரத்தை தொட்டதன் பின்னணியில உள்ள வலி நிறைந்த ரத்தம் சிந்திய தருணங்களையும் நமக்காக சொன்னாங்க. முதல் விஷயம், செயற்கை கால் என்ற விஷயமே அவங்களுக்கு புதுசு. அதுக்கு பழகவே அருணிமாக்கு பெரிய சவாலா இருந்துச்சாம். அருணிமா கூட எவரெஸ்ட் ஏறின மத்தவங்க எல்லாம் ஸ்பீடா மேல ஏறி போயிட்டே இருந்தாங்களாம். செயற்கை காலோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு போக அவங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துதான். மேல போனவங்க திரும்பி வந்த போதுதான் அருணிமா பாதி தூரத்தை கூட கடக்காம மெதுவா நகர்ந்துட்டே இருந்தாங்களாம்.
இத பார்த்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களாம் மத்தவங்க. உனக்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு விபரீத ஆசைன்னு முகத்துக்கு நேராவே கேட்பாங்களாம். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க கவனத்தை ஏறி முடிக்கிறதுல மட்டுமே செலுத்தினாங்களாம். நம்மளால எதை செய்ய முடியாதுன்னு மத்தவங்க சொல்றாங்களோ அதை முடிச்சு காட்டுறதுல இருக்க சந்தோஷமே தனின்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. அவங்களோட அந்த கேலி பேச்சு கூட பல நேரங்கள்ல அருணிமாக்கு தூண்டுகோலா இருந்துருச்சாம். அது மட்டும் இல்லைங்க, எவரெஸ்ட் ஏறும்போது எத்தனையோ முறை அருணிமாவோட செயற்கை கால் கழண்டு போயிருக்காம். கூட போனவங்க எல்லாம் அருணிமாவை தனியா விட்டுட்டு போயிருக்காங்களாம். ஆக்சிஜன் சிலிண்டர் காலியாகி என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிருக்காங்களாம். ஆனாலும் இது எதுவுமே அருணிமாவோட லட்சியத்தை கொஞ்சம் கூட அசைக்கல. எப்படியும் நினைச்சதை செய்வேன்னு தன்னையே இல்ல தன்னை மட்டுமே நம்பினாங்களாம். அதே மாதிரிதான் நினைச்சதை சாதிச்சாங்க அருணிமா. மீடியா வெளிச்சம் முழுக்க அருணிமா மேல தானா. கேலி செஞ்சவங்க அவமானப்படுத்தினவங்களும் தேடி வந்து பாராட்டினாங்களாம். தனக்கு நடந்த எல்லாத்தையும் வெற்றிக்கு மைல்கல்லா மாத்திருக்காங்க நம்ம அருணிமா. உடம்புல உண்டாகிற ஒரு ஊனம் மனச எந்த வகையிலும் பாதிக்கிறது இல்லைன்னு நிரூபிக்க நினைச்சாங்க. அதே மாதிரி நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சதுக்கு அப்புறமும் தன்னடக்கத்தோட தன் கதைய சொன்ன அருணிமாவுக்கு கனவுகள் இன்னும் மிச்சம் இருக்கு. இதுதான் என் சாதனைன்னு திருப்தி அடைய முடியல, செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்குன்னு மனசு சொல்லிட்டே இருக்குன்னு நம்மள ஆச்சரியத்துல தள்ளுறது இவங்களோட பேச்சு. இது மட்டும் இல்லைங்க, மாற்றுத்திறனாளி குழந்தைகளை ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்க வைக்க இலவசமா ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கிற ஐடியாவும் இருக்காம். என்னோட தனிப்பட்ட செலவுகளுக்காகவும் ட்ரீட்மெண்ட்காகவும் வரும் பணத்தை இந்த அகாடமிக்காக ஒதுக்கி வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னது என்ன வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. ஒருத்தர் 10 பேர் முன்னாடி ஒரு ஜோக்க சொன்னாராம். முதல் முறை சொன்னப்போ 10 பேரும் சிரிச்சாங்களாம். 2வது முறையும் அதே ஜோக்க சொன்னாராம். 5 பேர் மட்டும்தான் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்க 3வது முறை சொல்லும் போது யாருமே சிரிக்கலையாம். சிரிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயமே அடுத்தடுத்த நிமிஷங்களை மாறிடும் போது சோகத்துக்கு காரணமான விஷயங்கள் மட்டும் ஏன் அப்படியே மனசுலயே இருக்குன்னு இவங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் நம்ம எல்லாருமே இருக்கும். நமக்கு எது கஷ்டத்தை தந்துச்சோ அதையேதான் பிடிச்சிட்டு தொங்கிட்டும் இருக்கும். இந்த எண்ணத்தை மாத்தினா நம்மளும் நம்ம வாழ்க்கைய கிளியரா தீர்மானிக்க முடியும். வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு, அதை தாண்டிட்டா நிச்சயமா ஒரு சந்தோஷமும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த காத்திருப்புக்காகத்தான் யாருமே தயாரா இருக்கிறது இல்ல. கஷ்டத்துக்கும் சந்தோஷத்துக்குமான அந்த சின்ன பாதையை கடக்கிறத ரிஸ்க்னு நினைச்சு அலட்சியம் பண்றவங்க அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க எத்தனையோ நல்ல விஷயங்களை மிஸ் பண்றாங்கன்னு சொல்லுறாங்க நம்ம மலைகளின் செல்ல பிள்ளை அருணிமா. அருணிமாவின் அழகான வார்த்தைகள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகின்றது. என்ன நேயர்களே, அருணிமாவோட வாழ்க்கை பயணம் நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கையை தந்திருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான கருத்துக்களம். நம்ம இந்த கருத்துக்களம் நிகழ்ச்சியின் மூலமா பல்வேறு விஷயங்களை நம்மளுடைய நேயர்கள் கிட்ட நேரடியாகவே சென்று அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு நேயர்கள் கிட்டேயே மறுபடியும் போட்டு காட்டியிருக்கோம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியில எந்த விஷயங்களை பத்தி மக்களிடையே கருத்துக்கள் கேட்க போறோம் அப்படின்ற விஷயங்கள் தானே ஆவலா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம மக்களிடையே பேச போறது ரொம்பவும் முக்கியமான ஒரு தலைப்புன்னு சொன்னா அது மிகையாகாது. நம்முடைய வாழ்க்கையில ரொம்பவும் முக்கியமான அத்தியாவசிய பொருள்னு எடுத்துக்கிட்டா அது உணவு, உடை, இருப்பிடம்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு உணவுக்கு தான் நம்பர் 1 இடத்தை நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். இந்தியாவினுடைய முதுகெலும்பு எதுன்னு கேட்டா எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டு ஒரு விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம விவசாய நாடா இருக்கிறதுல பெருமை அடைஞ்சிட்டு வரோம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த விவசாயம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எப்படி இருக்கு, மக்கள் விவசாயத்தை எந்த அளவுக்கு ஈடுபாடுடன் செஞ்சுட்டு வராங்க, எந்தெந்த மாதிரியான விவசாயம் செய்யறாங்க, இயற்கை விவசாயம் எப்படி இருக்கு, செயற்கை விவசாயத்துல என்னென்ன விதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத விவசாயிகள் கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்காக வேலூர் மாவட்டம் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் அருகில் இருக்கிற கோவிந்தராஜ கோட்டை என்ற கிராமத்துல தான் நம்ம இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். நேயர்களே,
நேயர்களே, இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில் விவசாயம் சார்ந்த பல்வேறு தரவுகளை தான் நம்ம விவசாயிகள்கிட்டையும் விவசாயம் சார்ந்த பயிற்சிகள் அளிப்பவர்கள்கிட்டையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம கோவிந்தராஜ கோட்டை வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் அருகில் இருக்கிற கோவிந்தராஜ கோட்டை கிராமத்துல தான் இருக்கும். அங்கதான் விவசாயிகளை சந்திச்சுட்டு பல்வேறு தரவுகளை நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நேயர்களுக்காக. இங்க நம்ம கிட்ட ஒரு விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க ஐயா. ரங்கநாதன் ஐயா, எத்தனை வருடமா விவசாயம் செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க? கண்டிப்பா 30 வருடம் என்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர் தான் சொல்லணும். ஏன்னா 30 வருடமா நம்ம திருநாட்டில் இருக்கிற மக்களுக்கு உங்களுடைய விவசாயம் சார்ந்த பொருட்களை அளித்து உணவு அளித்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு விவசாயத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கு ஐயா? 30 வருட விவசாயமும் இன்னைக்கு இருக்கிற விவசாயமும் எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. அப்போ நல்லா இருந்துச்சு விவசாயம், இப்போ நல்லா இருக்கு. என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்க ஐயா இப்போ இருக்கிற விவசாயம் பண்றதுக்கு? பிரச்சனைனா லேபர் ஜாஸ்தி, விலைவாசி மருந்தெல்லாம் விலைவாசி ஜாஸ்தி, நம்ம விற்கிறது கம்மி. இப்போது 10 ரூபா செலவாயின்னு வரும், நம்ம விற்கிறது 5 ரூபாய் விற்கிறோம். அதில் என்ன லாபம் கிடைக்கும்? ரொம்ப வேஸ்ட். ஸோ உற்பத்தி செய்யறதுக்கான பொருட்களினுடைய விலை அதிகமாக இருக்குது, ஆனால் விற்பனை செய்யும் போது எங்களுக்கு வந்து விலை வந்து ரொம்ப குறைவாக கிடைக்குது, அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்க. இதை மாற்றுறதுக்கு ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்குங்களா 30 வருட அனுபவத்தில்? கவர்மெண்ட் தான் செய்யணும், குறைக்கணும், அவங்க தான் குறைக்கணும் மொத்தமே. விவசாய பொருள் ஏற்றணும், அப்போ ஏற்றணும், விவசாயத்துக்கு லாபம். ஸோ விவசாயிகள் வாங்கும் அந்த இடுபொருட்களுடைய விலையை குறைத்து விட்டு அவங்களுடைய விற்பனை பொருட்களை பெற்றுக்கொள்ளும் போது கொள்முதல் செய்யும் போது மதிப்பை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க ஐயா. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை விவசாய நிலங்கள் ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்க இல்லையா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நிலம் கொஞ்சம் தாங்க இது, நிலம் தான் குறையுது. அது என்ன பண்றது? யார் விற்கிறாங்க? விவசாயம் வித்துட்டு போறத மேல நினைச்சுன்னு இப்போ பயிரே செய்வதில் ஒன்று மேல ஒன்றும் வேஸ்ட்டு. விவசாயம் வந்து பயிர் செய்யறதுக்கு ஆளுங்க பற்றாக்குறை ஆகி போச்சு. எல்லாம் விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக அரிசி கிடைக்குது, 100 நாள் வேலை கிடைக்குது. அதனால் வந்து விவசாயிகளுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ஆளுங்களும் வரல. அதனால் நம்மளே கஷ்டப்பட்டு எவ்வளோ தான் வந்து, அதனால் ரொம்ப அடிபட்டு வேலை செய்து நம்மளால் கூலி ஆளுங்களை வச்சுன்னு வேலை செய்ய முடியல. மருந்துங்க வந்து ஒரு பக்கம் வந்து நல்ல ஒரு மருந்தும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரியும் வந்து உரம் லேபர் ப்ராப்ளம், லேபர் வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இங்கே வந்து வேலை செய்யுது, நம்ம அவங்கள வச்சு வந்து 4 ஹவர் வேலை செய்ய மாட்டேன்றாங்க. அதுக்கு தான் 2 வேளை சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வந்து அந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து விவசாயிகளுக்கு கொஞ்சம் இருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதனால காரணனால விவசாயம் அதான் இங்கே ஊரில் இருக்கிறவங்களாம் நகரத்துக்கு போகிற காரணமே இதனால தான். இங்கே வந்து எதுவும் பண்ண முடியல, ஏதோ ஒரு வியாபாரம் செஞ்சு போயிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஊர்லேயே கிட்டத்தட்ட 70-80 வீடுக்கு மேலே இருந்தது. இப்போ வந்து 30 வீடுக்கு வந்துடுச்சு. பாதிக்கு மேலே குறைஞ்சி போச்சு நம்ம ஊரில். ஏன்னா எல்லாருமே காலி பண்ணி போயிட்டாங்க. ஏதோ பிஞ்சு இருந்தால் இன்னைக்கு நாளைக்கு சரியாகும், நாளைக்கு சரியாகும், சரி ஏதோ பார்க்கலான்னு நம்மளால் போக முடியாத காரணனால நம்ம ஏதோ ஒன்று கொஞ்சமாக பயிர் வச்சுக்கிட்டு இப்போ நம்மளுக்கு நிலம் இருக்குது. நம்மளால் முடியாதனால 2 இடத்துல வாரத்துக்கே விட்டேன். என்னால் முடியல, இந்த ஆளுங்களை வச்சுக்கின்னு இதை பண்ணி சமாளிக்கிறதுக்கு முடியல. உரங்களை வாங்கி செலவு உண்மையே சொல்கிறேன், கண்ணீர் விட்டு ஆயிர கூட நம்ம போடுற முதலீடு வந்து 1 ரூபா போடுறோம்னா 4 நாள் தான் நம்மளை வந்து சேருது. 3/4 ரூபாய் வந்து நம்மளால் எடுக்க முடியல. கண்டிப்பா வருத்தம் அளிக்கக்கூடியதாக தான் சார் இருக்கு. கண்டிப்பா விவசாயம் செய்யறதுக்கான ஆட்கள் குறைவு அப்படின்னு சொல்றீங்க. ஏதாச்சும் செயற்கை கருவிகளை கொண்டு விவசாயம் செய்ய முடியுமா? வாய்ப்பு இருக்குங்களா? நான் தெரியாம கேட்கறேன் உங்ககிட்ட. கருவிகளை கொண்டு செய்யணும்னா அது நம்ம எல்லாருமா சேர்ந்து இது பண்ண முடியாது. அதுக்கான கவர்மெண்ட் ஏதாவது நம்மளுக்கு இது பண்ணாதான் முடியும். இப்போ சப்போஸ் நம்ம திடீர்னு போயிட்டு நம்ம ஒரு ஆள் போய் இது பண்ணணும்னா நம்மளுக்கு அதோடைய திறமை நமக்கு இது பண்ண முடியாது. இப்போ எல்லாரும் மூலியமா வந்து எல்லாரும் ஒற்றுமை செஞ்சு அதை பண்ணி இது பண்ணணும்னு தான் செய்ய முடியும். இப்போ நம்ம ஒருத்தராக போயிட்டு இது பண்ணால் அது இது பண்ண முடியாது. ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது மூலியமா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணால் நம்ம இன்னும் உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு இது சான்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா நல்ல ஊக்குவிப்பு வந்து நமக்கு இருந்தா, ஊக்குவிப்பால் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் தேர்க்கு விப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியும் இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க சொல்றது உண்மைதான். இதை தவிர்த்து, அதாவது ஆட்கள் பிரச்சனையை தவிர்த்து நீர் பிரச்சனை மற்ற மாதிரியான பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்குங்களா விவசாயம் பண்றதுக்கு? தண்ணி பிரச்சனை இருக்கு. இப்போத்துக்கு கொஞ்சம் தண்ணி பிரச்சனை இல்லை. ஆனா அந்த தண்ணி பிரச்சனை இருக்கும் போதே ஏதோ கொஞ்சம் இந்த உளுந்து இந்த மாதிரி வேர்க்கடலை அந்த மாதிரி அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு இருந்தால் ஓரளவுக்கு. இப்போ மழை பெஞ்சனால நிறைய பெரிய மழை பெஞ்சனால ஏரிங்க எல்லாம் ரொம்ப இருக்கு. அதனால வந்து ஆளுங்களும் பற்றாக்குறை ஆகி போயிடுச்சு. அதுக்கு கொஞ்சம் அவங்கவுங்க அந்த இந்த 100 நாள் வேலை திட்டத்தினால இது சிம்பிளான பயிர் வைக்கணும்னா கொஞ்சம் நம்மளே பார்த்துன்னு போயிடலாம். ஆனால் கொஞ்சம் தடமான விளைச்சல் வரணும்னு சொல்லிட்டு பயிர் வைக்கணும்னாக்கா ஆனால் ஆளுங்க இப்போ நிறைய பக்கபலம் இருந்தால் தான் அது பண்ண முடியும். அது என்னென்ன மாதிரியான பயிர்கள் எல்லாம் இப்போ நீங்கள் வச்சுட்டு வரீங்க ஐயா? நாங்கள் வேர்க்கடலை போட்டிருக்கோம், உளுந்து, சோளம், நெல், காய்கறிகள் எல்லாம் வைப்போம். எல்லாம் பீன்ஸு, அவரைக்காய், பாவக்காய், இந்த மாதிரி சுரக்காய் இதெல்லாம் கூட பயிர் வைப்போம். ஆனால் இதுக்கெல்லாம் தகுந்த ஒரு விலை இல்லாத நிர்ணயம் இல்லாதனால தான் நம்ம அதை அடிக்கடிக்கு சந்தைக்கு தான் எடுத்து போய் போடுறோம்.
ஏதோ அவங்க கேட்குற வேலைக்கு நம்ம இது பண்ணிட்டு வர்றதுனால ஏதோ ஒன்று நம்ம பொழப்பு போயிட்டு இருக்குது. மாடு இருக்குது, மாடு வச்சுக்கிட்டு அப்படி பால் ஊற்றி கறந்து ஊற்றிட்டு அந்த இதில் போயின்னு இருக்கும். ஆனால் விவசாயம் வந்து முழு திருப்தியோட விவசாயம் பண்ணுற இது இல்லாமல் போயிடுச்சு. இப்போது விவசாயம் வந்து முழு திருப்தியாக செய்யணுன்னாக்கா அதுக்கான சலுகைகள் ஏதாவது கொஞ்சம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் மனசு நிறைவாக இருக்கும். ஆனால் அது இல்லாத போயினால ஒரு நேரத்தில் நல்லா எனக்கு தெரிஞ்சே ஒரு நேரத்தில் நல்லா விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு இது தான் நானும் இருந்தேன். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு மேலவே வந்து விவசாயமே பயிர் வைக்கணுன்ற ஒரு மனசே விட்டு போச்சு. என்ன இதாக எல்லாம் சும்மா ஃப்ரீயாக அரிசி கிடைக்குது, 100 நாள் வேலைக்கு போனால் எல்லாமே வாங்கிக்கலாம், என்ன இருக்குது எங்கே போய் கஷ்டப்படணும், வெயிலில் கஷ்டப்படணுன்ற ஒரு சோம்பேறித்தனமான ஒரு இது உருவாயிடுச்சே காட்டி உழைச்சி சாப்பிடணுன்ற ஒரு இது இன்றைக்கி மக்களுக்கிட்ட இல்லை. கண்டிப்பாக நீங்கள் பேசுகிறத கேட்கும்போது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே அனைவருமே அந்த டீ காஃபி பால் குடிக்கிறோம், அதனுடைய உற்பத்தி பண்ணுற விவசாயி, அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்றோம், லஞ்ச் சாப்பிட்றோம், டின்னர் சாப்பிட்றோம், இப்படி வாழ்க்கை தான் நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் அதை உற்பத்தி பண்ணுற விவசாயி எவ்வளோ பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படுறாரு அப்படின்றத நீங்கள் பேசும்போதுலேருந்து எங்களுக்கு தெரிய வருது சார். கண்டிப்பாக இதை சார்ந்த விவசாயங்கள் மேற்படி வளர்ந்தால் தான் சமுதாயமும் அடுத்த தலைமுறையும் வந்து நல்லபடியாக இருக்க முடியும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். வந்து நம்ம அன்றைக்கி வந்து நான் கூழ் களியெல்லாம் சாப்பிடுவேன், நல்லா ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இதுவாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் கூழ் களி இந்த மாதிரி சாப்பிட்டு நல்லா 2 முட்டை களியானா கூட சாப்பிடுவேன் நான். இப்போ வந்து சோறு சாப்பாடு இதெல்லாம் வந்துடுறதுனால இவ்வளோக்கு தான் சாப்பிட்றோம். அந்த சாப்பாடு வந்து எடுத்துக்கலை மனுஷனுக்கு. இன்றைக்கி அந்த சாப்பாடு சாப்பிட முடியாத டேஸ்ட் இல்லை, ரொம்ப ஏதோ ஒரு கடமைக்கு சாப்பிட்றோம் நம்ம, அவ்வளோதான். வயிற்று பசிக்காக சாப்பிட்றோமேன்றத ஒரு இது டேஸ்ட்டுக்காக இன்றைக்கி இல்லை. என்னென்னோ பல வெரைட்டிகள் ஆகி போச்சே காட்டி. ஆனால் இருந்தாலும் அன்றைக்கியுடைய ஃபுட்டு வந்து இன்றைக்கி சாப்பிட முடியல மனுஷனால். எதிர்கால சந்ததிகள் வந்து கண்டிப்பாக இயற்கை வழி விவசாயத்துக்கு மாறினா மட்டுமே இதை வந்து பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்றத விஐடி பண்பலை 90.8 சார்பாக கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி ஐயா, பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு. நேர்களே, இன்றைய கருத்துக்கள் நிகழ்ச்சியில் விவசாயம் சார்ந்த பல்வேறு தரவுகளை தான் வந்து விவசாயிகள் கிட்டையும் நிறைய படிப்புகள் படித்திருந்தாலும் வெளிநாடுகளை பல்வேறு விதமான அனுபவங்களை பெற்று மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து விவசாயத்தில் பல்வேறு விதமான முன்னேற்றங்களை செய்யணும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கிற வாலண்டியர், அதாவது விருப்பம் உள்ளவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாதிரியான நபர்கள் இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. நம்ம கூட ஒரு நேயர் இருக்கிறார், அவர் கூட பேசலாம். வணக்கம் சார், உங்களுடைய பெயர் மற்றும் உங்களை சார்ந்த முகவரிகளை சொல்லுங்கள். வணக்கம், விஐடி சமுதாய வானொலி நண்பர்களுக்கு வணக்கம். நான் செந்தில் பேசுகிறேன். நான் இப்போ உழவு சார்ந்த, குறிப்பாக மரபு சார்ந்த உழவு முறைகளை மீட்டெடுக்கிற முயற்சியில் வந்து எங்களுடைய கவனங்களும் எங்களுடைய உழைப்புகளும் செலுத்திட்டு இருக்கோம். இப்போ இது தமிழ் என்ற ஒரு அமைப்பு மூலமாக, தமிழர் மரபியல் நிறுவனம் என்ற அமைப்பு மூலமாக நம்முடைய மரபு தொழில்நுட்பங்கள் ஆய்வு, மீட்டெடுப்பு, பரவலாக்கல், ஆவணப்படுத்தல் இதன் அடிப்படையில் நம்முடைய அழிந்த, மறந்து போன, மறக்கடைக்கப்பட்ட நம்முடைய பெரியோர்களுடைய குறிப்பாக உழவு சார்ந்த தொழில்நுட்பங்களை மீட்டெடுத்து அதை இப்போ இருக்கிற விவசாய நண்பர்களுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு போகிற முயற்சியில் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக மீட்டெடுப்பு அப்படின்னு உடனே தான் எனக்கு வந்து இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு நம்ம வந்து அத்தியாவசிய தேவைகளில் உணவு, உடை, இருப்பிடம் சொல்ல வந்தாலும் உணவு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தைகளாக சொல்லக்கூடியதாக இருக்கு. அந்த அளவுக்கு உணவை பேஸ் பண்ணி தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து உணவை சாப்பிட்றோமா இல்லை ஸ்லோ பாய்சனை சாப்பிட்றோமா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் சந்தேகமே வேண்டாம். மிக நம்ம தினம் நம்ம கொள்ளக்கூடிய விஷயங்களை தான் உணவுன்ற பெயரில் அன்றாடம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் நம்ம வந்து மாற்று கருத்தை கொள்ள வேண்டாம். ஆய்வு செய்து முடிவுகள் வந்தாலும் அதே தான் தெரிவிக்கும்ன்ற நம்புகிறேன். பல ஆய்வுகளை அதை தான் தெரிவிச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க மீட்டெடுக்கக்கூடிய ஆய்வுகள் வந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன மாதிரியான ஆய்வுகள் செஞ்சுட்டு இருக்கீங்க? அதை பரவலாக மக்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லுங்கள். குறிப்பாக நம்முடைய வாழ்வியல் முறையில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டாண்டு காலமாக, பல ஆயிரம் காலங்களாக சமுதாயத்தால் நம்முடைய தலைமுறைகளால் உணவுகள் சாப்பிட்டு அடுத்த தலைமுறையை உருவாக்கி டைம்லி டெஸ்டட் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். தலைமுறைகளாக பாதுகாக்கப்பட்ட, பயிற்றுவிக்கப்பட்ட, நிர்வகிக்கப்பட்ட உணவு உற்பத்தி பண்ணுற முறைகள் நம்முடைய மரபு உழவு முறைகள். அதில் குறிப்பாக வந்து இந்த விதைகளை வந்து சொல்லும் போது நம்மளுடைய விதைகள்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பகுதி சார்ந்த விதைகள், வேலூர் அப்படின்னா வேலூர் சார்ந்த பகுதி, காஞ்சிபுரத்துக்கான பகுதி சார்ந்த பயிர்கள் நமக்கு இருக்கு. அந்த பகுதியில் உற்பத்தி செஞ்சு அந்த பகுதியில் வளர நாம் அந்த உணவை சாப்பிடும் போது இயற்கைக்கு நெருக்கமான உணவு முறைகளை பயன்படுத்தும் போது அது நமக்கு மிக மிக பாதுகாப்பாக அமையும். அது அதை வந்து நமக்கு அடிப்படையான நம்முடைய உணவு பாதுகாப்புக்கான முக்கிய அவசியமாக கருதுறோம். விவசாயம், அதாவது இயற்கை விவசாயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில குறிப்பாக விவசாயமே வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்குதான்னு சொல்லணும். செயற்கை சார்ந்த விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க, இயற்கை சார்ந்த மரபு வழி விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க சில பேர் தான் சொல்லணும். ஆனால் ஒவ்வொரு நாளும் விவசாய நிலங்கள் வந்து அழிக்கப்பட்டு வருது இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான செயல்முறைகள் நம்ம செய்யணும் இந்த கால தலைமுறையினர்?
கண்டிப்பாக நம்ம உணவு ஆரோக்கியத்தை தாண்டி எதுவும் முக்கியமான ஒரு விடயமா வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது நம்ம தான் முடிவு செய்யணும். நம்ம குழந்தைக்கு நம்ம கையால் வந்து விஷத்தை கொடுக்க போகிறோமா, உணவு கொடுக்க போகிறோமா, வெறும் பணத்தை கொடுக்க போகிறோமா, அந்த பணம் அந்த குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுக்க போகுதுன்னு நம்ம தான் முடிவு செய்யணும். நம்ம குழந்தைகளை நம்ம அடுத்த தலைமுறைகளை பாதுகாப்பாகவும் நல்லபடியாகவும் நம்ம நினச்சபடி வாழ வைக்கணும் அப்படின்னா நல்ல உணவு கொடுக்க வேண்டியது கடமை. நல்ல உணவுன்னு சொல்லும் போது இயற்கை வழியில் உற்பத்தி செஞ்ச உணவு முறைகளை கொடுக்க வேண்டியது நம்முடைய அத்தியாவசிய கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்குது. அப்படி பார்க்கும்போது விவசாய நிலங்கள் அழிஞ்சிட்டு வருது அப்படின்னா அதை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருடைய தனிநபருடைய சமுதாயத்தினுடைய கடமையாக இருக்குது. முன்னெல்லாம் வந்து வீட்டுக்கு ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து இதை மீட்டெடுக்கிறதுக்கு வீட்டுக்கு ஒரு விவசாயியை வந்து நம்ம தத்தெடுக்கணும். இல்லை நேரடியாக இயற்கை வழி விவசாயம் செய்கிறவங்கிட்ட உணவுப் பொருட்களை நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய ஆரோக்கியம் நம்ம குடும்பத்தினுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுது. குறைஞ்சபட்சம் நம்மளுடைய சுயநலத்திற்காக வந்து விவசாயத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாய சூழலில் நம்ம இருக்கோம். உங்களுடைய விவசாய முறைகள் பற்றியும் நீங்கள் எப்படி விவசாயம் செஞ்சுட்டு இருக்கீங்க? ஆனால் கணித்துறையில் வந்து ஒரு 14 ஆண்டுகள் பணி செய்கிற வாய்ப்புகள் பல வேலை நாடுகளுக்கு செல்லும் போது அங்கே உணவுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ குறிப்பாக பார்க்கும்போது ஆர்கானிக்ன்ற பொருட்கள், அதாவது நச்சு பொருட்கள் கலக்காத உற்பத்தி செய்த உணவுப் பொருட்கள் நம்ம வந்து இங்கே சாதாரணமாக இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பரம்பரை செஞ்சுட்டு இருந்த உணவு முறைகளை அது ஒரு களத்தோடு கொண்டு செஞ்சு ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யும் போது வந்து இங்கே நம்ம எல்லா வளமும் இருந்து நம்ம எதுக்காக எதை தேடி அங்கே போகிறன்ற கேள்வி வந்து அங்கே எழுந்தது. அதனால இந்த நீண்ட நாள் திட்டங்களை எதுவும் வந்து கைவிட்டுட்டு வந்து நான் திரும்பவும் இந்தியாவுக்கு, குறிப்பாக என்னுடைய மண்ணுக்கு சென்னைக்கு நான் திரும்பி வந்து இங்கே வேலூர் மாவட்டத்தில் உழலென்ற கிராமத்தில் வந்து நான் இயற்கை வழி விவசாயம், ஒருங்கிணைந்த இயற்கை வழி விவசாயம் பண்ணையை வந்து ஆரம்பிச்சு இப்போ வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு இருக்கேன். அதோட எங்கள் நண்பர்கள் சார்ந்த இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு கணித்துறையில் 20லேருந்து 50 மேற்பட்ட நபர்கள் வந்து வெற்றிகரமாக விவசாயம் பண்ணுறதுக்கான அனைத்து உதவிகளும் வழிகாட்டுதலும் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற நண்பர்கள், விவசாய நண்பர்களுக்கு நச்சு கலக்காத உணவு உற்பத்தி எப்படி செய்யுது, இயற்கை வழி விவசாயம் செய்யுது அப்படின்றதுக்கான ஒரு கட்டமைப்போட ஒரு செயல் திட்டங்களை கொண்டு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக, அதாவது கம்ப்யூட்டர் படித்தவங்களுக்கு விவசாயத்தை பற்றியும் உணவை பற்றியும் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்போம். இனிமே அதை பற்றி நம்ம கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா செந்தில் சார் வந்து கம்ப்யூட்டர் படிச்சிருந்தாலும் வந்து வெளிநாடுகளில் போயிட்டு பல 15 ஆண்டுகளுக்கும் மேலே பணிபுரிந்தாலும் விவசாயத்தின் மீது இருந்த ஈடுபாட்டின் காரணமாக மறுபடியும் நம்மளுடைய சொந்த திருநாடு இந்திய திருநாட்டுக்கு வந்து சொந்த மண்ணில் அதுவும் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நம்முடைய நாட்டை முன்னேற்றத்துக்காக செயல்படுறாருன்னு தான் சொல்லணும். மிக்க நன்றி செந்தில் சார், உங்களுடைய சேவை நம்ம நாட்டிற்கு தேவை அப்படின்னு தான் சொல்லணும். மிக்க நன்றி சார். வேலூர் விஐடி சமுதாய வானொலி நண்பர்கள் நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இயற்கை வழி விவசாயம் செய்கிற பண்ணையா இருக்கட்டும், உங்களுடைய அடுத்த உணவு வாங்க போகும்போது இயற்கை வழி பண்ணையிலிருந்து இல்லை குறைஞ்சபட்சம் ஆர்கானிக் உணவுகளை வாங்குறதா இருக்கட்டும் அப்படின்ற வேண்டுகோளோட உங்களிடம் வெளிப்படுகிறேன். நன்றி. கண்டிப்பா செந்தில் சார் சொன்ன மாதிரி அவருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் யாராவது ஒரு நேயராவது நிலம் வாங்கி இயற்கை விவசாயம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஐடி பண்பலை 90.8 சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி. நேர்களே, இன்றைய கருத்துக்கள் நிகழ்ச்சியில் விவசாயம் சார்ந்த பல்வேறு தரவுகளை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். விவசாயிகள், விவசாயம் சார்ந்த பண்ணை அதனுடைய செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கிற நபர்கள் கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்க நம்ம கூட ஒரு நேயர் இருக்காரு. அசோலா பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னாவே வேலூர்ல பரவலா எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும். அந்த அளவுக்கு இயற்கை விவசாயின்னு கூட தான் சொல்லலாம் இவரை பற்றி. அவர்கிட்ட தான் பேசிருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். விஐடி கம்யூனிட்டி ரேடியோவின் சார்பாக உங்களை கருத்துக்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விவசாயம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருடைய மனசுலயும் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா? அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? விவசாயன்றது வந்து அனைவருக்கும் வந்து முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உணவளிக்கிறதுனால விவசாயியை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. மற்றபடி நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்துலேயோ இல்லை ஒரு அதிகாரியாவோ இருந்தாக்க உணவளிக்க முடியுமா உங்களால்? அந்த உணவை கொடுக்குறோன்னே விவசாயம் தானே. ஆகினாலும் அந்த விவசாயியை பார்த்தால் மதிப்பு கொடுத்து பேசுறதுக்கும் மகிழ்ச்சி அடைகிறதுக்கும் மக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். விவசாயம் இல்லைனாக்கா மகிழ்ச்சி அடைய முடியாது. ஆகினாலும் இந்த விவசாயம் வந்து நல்ல விவசாயமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா முதியோர்கள் செய்த விவசாயமாக இருக்கணும், இயற்கை வழி விவசாயமாக இருக்கணும். அந்த இயற்கை வழி விவசாயம் இருந்தால்தான் நஞ்சில்லா உணவை உங்களை மாதிரி வாழ்வியர்களுக்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை தரமும் உடல் வலிமையும் இருந்து மக்களுக்கு தொண்டாற்றுறதுக்கு உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற விவசாயத்தில் வந்து ஆசை அதிகமானதுனால, ஆசைங்கிறது எல்லோருக்கும் இருக்குது. ஆனால் வெளிநாட்டினுடைய நிறுவனங்கள் பேராசையை நம்ம விவசாயிகிட்ட மத்தியில் வந்து கொண்டாந்துட்டாங்க. ஆசைன்றது வேற, பேராசைன்றது வேற. அந்த பேராசையினால இன்னைக்கு வெளிநாட்டினுடைய உப்புகளை இந்த தாய் மண்ணுக்கு இட்டதுனால தாய் மண் மணலாகி ஆகினால உணவு வந்து உற்பத்தியில் அதிகமானாலும் சத்து இல்லாத உணவாக ஆகிப்போச்சு ஐயா. கண்டிப்பா நீங்க சொல்றது எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு இளைஞனா என்னிடம் பதில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். முன்னோர்கள் செஞ்ச விவசாயம் ரொம்ப முக்கியமான ஒரு விவசாயம், நல்ல சத்துள்ள ஒரு விவசாயம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது எப்படிங்க இந்த காலத்துல வந்து நம்ம கொண்டு வரது மறுபடியும்? அதனால வந்து கொண்டு வரது வந்து ரொம்ப சுலபமான சமாச்சாரம். விவசாயிகள் வந்து அந்த பேராசையை அகற்றி
சந்தைக்கு போகாத விவசாயி வீட்டோடு இருந்தான்னாக்கா விவசாயம் ஆட்டோமேட்டிக்காக இயற்கை விவசாயம் பெருகிடும். காரணம் வந்து சந்தைக்கு போகிறதுனால தான் குறைஞ்ச விலைக்கு வாங்கி அவன் வந்து அதுக்கு ஒரு கவர்ச்சிகரமான உருவை உண்டு பண்ணி நமக்கு அதிக விலைக்கு கொடுத்துட்றான். ஏன் இதை வந்து கவர்ச்சியாக சாப்பிடணும்னு என்ன ஒன்றும் கிடக்குது. நான் வெஜிடேரியன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த இறைச்சி சாப்பிடக்கூடிய விவசாயிகள் அதுக்கு முன்னால் எல்லாமே இருந்தோம். நமக்கு இறைச்சி வேணும்னாக்கா ஏதோ கிணத்துல மீன் வளர்ப்போம், குட்டையில் மீன் வளர்ப்போம், ஏரியில் மீன் இருக்கும், அதை பிடிச்சிட்டு வந்து இயற்கையாக வர மீனை சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணாங்க, செயற்கையாக ஒரு குட்டையை வெட்டி அதை வளர்க்குறாங்க. அதில் என்னென்ன போடுறாங்க, தேவையில்லாத சமாச்சாரங்கள்லாம் அதை போட்டு அந்த மீனை கொண்டுடுறாங்க. அந்த மீனுக்கு என்ன உணவு கொடுக்குறாங்க, 40 நாள் கோழியை கொண்டு போய் போடுறாங்க இல்லையா. அந்த கோழி எங்கே வளருது, நம்ம புழக்கடையில் வளர்கிற கோழியினுடைய திறன் என்ன, கோழி பண்ணை வச்சுன்னு இருக்கிற அந்த 40 நாள் கோழியினுடைய திறன் என்ன. இன்றைக்கி மக்களுக்கு வந்து நாங்களாம் வந்து இப்போ நிமிர்ந்து நடக்கிறோம்னாக்கா அந்த கோழியை சாப்பிட்றதுனால நாங்கள் நிமிர்ந்து நடக்கிறோம். நீங்களாம் 40 வயசு 25 வயசுலேயும் முட்டி வரல, முழங்கால் வரலன்றதுக்கு காரணம் 40 நாளில் வளர்கிற கோழியை இறைச்சி நீங்கள் சாப்பிட்றீங்க. காரணம் என்னய்யா, அந்த 40 நாள் கோழி பேராசையாக வளர்ந்து உங்களுக்கு கண்ணுக்கு பகற்கமாக இருக்குதே தவிர பலன் ஏதாச்சும் இருக்கா, அதுக்கு சக்தி இருந்தான்னு பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தது கிடையாது. எப்படி பார்த்தது கிடையாது, என்ன பண்ணி பார்க்க போகிறீங்க? உங்களுக்கு தேவை கறி, அந்த கறியோடு வந்துடுறீங்க. ஆனால் அந்த கோழினுடைய திறன் என்னன்றதை ஓட விட்டு பாருங்கள், ஓடுதா பாருங்கள், ஓடுதா இல்லையே? நியாயமான கேள்விதாங்க ஐயா. ஆனால் என்னுடைய கோழி சாப்பிடணும்னு நீ ஆசைப்பட்டினா அதை நீ ஓடி போய் முடுக்கணும். அது எங்கே ஒன்றா ஓடும், எங்கே ஒன்றா எகிறோம், எங்கே ஒன்றா பறக்கும். ஆனால் அந்த அளவுக்கு அதுக்கு பறக்கக்கூடிய சக்தியும் ஓடக்கூடிய சக்தியும் இறைவன் இயற்கையாக கொடுத்ததுனால, இயற்கையான உணவை உண்றதுனால அதுக்கு அந்த திறன் இருந்தது. அப்படிப்பட்ட தரமான சக்தி உள்ள எந்த ஒரு உணவாக இருந்தாலும் நீ சாப்பிட்டினாக்கா உனக்கு சக்தி இருக்கும். அதாவது செயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டாங்க இல்லையா, அவங்கள மறுபடியும் இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் பண்றீங்க? அசோல பாலகிருஷ்ணன் ஆகிய நீங்கள் என்ன செய்றீங்க? ஆகினால இதுதான் வந்து நாங்கள் வந்து எங்களுக்குன்னு ஒரு ஆசான், இயற்கை வழி வேளாண் விஞ்ஞானி, அவரும் வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டு பட்டம் பதவிகள்லாம் பெற்று அரசு துறையில் பணிப்பு செஞ்சுட்டு நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டிலிருந்து உப்புகளை கொண்டு வந்து இட்டு அந்த உப்பினால் விளையக்கூடிய தானியங்களை மக்களுக்கு கொடுக்கணும்னு அரசாங்கம் உத்தரவிட்டதுனால அந்த விவசாய பல்கலைக்கழகத்தில் இருந்து அவர் வெளியே வந்துட்டார். வந்து இந்த மாதிரி என்னுடைய மூதாதையார்கள் விளைவித்த இயற்கை வழி விவசாயத்தில் செயற்கை உரங்கள் எல்லாம், செயற்கை உப்புகள் இல்லாமல், உரம் கிடையாது, செயற்கை உப்புகளை கொண்டு வந்து நம்ம நாட்டில் இடக்கூடாது, மண்ணை வந்து தாயாக மதிக்கணும் அப்படி இந்த மண்ணை காப்பாற்றுறதுக்கு வந்த வேளாண் நம்மாழ்வாருடைய விஞ்ஞானி. அவர்கிட்ட நான் சிஷ்யனா 8 ஆண்டுகள் அவரை குருவாக ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற விதைகளை நான் கற்றுக்கிட்டு வந்து மக்களுக்கிடத்துல கிராமங்கள் தோறும் விவசாயிகளை அணுகி உங்களுடைய விவசாயம் மார்க்கெட்டில் விற்கிற விலையை விட அதிகமாக கொடுக்குறேன், இந்த மாதிரி பயிர் செய்தீங்கன்னாக்கா இன்னைக்கு செயற்கை உரங்களை உப்புகளை இட்டு நீங்கள் பயிர் செய்தது, பூச்சிக்கொல்லிகளை இட்டு பயிர் செய்த இது வந்து 900 ரூபாய்க்கு மூட்டை எடுக்கிறான். ஆனால் 25 கிலோ சிப்பத்தை 1100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வரீங்களா ஐயா? 75 கிலோ மூட்டையில் கிடைக்கக்கூடிய அரிசியினுடைய உற்பத்தி 40 கிலோ. ஆனால் நீ 25 கிலோ தான் நீ 1200 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வர. ஆனால் 75 கிலோ நெல் நீ வந்து 900 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. எங்கேருந்து ஒன்று அப்போ நட்டம் தான் பண்ணணும், கோணி ஒதுரி தோல் மேலே போட்டுக்கிட்டு வரணும். அதனால் இந்த மாதிரி விவசாயம் நான் சொல்கிற மாதிரி அந்த 75 கிலோ மூட்டை நெல்லை நீ இயற்கையாக பயிர் செய்தினால் 1500 ரூபாய்க்கு நான் மூட்டை எடுத்துக்கிறேன். நீ 40 மூட்டை நெல்லை நீ விளைய வச்சு 40,000 ரூபாய்க்கு விற்றாலும் என்கிட்ட நீ என்னுடைய விவசாயத்தில் வந்து 20 மூட்டையை விளைச்சாலும் அந்த 40 மூட்டையினுடைய நெல் 20 மூட்டையும் உனக்கு கொடுத்துட்றேன். அதே நேரத்தில் வந்து அந்த வைக்கோலை சாப்பிட்ற கால்நடைகள் திடகாத்திரமாக இருக்கும். அந்த சுருக்கமான எங்களுடைய இயற்கை வழி விவசாயத்துடைய தாரக மந்திரம், அடி காட்டில் நடு மாட்டில் நுனி வீட்டில். நீ எந்த உரத்தையும் வெளிநாட்டு உப்புகளையும் கொண்டு வந்து இங்கே போடாது அப்படின்றத வந்து முழுக்க முழுக்க மக்களிடத்தில் செய்முறை பயிற்சியாகவே நான் கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் நடந்துட்டு வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே போற்றி பாதுகாக்கப்படக்கூடியது தான். ஏன்னா இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களுடைய சிசியர் அப்படின்னு சொல்லக்கூடியதே மிகவும் மகிழ்ச்சிக்கு அளிக்கக்கூடியதாக ஒன்று இருக்குங்க ஐயா. கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதே மாதிரி தான் நாங்கள் இப்போ சொல்கிறோம். அதே மாதிரி தான் இளைஞர் படலங்கள் எங்களுடைய ஒவ்வொரு பண்ணையிலும் வந்து கலந்துக்கிட்டு ஆலோசனை கேட்குறாங்க. உங்களை மாதிரி அந்த விவசாய கல்லூரியில் படித்த மாணவர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து என்கிட்ட வந்து பயிற்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. பிஎஸ்சி அக்ரி 4வது முடிச்சுட்டு அவங்க வந்து கிராம வாரியாக வந்து அவங்களுடைய படித்த படிப்புகளையும் எங்களுடைய அனுபவசாலி அந்த விவசாயிகளையும் அணுகி அவங்ககிட்ட இருக்கிறது எங்களுக்கு கொடுக்குறாங்க, எங்ககிட்ட கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்குறாங்க. அந்த விவசாயிகளையும் நான் வந்து சில பண்ணைகளுக்கு அழைச்சிட்டு போயிட்டு நேராகவே அவங்கள செய்முறை விளக்கங்கள் கொடுத்து அவங்ககிட்டயே நான் வேலை வாங்கி இந்த மாதிரி தான் செய்யணும், இந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒற்றை நாட்டு நடவு முறையில் தக்காங்குளத்தில் இருக்கிற பண்ணையிலையும் சரி, ஆலப்பாக்கம் ஓச்சரிக்கு பக்கத்தில் இருக்கிற பண்ணையிலையும் சரி, வெள்ளமூடுகின்ற இடத்துல அவருடைய பண்ணையிலேயே நாற்றை விட்டு நாட்டை பிடிங்கி நாட்டை நட்டு இருக்கிறோம். ஆகினால செய்யக்கூடிய நண்பர்களையும் ஊக்குவிக்கிறதுக்கு இன்னும் ஒருங்கிணைச்சு செயல்பட்டு இருக்கிறோம். ஆனால் இயற்கை வழி வேளாண்மை உங்களுடைய இளைஞர்கள்கிட்ட போய் சேரணுன்றதுக்காக தான் இளைஞர்களாக பார்த்து நாங்கள் உங்களை இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு,
இளைஞர்கள் தான் இந்த நாட்டையே காப்பாற்றணும், இந்த நாட்டுக்கு உணவை கொடுக்கணும், அதுவும் நல்ல உணவாக கொடுக்கணும், திடமான உணவாக கொடுக்கணும், சத்துள்ள உணவாக கொடுக்கணுன்றதுக்காக தான் வழியை காட்டுறோம். சத்து உணவை கொடுக்கணும்னா தாய் என்று மதிக்கக்கூடிய இந்த மண்ணை சத்தா ஆக்கிட்டோம்னா அந்த தாய் நமக்கு சத்துள்ள உணவாக கொடுத்துட்டு போவான்றது தான் என்னுடைய. அசோலா பாலகிருஷ்ணன் ஐயா சொன்ன மாதிரி இளைஞர்கள் எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு மாறணும். இயற்கை சார்ந்த விவசாயம் செய்வதன் மூலமா நோய் நொடியற்ற உணவுகளை நம்ம உண்ண முடியும். நம்முடைய சந்ததிகள், நம்முடைய சமூகம் எல்லாமே சிறப்பாக வாழ முடியும் அப்படின்றத நம்ம இளைஞர்களாகிய அனைவரும் ஏற்றுக்கொள்ளதான் ஆக வேண்டும். நன்றி ஐயா. நன்றி. இளைஞர்களாகிய நீங்கள் டையை கழுத்தில் கட்டினா போகாது, இந்த டையை இடுப்பில் துண்டா கட்டி சேத்துல இறங்கி காலை வச்சாதான் சோத்துல காலை வைக்க முடியுன்றதை கூறி மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நேயர்களே, இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில் விவசாயம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நம்ம விவசாயிகள்கிட்டயே கேட்டோம். அவங்களுடைய பிரச்சனைகளை சொன்னாங்க அப்படின்றத விட அவங்களுடைய குமுறல்களை சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா விவசாயத்தில் ஒவ்வொரு பொருளையும் நம்ம உற்பத்தி செஞ்சு நம்ம மார்க்கெட்டில் வர்றதுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தெரிஞ்சுக்காம நம்ம காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து இரவு மறுபடியும் படுக்கைக்கு போகிற வரைக்கும் எல்லா உணவு சார்ந்த விஷயங்களும் நம்ம நேரடியாக கடைக்கு போகிறோம், நம்ம கிட்ட இன்னைக்கு பைசா இருக்குது அப்படின்றதுனால வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் அது கடைக்கு வர்றதுக்கு முன்னாடியும் மார்க்கெட்டு வர்றதுக்கு முன்னாடியும் எத்தனை பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற விஷயங்களை விவசாயிகள் கிட்ட கேட்ட பிறகுதான் நமக்கு தெரிய வருது. அந்த அளவுக்கு விவசாயத்துல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதை தாண்டி தான் நமக்கு உணவுப் பொருட்கள் சேருது அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பா மனசுக்கு நெருடலா தான் இருக்கு. அதனால உணவுப் பொருட்களை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க, உணவுப் பொருட்களை மிச்சப்படுத்துங்க, விவசாயத்தை போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஐடி பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் விஐடி சமுதாய வானொலி 90.8 சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை. ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை. பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பாக்குறோம். பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல. அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடைறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பு இல்லாம போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடைகிறது இல்லை. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைகிறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்லை, நிறைவு கொள்வது இல்லை. ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்லை. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா? இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை, வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும், என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால
தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால் தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதே போலவே பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு தான் தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நம்ம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின் மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும். பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமும் செல்வத்திற்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இதய துடிப்பு ஒலி கேட்கும் சத்தம் நின்றுவிட்டால் மனிதனின் வாழ்க்கை முடிந்துவிடும். இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல எல்லாருக்குமே இதய நோய் ப்ராப்ளம் வந்துகிட்டு தாங்க இருக்கு. முக்கியமா சின்ன வயசுல வரும்போது இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்காக பெங்களூர்ல ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் ரிதம் ஆஃப் ஹார்ட்ன்ற ஒரு அமைப்பு மூலமா பல குழந்தைங்களுக்கு சிகிச்சை அளிச்சு உயிர் பிழைக்க செய்யறாங்க. இந்த புனிதமான சேவையை நடத்திட்டு வராங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சோகம் வரும்போது அழுது புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம சித்ரா விஸ்வநாதன் மேடம் சோகத்தோட உச்சத்துல இருக்கும் போது கூட ஒருவருக்கு சேவை செய்யறத பத்தி யோசிச்சிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, எதனால இந்த அமைப்பை தொடங்கினாங்கன்றத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சித்ரா விஸ்வநாதனுக்கு 2 பொண்ணுங்க. ஐஸ்வர்யா இவங்களோட 2வது குட்டி பொண்ணு. ஐஸ்வர்யா பிறந்த 40வது நாள்லயே அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா இதயத்துல இருந்து ஏதோ ஒரு வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருந்ததாங்க. என்னடா இது, இந்த மாதிரி வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருக்கே, சரி டெஸ்ட் பண்ணி தான் பாப்போம்னு டிசைட் பண்ணாங்களாம். அப்படி டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல ஐஸ்வர்யாவுக்கு இதயத்துல பெரிய பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஐஸ்வர்யாவுக்கு முதல் பிறந்த நாள் கொண்டாடின நேரத்துல அவளோட இதயத்துல இருக்கிற நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் கலக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை தடுக்க விபி ஷண்ட்னு ஒரு தற்காலிகமான அறுவை சிகிச்சையை செஞ்சிருக்காங்க. அந்த அறுவை சிகிச்சையோட பலன் கொஞ்ச நாள் தாங்க இருந்தது. 3.5 வயசு வரைக்கும் நல்லாதான் இருந்திருக்கு ஐஸ்வர்யா.
அப்ப சித்ராவோட ஹஸ்பண்ட் லண்டன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. திருப்பி நம்ம ஐஸ்வர்யா குட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதால அவளுக்கு ரெண்டாவதா வேற ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். அதனால இவங்களும் அந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உலகத்திலேயே ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் லண்டன்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கணவரும் லண்டன்ல இருந்ததால லண்டன்லயே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு. ஆனா அந்த ஆபரேஷன் முடிஞ்சதும் ஐஸ்வர்யாவுக்கு நிறைய சிக்கல்கள் உடல் அளவுல வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2 மாசம் ஃபுல்லா ஐசியூல இருந்தாங்களாம். ஐஸ்வர்யாவுக்கு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ கொடுத்திருக்காங்க. அவளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க சித்ரா. என்னதான் அவங்க ஐஸ்வர்யாவை காப்பாத்தணும்னு போராடினாலும் ஐஸ்வர்யாவை காப்பாத்த முடியல. ஐஸ்வர்யா இல்லாத இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா போயிருக்கு நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு. அவ்வளவு ரணத்தையும் கஷ்டத்தையும் மனசுக்குள்ள போட்டு புழங்கிக்கிட்டு இருந்தாலும் அவங்க வார்த்தைகளிலையும் செயல்களையும் அந்த கஷ்டம் வெளிப்படவே இல்லை. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தாலும் அதை வெளியே காமிக்காம மற்றவங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்ரா. அந்த சந்தோஷமே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் மூலமா தாங்க கொடுத்துக்கிட்டு வராங்க. ஐஸ்வர்யாவுக்கு கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்ற ஒரு பிரச்சனை தாங்க இருந்திருக்கு. இந்த பிரச்சனை இந்தியாவுல மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்க பல நாடுகள்ல பல குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. உலக அளவுல 1000ல ஒரு குழந்தைக்கும் இந்தியா அளவுல 100ல ஒரு குழந்தைக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டு வருது. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை தாயோட வயித்துல இருக்கும் போதே அதோட இதயம் சரியா உருவாகாமலோ இல்ல ரத்த குழாய்கள் சரியா இல்லாத நிலை தாங்க ஏற்படுது. நாம இதை கண்டுபிடிக்க அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் என்ற ஒரு கருவியை தான் பயன்படுத்துறோம். இத பயன்படுத்தினா 20 வார கர்ப்பத்திலேயே இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்திடலாமா. அப்படி இல்லைனாலும் குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே இதை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனையோட பிறக்கிற குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம கூட குணப்படுத்திடலாமா. ஆனா இந்த சூழ்நிலையும் அறுவை சிகிச்சை தான் செய்யணும்ன்ற பட்சத்துல இருக்க ஏழை குழந்தைகளுக்கு பத்தி யோசிச்சிருக்காங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். ஒரு நாள் சித்ரா விஸ்வநாதன் அவங்க அப்பா நாகராஜன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையை பத்தி சொன்னாங்களாம். உடனே நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அத அவங்க அப்பா கிட்ட சொன்னவனையும் அவங்க அப்பா உடனே ஏத்துக்கிட்டாராம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ட்ரஸ்ட் நடத்த மிகவும் உதவி செஞ்சுட்டு வராரு. இன்னும் கூட அந்த ட்ரஸ்டுக்கு ஒரு முதுகெலும்பாவே இருந்துட்டு வராரு. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான செலவு அந்தந்த குழந்தையோட கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குமா. அப்படி பார்த்தா 1 லட்சம் ரூபாயில இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட செலவாகுமாம். இதனாலேயே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற நோக்கத்துல தான் இந்த ட்ரஸ்டையே ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு பணம் ரொம்பவே அவசியம்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கும் ஆரம்பத்துல ஒரு பெரிய சவாலா இதை எடுத்துக்கிட்டு பணம் திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய சொந்தக்காரர்களும் ஃப்ரெண்ட்ஸும் நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்புறம் சில கார்ப்பரேட் நிறுவனங்களும் இதுக்காக உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் சிகிச்சைக்காக வர குழந்தைகளுக்கு முதல்ல ஒரு அரசு காப்பீட்டு திட்டத்தை அணுக வழிகாட்டணும்னு நினைச்சாங்க. அதுல கிடைக்கிற தொகை போக மிச்சம் இருக்கிற தொகையை ஆபரேஷனுக்கு அவங்க ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. இந்த வினோதமான இதய நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்க தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மாவட்டங்கள்லயும் மாதம் ஒரு முறையாவது ஸ்கிரீனிங் கேம்ப் நடத்துவாங்களாம். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான சிகிச்சைய இந்த ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து கூட குழந்தைகளை டெஸ்டுக்கு அனுப்புறாங்க. இப்ப கூட புதுச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைகளுக்கான இலவச ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, சென்னையில சைதாப்பேட்டையிலயும் புளியந்தோப்புலயும் மாநகராட்சி ஹாஸ்பிட்டல்ல இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி பிரச்சனை குழந்தைங்களுக்கு இருக்குன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிய வரும்போது அவங்க எல்லாம் உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஆபரேஷன்ஸ்க்கு எவ்வளோ செலவாகுதுன்னு யோசிக்கும் போது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்லயே இது அவங்கள கொண்டு போய் விடுது. அதனாலேயே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட இதயத்தோட படத்தை வரைஞ்சி இதுதான் பிரச்சனைன்னு தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிகிச்சைக்கான செலவை அரசு காப்பீட்டு திட்டத்தோட நிதி உதவியும் இவங்க ட்ரஸ்ட் மூலியமா கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தைரியம் சொல்றாங்க. அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு சிகிச்சைக்கு முன்னாடி வரைக்கும் பேசவும் நடக்கவும் முடியாது. ஆபரேஷனுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் பேசுறதையும் நடக்கிறதையும் பார்க்கும்போது அவங்க பெற்றோர் ஆனந்த கண்ணீரோட சித்ராவுக்கு நன்றி சொல்றாங்க. இத பார்க்கும்போது சித்ரா விஸ்வநாதனுக்கு மனசு நிறைவாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு.
இந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சுட்டு வர நம்ம சித்ரா விஸ்வநாதன் அவங்களுடைய ட்ரஸ்டின் மூலமா அடுத்து குழந்தைகளுக்கான இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கான உதவிகளையும் செய்ய தொடங்கியிருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் இந்த நோயை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிடலாம்ங்க. இதை கண்டுபிடிக்க தாமதம் செஞ்சா அறுவை சிகிச்சையால கூட குணப்படுத்த முடியாது. ஹெச்ஐவி மாதிரியோ இல்ல கேன்சர் மாதிரியோ இந்த நோய்க்கான விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரஸ்டின் மூலமாக சென்னை, மும்பை, பெங்களூர்னு பல இடங்கள்ல இந்த நோய்க்கான விழிப்புணர்வை பரப்பிக்கிட்டு வராங்க நம்ம சித்ரா. ஒவ்வொரு குழந்தையும் இந்த நோயில இருந்து விடுவித்து அவங்களோட உயிரை காப்பாற்றணும்ன்றதுதான் இந்த ஐஸ்வர்யா ட்ரஸ்டோட நோக்கமேங்க. குழந்தையை இழந்ததோட பெரிய வலிய இன்னமும் அவங்களால மறக்க முடியல. அது வாழ்நாள் பூரா அவங்க கூடவே இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம சித்ரா விஸ்வநாதன் ட்ரஸ்ட் மூலியமா இதுவரைக்கும் 700 குழந்தைகளுக்கும் மேல உயிரை காப்பாத்திருக்காங்களாம். இந்த குழந்தைங்களோட உருவத்திலையும் உயிர்லயும் அவங்க ஐஸ்வர்யாவையே பாக்குறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா அவங்களோட இருக்கிறதாவும் தோணுதான். என்ன நேயர்களே, நம்ம சித்ரா விஸ்வநாதனோட இந்த சேவை எவ்வளவு முக்கியம், அதனால எவ்வளவு குழந்தைங்க பயனடைறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை செய்ய நம்ம சித்ரா விஸ்வநாதன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவங்க கனவை நினைவாக்குற இந்த போராட்டத்துல போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Way to Success. Uncommon scenes, inspiring stories from real life heroes in Vit Community Radio 90.8. Hi guys, this is Vit Community Radio 90.8 and welcome to the show Way to Success. I'm your host Pooja. Today I'm going to tell you a story about Swami Vivekananda at Belur Math. As Swami Vivekananda had deep spiritual experiences, but his health declined because of service to the people. It became so bad that he decided to return to Calcutta. He arrived at the monastery on October 18th. His brother monks were very glad to see him, but they felt sorry when they saw him how ill he was. However, Swamiji had talks with the monks and held classes for them. One of Swamiji's wishes began to be fulfilled at this time. He had long wanted to help the women of India, as they had great purity and other good qualities but had little education and were not very active in the world. Swamiji said that they should have education and then they would solve their own problems. So he was very glad when Sister Nivedita began her work. She had come to India to be of service of Indian women, and she now started a school for girls. She lived at first with Sri Sarada Devi and a few other lady devotees of Sri Ramakrishna. These ladies knew a great deal about the Hindu religion, the Ramayana, Mahabharata, and many other things. Sister Nivedita learned much from them. Swami Vivekananda also continued to help her and he was very much interested in her school. Later, Sister Nivedita rented a separate house. She had to face many difficulties, but she succeeded in starting this school. The school is now a very big one and it has done much to uplift the women of India. Swami Vivekananda wanted to establish the new math at Belur as soon as possible. The land had been purchased earlier and a puja was held in March 1898. Soon after, the work on the building was begun. In December, Swamiji and a few monks moved into the new monastery and soon all the monks began to live there. Swamiji believed that the new math would become very great. It would be a center where all religions and religion's teacher would be honored. The new ideas would spread from there and people would come from all over the world.
Swami Saradananda, who had been working in America, came back to India at the call of Swamiji. Swamiji asked him to help organize the new math, and this work went on successfully. Much time was spent in spiritual talk and study of the scriptures. Strict rules were followed there. Swamiji also began to train the monks as preachers. He made his disciples give speeches. Early in 1899, he sent 2 of his disciples to preach at Dhaka, and a little later, he also sent Swami Saradananda and Duryananda to Gujarat. They all had great success in preaching as they followed the words of Swamiji. You're listening to the show Way to Success on VIT Community Radio 90.8 with me, Pooja. Meet you in our next episode with more interesting moment of successes. Dear listeners, you had listened to the show Way to Success. We will meet you with more uncommon stories from real life heroes in VIT Community Radio 90.8. மாணவர்களின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் VIT பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் வில்லியம்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக LKG மாணவர் குருசாய் வழங்கும் பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக LKG மாணவர் ஹரிஹரன் வழங்கும் பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக UKG மாணவி ஆனி தெரஸ் வழங்கும் கதையை கேட்கலாம். The title of story is The Hen That Laid Golden Egg. Once a farmer had a hen used to lay 1 golden egg every day. He sold those eggs and became rich, but he was a greedy man. He was not happy with 1 egg a day. He wanted to kill the hen and take all the eggs at a time. So he killed the hen. He was very sad at being so greedy. He lost the hen. He did not get any more golden egg. Moral: we must be happy what we have. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 1ஆம் வகுப்பு மாணவர் ஹரிஷ் வழங்கும் திருக்குறளை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது திருக்குறள் சொல்ல போகிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இனிய உளவாக இந்நாட கூறல் கனி இருப்ப காய் கவண்டற்று எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. நன்றி மறுப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறுப்பது நன்று. செல்வத்துள் செல்லும் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்லுற்றுள் எல்லாம் தலை. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தான் மகனை சான்றோர் என கேட்ட தாய். அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாடு நாவினால் சுட்டவடு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாண்டர்க கட்டனை தூரும் அறிவு. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 3ஆம் வகுப்பு மாணவர் சக்தி வழங்கும் ஆங்கில பாடலை கேட்கலாம். Poem. Bring me a letter. Bring me a letter, postman. Bring me a letter too. Tomorrow at the garden gate I will wait for you. Bring me one from the fairy who says she will come to tea. Then I will
put on my party frock. How lovely that will be. And please, oh Mr. Postman, if there is you know none, write me a letter yours well and bring it just for fun. Written by Alaston. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 4ஆம் வகுப்பு மாணவி ஆலிஸ் ஆலிவ் வழங்கும் ஆங்கில உரையை கேட்கலாம். I wish to tell about Indira Gandhi. Indira Gandhi was born on 19 November 1917. Indira Gandhi was the daughter of India's first Prime Minister Pandit Jawaharlal Nehru. She was an Indian politician and central figure of Indian National Congress Party. She was the only female Prime Minister of India. She was awarded the Bharat Ratna Award in 1971. Indira was elected as the Congress President in 1959. As the Prime Minister of India, Gandhi was known for her potential ruthlessness and unparalleled civilization of power. In 1999, Indira was rewarded with the title Woman of the Millennium in a poll organized by BBC. Thank you to everybody. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 4ஆம் வகுப்பு மாணவி ஆர் ஜெயஸ்ரீ வழங்கும் ஆங்கில பாடலை கேட்கலாம். I came here to tell poem, all prayer, all things bright and beautiful, all creatures great and small, all things wise and wonderful. The Lord God made them all, each little flower that opened, each little bird that sing. He made their glowing color, He made their tiny winds, the cold wind in the winter, the ripe fruits in the garden, the pleasant summer sun. He made the everyone. Written by C.C. Francie Alexander. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 11ஆம் வகுப்பு மாணவி மீனாட்சி வழங்கும் ஆங்கில உரையை கேட்கலாம். Good afternoon to all my excellences and my friends. One of the most fundamental ways of letting everyone know about the Women's Day and its importance in schools, colleges and other places is Women's Day speeches. I would like to speak on the topic of women empowerment. Empowering women in India is very necessary to bring gender equality, or we can say that gender equality is very necessary to empower women. Gender equality. It is the first step to bring women empowerment in India. Appreciating women's political, economic and social achievements over the decades, Women's Day was first observed in 1909 in United States, and in 1977 it was officially declared as International Women's Day on March 8. Men should not understand that women are made only to handle household chores or take responsibility of home and family. Instead, both men and women are responsible for everything of daily routine. Men too need to understand their responsibility of home and family and all other works women do, so that women can get some time to think about themselves and their career. It is really nice to have a special day for women where they are glorified to a point of being honored, awarded and appreciated. Then why is that after so much awareness and acknowledgement of women's contribution to life, society, family and work, saluting her strength, resilience, sacrifice, she is still considered only second to men and treated like a second-rate citizen? This is because for generations it has been ingrained among women that they are not capable of doing most things. But today, in this present world, 30 women in power carries the inimitable voices of Indian women who have been pioneers and led large organizations in banking, law, the media, advertising, government services, healthcare, consulting, the fast-moving consumer goods sector, and not-for-profit space. There are many powerful women in India like Mother Teresa or former Chief Minister Jayalalitha. Like here, I would like to say about Kirtika Reddy. She is Managing Director of Facebook India and was the first employee of the company in the country in 2010. She was born to a middle-class family. When she was born, her grandparents refused to come to the hospital to see her because she wasn't a boy. As her mother wept, her dad consoled her. But now, after a lot of hard work and inspiration, she is one of the Fortune, India's top 50 most powerful women in India. Her sayings are, dream big, be aware of gender differences and consciously make the necessary adjustments.
Make most of the opportunities given to you and create opportunities whenever possible. Don't forget to enjoy the journey along the way. Even a father of our nation, Mahatma Gandhi, likened women's power in an ancestral treasure like be lying buried in a corner of the house unknown to the members of the family. India's top women achievers are a source of inspiration to all of us. Women empowerment lies in honoring yourself and treating yourself with respect. No one can put you down without your permission. This was said by Eleanor Roosevelt. We should endeavor building a better world where men and women live harmoniously, free of violence and discrimination. Let us all promise to create a better world to live in. I would like to conclude my speech by wishing a happy International Women's Day on March 8th. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 5ஆம் வகுப்பு மாணவி மோனிகா வழங்கும் பாடலை கேட்கலாம். முருகர் பாடலை நாம் நிறைய கேட்டிருப்போம். ஆனால் நாங்கள் அகரவரிசையில் முருகன் பாடலை பாட வந்துள்ளோம். அன்பருக்கு அன்பனே வா வா சண்முகா, ஆறு படை வீடுடையா வா வா சண்முகா, இன்பமய ஜோதியே நீ வா வா சண்முகா, ஈசனுமே பாலகனே வா வா சண்முகா, உருகசைன் மறுபவனே வா வா சண்முகா, ஊமைக்குப நேசிப்பவன் வா வா சண்முகா, எட்டு குடி வேலவனி வா வா சண்முகா, ஏழுமையில் வாகனமே வா வா சண்முகா, ஐங்கர கிளையவனே வா வா சண்முகா, அகிலோக நாயகனே வா வா சண்முகா, ஒய்யாரி வல்லிலனே வா வா சண்முகா, ஓம் கரந்த தத்துவமே வா வா சண்முகா, அவ்வை குப நேசித்தவன் வா வா சண்முகா, அருணகிரி கரு சுகந்தாய் வா வா சண்முகா, ஆடிவாணி ஓடிவாணி வா வா சண்முகா, ஓடிவாணி ஆடிவாணி வா வா சண்முகா, வா வா சண்முகா, வா வா சண்முகா, வா வா சண்முகா. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 10ஆம் வகுப்பு மாணவி ஆனந்தி வழங்கும் தமிழ் உரையை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் கல்வி கண் திறந்த முதல்வர் காமராசர் அவர்களை பற்றி சில வார்த்தைகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். தன்னலமற்ற தலைவர், கர்ம வீரர், கல்வி கண் திறந்த முதல்வர், ஏழை பங்காளன் என்னும் புகழுரைக்குரியவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் காமராசர். காமராசர் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் பிறந்தார். இவரது தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார் ஆவார். காமராசர் 5ஆம் வயதில் தம் பள்ளி படிப்பை தொடங்கினார். 6வது வயதில் தந்தையை இழந்தார். இதனால் காமராசர் தம் பள்ளி வாழ்க்கையில் நடுநிலை பள்ளியை கூட தாண்ட இயலவில்லை. 1954ஆம் ஆண்டு அவர் முதலமைச்சர் ஆன போது காமராசர் நாள்தோறும் செய்தித்தாள்களை படித்தும் அரசியல் தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டும் தம் அரசியல் அறிவை வளர்த்து கொண்டார். மெய்கண்டான் புத்தகசாலைக்கு சென்று லெனின், கிரிபால்டி, நெப்போலியன் ஆகியோரின் வாழ்க்கை வரலாறுகளை படித்து திறமையாய் பேசவும் வாதாடவும் தொடங்கினார். பின் காங்கிரஸ் அணியில் சேர்ந்து தொண்டராக தம் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். கட்சி கூடங்களில் நடத்தினார். ஊர்வலங்கள் கலந்து கொண்டார். கொடி பிடித்தார். சைமன் குழு எதிர்ப்பு, உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு ஆகிய போராட்டங்களில் சிறை சென்றார். காமராசர் முதல்வராய் இருந்த காலத்தில் தமிழகத்தில் பல பொருளியல் தொழில்களை திட்டங்கள் தொடங்கப்பட்டன. மின் திட்டங்கள் மிகுந்தன. சாலைகள் போடப்பட்டன. நகரங்களில் பெரிய தொழில்பேட்டைகளும் மாவட்டம் தோறும் சிறிய தொழில்பேட்டைகளும் அமைக்கப்பட்டது. வேளாண்மைக்கென பாசன வசதிகள் செய்யப்பட்டன. அணைகள் கட்டப்பட்டன. இவர் காலத்தில் கட்டுரை இயக்கம் வேரூன்றியது. காமராசர் காலத்தில் கட்டாய கல்வி நடைமுறைப்பட்டியது. தெருதோறும் தொடக்க பள்ளிகளும் ஊர்தோறும் உயர்நிலை பள்ளிகளும் ஏற்பட்டன. மதிய உணவு திட்டம் இவரால் கொண்டு வரப்பட்டது. உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி திட்டத்தை உருவாக்கினார். நேருவின் மறைவிற்கு பின் லால் பகதூர் சாஸ்திரியையும் அவர் மறைவிற்கு பின் இந்திரா காந்தியையும் முதன்மை அமைச்சர் ஆக்குவதில் பெரும் பங்காற்றினார். இதனால் அவர் தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்பட்டார். காமராசர் அவர்கள் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர். இத்தகைய சிறப்புகள் கொண்ட இவர் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாள் அன்று இவ்வுலக வாழ்க்கையை விட்டு பிரிந்தார். அவர் மறைந்தாலும் அவர் நினைவுகள் நம்மை விட்டு மறைவதில்லை.
தமிழக அரசு காமராசர் பெயரை மதுரை பல்கலைக்கழகத்திற்கு சூட்டியது. கன்னியாகுமரியில் ஒரு மணிமண்டபமும் கட்டியது. மெரினா கடற்கரையில் அவர் உருவச் சிலை நிறுவியது. சென்னையிலும் விருதுநகரிலும் அவர் வாழ்ந்த இல்லங்கள் நினைவு இல்லங்களாய் ஆக்கப்பட்டன. அவர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாய் இன்று வரை நாம் கொண்டாடுகின்றோம். எளிமைக்கும் பேர் போன்ற காமராசர் அவர்களை நாம் மனதில் வைத்து மனதார போற்றுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 8ஆம் வகுப்பு மாணவி ரேகா வழங்கும் ஆங்கில உரையை கேட்கலாம். My name is Rekha. I am studying in 8th standard. I am going to talk about global warming. What is global warming? Global warming is the average temperature of Earth has increased since 1915 until now. The temperature continuing increasing global warming can also refers to climate change that cause and increase the average temperature and the consequent increase the global warming mean temperature due to greenhouse gases is called global warming. Causes of global warming. Global warming is a serious issue and is not an issue but a number of environmental issues of global warming. This a rise in the surface the temperature of Earth has changed various life form on the Earth. Natural causes of global warming. The climate has continuously for centuries. The global warming happened because natural rotation for sun changes intensity of sunlight and moving closer to the Earth. Another cause of global warming is greenhouse gases. Greenhouse gases carbon monoxide and sulfur dioxide. It trap solar heaters rays and prevent from escaping from the surface of the Earth. This has caused the temperature of the Earth increase. Volcanic eruptions are another issue that cause global warming. For intense single volcanic eruption will release amount of carbon dioxide and as the temperature once carbon dioxide increase the temperature of Earth. Increase and greenhouse trap the solar radiation of the Earth. The gas of carbon dioxide of sources burning of coal, timber, it leads to global warming. How to stop the global warming? Now there are solutions that we can stop global warming. However, human and governments need to move forward to implement the global warming solution. To reduce global warming, we can reduce global warming. The contribution of greenhouse gases to the atmosphere. Therefore, the solution that we can reduce global warming are reducing gasoline, electricity, and our activities that cause global warming. To reduce gasoline mean we have a choice to choose a hybrid car that reduce using gasoline. Besides, petrol price are increasing. If a person every day drives to work, they need to pump petrol after 3 days and causes carbon dioxide. Another way to reduce gasoline is take public transport or carpool to work. Another way to reduce global warming is recycle can reduce garbage, plastic bags, bottles, paper or glass. When we buy food, we can use own containers instead of plastic bags. Another example is after finish drinking the water from bottle, we can reuse it and help save environment. Finally, humans should stop open burning such as burning dry leaves or burning garbage. It will release carbon dioxide and toxic in burning garbage with plastic. Beside, government should reduce deforestation because the earth temperature are increasing. Trees will help to improve the temperature on earth. Conclusion. Over all of this assignment, I have understood that earth is sick. We human need to heal the earth. Global warming have causes many problems for human, but we human who make global warming happens many people have died because of disaster or disease. Our generation should start take care of the earth, because in the next generation they will suffer if we do not reduce global warming. Therefore, the global warming is a serious issue now. Once again, global warming is a bad for farming. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 6ஆம் வகுப்பு மாணவி மோனிகா வழங்கும் ஆங்கில பாடலை கேட்கலாம். Poem with a friend. I can talk with a friend and walk with a friend and share my umbrella in the rain. I can play with a friend and stay with a friend and learn with a friend and explain. I can eat with a friend and compete with a friend and even sometimes disagree. I can ride with a friend and take pride with a friend. A friend can mean so much to me. Written by Vivian Gold. Thank you. பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக 2ஆம் வகுப்பு மாணவி ஹேம பிரீத்தி வழங்கும் கதையை கேட்கலாம். The tortoise and the geese. Once there lived a tortoise in a large tank. There were two geese as friends. There was no rain for a long time.
the tank behind to dry up. They decided to fly to some other place where they could find enough food. Dear tortoise, the geese said, what can we do to help you out of the situation? You cannot fly, but somehow you must take me with you. The tortoise said, bring me a stick. I shall hold the middle of the stick with my teeth, while you can hold the two ends of the stick with your beaks and fly up, taking me with you. As plain the geese trotted, flying, the people of the city noticed. They gathered in large numbers. They clapped their hands and shouted, why are those fools shouting at you? Tortoise wanted to open its mouth. He lost hold of the stick and down he fell. He crunched to death. Moral: pride goes before a fall. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 7ஆம் வகுப்பு மாணவர் விக்னேஷ் வழங்கும் ஆங்கில கதையை கேட்கலாம். Vignesh, 7th standard. Story: An invaluable gift of love. Sweta was the only daughter of her parents. She was 6 years old girl. Her father, Mr. Arun, was a businessman. Unfortunately, he had lost a lot of money in his business and had to deal with financial troubles. One day, Sweta took a piece of gold wrapping paper from her father's collection. In order to wrap a gift box, her father became annoyed when he saw his daughter using up the paper. He thought she was wasting it. Angrily, he asked Sweta, why are you wrapping this box with this costly paper? I brought this for some other purpose and you are wasting it. The little daughter felt sad and said, I am very sorry, Dad. Tears rolled down from her eyes, but her father did not notice them. The very next day, it was a Christmas. Sweta came to her father with a gift wrapped with a golden paper. Her father regretted his early behavior and received the gift with great pressure. But when he unwrapped the paper and opened the box, he found nothing inside. Again he was very angry. He asked her daughter, haven't you learned that you should not gift an empty box to anybody? It should be filled with a worthy gift. But you have gifted me an empty box. Sweta's eyes filled with tears and she answered, oh Daddy, the box is not empty. I have put some kisses in the box. They are all for you, Daddy. Now tears welled up in father's eyes, put his arms around the little girl and begged for her forgiveness. All of a sudden, the girl met an accident and died. Mr. Arun became unconscionable. One day, Mr. Arun was sitting alone in his room and saw the gift box lying in the corner of his room. He picked up the box and put near his bed. Whenever he was depressed, he would take out an imaginary kiss and remembered how his daughter had loved him and put kisses for her in the box. All of us have been gifted with unconditional love and kisses from our children, family members, friends and God. There is nothing more precious in this world than love. So love your friends and family wisely. Love is the most precious gift for every human being in this world. We can buy all things, but we cannot buy true love. It is invaluable. It cannot be substituted for wealth. Moral: love is the most precious gift in the world. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 5ஆம் வகுப்பு மாணவிகள் கிருஷ்ணபிரியா, ஐஸ்வர்யா வழங்கும் குழு பாடலை கேட்கலாம். படிப்பை தொடங்கும் முன் சரஸ்வதியை துதித்து விட்டு பின் பாடத்தை தொடங்குவோம். அந்த பாடலை இப்பொழுது பாட வந்துள்ளோம். அம்பாள் சரஸ்வதி அடியினை பணிந்தேன், அனுகிரகம் செய்வாயே. அம்பாள் சரஸ்வதி அடியினை பணிந்தேன், அனுகிரகம் செய்வாயே. வண்டார் குரல் செய் மனோமணி தாயே, வண்டார் குரல் செய் மனோமணி தாயே. மதுர ருத்து வச்சன வாக்கருள்வாயே. அம்பாள் சரஸ்வதி அடியினை பணிந்தேன், அனுகிரகம் செய்வாயே. அம்பாள்
அனுகிரகம் செய்வாயே. அம்பாள் சரஸ்வதி அடியினை பணிந்தேன், அனுகிரகம் செய்வாயே. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 5ஆம் வகுப்பு மாணவிகள் துஷாரா, ஹரிணி வழங்கும் பாடலை கேட்கலாம். குழந்தை பருவத்தில் குழந்தைகளின் குறும்பு பாடலை கேட்டிருப்பீர்கள். ஆனால் இப்போது நாங்கள் பாலகிருஷ்ணனின் குறும்பு பாடலை பாட வந்துள்ளோம். பாலகிருஷ்ணடி அவன் மேகவர்ணடி, பாலகிருஷ்ணடி அவன் மேகவர்ணடி, பாலகிருஷ்ணன் மேகவர்ணன் வேணுகானம் செய்குறார், பாலகிருஷ்ணன் மேகவர்ணன் வேணுகானம் செய்குறார், செய்குறார் செய்குறார் வேணுகானம் செய்குறார், செய்குறார் செய்குறார் வேணுகானம் செய்குறார். பாலகிருஷ்ணடி அவன் மேகவர்ணடி, புன்னை மரத்தில் ஏறிக்கொண்டு புல்லாங்குழலை ஊதுறார், புன்னை மரத்தில் ஏறிக்கொண்டு புல்லாங்குழலை ஊதுறார், ஊதுறார் ஊதுறார் புல்லாங்குழலை ஊதுறார், ஊதுறார் ஊதுறார் புல்லாங்குழலை ஊதுறார். பாலகிருஷ்ணடி அவன் மேகவர்ணடி, ஊரில் உள்ள வெண்ணெயெல்லாம் உருட்டி உருட்டி திங்குறார், ஊரில் உள்ள வெண்ணெயெல்லாம் உருட்டி உருட்டி திங்குறார், திங்குறார் திங்குறார் உருட்டி உருட்டி திங்குறார், திங்குறார் திங்குறார் உருட்டி உருட்டி திங்குறார். பாலகிருஷ்ணடி அவன் மேகவர்ணடி, பாலகிருஷ்ணடி அவன் மேகவர்ணடி, பாலகிருஷ்ணடி அவன் மேகவர்ணடி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 5ஆம் வகுப்பு மாணவிகள் கீர்த்தனா, யுவராணி வழங்கும் பாடலை கேட்கலாம். குழந்தையாக இருக்கும்போது கல்வி கற்க பள்ளி பெருக அடியெடுத்து வைக்கும் போது சரஸ்வதி ஸ்லோகத்தை கூறுவார்கள். அந்த ஸ்லோகத்தை இப்ப நாங்கள் பாட வந்துள்ளோம். சரஸ்வதி சதுரஸ்தாம் ஸ்வேத பத்மாஸ்த நஸ்தித யக்னோப வேத சம்யுக்தம் முக்தாஹர விபூஷிதம் புஸ்தகஞ்ச சக்ஷ சூத்ரஞ்ச ரச்சனது கரத்வமே சுகம் பத்மாச்ச வாமேது ததானா சாருரூபிணி வந்தே வாக்தேவதாம் தேவி கவச திவ தனப்பிரியா முக்தாஹர விபூஷித. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 6ஆம் வகுப்பு மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவிகள் அபிநயா, லக்ஷ்மி பிரியா, ஹேமா, மோனிகா வழங்கும் தமிழ் நாடகத்தை கேட்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். பட்டிமன்றம். நிலைத்த செல்வம் பொருட்செல்வமா கல்வி செல்வமா? இப்பொழுது நிலைத்த செல்வம் பொருள் செல்வம் என்னும் தலைப்பில் வாதாட பொற்செல்வியும் நிலைத்த செல்வம் கல்வி செல்வமே என்னும் தலைப்பில் வாதாட கலை செல்வியும் முன்வந்துள்ளன. இருவரும் தம் கருத்துக்களை எடுத்துரைத்த பின் என் கருத்தினை இறுதியில் கூறுகிறேன். முதலில் நிலைத்த செல்வம் பொருட்செல்வமே என்னும் தலைப்பில் தம் கருத்துக்களை எடுத்துரைக்க பொற்செல்வியை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் நிலைத்த செல்வம் பொற்செல்வம் என்னும் தலைப்பில் வாதாட வந்திருக்கிறேன். என் பெயர் பொற்செல்வி. பொற்செல்வமே நிலைத்த செல்வம் என்பதில் எவருக்கும் ஐயம் இராது. மற்றவரால் ஒரு பொருட்டாய் மதிக்கப்படாதவரையும் சிறப்பாய் மதிக்க செய்வது எது? செல்வமேயாம். அதனால்தான் செய்க பொருளை என்றார் வள்ளுவர். அவ்வாறு ஒருவன் பொருளை ஈட்டினால் அப்பொருள் அவனுக்கு அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். ஒருவன் தன் குடும்பத்தார், நண்பர் ஆகியோர் மீது கொள்வது அன்பு. தொடர்பே இல்லாத ஏழை வறியோர் மீது கொள்வது அருள். அந்த அருள் பொருள் இல்லாதவரிடம் இருப்பதால் யாது பயன்? அவனால் அவர் துயர களைய இயலுமா? இயலாது. பொருள் என்று உயர்த்தி சொல்லப்படும் செல்வத்தை உடையவனால் ஏழை வறியோர் ஆகியோர் மீது அருள் கொண்டு அவர் துயரத்தை களைய முடியும்.
இதையே வள்ளுவர் அருளென்னும் அன்பின் குலவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு என்று கூறினார். ஆகவே செல்வமே நிலைத்த செல்வம் என கூறுகின்றேன். நான் இப்பொழுது நிலைத்த செல்வம் கல்வி செல்வமே என்னும் தலைப்பில் வாதாட வந்திருக்கிறேன். என் பெயர் கலைச்செல்வி. எனக்கு முன் பேசிய தோழியர் திருக்குறளை முற்றிலும் சரியாக படிக்காமல் ஏதேதோ கூறி அமர்ந்து விட்டார். தலைப்பு என்ன? நிலைத்த செல்வம் பொருட்செல்வமா கல்வியா என்பதாகும். இதற்கு அன்றே வள்ளுவர் தீர்ப்பு சொல்லிவிட்டார். எப்படி? அழிவில்லாத, அதாவது நிலைத்த செல்வம் கல்வியாகும் என்று. அது மட்டுமா, பிற செல்வங்களெல்லாம் செல்வங்கள் அல்ல என்றும் உறுதிப்பட சொல்லிவிட்டார். கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இவ்வாறு வள்ளுவர் சொல்ல காரணம் என்ன? ஒருவன் இறந்த பின் அவனீட்டிய பணம், வைரம், மாடு, மனை முதலியவற்றுள் எதுவும் உடன் வராது. பின் எது உடன் வரும்? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு எளிமையிலும் ஏமாற்று பிடித்து என்கிறார். ஆம், ஒருவன் ஒரு பிறப்பில் கற்ற கல்வியானது 7 பிறப்பிலும் உடன் வந்து உதவும். ஆக வள்ளுவரை நிலைத்த செல்வம் கல்வி என்று தீர்ப்பு கூறிவிட்டார். அவ்வாறு இருக்க நம் நடுவர் மட்டும் அவ்வாறு கூறாமல் இருப்பாரா என்ன? பொருளும் செல்வம் தான், கல்வியும் செல்வம் தான். ஆனால் அவற்றுள் எந்தவித பாதிப்பும் இன்றி என்றும் நிலைத்திருப்பது எது? பொருட்செல்வம் கல்வரால் கவரப்படக்கூடியது, தீயால் வெந்து அழியக்கூடியது, வெள்ளத்தால் அடித்து செல்லக்கூடியது, பிறருக்கு கொடுத்தால் குறையக்கூடியது. ஆனால் கல்விக்கு இந்த கேடுகளுள் எதுவும் நேராது. மாறாய் கலை செல்வி கூறியது போல் எதுவும் 7 பிறப்பும் உடன் வந்து உதவக்கூடியது. எனவே நிலைத்த செல்வம் கல்வியே என தீர்ப்பு கூறி விடுபடுகிறேன். நன்றி. நிகழ்ச்சியின் இறுதியாக தமிழ் நாடகம் வழங்குபவர்கள் ஆகாஷ், மோனிஷ்குமார், விஷ்ணு, கோகுல், ஜெகதீஷ், தனுஷ், ஜஷ்வந்த், கிஷோர், யோகேஸ்வரன். வணக்கம். நாடகம் புதிய பூமி. காட்சி 1. பங்கு பெறுபவர்கள்: ராஜாவாக இந்திரவர்மா, சிப்பாய்களாக மணி மற்றும் தனுஷ், ஒற்றனாக சிவா, மந்திரியாக சண்முகம். ஒரு ஊரில் ஒரு அரண்மனை இருந்தது. அந்த அரண்மனையில் ராஜா, மந்திரி, ஒற்றன், சிப்பாய்கள் இருந்தனர். ஒற்றன் வேகமாக வந்தான். இப்பொழுது நாடகம் துவங்குகிறது. சிப்பாயாக மணி: எதற்கு அரண்மனைக்கு வந்தாய்? நீ யார்? நான் மகாராஜாவின் ஒற்றன். எதற்காக இங்கு வந்தாய்? நான் மகாராஜாவிடம் ஒரு செய்தி கூற வந்தேன். இரு, நான் மகாராஜாவிடம் போய் உத்தரவு கேட்டு வருகிறேன். மகாராஜா, உங்களை பார்க்க ஒற்றன் வந்திருக்கிறான். உள்ளே அழைக்கலாமா? சரி சிப்பாய், உள்ளே அழைத்து வா. உன்னை மகாராஜா அழைக்கிறார். வணக்கம் மகாராஜா. என்ன செய்தி கொண்டு வந்தாய்? நம் ஊரில் மக்கள் சிலர் முட்டாள்களாகவே இருக்கிறார்கள் மன்னா. ஆம் மகாராஜா, நம் ஊரில் எல்லா மக்களுமே முட்டாளாக தான் இருக்கிறார்கள். வாருங்கள் மந்திரி, நம் ஊரில் சுற்றி மக்கள் நிலைமையை பார்க்கலாம். முதல் தெருவுக்கு செல்வோமா? வா, போகலாம். காட்சி 2. பங்கு பெறுபவர்கள்: தந்தையாக வரதன், மகன் ராமு, ராஜா இந்திரவர்மா, மந்திரி சண்முகம் மற்றும் பிச்சைக்காரன். என்ன மந்திரி, ஊரை சுற்றி பார்க்கலாம் என்று வந்தேன். இங்கே என் குழந்தை அழுது கொண்டிருக்குது. ஏன் மகனே அழுகிறாய்? அப்பா, எனக்கு காகிதம் வேண்டும். அதில் நான் ஒரு கப்பல் செய்வேன். மகனே, இதை வைத்துக்கொள். நன்றி அப்பா. என்ன மந்திரி இது? மகன் காகிதம் கேட்டான், தந்தை ரூபாய் நோட்டை எடுத்து கொடுக்கிறாரே. பணத்துக்கும் காகிதத்துக்கும் வேறுபாடு தெரியவில்லையா நம் நாட்டு மக்களுக்கு? மகாராஜா, நீங்கள் கூறுவது சரிதான். சரியான முட்டாள்களாவே இருக்கிறார்கள். சரி, இன்னும் சற்று தொலைவுக்கு செல்வோமா? ஐயா, சாமி, அம்மா, பிச்சை போடுங்க தாயே. என்ன மந்திரி இது? நம் கஜானாவில் எவ்வளவு பொற்காசுகள் இருக்குது. அதுவும் இருந்து வாரம் வாரம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். பின்பு ஏன் இவர்கள் பிச்சை கேட்கிறார்கள்? அதெல்லாம் போதவில்லை மகாராஜா. பிச்சை கேட்டா பிச்சை போடாமல் பேசிக்கொண்டே இருக்கிறார்களே. இனி இந்த ஊரில் நான் பிச்சை எடுக்க போவதே இல்லை. காட்சி 3. பங்கு பெறுபவர்கள்: ராஜாவாக இந்திரவர்மா, மந்திரியாக சண்முகம் மற்றும் வைத்தியராக சுப்பு. மந்திரி அவர்களே, பக்கத்து கிராமத்தில் போய் வைத்தியர் அழைத்து வா. சரி மன்னா. வணக்கம் மந்திரி அவர்களே. வணக்கம் வைத்தியரே. நம் ஊரில் எல்லாரும் முட்டாளாகவே இருக்கிறார்கள். அதற்கு ஏதாவது உங்களிடம் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது மந்திரி அவர்களே. வெளிநாட்டு உணவுகள் சாப்பிடுவதனால்தான் நம் ஊரில் எல்லா மக்களுமே முட்டாளாக இருக்கிறார்கள். விளக்கமாக கூறுங்கள் வைத்தியரே.
அது என்னவென்றால் ஆரோக்கியமான தூய்மையான காய்கறிகள் சாப்பிட வேண்டும். அவ்வாறு சாப்பிட்டால் உடல் நலம் பெருகும், அறிவும் வளரும். மிக்க நன்றி வைத்தியரே. உடனே இதை நான் ராஜாவிடம் போய் கூறுகிறேன். காட்சி 4. பங்கு பெறுபவர்கள் ராஜாவாக இந்திரவர்மா, மந்திரியாக சண்முகம் மற்றும் முரசு அறிவிப்பவர். மந்திரி அவர்களே, வைத்தியர் என்ன கூறினார்? நம் ஊரில் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான காய்கறிகளை உண்ண வேண்டும். அதனால் வெளிநாட்டு உணவுகளை தவிர்க்க வேண்டும். அப்போது நம் ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் ஆரோக்கியமான உடல் நலம் பெற்று அறிவாளியாக விளங்குவார். ஆஹா, அருமையான வைத்தியம். இந்த வைத்தியத்தை ஊர் முழுவதும் முரசறைந்து அறிவித்து வாங்கள். இதனால் நம் ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நம் ஊர் புத்திசாலிகள் நிறைந்த அறிவான ஊராக மாறப்போகிறது. வெளிநாட்டு உணவுகளை தவிர்ப்போம். சத்து நிறைந்த ஆரோக்கியமான உணவை உட்கொள்வோம். அறிவான உலகத்தை படைப்போம். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வில்லியம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பள்ளிக்கூடம் பல்சுவை நிகழ்ச்சி. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்மெல்லாம் அடிக்கடி பக்கத்துல உள்ள ஸ்டேட் பேங்க்கு போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கும். அங்க எவ்வளோ பெண்கள் வேலை பார்க்கறதையும் பாக்குறோம். ஒரு பெண்ணுக்கு குடும்பம், குழந்தைங்க, வீட்டு சூழ்நிலை, சமுதாயம்னு எந்த வகையில பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு அவ்வளோ பணம் புழங்குற இடத்துல அவங்க கவனத்தை சிதற விடாம வேலைய பாக்குறாங்க. ஆனா உண்மையில அங்க பாக்குற வேலை அவ்வளோ கடினங்க. அந்த கடினமான சூழ்நிலையில கூட ஒரு சின்ன பொறுப்புல இருந்து மிகப்பெரிய பதவியான தலைமை செயலாளரா ஆயிருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. ஆமாங்க, நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலைமை செயலாளர் அருந்ததி பட்டாச்சாரியா பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். 1956ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 18ஆம் தேதியில பிரத்யுமான் குமாருக்கும் கல்யாணி முகர்ஜிக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவங்க தாங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இவங்க ஒரு பெங்காலி குடும்பமும் கொல்கத்தாவிலே பல காலமா வசிச்சு வந்த குடும்பங்கள் லிஸ்ட்ல இவங்க குடும்பமும் ஒன்னா. நம்ம அருந்ததி பட்டாச்சாரியாவோட அப்பா பிரத்யுமான் குமார் பிலாய் இரும்பு உருக்காயில, அதாங்க இந்த பிலாய் ஸ்டீல் பிளான்ட்னு சொல்வோமே, அதுல இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அவங்க அம்மா கல்யாணி முகர்ஜியோ ஹோமியோபதி டாக்டராம். சரியான படிப்பாளி குடும்பம் அவங்க இவங்களது. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கொல்கத்தாவிலே தானாங்க. சொந்த ஊர்லயே இருக்கிற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இவங்க பள்ளி படிப்பை சென்ட் சேவியர் ஸ்கூல் கொல்கத்தாவில படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜதாவ்பூர் யூனிவர்சிட்டில MA ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்காங்க. காலேஜ்ல படிக்கிற காலத்துல எல்லாம் பேங்க்ல வேலைக்கு போகணும்னு எண்ணமே இல்லையாம். இவங்க காலேஜ்ல ஒரு நாள் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்தப்போ பேங்க்ல ப்ரொபேஷனரி எக்ஸாம்னு ஒன்னு இருக்குன்னு தெரியுமாம் இவங்களுக்கு. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா SBI-க்குள்ள நுழைஞ்சிடலாம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். சரி, நம்மளும் தான் அந்த எக்ஸாமை எழுதி பாப்போமேன்னு நினைச்சாங்களாம். அவங்களுக்கும் ஸ்டேட் பேங்க் ஒரு பெரிய வங்கி, அதுல வேலை கிடைச்சா நிறைய சம்பளமும் சமூகத்துல ஒரு நல்ல மரியாதையும் அது மட்டும் இல்லாம மக்களுக்கு நேரடியா சேவைகளை செய்ய முடியும்னு தோணினதுனால அருந்ததி மேடமும் அந்த எக்ஸாமை எழுதினாங்களாம். இவங்க அந்த எக்ஸாம்க்கு உண்மையாகவும் கடினமாகவும் உழைச்சு பார்த்து நம்ம லக்கே இவங்க பக்கம் வீசிச்சாங்க. ஆமாங்க, நம்ம அருந்ததி மேடம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ப்ரொபேஷனரி ஆபீசரா ஆயிட்டாங்களாம். இவங்க 1977ஆம் ஆண்டுல முதல்ல SBI-ல ப்ரொபேஷனரி ஆபீசரா காலடி எடுத்து வச்சதும் அலிப்பூர் பிரான்ச் கொல்கட்டால தாங்க. அப்போ அருந்ததி மேடமோட வயசு 22. அன்னைக்கு தொடங்கினவங்க தாங்க 36 வருடமா இதே SBI பேங்க்லயே தான் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க. 2006ல லக்னோ பிரான்ச்க்கு ஜெனரல் மேனேஜரா ஆகியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். ஆனா அந்த பதவியை ஏத்துக்காம வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். ஏன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாம் கொல்கட்டா, குடும்பம் அமைஞ்சதும் கொல்கட்டால. இப்போ திடீர்னு ஊரை மாத்தினா பொண்ணுக்கு புது ஸ்கூல் தேடணும், அவ புது ஊருக்கு தன்னை பழகிக்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சு வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம்.
எப்பவுமே ஒரு பெண் வேலையா குடும்பமானு வரும்போது குடும்பத்துக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம அருந்ததி மேடமும் ஒரு சாட்சி. இந்த ஒரு குழப்பத்துல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்த நபர் MS வர்மா தான். 208 வருடமா இயங்கிட்டு வர ஒரு பேங்க்ல ஜெனரல் மேனேஜர் போஸ்ட்னா சும்மாவா? இவ்ளோ தூரம் பயணம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த நேரத்துல வேலையை விடுறதுங்கிற கேள்வியே உனக்கு வேண்டாம்னு நம்ம அருந்ததி மேடம்க்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அந்தந்த நேரத்துல நடக்க வேண்டிய எல்லாமே அதுவா தானா நடக்கும். அதனால எதையும் பத்தி கவலைப்படாம தைரியமா லக்னோக்கு கிளம்புன்னு அட்வைஸும் பண்ணாராம். இத கேட்டதும் நம்ம அருந்ததி மேடம்க்கு புது நம்பிக்கையே வந்துருச்சாம். அவங்களும் போஸ்டிங் ஆர்டரை வாங்கிட்டு சிங்கநடை போட்டு சிகரத்துல ஏறுன்னு லக்னோல போய் ஜெனரல் மேனேஜரா சேர்ந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் 2010 நவம்பர் மாசம் டெபுட்டி மேனேஜிங் டைரக்டரா பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். அப்படியே 2 வருஷம் ஓடிருச்சாம். மறுபடியும் 2 வருஷத்துக்கு அப்புறம் MD அண்ட் CEO போஸ்ட் கிடைச்சதாம். 2013 ஆகஸ்ட் மாசம் ஸ்டேட் பேங்கோட CFO அண்ட் MD பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். இப்படியே ஒவ்வொரு படியா வாழ்க்கையில முன்னேறி போயிட்டு இருந்த நம்ம அருந்ததி மேடம்க்கு 2 மாசம் கழிச்சு யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு உயர்வான பதவி கிடைச்சுதாம். அவங்க கூடயே 3 ஆண்களும் அதே பதவிக்கு போட்டியா இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரோடையும் சரிசமமா போட்டி போட்டு முதல் பெண் தலைமைச் செயலாளரா SBIல வலம் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி மேடம் அந்நிய முதலீடு, நிலம் மீதான கடன், வீட்டு கடனுக்கான எளிதான வட்டி போன்ற பல பயனுள்ள திட்டங்களை SBIல தொடங்கி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, SBI வங்கியில வேலை பார்க்கிற பெண்கள் அவங்க குழந்தைகளும் வீட்டுல இருக்கிற முதியோரையும் பாத்துக்கிறதுக்காக 2 வருஷம் விடுமுறை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கான காரணத்தை கேட்டப்போ அவங்க சொன்னது, நம்ம இந்திய நாட்டுல பொதுத்துறை வங்கியில பொறுத்த வரைக்கும் ஜெனரல் மேனேஜர் மாதிரியான பதவிகள்ல பெண்களோட எண்ணிக்கை குறைவா தான் இருக்கு. இதுக்கான காரணங்களை தேடி பார்த்தப்போ பெண்களுக்கு வீட்டு சூழ்நிலைகள் பாரமா இருக்குன்னு தெரிய வந்துதாம். அதனால பெண்களுக்கு இந்த மாதிரியான திட்டம் ரொம்ப அவசியமா இருக்கும்னு நினைச்சு இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். இப்போ சமீபத்துல நடந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்திய பேட்டியில மக்களோட பணத்தை இன்னும் எப்படி நிர்வாகம் பண்ணலாம், அதை இன்னும் எப்படி பெருக்கலாம், அது மட்டும் இல்லாம SBIல நிறைய பேரை சேர்த்து இவங்க வழங்குற திட்டங்களை எடுத்து சொல்லி மக்களுக்கு SBI மேலான நம்பிக்கையை இன்னும் வளர்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அதுக்காக பல புது திட்டங்களையும் அமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் தாங்க 24வது தலைமைச் செயலாளர். எல்லா ஆண்டும் ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை இந்தியாவின் முன்னணி பிசினஸ் பெண்கள்ல முதல் 50 பேரை தேர்வு செய்யும். இந்த பட்டியல்ல நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த வருஷத்துல பெரிய பிசினஸ் படிப்பெல்லாம் படிக்காம சாதாரணமா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு சின்ன வேலையில சேர்ந்து ஜெனரல் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் வங்கியோட முழு செயல்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு வங்கியோட லாபத்தை அதிகப்படுத்தினாதான் ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு வங்கியும் பாதிக்காம பொதுமக்களும் பாதிக்காம தனது சேவையை இவ்ளோ ஆண்டு காலமா செஞ்சுட்டு வர நம்ம அருந்ததி மேடம்க்கு உங்க எல்லார் சார்பாவும் நான் நன்றி சொல்றேன். அவங்க வெற்றிக்கான காரணத்தை கேட்டப்போ எல்லார் வாழ்க்கையிலயும் உயரமான இடம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கும். அதை ரீச் பண்றதுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை தான் நானும் செஞ்சேன்னு நம்ம எல்லாருக்கும் தெளிவா சக்சஸ் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இன்னும் பல புதுமையான மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரணும்னு நம்ம அவங்கள வாழ்த்துவோம். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes, and one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night.
Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage, only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a two-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage, Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still, she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. Manage from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they're asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No,
Betty, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji. Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj. Please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या साली? Latika got injured very badly. They locked her up in her room. She calls up her father. Hello. Latika. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Betty! Hello! Hello! Police team and girls dad in Raj's house. Mother-in-law opens the door. Raj! Police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You're not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. சற்று நேரம் கற்பனை உலகத்தில் சுற்றி வருவோமா? நாம் வாழும் இந்த உலகத்தையே கற்பனையில் வைத்து பார்ப்போம். பெற்றோர் தன் பிள்ளைகளை வெறுக்கின்றனர். அண்ணன் தம்பியையும், தம்பி அண்ணனையும், அக்கா தங்கையையும், தங்கை அக்காவையும் வெறுக்க தொடங்கிவிட்டனர். இவ்வாறே மக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் வெறுக்கின்றனர். மக்கள் மட்டுமா? விலங்குகளும் பறவைகளும் ஒன்றை ஒன்று வெறுக்க தொடங்கிவிட்டன. அப்பொழுது இந்த உலகம் எப்படி இருக்கும்? எங்கும் குழப்பம், எங்கும் கலவரம், அழிவு. இவற்றை தவிர வேறு ஏதேனும் நிகழுமா? எப்படி இருக்க முடியும்? ஒருவரை ஒருவர் வெறுக்க தொடங்கியதுமே அமைதியும் மகிழ்ச்சியும் ஓடி மறைந்து விடுமே.
ஆனால் உண்மையில் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஒரே சமயத்தில் இந்த நிலைமை இல்லை. இது எதனால்? தங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பெரும்பாலானோர் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துகின்றனர். இந்த அன்பென்கின்ற உணர்வு நாட்டிலும் காட்டிலும் நிலவுவதால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்றது. இன்று உலகின் சில இடங்களில் போரும் பூசலும் குழப்பமும் கொந்தளிப்பும் பகையும் இருக்க காரணம் என்ன? அந்த இடங்களில் அன்புணர்ச்சி குறைந்திருப்பதுதான். அன்புணர்ச்சியின் விளைவாக இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய செயல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. உலகத்தில் உள்ள உயிர்களின் மீது புத்தர் அன்பு கொண்டார். உயிர்களின் துன்பங்களை துடைக்கும் வழியை ஆராய்ந்தார். திருவள்ளுவர் உலக மக்களின் மீது கொண்ட அன்பின் விளைவாக பிறந்ததே திருக்குறள். காந்தியடிகள் இந்தியாவின் மீதும் மக்கள் மீதும் கொண்டிருந்த அன்பின் விளைவே அவரை விடுதலை போராட்டத்தில் ஈடுபட செய்தது. அன்புணர்ச்சி இல்லாதவனிடம் இரக்கம் இருக்காது. இரக்கம் இல்லாதவன் விலங்கிலும் கொடியவன். அவன் பிறர் படும் துன்பத்தை உணரமாட்டான். மற்றவர்களுக்கு துன்பம் செய்யவும் தயங்க மாட்டான். அன்புடையவர்களோ தங்களுக்கென எதையுமே வைத்துக்கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள். எல்லாவற்றையும் பிறருக்கே கொடுப்பார்கள். தங்களிடம் உள்ள பொருள்களை மட்டுமல்ல, தங்களது உயிரையும் கூட பிறருக்கு உரியதாக செய்வார்கள். நம் இராணுவ வீரர்கள் நம் மீதும் நம் நாட்டின் மீதும் கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடுதான் தன் உயிரை தியாகம் செய்தல். இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய தூண்டுவது எது? அன்பே. நீங்கள் சாப்பிடும் ஒருவேளை பிட்சாவிற்காக நீங்கள் கொலை செய்யப்படலாம் என்ற கற்பனை வாசகம் நிஜமாகும் சூழ்நிலைகள் இன்றைய சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இன்று இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கிதான் இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்று ஒரு மனிதன் சிரமம் இல்லாமல் எதைத்தான் செய்ய முடிகிறது? ஆக ஒருவேளை உணவிற்கே மனிதன் சிரமப்பட வேண்டியிருக்கிறது. நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க பழக வேண்டும். உதவி என்பது வெறும் பொருள் பணம் கொடுப்பது என்றில்லை. நமது கண் முன்னே ஒருவர் மிகவும் மனமுடைந்து காணப்படுகிறார் என்றால் அவருக்கு ஆதரவாக சற்று கரிசனமாக பேசுவது கூட உதவிதான். நம்முள் எத்தனை பேர் இன்று நம்முடைய அண்டை வீட்டாருடன் இணக்கமாக நட்புடன் இருந்து வருகிறோம்? இன்று ஏன் ஒரே வீட்டில் பல குடும்பங்கள் வாழ்ந்தது மாறி ஒரே வீட்டினுள் தனித்தனி அறைகள் என்ற சுவர்களுக்குள் குடும்பம் சிறைப்பட்டிருக்கிறது? ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசுவதில் கூட முனைப்பிருப்பதில்லை. நம்மால் முடிந்தவரை நம்மை சுற்றி உள்ளவர்களுடன் மிகுந்த அன்புடன் இருக்க பழக வேண்டும். ஏனெனில் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் வரை நமக்கு எந்த தீங்கும் வராது என்பது ஒரு பழமொழி. நமது கலாச்சாரத்தின் 2 கண்கள் அன்பும் பண்பும். இவை இரண்டையும் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். பிறரிடத்தில் நாம் காட்டும் அன்பு நமது மனதில் ஒரு நேரடி வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. இன்னமும் ஒரு திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் சிந்துகிற எத்தனையோ மக்கள் நம்மிடையே இருக்கின்றனர். அந்த கண்ணீர் கூட அந்த கதாபாத்திரத்தின் மீது கொண்ட ஒரு அன்பின் வெளிப்பாடுதான். ஆக ஒரு பிம்பத்தின் மீது நம்மையும் அறியாமல் அன்பு வெளிப்படுகிறது. அன்பின் அழகு அதனை வெளிப்படுத்துவதன் மூலமே இருக்கிறது. எனவே நம் ஒவ்வொருவரின் மனதிலும் உறங்கி கிடக்கும் அன்பை எந்த தடையுமின்றி வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் பொருந்தி வாழ்வதற்கு பயன்படும் ஒரே துணை அன்பே என்பதை இனியும் விளக்கி கூற வேண்டுமா? அன்பு செல்வமின்றி வாழ்க்கை பயணம் தொடங்குபவர் எந்த நன்மையையும் அடைய மாட்டார். உடம்பின் உள்ளே இருந்து செயல்படக்கூடிய ஒரே உறுப்பு அன்பு. அன்பே மற்ற உறுப்புகளை பயனுள்ள வழியில் இயங்க செய்கிறது. அது இல்லாவிடில் மற்ற உறுப்புகள் தத்தம் விருப்பம் போல் இயங்கும். நன்மை தீமைகளை பார்க்காது. இத்தகைய உண்மைகளை உணர்ந்த காரணத்தாலேயே நம் முன்னோர்கள் கடவுளை அன்பு வடிவாக கொண்டனர். அன்பென்னும் இந்த அருமையான செல்வத்தை பெற்றுள்ளவனே இறைவனை தன் மனதில் இருத்தி வைப்பவன் ஆவான். இதையே வள்ளுவர் அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு என்கிறார். அன்பு செலுத்துவோம், ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்குவோம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஏடி பண்பலை 90.8. It's story time. In Vit Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time.
Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing beetle leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco, and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. Mai looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events,
I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say," but her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடியின் பண்பலை 90.8. விஐடியின் சமுதாய அழகா இருக்குமாங்க. காத்துல அசைஞ்சாடுற அந்த நெல் பயிரை பார்த்தா அவ்வளோ அழகா இருக்குமா. இந்த அழகு எல்லாமே அந்த விவசாயி ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அந்த நேரத்துல அவருக்கு ஒரு அழுகு குரல் கேட்டுச்சான். என்ன ஏதுன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு நெல் பயிர் அழுதுகிட்டு இருந்தது அவர் பார்த்தாராம். ஏன் அழுவுற? எனக்குள்ள ஏதோ நிறைய மாற்றம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. புழுவெல்லாம் என்னோட பயிர்ல தொலை போட்டு நிறைய நாசம் விளைவிச்ச மாதிரி எனக்கு தெரியுது. என் நெற்கதிர்ல வளர்ச்சியே இல்லை. என் இலை எல்லாமே வெங்காய இலை மாதிரியே காட்சி அளிக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன காரணமா இருக்கும்? ஏதோ ஒரு பூச்சியோட தாக்குதல் மாதிரி தெரியுது. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அது ஆனக்கொம்பன் ஈ மாதிரி எனக்கு தெரியுது. அது பொருளாதார ரீதியா 10% நாசம் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப என்னதான் நான் பண்றது? என் நிலைமைய நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கவலைப்படாத, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்ன? இப்போ அந்த பூச்சி வந்துருச்சு. அதை நம்ம அழிக்கிறதுக்கு விளக்கு பொறி வச்சு நம்ம அந்த பூச்சிங்களை கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று இல்லைனா பயிர் விளை வைக்கிறதுக்கு முன்னாடியே தழைச்சத்து உரங்கள் தேவைப்படுற அளவு மட்டும் நம்ம போட்டிருந்தா நம்ம அதை தடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பூச்சிக்கொல்லி தெளிச்சா அது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் சிலதை நான் சொல்கிறேன். கார்போசல்ஃபான், குளோரோபைரிபாஸ், பிப்ரோனில், தைரமாக்சிம், இதில் ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லியை நான் உன் மேலே தெளிக்கிறேன். அது பூச்சியோட தாக்குதலை ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இது இனிமே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு இயற்கை வழியை நம்ம முயற்சி செஞ்சு பார்க்குறேன். அதாவது பூச்சி தாக்கக்கூடிய மாற்று வகை பயிர் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம். மற்றபடி அறுவடை செஞ்சதுக்கப்புறமா நிலத்தை நல்லா உடனடியாக உழணும். அப்போ தான் நமக்கு நிறைய மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, மிக்க நன்றி. இந்த செய்தி நெற்பயிர் விளைவிக்கும் விவசாயிகளுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்கள் குணப்பிரியா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடியின் பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு தினம் ஒரு வேளாண் செய்தி நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம். விவசாயி விவசாயி
கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில் விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. हेलो एवरीबॉडी, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम और ये है आपका ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। मैं हूँ आपकी होस्ट श्राव्या और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी। अरे यार, ये क्या हो रहा है? हम लोग यहाँ पे जर्मन सीखने आ रहे हैं और हम क्या नॉर्मल भाषा में बात कर रहे हैं। तो ठीक है, चलो मैं शुरू करती हूँ। इश बिन श्राव्या। ओह, तुमने अगर जर्मन में खुद को इंट्रोड्यूस किया है तो मैं भी अपने आप को जर्मन में इंट्रोड्यूस करता हूँ। इश बिन हिमांशु मंघानी और मैं हूँ हिमांशु मंघानी। तो श्राव्या, आज हम क्या करने वाले हैं? भाई, हमने तो लास्ट शो में बोला था कि हम बहुत सस्पेंस लाने वाले हैं, तो इस शो तो बहुत थ्रिलिंग होने वाला है। तो आई गेस हम सीधा जाएंगे WH सेंटेंसेस पर। WH क्वेश्चन में ऐसा क्या थ्रिल है? अरे, तुम्हें कुछ पूछना है किसी से या कुछ बताना है तो तुम कैसे बताओगे? WH बिना यूज करके बताओ मुझे। WH बिना यूज करे कौन बता सकता है श्राव्या, बट इसमें ऐसा थ्रिलिंग क्या है? अरे, कुछ नया सीखने को मिलेगा, वही थ्रिल है। ओके, हम अप्रिशिएट करते हैं श्राव्या की पॉजिटिविटी को। लगता है लिसनर्स भी अच्छी तरह से इसको सुनेंगे, समझेंगे। और हमारा ये एपिसोड 4 जो कि क्वेश्चन टैग के ऊपर है, तो शुरू करते हैं। सबसे पहले हम छोटे छोटे शब्द, छोटे छोटे वर्ड्स आपको जर्मन में बोलना सिखाएंगे, जैसे कि वेयर, फ्रॉम वेयर, टू वेयर, वाई और ऑल, ये सारी चीजें। तो सबसे पहले वेयर को क्या बोलते हैं श्राव्या? वेयर को बोलते हैं वो, WO, वो। राइट। सो वेयर को बोलते हैं वो। और फ्रॉम वेयर को? Where you're coming from, मतलब उसको हम बोलते हैं वोहर, WOHRE, वोहर। और टू वेयर को? वोहिन। अच्छा, ये थोड़ा मतलब पोएटिक टाइप है। वो जैसे वोयर था, फ्रॉम वेयर यानी वो हर, वो ही है, पर उसमें हमने हर और जोड़ दिया। इट्स WOHER। HRE हिमांशु, HRE। अच्छा, मैंने गलत लिख रखी है स्पेलिंग। नहीं, वोहर है। ओके, मैंने स्पेलिंग गलत लिख रखी है, चूक हो जाती है। सही। और जैसा कि हम हमेशा बोलते हैं कि आप अगर बोलेंगे गलतियां करेंगे, बट गलतियों से ही आप सीखेंगे। और सच्ची जो गलती करके सीखता है इंसान, उसको जल्दी से जल्दी वो चीज ज्यादा समझ आती है और याद भी अच्छी तरह रहती है। हाँ, जैसे कि हम बोल रहे हैं, हमें याद हो रही है कि मैंने जैसे गलती अभी वो हर बोला। वो हर मतलब कुछ नहीं होता, वो हर। यही अब सही बोला मैं? हाँ, सही बोला। ओके, तो इसका मतलब है फ्रॉम वेयर। हाँ, और देखिए, गलती से मुझे याद आ गया हिमांशु का साई सी वाला मिस्टेक, मुझे अभी तक याद है। सही है। साई और सी, जी है वो, ना ही साई है। हाँ, जी। ना ही साई है, ना ही सी है, वो जी है। बढ़िया, काफी अच्छा चल रहा है। गुड। तो चलिए, अभी वेयर टू को हम वोहिन वेयर टू को वोहिन। जैसे कि ये पूरा पीरियोडिक है। वेयर यानी वो, फ्रॉम वेयर वोहर, और वोयर इन टू वेयर। राइट। ओके, कूल। 3 शब्द सीख गए, बढ़िया। अरे यार, 3 से क्या, हम काफी नहीं है, और बहुत कुछ सीखना है हमें। हाँ, जरूर। चलो, अब वॉट को क्या बोलते हैं श्राव्या? वॉट को बोलते हैं वॉस। अरे, ये तो बहुत इजी है, बस थोड़ा वॉट है और ये वॉज है। वॉस भी इंग्लिश वर्ड है, ऐसे सोच लो। इंग्लिश में जो वॉज है वो जर्मन का वॉट है। बट भाई, हम लोग ना इंग्लिश और जर्मन को कंपेयर ना करें, वही बेहतर है, क्योंकि हम बहुत कंफ्यूज हो जाएंगे। सही है, बहुत कंफ्यूज हो जाएंगे, क्योंकि लैंग्वेज बहुत कंफ्यूजिंग होती है अगर तुम उसे एज इट इज रिलेट करोगे। इससे बेहतर है कि हम कुछ रियल लाइफ का कुछ एक्सपीरियंस लें और उससे रिलेट कर लें, तब हमारी काम बहुत आसान हो जाएगा। ओके, तो अगर मेरे को बोलना हो कि व्हाट आर यू डूइंग, उसको कैसे बोलेंगे? मैं बोलूंगी व्हाट मतलब वॉस, आर इज जिन, बिस्ट। ओके, बिस्ट दू, व्हाट वॉस बिस्ट दू। तो इश बिन, आई एम इश बिन। रिकॉर्डिंग ही बोल दो भाई, रिकॉर्डिंग बाद में सीखेंगे इसका जर्मन वर्ड क्या है। रिकॉर्डिंग, रेडियो तो रेडियो ही रहेगा जर्मन में। हाँ, सही है, क्योंकि जर्मन में एक ऐसा क्लॉज है कि जैसे कि रेडियो, होटल, पार्क और कैमरा, ऐसे जो सारे इंग्लिश वर्ब्स हैं वो ऐसे ही उन्होंने अडेप्ट कर लिया, ताकि हमें अभी देखिए संस्कृत से हमने हिंदी में बहुत सारे शब्द अडेप्ट किए हैं, ऐसे ही जर्मन में उसने इंग्लिश के वर्ड्स अडेप्ट कर। अडॉप्शन चलता रहता है जिंदगी में। हाँ। चाहे वो वर्ड्स का हो या किसी और चीज का। ओके।
ओके तो फिर एक चलो रेडियो बताया, तो रेडियो एक न्यूट्रल वर्ड है, जैसे कि हमने हमारे पहले एपिसोड में भी बताया था कि न्यूट्रल वर्ड्स के लिए हम देर दी दास में से क्या यूज करेंगे? दास यूज करेंगे। दास। तो हमारा सबसे मेन चीज क्या है? रेडियो। तो हम इसको क्या बोलेंगे? दास रेडियो। द रेडियो, द वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM। तो इसको बोलेंगे दास वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM, जो कि आपका चहीता रेडियो स्टेशन है। ठीक है, तो चलो अभी मैं तुम्हें पूछूं कि हिमांशु वेयर आर यू, तो तुम क्या बोलोगे? वेयर आर यू। ओके, वेयर मतलब वो, और वो बिस्त दू। राइट, अभी जो तुमने मुझे सिखाया तुमने भी सीख लिया, अच्छा है। हाँ सही है सही है, एक दूसरे को ही सिखाएंगे तभी सीखेंगे और तभी समझ पाएंगे और तभी इम्प्लीमेंट कर पाएंगे। एग्जैक्टली। और अभी मैं तुम्हें पूछूं कि व्हाट आर यू डूइंग? व्हाट आर यू डूइंग, ये मैं तुमसे शायद पूछ चुका हूँ, तो इसलिए व्हाट आर यू डूइंग। व्हाट मतलब वॉज, आर मतलब बिस्त, यू मतलब डू, वॉज बिस्त डू। एग्जैक्टली राइट। तो ठीक है, अभी हम थोड़े और नए वर्ड सीखते हैं, यानी कि WH में हमने एक छोड़ दिया था, वो कि when। अभी बहुत सारे छूटे हुए हैं पर when। ओके ठीक है, तो when बोलेंगे हम वॉन बोल, WANN, when मतलब वॉन। Y को क्या बोलेंगे? Y को वॉरम। ओके, स्पीक श्राव्य, 2 बार बोल। Y को हम बोलते हैं वॉरन। वॉरम। वॉरम। Y को मतलब वॉरम। Y is वॉरम। Y is वॉरम। ओके, और विच को विच को बोलते हैं वेल्शे। वो क्या था? वेल्शे। वेल्शे, WELSCHE। ओके, तो विच बन गया वेल्शे। या विच वेल्शे, थोड़ा सा उससे मिलता जुलता है, जैसे विच का वेल्शे। हालांकि बहुत इमेजिनेशन करना मुश्किल है, अगर मैं बोलूँ बिल्कुल इंग्लिश से सेम है, पर थोड़ा कुछ आप प्रेडिक्ट कर सकते हो कि विच मतलब वेल्शे। यार इस सबसे बढ़िया तकनीक है इसको याद करने का, दोस्तों के साथ सीखो। हाँ, जैसा कि मैं और श्राव्या इस समय कर रहे हैं, हम आपस में बोल रहे हैं, बातचीत कर रहे हैं और जितना हो सके हम इन वर्ड्स को यूज कर रहे हैं। तो आशा जब आप सुन रहे होंगे तो आप भी अपने दोस्तों के साथ थोड़ा फन लीजिए, थोड़ा मजा कीजिए, क्योंकि लैंग्वेज एक मजा करने का भी जरिया बन सकता है अगर उसको सीखे सही तरीके से, क्योंकि कुछ कुछ ऐसी गलतियां हो जाती है। हम तो पहले दिन से बोल रहे हैं कि भाई मजे करो, दोस्तों के साथ सीखो। हाँ, क्योंकि क्लास में तो समझ आने वाला है नहीं, वही बोरिंग लेक्चर्स होंगे, तो क्यों ना साथ में सीख लो। लेक्चर्स होते ही बोरिंग है, बट इट डिपेंड्स अपॉन यू कि तुम उसको कितना इंटरेस्टिंग बनाते हो। हाँ, जैसे कि हम अभी लेक्चर्स ही ले रहे हैं बट थोड़ा इंटरेस्टिंग ले रहे हैं। ये लेक्चर नहीं है, मैं इसको लेक्चर नहीं बोलूंगी। ओके, चलो तुम्हारी जो डेफिनेशन श्राव्या, चलो वापस से मैं तुम्हारा रिवीजन कराता हूँ और हो सकता है शायद लिसनर्स जो सुन रहे हो वो भी रिवीजन करें। तो वॉरम मतलब क्या था? वॉरम मतलब कि वाई। गुड। वेल्शे? वेल्शे इज विच। वो इज वेयर। वोहर? Vohra is where from. Wohin? Wohin. It's not Wohin, it's Wohin. Okay, Wohin. Wohin is where to. Was? Was मतलब what. और ये मैंने अभी शब्द नहीं बताया है, वी को क्या बोलेंगे? WIE। WI को हाउ बोलेंगे। मतलब हाउ का मतलब हो गया वी, WIE वी। इसका एक नॉर्मल सेंटेंस भी है। तो मैं अभी बोलूंगी हाउ आर यू। हाँ, वी गेट्स। ये एक मतलब टैगलाइन समझ लीजिए। अब मैं अगर अपने रिस्पेक्टफुल पर्सन से बात करूंगा जो मुझसे बड़ा है, तो आई विल नॉट यूज वी गेट्स, मैं नॉर्मली यूज करूंगा कुछ दूसरा शब्द, उसके लिए हम नेक्स्ट एपिसोड में देखेंगे। बट आज के लिए अगर आपको अपने दोस्तों से या आपके जो नॉर्मल एज वाले, आपके जो एज वाले ग्रुप हैं उनसे बात करोगे तो आप क्या बोलोगे हाउ आर यू को श्राव्या? वी गेट्स। वी गेट्स। तो अभी वी गेट्स। अच्छा, मैंने तुमसे क्वेश्चन पूछा, वी गेट्स। आई एम फाइन। तो इश बिन गुड। ओके, आई एम गुड। आई एम फाइन के लिए तभी हमें वर्ब नहीं पता, तो हम आई एम गुड बोलेंगे। तो इश बिन गुड। ओके, मैं और श्राव्य भी व्हाट्सएप पे बात कर रहे थे, तो फाइन का मतलब ही नहीं होता है, बट उसकी स्पेलिंग में थोड़ा डिफरेंस है। FIEN, राइट? या ग्रेट गुड श्राव्य। अरे नहीं, मैं कल जर्मन ऐसे कुछ वर्ड सीखने की कोशिश कर रही थी, तो मुझे ये सेंटेंस आ गया कि वी हाइस्ट डू। सो हाउ आर यू कॉल्ड? सही बोला मैं? How are you called? Heiz. That's nothing but what's your name? Yeah, what's your name in short? But heizen का exact मतलब होता है called. How you called means एक तरह से heizen. But अभी अपन मतलब बेसिक जर्मन सीख रहे हैं, तो अपन इतना टिपिकल नहीं जाएंगे, तो हम बोलते हैं we haze do means how are you called. तो ich bin हिमांशु, I am हिमांशु। और अगर आपको बिल्कुल उसकी टोन में रखना है जिस तरह से आप क्वेश्चन पूछा गया है, तो आप बोलेंगे I haze हिमांशु। सॉरी इश हेजे हिमांशु। हो जाता है। ओके, जैसे कि श्राव्या भी बोल चुकी है, एक मूवी से आता है इश सॉन्ग, बट इतना मूवी नहीं जाना है क्योंकि इट्स बेसिकली कम्युनिटी रेडियो। सो नेक्स्ट हम
एक और शब्द है हु को क्या बोलेंगे? हु को हम बोलते हैं वेयर, WER। वेयर या वर? वेयर। पक्का? हाँ। लॉक कर दिया जाए? हाँ। फ्रीज कर दिया जाए? कर दो। अभी अभी तुमने बोला कि हम कम्युनिटी रेडियो में हैं, तो केबीसी क्यों ला रहे हो बीच में? केबीसी अब क्या करे, लोग तभी जुड़ पाएंगे जब उनको उनसे जुड़ी चीज के बारे में थोड़ा बताएंगे, और केबीसी भी उनसे जुड़ी हुई चीज है, तो फ्रीज लॉक्ड ऐसे शब्द है जो वो कुछ ज्यादा जल्दी सुन पाएंगे, समझ पाएंगे और हमें भी अप्रिशिएट करेंगे, आई बिलीव। कंग्रेचुलेशंस, आपने 1 करोड़ जीत लिया। आय हाय छोड़ो ये इंजीनियरिंग, कौन करे अब ये इंजीनियरिंग। 1 करोड़ आ गया, बस छोड़ो इंजीनियरिंग। हाँ, मैं बस फैक्ट्री सेट कर लूंगा, अब क्या, फिर कोई जर्मन सीख रहे हैं, जर्मन कंपनी में ही चले जाएंगे। बस मुझे पार्टनर बनाना मत भूलना। okay? जरूर जरूर यार, तुमसे ही तो मैं ज्यादा सीख पाया था जर्मन। चलो ठीक है, वापस आते हैं काम पे। चलो अब तुम मुझसे क्वेश्चन पूछो। ये कुछ शायद 9 वर्ड्स सीखे हैं अपन ने, तुम मुझसे पूछो क्या बोलते हैं उनको जर्मन में। अच्छा हिमांशु, अब ये बताओ कि वो को क्या बोलते हैं? वो को इंग्लिश में हम क्या बोलते हैं? वेयर। ओके। फ्रॉम वेयर? वोर। वोर, ओके। टू वेयर? वोन। वोहन, राइट। अभी व्हाट? वॉस, राइट। हु मींस वर, WER। फाइन, इट्स वो वर नहीं, इट्स वेयर। वेर, राइट। वेर, राइट। हाउ? वी गेट्स, ये कैसे भूल सकते हैं, ये तो टैगलाइन है, हाउ आर यू, वी गेट्स। और व्हाई? वाई मींस वॉरम तो व्हेन होता है, वाई मैं भूल गया यार, वापस बताओ। नहीं, वॉरम वाई ही होता है। okay. और वॉन वेन होता है। अच्छा, तो इसको ऐसे कर सकते हैं, वेन पहले W और N है, तो वॉन में भी W और N है लास्ट में, तो इसलिए वॉन इक्वल टू वेन, और वॉरम मींस वाई। अब ये बोल दो कि विच का क्या है? वेल्शे। वेरी गुड, वेल्शे। ये कैसे याद रख सकते हैं इसको, वेल्शे? विच पता नहीं यार, बहुत बार देख लिया तो याद है, तुम बताओ कोई ट्रिक हो तो। ठीक है, अब तक तो कोई ट्रिक याद नहीं है, अगर कुछ याद आ जाएगा तो अगले शो में बता दूंगी। जरूर। तो चलो अब थोड़े सेंटेंस से पूछ लेते हैं, मैं तुमसे कुछ क्वेश्चन पूछता हूँ और तुम बताओ इसका इंग्लिश में क्या मीनिंग है। ठीक है, स्टार्ट करें। हाँ। वी हेस्ट डू। वी हेस्ट डू, वी का मतलब है हाउ, गेस, सो इट्स नथिंग बट हाउ आर यू। नो, तो वी हेस्ट डू, हाउ आर यू कॉल्ड। अच्छा हाँ, सॉरी भूल गई। हाउ आर यू इज वी गेस, या सो हमने यू ऐड कर दिया, तो वी हेस्ट डू, हाउ आर यू कॉल्ड। हाउ आर यू मतलब वी गेट्स, स्पेलिंग इसमें GEHTS है, पर मैंने तुम्हें बोला वी हेस्ट डू, हेस्ट मैंने यूज किया है इसके इसमें, यानी HEI और फिर डबल S और फिर T। अरे वो हेस्ट नहीं है, वो हाइस्ट है। ओके, तो वी हाइस्ट डू। ओके, सो इट्स वी हाइस्ट डू, माय बैड। योर बैड। और तुम मुझे अभी डांट रहे थे। मैं डांट नहीं रहा था यार, मैं तुम्हें समझा रहा था यार, डांटना अलग होता है, मुझे बहुत सुबह डांट पिटी थी। वो क्यों? पता नहीं, लेट हो गया था, टीचर ने बाहर निकाल दिया और फिर बाद में मेरे को बस हर रोज की कहानी है भाई, हर रोज की कहानी हो तो वी हेस्ट डू, इसको मैं चाहूंगा तुम जर्मन में बोलो। ओके, मतलब इसका आंसर जर्मन में बोलो। वी हेस्ट डू मतलब हाउ आर यू कॉल्ड, तो आई एम कॉल्ड श्राव्या, सो माय नेम इज श्राव्या, तो इश बिन श्राव्या, या फिर इश हाइजे श्राव्या। इश हाइजे श्राव्या। वो वुंस डू, वो वुंस डू इज वो मतलब वेयर, सो वेयर आर यू वर्किंग, क्योंकि वोन का मतलब है काम करना। नो, अर्बाइटे इज वर्क करना। वोन्स मतलब स्टे, वेयर यू स्टे। हाँ भूल गई। जल्दी बताओ श्राव्या, तुम रहती कहाँ, लिसनर्स जानना चाहते हैं। इश वोना इन हैदराबाद। इश वोना इन हैदराबाद। हाँ। अभी तो तुम वेलोर में हो, तो ठीक है भाई, मुझे घर जाने का मन कर रहा था, हैदराबाद बोल दिया। ओके, तो इश वोना इन हैदराबाद। अभी मैं पूछती हूँ, रुको। चलो पूछ लो यार, तुम भी क्या याद रखोगी। वॉन कॉम्स डू, वॉन कॉम्स डू, व्हेन यू केम या व्हेन यू आर कमिंग। ठीक है, तो इश कॉमे बाल्ड, बाल्ड मींस सून, तो आई कम सून। ओके, आई कम सून, क्योंकि अभी हम प्रेजेंट टेंस ही बात कर रहे हैं। यहाँ पे लिसनर्स को मैं 2 शब्द और बता दूं। बाल्ड का मतलब है सून, नॉट टकला, सून जल्दी आना, और स्पार्ट का मतलब है लेट। स्पार्ट का मतलब है लेट। स्पेलिंग बोलो। SPA उमलाउट T। उमलाउट क्या होता है? उमलाउट ऐसे होता है कि हम अगर जर्मन में किसी लेटर पे स्ट्रेस करना चाहते हैं तो हम उमलाउट यूज करते हैं। तो वो अभी हम आपको सुनाई में तो एक्सप्लेन नहीं कर सकते, तो आप इसको ऑनलाइन में देख सकते हैं, शायद आपकी कुछ मदद मिल जाए उमलाउट के बारे में। और जैसे कि अगर हेस्ट जो हमने बोला था उसमें डबल S
को अपन umlaut से रिप्लेस करेंगे तो एक बीटा साइन होता है और उसके ऊपर हाँ। 2 डॉट्स होते हैं, तो डबल एस को रिप्लेस कर लेते हैं बीटा और डबल डॉट से जर्मन में। तो तुम चाहो तो HEI बोलो या HEI बीटा टी बोलो, इट्स द सेम थिंग। हाँ एग्जैक्टली। तो अभी चलो हम काम पे आते हैं। अब मैं पूछता हूँ arbeites du। arbeites du, arbeit का मतलब है काम करना, सो डू यू वर्क। तो अभी मैं बोलूंगी ich arbeite रेडियो जॉकी। ओके, आई वर्क रेडियो जॉकी। हालांकि थोड़ा टूटा फूटा है, हमें हाँ। बोलना चाहिए कि आई वर्क एज रेडियो जॉकी। हाँ, अभी But- एस को जर्मन में क्या बोलोगे? अब इतना रहने दो टाइम के हिसाब से, बस तुम, क्योंकि हम पहले स्टार्टिंग से शो में बोलते हैं कि हम आपको पूरा तो नहीं सिखा पाएंगे पर इतना सिखा पाएंगे कि अगर आपको कोई जर्मन बंदा आपसे कुछ आगे चल के बात करना चाहता है तो आप फिगर आउट कर लोगे कि वो क्या बोलना चाहता है, या वो फिगर आउट कर लेगा कि आप क्या बताना चाहते हो। अगर आपसे बोले कि इश अरबाइते रेडियो जॉकी, तो वो सामने वाला समझ जाएगा, ठीक है, मतलब आप रेडियो जॉकी की जैसे काम करते हैं। तो अभी मैं पूछूं कि वास मार्क्स दू, तो मतलब व्हाट यू डू। अब इसका मतलब हुआ व्हाट डू यू डू, क्योंकि मार्क्स तो माखन अपने देखा था कि वो बटर वाला माखन नहीं, माखन जो एग्जैक्ट है, मतलब कि मेक, आप क्या बना रहे हैं या क्या काम कर रहे हैं, मेक या फिर डू, मार्क्स का मतलब होता है। व्हाट डू यू मेक और व्हाट डू यू डू। ओके, तो मैं बोलूंगा इश हो रे म्यूजिक, सो आई एम मेकिंग म्यूजिक। हो रे नहीं, तुमने मेरे को गलत को सही कैसे बोल दिया श्राव्या तुमने? हो रे का मतलब ये नहीं होता। हो रे का मतलब है टू लिसन। या गुड, आई एम लिसनिंग टू म्यूजिक, इश हो रे म्यूजिक। तो आगे बढ़ते हैं। तो अच्छा चलो, इतने क्वेश्चन पूछ लिए तो मैं तुम श्राव्या एक पर्सनल क्वेश्चन पूछूंगा। बिस्ट दू ग्लूकिश। यस, उसका मतलब तो ये है कि आर यू हैप्पी। सोचा है कि हमारे लिसनर्स भी ग्लूकिश होंगे, यानी कि हैप्पी फील कर रहे होंगे, तो अपन लिसनर से बहुत फोर्सफुली पूछते हैं, ठीक है ना, अच्छी तरह से पूछते हैं। दोनों साथ में बोलेंगे 1 2 3 गो। बिस्ट दू ग्लूकिश। तो मैं तो यही जवाब सुना चाहती हूँ कि या इश बिन ग्लूकिश। ओके, तो आई एम गुड मीन्स यस आई एम गुड। हमने यस और नो अगर आपको आंसर बोलना हो तो यस के लिए बोलते हैं जा। जा नहीं, जा मतलब तो इसकी स्पेलिंग होती है JA, बट हम बोलते हैं या मीन्स यहाँ से गले से निकलना चाहिए, एपिग्लॉटिस या। और तो या इश बिन ग्लूकिश मीन्स आई एम हैप्पी। और नो को हम बोलते हैं 9। थोड़ा ध्यान रखिए, 9 इंग्लिश में है नंबर 9 हिंदी का, नंबर 9 को बोलेंगे जर्मन में 9, पर वही अगर आपको नहीं बोलना है तो जर्मन में 9, इंग्लिश वाला 9। चलो वापस से रिवीजन करवाते हैं। वी हिस दू, इसको पहले इंग्लिश में बताओ क्या है इसका मतलब। वी हिस दू, इट्स नॉट हिस हिमांशु, तो वापस बोल रही हूँ हाइस दू। ओके, सो व्हाट आर यू कॉल्ड, सो इश हाउ आर यू कॉल्ड, सॉरी हाउ आर यू कॉल्ड और व्हाट आर यू कॉल्ड, तुम्हारा जवाब तो एक ही होगा कि तुम्हारा नाम क्या है। पर हम जर्मन स्पीकिंग सीख रहे हैं, यहाँ पे ट्रांसलेशन बहुत मायने रखता है। अगर तुमने बोला है वी हिस दू, तो वी का मतलब यहाँ हाउ होगा। अगर तुम बोलना चाहती हो कि व्हाट आर यू कॉल्ड, तो इसके लिए व्हाट के लिए यूज करेंगे वॉज, तो वॉज हिस दू, पर हम बोलेंगे वी हिस दू। मान ली हार, मैंने मान ली। Ich bin glücklich, I'm happy। तो ठीक है, तुम्हारा जवाब मैं दे देती हूँ, इश हाइसर श्राव्या। इश हाइसर श्राव्या, danke श्राव्या। बाइटर हिमांशु। ओके, सो वो wants do, वो wants do, where do you live, where do you stay or where do you live, तो इश वोना in हैदराबाद। ओके, want comes do, when are you coming, right, और when you come, और when do you, हमने आपको पहले ही बोल दिया हम प्रेजेंट टेंस पे रह रहे हैं, तो हम प्रेजेंट या प्रेजेंट कंटिन्यू सिंपल प्रेजेंट में हम कंसीडर करेंगे एज ऑफ नाउ। तो अभी मेरा जवाब होना चाहिए इश कॉमा स्पार्ट, स्पार्ट इज लेट, या इश कॉमा बाल, बाल मतलब सून। ऐसे सुनाई देता है कि इश्क में बाल मतलब मैं कुछ बाल दूं मैं। ओ नहीं, अपनी सोच अपने पास रखो। ओके, इश्क में बाल। एक और मैं बात बताना चाहूँगा लिसनर्स को कि मैं और श्राव्या कल डिस्कस कर रहे थे, जैसे कि व्हाट्सएप जो कि बहुत चीप तरीका है, मतलब अफोर्डेबल तरीका है, तो इसलिए उसने मेरे को बोला, मैंने इसको बोला कि तुम्हें कल आना है रिकॉर्डिंग पे लिए, जो भी रिकॉर्डिंग का टाइम था हमारा, तो श्राव्या मैडम हमको बोली बिस बाल मतलब सी यू सून, सी यू सून। तो क्यों ना हम अपनी कभी भी अगर बंद करेंगे शो तो ऐसे बोलते हैं, ऐसे बोलेंगे बिस बाल लिसनर्स,
लिसनर्स हालांकि जर्मन वर्ड नहीं रहेगा पर तो भी हम बोलेंगे ताकि आपको मेन वो 2 शब्द याद रखें जो हम आपको याद करवाना चाहते हैं। और वो कौन से शब्द हैं? बिस्बाल्ड। ये भी पोएटिक है थोड़ा। See you soon। अरे जर्मन ही पूरा पोएटिक है। एवरी लैंग्वेज इज पोएटिक। रागिनी में घुल जाओ यार। नहीं, ऐसे भी तो सोच सकते हो या फिर ऐसे भी सोच सकते हो जो तुम्हें समझ में नहीं आती वो भी पोएट्री है। हाँ। जो तुम्हें समझ नहीं आती वो भी पोएट्री है। या मींस JA या। Ich bin glücklich। I am happy कि हम मजा कर रहे हैं। तो चलो नेक्स्ट क्वेश्चन। Bist du glücklich? Ja, ich bin glücklich। Was magst du? Ich höre Musik। मतलब? What magst du? तुम अभी क्या कर रही हो? तो ich höre Musik। मैं am listening to music। Arbeitest du? Arbeitest du? Do you work? You work? Okay, you work। So, nein, ich arbeite nicht। Means? No, I don't work। Okay, तो अब अगर आप सिर्फ no बोलते हैं तो आप बोलेंगे nein। पर अगर आप don't बोलते हैं तो nicht। हाँ, nicht का मतलब है no। It is a form of अभी हम जैसे बोलेंगे कि मैंने अभी यहीं पे एग्जांपल लिया कि डू यू वर्क, तो नो आई डोंट वर्क। तो हम डोंट के बजाय हम डोंट के प्लेस में निश्ट यूज करते हैं। ठीक है, तो बहुत अच्छी बात है। ये नॉर्मली लोग आपसे पूछेंगे अर्बाइतेस डू मींस यू वर्क क्वेश्चन मार्क, तो बोलेंगे आप इस तरह से बोलेंगे नाइन इश अर्बाइते निश्ट मींस आई डोंट वर्क। तो बेसिकली अब ये सेंटेंस हमने बोल दिए हैं। अगर आपको कुछ समझ नहीं आता तो लिसनर से कुछ आप और जानना चाहते हैं तो आप ऑनलाइन देख सकते हैं ये सारी चीज़ें। पर आशा करते हैं कि आपने जो अभी सीखा होगा, जो सुना होगा, उससे कुछ ना कुछ तो इतना सीखा होगा कि अगर आप ऑनलाइन जाना चाहें तो आप फिगर आउट कर सकेंगे कि हमने क्या सीखा आज। या फिर आप हमारा रिपीट टेलीकास्ट भी सुन सकते हैं। हाँ, रिपीट टेलीकास्ट भी होता है। तो पर सबसे पहले क्विक रिविजन। 9 शब्द हमने सीखे आज। कौन से WH वाले और एक हाउ वाला। तो उसको क्या जर्मन में बोलते हैं, तो उसको 2 तरीके से हम अभी रिवीजन कराएंगे। श्राव्य पहले ऐसे करेंगे कि तुम मुझसे क्वेश्चन पूछो, मैं 2 बार उस जर्मन में बोलूंगा और फिर मैं आपको वही शब्द जर्मन में बोलूंगा और आपको उसका हिंदी मतलब बताना है 2 बार। ठीक है। या फिर इंग्लिश में स्टार्ट करो। तो वेयर को क्या बोलते हैं? वेयर वो, वेयर फ्रॉम वोवर, वेयर टू वोरन, ओके, और हु वर, इट्स नॉट वर इट्स वेयर, वेयर, और व्हाट was, ठीक है, व्हेन won, व्हाई, warm, हाउ, we, हमने कुछ और छोड़ दिया, which, हाँ, which is welche, welche। तो अब मैं तुमसे पूछता हूँ where, वो, where, where from, when, where to, was, what यानी क्या, won यानी कि when कब, we यानी कि how कैसे, where यानी कि who कौन, warm यानी कि why क्यों, welche यानी कि which कौन सा। ठीक है भाई, आपको I am good कि तुम्हें कुछ तो समझ आया श्राव्या। कुछ तो नहीं, बहुत कुछ समझ आया। हाँ, ये तो पक्का हो गया क्योंकि मैं इतने आंसर्स नहीं दे पाया जितने तुम आंट वॉटन कर सकी। आंट वॉटन मतलब आंसर दे सकी। Ich bin glücklich। गुड। तो चलिए एक बार वापस से हो जाए, अब तो मैं सही तरह से बोल के बताऊंगा। ठीक है, तो शुरू। तुम मुझे ऐसे बोलो, तुम मुझे जर्मन में बोलो, मैं उसका इंग्लिश बोलूंगा क्योंकि जर्मन से इंग्लिश इज वेरी इजी। ओके, तो इस बात का बताओ, वेल्शे, व्हिच, वॉरम, व्हेन, नो, व्हाई। वापस से दोहराती हूँ, वॉरम, व्हाई, वॉरम, व्हाई, वॉरम, व्हाई, वॉरम, व्हाई। व्हाई आर यू फॉरगेटिंग हिमांशु? I am sad। सैड का वर्ब हम नेक्स्ट क्लास में बताएंगे। तो अभी वो, where, वोहरा, from where, wohin, to where, wann, when, where, who, was, what, और क्या बच गया, we, how, we get, how are you? ठीक है, आशा करते हैं कि आप सबने भी WH क्वेश्चन सीख लिए हैं। और ठीक है, दिस इश बिन श्राव्या एंड इश बिन हिमांशु मंघानी, और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी, और आप सुन रहे थे हमारा ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। और प्लीज 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 सुनते रहिए VIT कम्युनिटी रेडियो 90.8 FM।
listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, Namaste VIT. You are listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to the show Vijaya Bata. ప్రతి ఒక్కరి జీవితంలో విజయం చాలా ముఖ్యమైనది. మనం దేనికోసం ప్రయత్నించినా అది విజయం కోసమే కదండి. ఇలాంటి విజయం ఒక రోజులో వస్తుందా? రాదు. ఎంతో కృషి చేయాలి, మళ్ళీ కృషి చేయాలి. ఎన్నో అవరోధాలు వస్తాయి, వాటిని ఎదుర్కొనాలి. అప్పుడే విజయం మన సొంతం అవుతుంది. అప్పుడే ఆ విజయానికి మనం నిజమైన వ్యక్తులుగా మారుతాం. ఇన్నోవేషన్ డిస్టింగ్విషెస్ బిట్వీన్ అ లీడర్ అండ్ ఫాలోవర్ అన్నారు ఒక వ్యక్తి. ఈ వాక్యం వినగానే మీకు ఎవరు గుర్తొచ్చారండి? అవును, స్టీవ్ జాబ్స్ గారే. ఈ రోజు మనం మాట్లాడబోయే వ్యక్తి స్టీవ్ జాబ్స్ గారి గురించే. ఒకానొక సమయంలో కంప్యూటర్ వెలుగులోకి వచ్చినప్పుడు ఆ కంప్యూటర్ ఒక రూమ్నే ఆక్రమించిందండి. కానీ ఇప్పుడు అదే కంప్యూటర్ ఇంకా బెస్ట్ ఫీచర్స్తో మన జోబులో పెట్టుకునేంత చిన్నదిగా మార్చేశారు. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదు. ఎంతో మంది చాలా కృషి చేశారు. అటువంటి వ్యక్తుల్లో స్టీవ్ జాబ్స్ గారు ఒకరు. స్టీవ్ జాబ్స్ గారు ఒక మంచి మనిషే కాదండి, వ్యాపారవేత్త, యాపిల్ వ్యవస్థాపకుడు, పర్సనల్ కంప్యూటర్ విభాగంలోనే విప్లవం తెచ్చిన మహామేధావి. యాపిల్ సృష్టించిన ప్రభంజనం యావత్ ప్రపంచానికే పాకేసింది. స్టీవ్ జాబ్స్ కృషి ఎంతో ఉందని ప్రపంచం కొనియాడుతుంది. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదండి, మళ్ళీ చెప్తున్నా. ఆత్మస్థైర్యం, దీక్ష, పట్టుదల, శ్రామికత ఇవన్నీ కలగొలిపితేనే వచ్చింది ఆ విజయం. మానవాళికి అద్భుత బహుమానం స్టీవ్ జాబ్స్ గారు. ఫిబ్రవరి 24, 1955లో శాన్ ఫ్రాన్సిస్కోలో జిందలీ అండ్ శబ్దలీలకు జన్మించారు స్టీవ్ జాబ్స్. ప్రతి ఒక్కరి కుటుంబంలో గొడవలు సహజం. ఇలానే ప్రేమించి పెళ్లాడిన జిందలీ అండ్ శబ్దలీ గారులకు కూడా గొడవలు వచ్చాయి. కానీ ఆ గొడవలు ఎంత దారుణానికి ఒడిగట్టాయంటే వాళ్ళు స్టీవ్ జాబ్స్ గారిని అడాప్షన్కి ఇవ్వడానికి కూడా వెనుకాడలేదు. కానీ శబ్దలీ గారు చదువు అంటే మక్కువ కాబట్టి బాగా చదువుకున్న ఒక కపుల్ కి అడాప్షన్కి ఇవ్వాలని నిర్ణయించుకున్నారు. ఈ రోజు మనం చూస్తున్నాం, ఎవరైనా పేరెంట్స్ పిల్లలు వద్దు అంటే డస్ట్బిన్స్ దగ్గర, ప్లాట్ఫామ్స్ దగ్గర వదిలేస్తున్నారు. కానీ ఈ కపుల్ చాలా దూరదృష్టి కలవారు. అందుకే స్టీవ్ జాబ్స్ ని పాల్ అండ్ క్లారా అని బాగా చదువుకున్న వ్యక్తులకు దత్తకిచ్చారు. పాల్ అండ్ క్లారా శబ్దలీ గారికి మాట ఇచ్చిన విధంగానే స్టీవ్ జాబ్స్ ని చాలా బాగా చదివించారండి. ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎంతో మంది చదువు లేక తిండి లేక బతుకుతున్నారు. అడాప్షన్ తీసుకున్న వాళ్లకు మళ్ళీ పిల్లలుంటే వీళ్ళని సరిగ్గా చూసుకోరు. కానీ పాల్ అండ్ క్లారా వీళ్లకు భిన్నం. ఎంతో బాగా చూసుకున్నారు స్టీవ్ జాబ్స్ గారిని. నచ్చిన వస్తువులు కొనించి మంచి చదువులు చదివించడానికి ప్రయత్నించారు. చిన్నప్పటి నుంచి ప్రతిభావంతుడైన స్టీవ్ జాబ్స్ గారు ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎవరైనా బాగా ఇంటెలిజెంట్ గా ఉంటే కొంతమంది ఉంటారు, మార్కులు వస్తే చాలు, డిగ్రీ వస్తే చాలు, ఇంకేమీ అవసరం లేదని. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు వీళ్ళకంతా వ్యతిరేకమండి. తను ప్రతిభను గుర్తించుకున్నాడు. ఆయన మనసులో ఎన్నో సంఘర్షణలు, ఏదో చెయ్యాలి, ఇంకా సాధించాలి, ప్రపంచం కోసం ఏదైనా చెయ్యాలి అని తన మనసులో ఎప్పుడూ ఒకటి ఉండేది. అలానే చదివేవాడు. తన క్లాసులో ఉండేటప్పుడు ఆయన చదువు మీద కంటే ఏదో ఒకటి చెయ్యాలి అనే తపనే ఎక్కువగా ఉండేది. కాబట్టి ఆ చదువు అతని ప్రతిభకు సరిపోలేదని ఆయన భావించాడు. కాబట్టి 1972లో రీడ్ కాలేజ్ నుంచి డ్రాప్ అవుట్ అయ్యాడు స్టీవ్ జాబ్స్ గారు. ఈ రోజు మనం అంటుంటాం, స్టీవ్ జాబ్స్, బిల్ గేట్స్ వీళ్ళంతా డ్రాప్ అవుట్స్, కాబట్టి మేము కూడా కాలేజ్కి వెళ్ళకపోతే ఇలాంటి యాపిల్, మైక్రోసాఫ్ట్ అనుకుంటామని. కాదండి, అలా అనుకునే వాళ్ళు ఇది వినండి. డ్రాప్ అవుట్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు ఇంటికి వెళ్ళలేదు. ఏదో ఒకటి సాధించాలి అనే తపన ఆయనను వెంటాడింది కదా. నవ్య భావాలకు నిలయమైనది ఆయన బ్రెయిన్. అక్కడ ఫీజు ఎక్కువైంది కాబట్టి వాళ్ళ పేరెంట్స్ కట్టలేకపోయాడు. ప్లస్ ఆయనకు అక్కడ చదువు నచ్చలేదు. ఆయన ప్రతిభకు సరిపోదని భావించాడు. కాబట్టి తన ప్రతిభకు తగినది ఏదో ఒకటి చేయాలనుకున్నారు కదా స్టీవ్ జాబ్స్ గారు. కాబట్టి తనలాగే తన ఫ్రెండ్స్ కొందరు ఉండేవాళ్ళండి. కాబట్టి ఆ ఫ్రెండ్స్ దగ్గర తీసుకున్నాడు. వాళ్ళతో కలిసి ఏదో ఒకటి చేయాలని భావించేవాడు. స్టీవ్ జాబ్స్ గారిలాగే సేమ్ ఆలోచనలు కలిగిన వాళ్ళు వాళ్ళ ఫ్రెండ్స్ కూడా ఉన్నారు. మనం అంటుంటాం కదా, ద బర్డ్స్ ఆఫ్ సేమ్ ఫెదర్ ఫ్లాక్ టుగెదర్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారి ఫ్రెండ్స్ కూడా ఇటువంటి ప్రతిభ కలిగిన వాళ్ళు, ఏదో చెయ్యాలనే తపన కలిగిన వాళ్ళు ఇంకా ఇద్దరున్నారండి. కాబట్టి వీళ్ళ ముగ్గురు కలిసి కార్ గ్యారేజ్ లో ఒక ల్యాబొరేటరీని ఏర్పరచుకున్నారు. నేల మీద పడుకునే వాళ్ళు, చెప్పాను కదా, కోక్ బాటిల్స్ అమ్మినప్పుడు వచ్చిన డబ్బులు చూసి ఆనందపడేవాళ్ళు. ఇటువంటి ఈ కష్టం చూసినప్పుడు ఒక వ్యక్తి అనుకున్నారు, ఇంత యూత్ కి, ఇంత ప్రతిభ కలిగిన వాళ్ళకి మనం ఏదో చేయాలి అని వాళ్ళ కోసం ఇన్వెస్ట్ చేశారు. రెట్టించిన ఇంట్రెస్ట్ తో ఇంకా ఎక్కువ కృషి చేశారు. స్టీవ్ జాబ్స్ గారు ఇంతే కాదండి, ఖాళీ సమయంలో ఇష్టమైన క్లాసులకు వెళ్ళేవాడు. అదే
క్యాలిగ్రఫీ ఏంటా అనుకుంటున్నారా? అదేనండి అందంగా అక్షరాలను రాయడం. సాఫ్ట్వేర్ ఇంజనీర్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు అందమైన అక్షరాలు నేర్చుకుని ఏం చేస్తారు అనుకుంటున్నారా? కానీ క్యాలిగ్రఫీ నేర్చుకున్న తర్వాత స్టీవ్ జాబ్స్ గారు ఎప్పుడూ అనుకోలేదు, ఎందుకు ఆ క్లాస్కి వెళ్ళాను, అనవసరంగా డబ్బులు వేస్ట్ చేశా, అనవసరంగా టైం వేస్ట్ చేసుకున్నా అనుకోలేదండి. క్యాలిగ్రఫీ అంటే అందమైన అక్షరాలు రాయడం. లేట్రాన్ స్టీవ్ జాబ్స్ గారు కొన్ని పరికరాలను కనుక్కున్నారు కదా, ఆ పరికరాల్లో ఫాంట్ ఫేసెస్ అని ఉన్నాయి, అంటే డిఫరెంట్ టైప్స్ ఆఫ్ లెటర్స్ ఉంటాయి. ఆయన చెప్తుంటారు, ఆ రోజు నేను క్యాలిగ్రఫీ క్లాసులకు వెళ్ళకపోయింటే ఈ రోజు అందమైన అక్షరాలు ఈ పరికరాల్లో ఉండేవి కాదు అని. దీన్ని బట్టి ఏం అర్థమవుతుందండి? జీవితంలో మనం ఏం చేసినా అది ఒక మంచి రీజన్ కోసమే. దేనికి ఎప్పుడు రిగ్రెట్స్ ఉండవు. మీరు తెలివిని సంపాదించుకున్నా, ఏమైనా విజ్డమ్ని సంపాదించుకున్నా అవి మనకు ఫ్యూచర్లో ఎప్పుడో ఒకప్పుడు యూజ్ అవుతాయి. కాబట్టి అందుకని మీరేమి టైం వేస్ట్ చేయడం, తాగడం, తిరగడం ఇలాంటివి కాదు. ఇలాంటి మంచి విషయాలను నేర్చుకోండి. ఇవి ఏదో ఒక పాయింట్ ఆఫ్ టైంలో మీ జీవితంలో యూజ్ అవుతాయి. ఇటువంటి చిన్న కార్ గ్యారేజ్ నుంచి బయటకు వచ్చిందే యాపిల్ కంప్యూటర్. మొదట్లో ఎప్పుడైనా తప్పులు సహజమే కదండి. ఈ యాపిల్ కంప్యూటర్లో కూడా కొన్ని తప్పులుండేవి. హరే రామ్ హరే కృష్ణ అని హిప్పీ కల్చర్ ఉర్రూతలూగిపోతుందండి. అలాంటి సమయంలో స్టీవ్ జాబ్స్ గారు అనుకున్నారు, మనం కూడా ఏదో ఒకటి చెయ్యాలి అని. కానీ ఆయన వెళ్ళి అలా చేయలేదు. మంచి ఆహారం దొరుకుతుందని వారానికి ఒక్కసారి కిలోమీటర్లు మేర నడిచి లార్డ్ కృష్ణ టెంపుల్కి వెళ్ళి తినేవాళ్ళు. దీన్ని బట్టి అర్థమవుతుంది, ఆయన రిలీజియస్గా కూడా ఒకచోటే డివియేట్ అవ్వలేదు. ప్రతి ఒక్కరిని గౌరవించడం స్టీవ్ జాబ్స్ గారి అద్భుత లక్షణం. అదే అంటారు కదండి, సింప్లిసిటీ ఇస్ ద నేచర్ ఆఫ్ గ్రేట్ సోల్స్ అని. ఇది నేను మొన్న ఎక్కడో ఎవరో స్టేటస్ అప్డేట్ చేస్తే అనుకున్నాను. అప్పుడు నాకు మొట్టమొదటిగా గుర్తొచ్చింది స్టీవ్ జాబ్స్ గారే. సైన్స్ పట్ల ఆసక్తి, అభిమానం, ఏదో చెయ్యాలని తపన, ఇవన్నీ ఒక్క రోజులో రాలేదండి. ప్రతి ఒక్కరి జీవితంలో ప్రతి ఒక్కరూ విజయం సాధించాలనుకునే వాళ్ళలో ఒక ఇన్స్పిరేషన్ అంటూ ఎక్కడి నుంచో వస్తుంది. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారికి కూడా ఒక ఇన్స్పిరేషన్ ఒకటి చూసి ప్రభావితుడయ్యాడు. ఏంటా అని ఆలోచిస్తున్నారా? అదేనండి, స్టీవ్ జాబ్స్ గారు చదువుకునేటప్పుడు ఒక శీర్షిక ఉండేది, ద లాస్ట్ హోల్ ఎర్త్ క్యాటలాగ్ అని. ఆ శీర్షికను ఎప్పుడూ చదివేవాళ్ళు స్టీవ్ జాబ్స్. మనలాగా ఆ బుక్ ఈ బుక్ అనవసరమైనవి కాకుండా చాలా సెలెక్టెడ్ గా మంచి పుస్తకాలు చదివేవాడు. అదే అంటారు కదా, బుక్స్ ఆర్ ఆర్ బెస్ట్ ఫ్రెండ్స్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారు కూడా దీన్ని మంచి స్నేహితుడిగా చేసుకున్నాడు. దాంట్లో ఉన్న విషయాలను తనలోకి తీసుకున్నాడు. ఒకనొకప్పుడు ఆ బుక్ ఆగిపోయిందండి. అప్పుడు బుక్ వెనక తిప్పి చూశాడు. దాన్ని చూసి చాలా మెస్మరైజ్ అయ్యారు స్టీవ్ జాబ్స్ గారు. అక్కడ ఉన్నది ఒక రోడ్డు బొమ్మ. దాన్ని చూసి ఆయన ఎంతగా ఆలోచించారంటే అప్పుడు అనుకున్నాడు, ఆకలితో ఉండండి, మూర్ఖంగా ఉండండి, కానీ మీ పట్టుదలను విడవకండి. అదేనండి ఇప్పుడు మనం కవర్ పేజెస్ పెట్టుకుంటాం కదా, స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్. అది స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్ అంటే అలా ఉండడం కాదు, రెట్టెంతించిన బలంతో పట్టుదలతో ముందుకు సాగాలి అని దాని అర్థం. స్టీవ్ జాబ్స్ గారు ఒకసారి ఇండియాకు వచ్చారు. ఇండియా అంటే ఎంత కల్చరల్ గా, ఎంత సైంటిఫిక్ గా ఎంతో ముందుకు ఉంటుందని స్టీవ్ జాబ్స్ గారు భావించారు. ఇక్కడికి వచ్చిన తర్వాత పువర్ పీపుల్ ని చూశాడు. పావర్టీని చూసి చలించిపోయారు స్టీవ్ జాబ్స్. ఇంత హై ఎక్స్పెక్టేషన్స్ ఉన్న ఇండియాలో ఇలా ఉండడం ఏంటి అని చాలా బాధపడ్డాడు. మనసులో ఏదో తపన, సాంకేతిక విజ్ఞానంతో ఇండియాని ఇంకొంచెం పెద్దగా చేయాలి అని అనుకున్నాడు. ఎవ్రీ డ్రాప్ ఆఫ్ ఓషన్ స్టార్ట్స్ విత్ అ సింగిల్ డ్రాప్ అన్నారు మదర్ తెరెసా గారు. ఇదే ఈయన జీవితంలో కూడా ఉంది. ప్రపంచాన్ని మొత్తం మార్చలేనేమో, కానీ నా అంత కృషి నేను చేయాలి అనుకున్నారు. ఇలా మనలో ఎంతమంది అనుకుంటున్నామండి? కానీ స్టీవ్ జాబ్స్ గారు అలా అనుకున్నారు. అతనిలో అద్భుత శక్తి జ్వలించింది. దీనికి కారణమే ఆయనను యాపిల్ సీఈఓగా చేసింది. కొన్ని కారణాల వల్ల యాపిల్లో ఉన్న తన ఫ్రెండ్స్ తో కొన్ని కారణాల వల్ల ఆయన బయటకు వచ్చేయాల్సి వచ్చింది. కానీ తను పెంచి పోషించిన యాపిల్ కంపెనీయే అతని బయటికి తరిమేయడంతో స్టీవ్ జాబ్స్ గారు చాలా కుంగిపోయారు. కానీ ఆయన ఎప్పుడు బాధపడలేదు. ఆయనను మాత్రమే తొలగించింది యాపిల్, ఆయన తెలివిని, పట్టుదలను కాదు. అవే ఆయన బలం, అవే ఆయన సంపద. మార్కెటింగ్ లో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు, ఆలోచించడంలో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు తన ప్రతిభకు మెరుగులు దిద్దారు. యాపిల్ ని ఇంకొక సంచలనం చేయడానికి ప్రయత్నించారు. బయటకొచ్చాడు. నెక్స్ట్ కంప్యూటర్ కనుక్కున్నారు. ఇంతతో ఆగలేదండి స్టీవ్ జాబ్స్ గారు. అతని ఫ్రెండ్స్ జాన్ కాలే అనే అతను పెప్సీలో పనిచేసేవాళ్ళు. ఇతన్ని ఎలాగైనా తనలోకి తీసుకొని రావాలి అని అనుకున్న స్టీవ్ జాబ్స్ గారు రెచ్చగొట్టారు. చక్కెర నీళ్ళ అమ్ముతూ బతుకుతావా, ప్రపంచాన్ని ఏమైనా మారుస్తావా అని. అంతే, రెచ్చిపోయిన ఆలోచనతో జాన్ స్కాల్ స్టీవ్ జాబ్స్ తో చేతులు కలిపారు. 1980లో బయటకు వచ్చిన స్టీవ్ జాబ్స్ గారు గ్రాఫిక్స్ అని సరికొత్త ప్రపంచం పిక్సార్ ని కనుక్కున్నారు. ఇక్కడేనండి కార్టూన్స్, అందరికీ ఎంతో ఇష్టమైన కార్టూన్స్ ని కనుక్కున్నారు. టాయ్ స్టోరీ అనే ఫిల్మ్ ని తీశారు.
టాయ్ స్టోరీకి ఎన్నో ఆస్కార్ అవార్డులే వచ్చాయి. ఇంతే కాదండి, సంగీతం, చిత్రకళను నవీన యంత్రంలో ఉంచిన అభినవ బ్రహ్మగా మనం స్టీవ్ జాబ్స్ గారిని కొనియాడుతున్నాం. అవరోధాలను అధిరోహించి ఓటమిని తరిమి కొట్టాడు స్టీవ్ జాబ్స్ గారు. అంతా సజావుగా సాగిపోతుంది అన్న స్టీవ్ జాబ్స్ గారి జీవితంలో ఒకానొక భయంకరమైన సంఘటన తెలుసుకున్నారు. అదే ఆయనకు ప్యాంక్రియాటిక్ క్యాన్సర్ ఉందని. ఈ కాలంలో మనం చిన్న జ్వరం వస్తేనే చాలా బాధపడిపోయి ఇంకా ఏమి చెయ్యలేము అనుకుంటున్నాం. అదే క్యాన్సర్ వస్తే మన జీవితం అయిపోయింది అని బాధపడిపోతుంటాం. దీనితోనే చావు తొందరగా వస్తుంది. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు బాధపడలేదు. ఇవన్నీ లైఫ్ లో సహజం అనుకున్నారు. కాబట్టి దాన్ని క్యూర్ చేయడానికి లివర్ ని సర్జరీ చేయించుకున్నారు. లేట్ ఆన్ ఆయనకు తెలిసి ఆయన హెల్త్ క్షీణించిపోతుందని. కాబట్టి తను వాలంటరీగా యాపిల్ కంపెనీ నుంచి బయటకు వచ్చేశారు. ఆయన బయటకు వచ్చారు ఊరికే కాదు, తన సంపదను, అదే తన తెలివితేటలను ప్రపంచానికి వదిలేసి. విన్నారు కదండి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి. అవరోధాలను అధిరోహించిన స్టీవ్ జాబ్స్ గారు ప్రతి ఒక్కరికి రోల్ మోడల్. ఇటువంటి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి మనం ఎంతో నేర్చుకోవాలి. ఈయనలా కాకపోయినా ఈయనలో ఉన్న కొన్ని విషయాలను మనం తెలుసుకొని మంచి పొజిషన్లోకి రావాలి. కాబట్టి స్టీవ్ జాబ్స్ ఈజ్ ఆర్ హీరో, హీస్ ద లెజెండ్. ఇలాంటి స్టీవ్ జాబ్స్ గారిని ఎన్నో అవార్డులు వరించాయి. అత్యంత ప్రతిభావంతుడిగా ప్రపంచం గుర్తించింది. మనము గుర్తించాం కదండి. సో ఇప్పటి నుంచి టైం వేస్ట్ చేయకుండా టైం ఇస్ ప్రెషియస్ అని నేర్చుకొని మనం కూడా విజయానికి మెట్లేద్దాం, విజయ బాటలో పయనిద్దాం. ఇలాంటి ఎంతో మంది గొప్ప వ్యక్తుల గురించి తెలుసుకోవడానికి, మన జీవితాలను మార్చుకోవడానికి వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8. నేను మీ సృజన. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. हेलो फ्रेंड्स, यू आर लिसनिंग टू वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी और मैं हूँ आपकी होस्ट श्राव्या. अच्छा ठीक है यार, बहुत हो गया इंग्लिश और हिंदी. चलो आई स्टार्ट इन जर्मन. हेलो फ्रेंडे. Dies ist VIT Community Radio 90.8 FM und ihre Zohyorte Learning German. Ich bin हिमांशु मंघानी und ich bin श्राव्या. ओके, तो हमने जो पहले हिंदी और इंग्लिश का मिक्सचर बोला था, तो हमने उसको जर्मन में बोला. हमने बोला कि Dies ist VIT Community Radio 90.8 FM, मतलब That means this is VIT Community Radio 90.8 FM. और फिर बाद में हमने बोला Here is Zohyor Learning German. So Zohyoren मतलब to listen. So, you are listening to VIT Learning German show. और ich bin हिमांशु मंघानी मतलब मैं हूँ हिमांशु मंघानी. Und ich bin श्राव्या मतलब and this is श्राव्या. ओके, तो देखिए अब धीरे धीरे हमने इंट्रोडक्शन तो तुम्हें बता ही दिया है. तो आज सबसे पहले हम क्या पढ़ने वाले हैं? सबसे पहले मुझे तो सुबह ये याद आ गया कि हम होंगे कामयाब. क्यों, ऐसा क्यों? ऐसे ही, मतलब यू नो विल पावर बढ़ गया बहुत. तो तब मुझे याद आया कि भाई हमने तो अपने लिसनर्स को विल, शैल और ऐसे मॉडल वर्ब्स के बारे में तो बताया ही नहीं. तो ठीक है, आज सोचा हम आज मॉडल वर्ब्स कवर अप कर लेते हैं, यानी कि विल, शैल, लाइक, वुड, माइट, मे एंड ऑल. ओके, तो इसको बोलते हैं मॉडल वर्ब्स. चलो ठीक है, अब धीरे धीरे हम इतना आगे बढ़ चुके हैं तो अब ये इस मॉड पे आ गए हैं कि हम आज ये पढ़ेंगे. तो सबसे पहले रिवीजन करा देते हैं कि लास्ट 2 क्लासेस में हमने क्या किया. हाँ. हमने कुछ 10 रूट वर्ड्स पढ़े थे, तो वो कौन से थे श्राव्या? 10 रूट वर्ड्स? रूट वर्ड्स जैसे कि मतलब पॉजिटिव प्रोनाउन. अरे हाँ, मेरा का, माइन. भूल गए. तो फॉर हम मेरा का बोलेंगे माइन, तुम्हारा, यानी कि जब हम एक बंदे को स्पेसिफाई कर रहे हैं तब हम बोलेंगे दाइन, पर जब हम बहुत सारे लोगों को स्पेसिफाई कर रहे हैं हम यूज करेंगे यूर. ओह, कूल. तो इसको ऐसे बोल सकते हैं, आई के लिए बोलेंगे माइन और आर के लिए बोलेंगे उनसेर और यू के बोलेंगे, हाँ, यू के लिए बोलेंगे दाइन और यू ऑल के लिए बोलेंगे यूर.
हाँ, और फिर बाद में ही और इट के लिए सीन, और फिर जी के लिए बोलेंगे ईयर। ठीक सारे है, जी के लिए मतलब हाँ। फॉर्मल इनफॉर्मल जो कुछ भी हो हम ईयर ही यूज हाँ, क्योंकि जी लड़कियों के लिए भी बोलते हैं, रिस्पेक्ट के लिए भी बोलते हैं, और दे ऑल के लिए भी बोलते हैं, यानी थर्ड पर्सन प्लूरल के लिए भी बोलते हैं। जी हाँ। और फिर- कल हमने आर्टिकल्स भी किए थे, डेफिनेट और इनडेफिनेट आर्टिकल्स के लिए हम कौन सा प्रोनाउन यूज करते हैं। तो द के लिए देर दी दास, मस्कुलिन, फेमिनिन और न्यूट्रल के ऑर्डर था। और फिर ए और एन को बोलेंगे आइन। आइन में ही हम मास्कुलिन और न्यूट्रल के लिए यूज करेंगे आइन, और फेमिनिन और प्लूरल के लिए यूज करेंगे आइना। ठीक है, तो बेसिकली 10 वर्ड्स हो गए। आई के साथ माइन, यू ऑल के साथ योर, और यू सिर्फ सिंगुलर है उसके लिए डाइन, आर के लिए उनसे, ही और इट के लिए सीन, और जाय के लिए सीन नहीं साइन हिमांशु। ओके, साइन। तुम्हारा ये आई और ई का चक्कर कब चलेगा मुझे नहीं पता। अब पता नहीं, कभी तो सही होगा ही होगा। देखते सही करा देती हूँ, मैं ही सही कराऊंगी तुम्हें। जरूर। और जी के लिए बोलेंगे आयर। हाँ, ठीक है, चलो बहुत बढ़िया। तो अब मॉडल वर्ब्स के बोलते हैं। सबसे पहले बताओ कि वोलन का मतलब क्या होगा। वोलन मतलब विल। तो अच्छा ठीक है, मैं अभी आपको याद होगा कि हमने पिछले थोड़े बहुत क्लासेस के पहले हमने आपको ये बताया कि हम डिफरेंट काइंड्स ऑफ वर्ब्स यूज करते हैं और उसमें डिफरेंट केसेस होते हैं, यानी फर्स्ट पर्सन सिंगुलर, फर्स्ट पर्सन प्लूरल, ऐसे। तो वापस से हम विल यानी कि वोलन एज इन जर्मन हम ऐसे ही करेंगे। तो अभी मैं इश के लिए बोलूंगी विल, डू के लिए बोलूंगी विल्स्ट, यानी कि विल में एस टी डालो, एर जी और एस उसमें भी बोलूंगी विल। वियर के लिए बोलूंगी वॉलन, यू रूट वर्ड को कोई छेड़खानी नहीं करेंगे, याद रख लेना भाइयों। और ईयर के लिए बोलेंगे वॉल्ट, और फिर जी के लिए बोलेंगे विल। ओके, तो मतलब कुछ इसको ऐसे ही याद करें ना, क्योंकि ये ऑर्डर तो हमेशा सेम ही रहने वाला है। हाँ। क्यों ना इनको याद ही कर लें, क्योंकि इसमें थोड़ा सा चेंज है। क्योंकि हमने बोला था कि जो थर्ड पर्सन सिंगुलर है ही, शी और इट, उसमें टी लगता है, हाँ। ये हटा के, बट इस केस में नहीं है। तो ये वोलन वाला जो वर्ड है, ये मॉडल वर्ब्स को हम आपको एक पैरोडी की तरह याद करा देंगे, क्योंकि आपको ऐसे सोचना नहीं होगा कि फर्स्ट पर्सन सिंगुलर है या सेकंड पर्सन सिंगुलर। अगर आपको अपने आप ये शब्द एक जुगलबंदी में याद हैं, रटे हुए हैं, तो आप आगे चल के भी इन्वेंट कर सकते हैं, कुछ डिस्कवर कर सकते हैं किसी सेंटेंस में, और कुछ समझ सकते हैं उस सेंटेंस के थ्रू। हाँ, और लिसनर्स ने आपको ये भी बता दूं, हमने आपको पहले जब हम आपको वर्ब सिखा रहे थे, हमने आपको ये बोला कि अगर मैं लूंगी गेहन यानी टू गो, तो उसमें से मैं ईएन हटा दूंगी और मेरा गे बन जाएगा मेरा मॉडल, मतलब मेरा रूट वर्ड। सही, एकदम। पर यहाँ पे ऐसा नहीं है, मैं यहाँ पे मेरा विल का मतलब है वॉलन, बट मैं वॉल यूज नहीं कर रही हूँ, यहाँ पे मैं विल ही यूज कर रही हूँ यहाँ पे। तो इसलिए इसका मतलब ये हुआ, इन शब्दों को याद ही कर लीजिए, क्योंकि ये बहुत ज्यादा यूज होते हैं, और इसलिए आप यार हमें कामयाब होना है तो हाँ, हमें ये शब्द से सीखने पड़ेंगे। हाँ, जरूर, क्यों नहीं सीखेंगे। तो लो चलिए, आज हम विल को भी सबसे पहले स्टार्ट करते हैं। विल को वांट, विल या वांट, इन दोनों के लिए आप बोल सकते हैं वोलन, रूट वर्ड। इश के साथ लगेगा विल, डू के साथ लगेगा विल्स्ट, ईयर एस जी के साथ लगेगा विल, और वेयर जी जाय के साथ लगेगा वोलन, और आयर के साथ लगेगा वोल्ट। तो उस केस में आप आयर के साथ लगेगा यहाँ पे, चलिए ठीक है, वोल्ट। और तो इस केस में यूं भी देख सकते हैं कि दो चीज़ें अलग है, बाकी वही रूल फॉलो कर रहा है। डू के लिए हम एस टी लगाते हैं तो वो विल्स्ट है ही, और थर्ड पर्सन प्लूरल के लिए जाय होता है, तो इस केस में भी कोई छेड़खानी नहीं है, और ना ही फर्स्ट पर्सन प्लूरल के लिए। और रही बात आयर यू ऑल के लिए, तो टी लगता है, तो इसमें भी टी लगा है। तो दो केस बिल्कुल अलग हैं जो रूल को फॉलो नहीं कर रहे, जैसे कि इश का वोल नहीं है, इश का विल ही है, और एयर एस जी का भी विल ही है। हाँ, यहाँ पे बस चेंज हुआ है इश में और एर जी एस में, बाकी सब में जो हम नॉर्मल कंडीशंस लेते हैं वही है। तो देखिए, एक ये चीज भी ऑब्जर्व करी है कि अगर आप इश, एयर, एस और जी के लिए बोलेंगे, तो ये जो 6 मॉडल वर्ब्स हम पढ़ने वाले हैं, उन सब में कोई चेंज नहीं होता, चारों के लिए एक ही है। जैसे कि वोलन के लिए विल है, तो इश विल, एर विल, एस विल, जी विल। और यही अगर आप कोनन बोलेंगे तो उसका कान है, तो इश कान, एर कान, जी कान, एस कान। ठीक है, कॉनन को तो बगल में रखो, अभी पहले विल का तो क्लैरिफाई कर दो। बट ये प्रिंसिपल अच्छा है काफी, कि मतलब आप उसी ऑर्डर में तो याद कर सकते हैं जो आपके रूल है, पर मेन बेसिकली याद ये रखिए कि आई यानी कि जो फर्स्ट पर्सन सिंगुलर है और जो थर्ड पर्सन सिंगुलर है, उनके लिए एक ही यूज होगा। कहने का मतलब, एक बात बोलूं, तुम इतना ग्रामर ना तुम
जितना रटोगे उतना ही मुश्किल हो जाएगा। तुम जितना प्रैक्टिस करोगे एग्जाम्पल्स लेके उतना ही तुम्हारे लिए आसान हो जाएगा। हाँ बट ये एक बचपन में तुमने तो याद नहीं किया कि हम ए एप्पल बोलेंगे या एन एप्पल बोलेंगे, वो बस तुम सीखते रहे। मतलब हर रोज तुम दोस्तों से बात करते रहे, तो तुम्हें आया। तो वापस हम अपने जीपी, वो क्या था तुमने क्या बोला था लास्ट क्लास में, हमारा सिग्नेचर, अच्छा हमारे शो का सिग्नेचर, जीवीपी, ग्रामर, वोकैबुलरी एंड प्रैक्टिस। तो जीवीपी फॉलो करते रहिए और सीखते रहिए। हाँ बट जिससे जो पर अपन ने वॉवल्स जो पढ़े रहे थे क्योंकि हमको पता था ए ई आई ओ यू, तो उस बेस पे अपन सब लगा देते थे। हाँ, तो अब इस केस में भी मालूम है। हाँ तो इस केस में भी ये बेसिक हो सकता है कि जो इश और एयर जी एस है तो उसके लिए कोई चेंजेस, मतलब चारों के लिए एक ही वर्ड है, कोई मतलब चेंज नहीं है। तो इसलिए आपका थोड़ा मतलब याद करने का लोड कम हो जाएगा। आप मतलब देख सकते हैं कि अगर आपको इश पता है विल, तो इसका मतलब आपको एयर जी और एस का भी मतलब पता ही है कि उसके लिए क्या यूज करेंगे, विल ही यूज करेंगे। तो सबसे पहले चलिए इन दोनों केसेस को ही हम कवर करते हैं। अब सबसे पहले 6 वर्ब्स पढ़ा देते हैं और उसके बाद इश, एयर, जी, जी के लिए क्या बोलेंगे वो बता देंगे। फिर उसके बाद हम दूसरे केसेस पे आएंगे। ठीक है? तो हमने वोलन का बता दिया कि इश, एयर, एस और जी, यानी कि फर्स्ट पर्सन सिंगुलर और थर्ड पर्सन सिंगुलर के लिए विल लगेगा। तो अब सेकंड वर्ड करते हैं कोनन। कोनन का मतलब बताओ। कोनन का मतलब होता है कैन, आई कैन। सो उसके लिए हम इश, एयर, जी, एस के लिए यूज करेंगे कान, K-A-N-N, राइट, कान। ओके। और मे और अलाउ को बोलेंगे डुरफन, ज्यूरफन। और उस केस में इश के लिए और एयर, हाँ, और न्योखिन का मतलब है वुड लाइक टू। सो उसके लिए हम इश और एरजीएस के लिए यूज करेंगे म्योखे, मॉक्टे, 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 मॉक्टे यूज करेंगे। और एक और है कौन सा है जिसको हम बोलते हैं लाइक टू? लाइक टू, हाँ, मॉर्गन। नहीं, यहाँ पे सब यूजुअली कंफ्यूज हो जाते हैं। मॉर्गन का मतलब है लाइक, और जब हम बोलते हैं मॉक्टेन उसका मतलब है लाइक टू। मॉर्गन मतलब MOGEN। सो उसके लिए हम यूज करेंगे लाइक। अगर मैं बोलूंगी आई लाइक द बुक, सो मैं बोलूंगी इश माग दास बुक। और अगर मैं बोलूंगी वुड यू लाइक टू हैव समथिंग, सो वहाँ पे वुड यू लाइक टू, उस केस में मैं यूज करूंगी म्योक्टन। हाँ, तो अब वापस से मैं आपको एक और बार मॉडल वर्ब्स रिवाइज करा देती हूँ। तो ठीक है, हमने अब तक क्या सीखा था? मैं आपको ये बोलूंगी कि इश, एर, जी, एस के लिए हम कौन से वर्ब्स यूज करेंगे। तो वॉलन मतलब विल, उसके लिए हम यूज करेंगे विल। कैन के लिए हम यूज करेंगे कान, जिसका रूट वर्ड है कॉनन। और डुरफन मतलब कि मे और अलाउ, और सोलन मतलब शुड, मूसन मतलब मस्ट, मॉक्टन मतलब वुड लाइक टू, और मागन मतलब लाइक टू। तो ठीक है, सबसे पहले 7 वर्ड्स के मीनिंग याद करा देते हैं। तो मैं तुमसे बोलूंगा, तुम उसका इंग्लिश बताना कि क्या बोलते हैं। ठीक है श्राव्या, तैयार हो? 3, 2, 1, 0। वूलन, वॉलन, वॉलन मतलब विल। और कॉनन, कॉनन मतलब कैन। सोलन मतलब शुड। मॉक्टन मतलब वुड लाइक टू। मूसन मतलब मस्ट। और डुरफन मतलब मे। मागन लाइक, लाइक टू। ओके, कूल। इट्स नॉट मागन, इट्स मॉगन। ओके, तो अब ऐसे कर सकते हैं। वोलन के लिए क्या है जो हमने केसेस पढ़े हैं? विल। सोलन के लिए सोल, मूसन के लिए मूस, मॉक्टन के लिए मॉक्टे, हाँ, और डॉर्फन के लिए डार्फ, और कोनन के लिए कान, कान। ठीक है, कॉनन के लिए कान और सोलन के लिए शुड, सोल। और रही बात अब इस केस में डू पे आ जाते हैं, जो कि सेकंड पर्सन सिंगुलर है। तो उस केस में रूल वही लगेगा, ईएन हटा के एसटी लगाना है। बट एक जगह डिफरेंट है, जो कि है मोसन वाला केस, उसमें मुस्ट बोलेंगे, मूसन नहीं बोलेंगे। मुस। तो एक ही इसका एक्सेप्शन है, बाकी वही रूल है जो हमने आपको पहले बता चुके हैं कि ईएन हटाकर एसटी लगाना है। तो वोलन का हो जाएगा वोल्स्ट, कोनन का हो जाएगा कोन्स्ट, सोलन का हो जाएगा सोल्स्ट, और डुरफन का हो जाएगा डार्फ्स्ट। और फिर रही बात मॉक्टन की, तो उस केस में जाएगा मॉक्टेस्ट, और मूसन, मूसन के लिए हो जाएगा मूस, मूस्ट। ओके, कोई इसमें एक्सेप्शन नहीं है, मैं शायद गलत बोल गया। एक्सेप्शन नहीं है, क्योंकि यहाँ पे तुम एसटी लगाओ, मूस में ऑलरेडी डबल एस है, तो तुम तीसरा एस तो लगाओगे नहीं, तो इसलिए वो बनेगा मूस्ट। ओके, तो काम अपना आसान हो गया। आपने 3 केसेस पकड़ लिए सिंगुलर वाले, जिसमें फर्स्ट पर्सन सिंगुलर, थर्ड पर्सन सिंगुलर के लिए एक ही शब्द यूज करना है, जो कि रूल से थोड़ा सा अलग है। और रही बात सेकंड पर्सन सिंगुलर की, मतलब डू की, तो उस केस में हमें एसटी ऐड कर दो। वही हमारा पुराना रूल।
फर्स्ट पर्सन के लिए जो हमने वर्ड यूज किया उसके लिए एस टी ऐड कर दो, सिंपल। ठीक है, और अब थर्ड केस आ जाते हैं जो कि है हमारा थर्ड पर्सन प्लूरल और फर्स्ट पर्सन प्लूरल। जिस केस में हमने बोला था रिस्पेक्ट करते हैं तो इसके लिए कैपिटल एस लगा देंगे जी में, और अगर थर्ड पर्सन प्लूरल की बात करें तो जी है नॉर्मल, मतलब दे ऑल, और यूं बोलेंगे वेर मतलब आर, फर्स्ट पर्सन प्लूरल के लिए। तो इस केस में भी कोई टेंशन नहीं, कोई भी दिक्कत नहीं होगी। तुमने जो पहले के रूल्स पढ़ रखे हैं वही पता होने चाहिए, तो इसमें भी कोई चेंज नहीं है, और बस तुम्हें रूट वर्ड पता होना चाहिए क्या है। तो ठीक है, तो सबसे पहले रूट वर्ड भी बताओ श्राव्या, और उसको क्या बोलेंगे वो भी बताओ श्राव्या, ठीक है? याद रखिए दोस्तों, अभी हम विर और जी को पकड़े बैठे हैं और उसके लिए कोई भी रूट वर्ड में चेंज नहीं है। तो आपके पास एक अच्छा मौका है कि आप रूट वर्ड के मीनिंग्स भी जान सकें, क्योंकि अब जो यूज कर रहे हैं हम रूट वर्ड्स वो एज इट इज वाले रूट वर्ड्स हैं, कोई चेंज नहीं है, क्योंकि ग्रामर कहती है जब एकता है तो कोई चेंज नहीं है, कोई भी तुम्हें बदल नहीं सकता। एकता एंड ऑल, ओके फाइन। तो ठीक है, चलो शुरू करते हैं। अभी मैं शुरू से करती हूँ वॉलन। वॉलन मतलब विल या वांट। सो मैं इश और एस दी एस के लिए यूज करूंगी विल, डू के लिए यूज करूंगी विल्स, विर जी जी यानी कि सारे प्लूरल्स, आर एंड दे ऑल उनके लिए यूज कर, ईयर यानी कि यू ऑल उसके लिए मैं यूज करूंगी वॉल। श्राव्या ये बाद में करेंगे, अभी सिर्फ उस वाले केस को पकड़ो, विर जी और जाय वाले केस को, क्योंकि तुम्हें सिर्फ रूट वर्ड बताना और उसके मीनिंग बताना है। चलो ठीक है श्राव्या, तुम रहने दो, मैं ही स्टार्ट कर लेता हूँ, ठीक है? तो विर जी जी, विर मतलब वी, जी मतलब दे, और जी यानी कि एस जिसमें छोटा है मतलब यू विथ रिस्पेक्ट। अगर मुझे बोलना हो वी विल, यू विल और दे विल, तो मैं बोलूँगा विर वोलन, जी वोलन, जी वोलन। कॉनन के लिए बोलूँगा विर जी जी कोनन, और डुरफन के लिए बोलूँगा जिसका मतलब है मी और अलाउ। कहने का मतलब अगर मैं बोलना चाहूँ वी मे अलाउ तो विर डुरफन। अगर मैं बोलूँ शी मे अलाउ तो मैं बोलूँगा जी डुरफन, मतलब स्मॉल एस आई और ई, जी डुरफन। अगर मैं बोलना चाहूँ दे मे अलाउ तो उसके लिए बोलूँगा जी डुरफन। फ़र्क सिर्फ इतना सा है कि जो छोटा जी था, कहने का मतलब जिसमें छोटा एस था, जिसके लिए हमने बोला था शी, अगर उस छोटे एस में बड़ा एस कर दो यानी कि जी, तो वो हो जाएगा यू विथ रिस्पेक्ट, यानी अगर रिस्पेक्ट देना हो। वेरी सिंपल। चौथा वर्ड सोलन। जोलन मतलब शुड। अगर मुझे बोलना हो वी शुड तो मैं बोलूँगा विर जोलन। अगर मुझे बोलना हो शी शुड तो मैं बोलूँगा जी जोलन। ठीक है, बहुत इजी है। जो वर्ड था वो रूट वर्ड बिल्कुल चेंज नहीं हुआ, जैसा कि मैं हमेशा बोलता आया हूँ कि एकता में रहो, तो इसलिए कोई चेंज नहीं है। अब आगे बढ़ते हैं। मूसन। श्राव्य, तुमने बताया था कि म्यूजन का मतलब होता है मस्ट, तो उस केस में अगर अपन बोलना चाहें वी मस्ट तो अपन बोलेंगे विर मूजन। अगर बोलना चाहें शी मस्ट तो क्या बोलेंगे? अरे भाई बहुत सिंपल है, मतलब जी मूजन। अब आगे बढ़ते हैं। मॉकटन मतलब वुड लाइक टू। अगर बोले हम वी वुड लाइक टू तो क्या बोलेंगे? हम बोलेंगे विर मॉकटन। अगर हम बोलना चाहें शी वुड लाइक टू तो वो भी बहुत इजी है, सिंपल से बोल दो जी मॉकटन। तो अब तुम अच्छी तरह से समझ गई होगी श्राव्या, और मुझे लगता है हमारे लिसनर्स भी अच्छी तरह से समझ गए होंगे कि अगर विर जी जी वाला केस है, जो कि हम बोलते हैं एकता वाला, रिस्पेक्ट वाला, तो उसमें कोई भी छेड़खानी नहीं है, रूट वर्ड ऐसा का ऐसा ही रहेगा। तो अब मैं वापस से एक क्विक रिकैप दे देता हूँ जो हमारे लिसनर्स के लिए बहुत 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 ही अच्छा होगा। कुछ भी मैं गैप नहीं दूंगा, सीधा वर्ड बोलूँगा, उसका मीनिंग बोलूँगा और कॉन्जुगेशन बता दूंगा। ठीक है, तो स्टार्ट करते हैं। 3, 2, 1 स्टार्ट। वोलन मीन्स विल या वांट। इश विल, डू विल्स्ट, एयर एस जी विल, विर जी जी वोलन, इहर वोल्ट। सेकेंड वर्ड कोनन। कोनन मीन्स कैन। इश कान, डू कांस्ट, एयर एस जी कान, विर जी जी कोनन, इह कोंट। अब आगे चलते हैं। थर्ड वर्ड डुरफन, विच मीन्स मे और अलाउ। इश डाफ, डू डाफ्स्ट, एयर एस जी डाफ,
wir zizi durfen ihr dürft। अब हम आगे बढ़ते हैं हमारे चौथे शब्द पर, यानी कि फोर्थ वर्ड, जो कि है sollen। sollen means should, so ich soll, du sollst, es sie soll, wir sollen, ihr sollt। वंडरफुल। फिफ्थ वर्ड जो कि है म्यूजन। म्यूजन का मतलब मस्ट। I must, ich muss, you must, du musst, he, she और it must, इसको बोलेंगे sie, es muss। we must या फिर she must, उसको बोलेंगे wir sie müssen। you must, उसको बोलेंगे ihr müsst। अब आखिरी वर्ड जो कि बहुत सिंपल है, mockten, would like to, तो इसका कॉन्जुगेशन है ich mockte, du mocktest, es sie mockte, wir sie mockten, ihr mocktet। तो आशा है कि आपको अब सब समझ आ गया होगा और श्राव्या तुमको भी अच्छी तरह से समझ आ गया होगा कि मॉडल वर्ब्स क्या होते हैं और इनका यूसेज क्या है और इनका कॉन्जुगेशन किस तरह से होता है। 6 रूट वर्ड्स थे जो कि थे वोलन, कोनन, डुर्फन, जोलन, मूसन, मॉक्टन। वोलन मतलब विल और वांट, कोनन मतलब कैन, डुर्फन मतलब मे और अलाउ, जोलन मतलब शुड, मूसन मतलब मस्ट, मॉक्टन मतलब would like to। आशा करती हूँ कि हमने आज आप लोगों को बहुत कुछ सिखाया है। तो यहाँ पे हम साइन ऑफ करते हैं। मैं हूँ श्राव्या कर्रा और मैं हूँ हिमांशु मंघानी और आप सुन रहे हैं अपना फेवरेट शो लर्निंग जर्मन और ये है वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. హాయ్ హలో విఐటి, మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ వైషు. ఈ చందమామ కథల ద్వారా మంచి మంచి కథలు చెప్పడానికి వచ్చేసానండి. ఈ ఆలస్యం చేయకుండా స్టార్ట్ చేసేద్దాం. కథ నిజాయితీ. సీతాపురం అనే ఊరిలో రామయ్య కట్టెలు కొట్టుకుంటూ జీవనం సాగించేవాడు. రోజులాగానే అడవికి వెళ్ళాడు. చెరువు గట్టు మీద ఉన్న చెట్టు ఎక్కి కట్టెలు కొడుతుండగా తన చేయి జారి గొడ్డలి చెరువులో పడిపోయింది. తన జీవన ఆధారమైన గొడ్డలి నీటిలో పడిపోవడంతో రామయ్య చాలా బాధపడ్డాడు. విచారంతో ఇంటికి వెళ్లకుండా చెరువు గట్టు మీద కూర్చొని ఏం చేయాలో తెలియక ఆలోచనలో పడ్డాడు. అతని బాధ చూసిన జలదేవత నీటిలో ఎంచి బయటకు వచ్చి రామయ్యకు దర్శనమిచ్చింది. జలదేవత రామయ్య విచారానికి గల కారణం తెలుసుకొని నీటిలోకి వెళ్లి వెండి గొడ్డలి తెచ్చి రామయ్యకు ఇచ్చింది. రామయ్య ఆ వెండి గొడ్డలి తనది కాదన్నాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోనికి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటికి వచ్చింది. దానిని రామయ్యకు ఇచ్చింది. కాని రామయ్య ఆ గొడ్డలి తనది కాదు అన్నాడు. జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి మామూలు ఇనుప గొడ్డలితో బయటకు వచ్చింది. తన ఇనుప గొడ్డలిని చూసిన రామయ్య సంతోషంతో ఆ గొడ్డలి తనదే అంటూ రుణపడి ఉంటానంటూ చెప్పాడు. తన నిజాయితీని మెచ్చిన జలదేవత రామయ్యకు వెండి, బంగారం మరియు ఇనుప గొడ్డలి 3 ప్రసాదించింది. రామయ్య సంతోషంగా ఇంటికి వెళ్ళాడు. రామయ్య జరిగిన విషయాన్ని తన భార్యతో చెబుతుండగా దొంగచాటుగా సీతయ్య విన్నాడు. సీతయ్య కూడా ఆ మరునాడు రామయ్య లాగానే అడవికి వెళ్ళాడు. సీతయ్య చెరువు గట్టు మీద ఉన్న అదే చెట్టును ఎక్కి కట్టెలు కొడుతూ కావాలనే తన గొడ్డలిని నీటిలో పడేశాడు. కావాలనే గట్టు మీద కూర్చొని గట్టిగా ఏడ్చాడు. ఇది చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి సీతయ్య బాధకు గల కారణం తెలుసుకుంది. దీంతో జలదేవత నీటిలోకి వెళ్లి ఇనుప గొడ్డలితో బయటకు వచ్చింది. కాని సీతయ్య అది తనది కాదంటూ అబద్ధం చెప్పాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటకు వచ్చింది. బంగారు గొడ్డలి చూసిన సీతయ్య అది తనదే అంటూ ఆనందించాడు. నిజం తెలిసిన జలదేవత, మూర్ఖుడా, అతి ఆశ పడతావా, నిజాయితీగా బతకాలి
అంటూ కోపగించుకుంది. ఈ కథ ద్వారా మనకు ఏం తెలిసింది? అతి ఆశ పడకూడదు, ఇతరుల వస్తువులకు ఆశపడకూడదు, నిజాయితీగా ఉండాలి. అప్పుడు రామయ్యలా మనకు మంచే జరుగుతుంది. ఇంకా మంచి కథలు వినాలనుకుంటే వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. మీ వైషు. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் எப்படி பாதிப்படையுது, எதால பாதிப்படையுது, அதோட பின் விளைவுகள் என்ன அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதை பத்தி பேசுறதுக்கு நான் பாண்டிலட்சுமி, நான் சிந்துஜா, நான் பானு. சுற்றுச்சூழல் இப்ப பாதிப்பு தான் அடையுது. சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் பாதிப்பு தான் அது ஏற்படுத்துது. எப்படின்னு பார்த்தா, இப்ப மனுஷன் உணவுப் பொருளோ இல்ல வேற ஏதாவது சாக்லேட் சாப்பிடறான் அப்படின்னா அதை சாப்பிட்ட கவரை குப்பை தொட்டியில போடுறது இல்லை, எங்க சாப்பிடறானோ அங்கே போட்டுட்டு தான் போயிடுறான். இப்ப ரோட்ல போகும்போது கண்ட இடத்துல எச்சில துப்பிட்டு போயிடுறாங்க. டோன்ட் ஸ்பிட்டர் அப்படின்னு ஏதாவது போர்ட் போட்டிருந்தா கூட அதே இடத்துல தான் துப்பிட்டு போறாங்க. சுவர்ல நோட்டீஸ் ஒட்டாதீர்கள் அப்படின்னு இருந்தா கூட அங்க நோட்டீஸ் அதை ஒட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. இது எந்த விஷயம் வரைக்கும் கொண்டு போயிருக்கு அப்படின்னா, பெரிய விஷயமான ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுறது வரைக்கும் கொண்டு போயிருக்கு. மனுஷனால சுற்றுச்சூழல் பாதிப்பு தான் அடையுது. இதனால சுற்றுச்சூழலே சீர்கெடுது. சுற்றுச்சூழல்னால மனுஷனுக்கு இவ்ளோ பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே சுற்றுச்சூழல் பாதிக்கிறதுனால நிலச்சரிவு அப்படின்ற ஒண்ணு பெரிய ஆபத்தா இருக்கு. இப்போ ஒரு கட்டடத்தை கட்டணும் அப்படின்னு சொன்னா அந்த பில்டிங்கை அங்க கட்டலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹசார்ட் மேப்பிங் மூலமா பார்க்கலாம். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்ரூவ்மெண்ட் வாங்கணும், இந்த இடத்துல கட்டலாம், இந்த இடத்துல பில்டிங் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எல்லாம் வாங்காத காரணத்தினால நிலச்சரிவு ஏற்படுது. இப்ப ஏரிகள் மேலேயும் வீடு கட்டுறாங்க, மலைகள் மேலேயும் வீடு கட்டி வசிக்கிறவங்க இருக்காங்க. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நிலச்சரிவு வந்துச்சுன்னா மலை மேல வீடு கட்டி வாழ்றவங்க அந்த மலை அப்படியே ஃபுல்லாவே அழிஞ்சிடும். இதனால வீடு கட்டுற இடமும் இருக்காது. இதே மாதிரி ஏரி மேல வீடு கட்டுறவங்களை பார்த்தோம்னா அவங்க இருந்த இடம் இருக்கும், ஆனா வீடு இருக்காது. விவசாய நிலங்கள்லாம் கூட நிறைய பாதிப்பு ஏற்படுது. இப்ப நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செஞ்சுச்சா. ஆனா நிலச்சரிவை விட நில மாசுன்றது தான் ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நிலச்சரிவுங்கிறது மலை பிரதேசத்துல மட்டும்தான் நடக்கும். ஆனா நிலங்கிறது எல்லா இடத்துலயும் காமனா இருக்கிறதுனால நில மாசுபடுறது ரொம்ப பாதிப்பா இருக்கு. நில மாசு எப்படி ஏற்படுதுன்னா, ஆலை கழிவுகள், அந்த ஆலை கழிவுகள்ல இருந்து வர கெமிக்கல்ஸ் இதெல்லாம் நிலத்துல போய் கலந்துட்டு நிலம் ரொம்ப மாசடையுது. அப்புறம் நம்ம இப்ப பயிருக்கெல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்து இப்படின்லாம் நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் போடுறதுனால விளைநிலங்களும் ரொம்ப பாதிப்படையுது. இப்ப நிறைய பேர் பிளாஸ்டிக் யூஸ் பண்றாங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு அது உடஞ்சு போச்சுன்னா அப்படியே கீழே போட்டுறாங்க. பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்றாங்க, அதை அப்படியே கீழே தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. பிளாஸ்டிக் ஒரு மக்கா குப்பை. அது நிலத்துல போடுறதுனால அது அப்படியே ஒரு லேயரா அப்படியே ஃபார்ம் ஆயிடுது. அதுக்கடுத்து அந்த இடத்துல வேற எதுவுமே வளராது அப்படின்ற நிலைமை ஆயிருது. இதால விளைநிலங்கள்லாம் ரொம்ப பாதிப்படையுது. இதை தடுக்கிறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆலையில இருந்து கழிவுகள் எல்லாத்தையும் சுத்திகரிச்சு வெளியே விடணும். அப்புறம் இயற்கை உரங்கள்லாம் யூஸ் பண்ணி பயிர் பண்ணணும். அப்புறம் பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணாம இருந்தா இந்த நில மாசுபடுறத தடுக்கலாம். இப்ப ஃபேக்டரிஸ்ல இருந்து வெளிவர கழிவுனால நில மாசு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதனால நீர் மாசு கூட ஏற்படுது. தொழிற்சாலைகள், வேளாண் நிலங்கள், வேளாண் பண்ணைகள், இந்த நகரப்புற கழிவுகள் இதெல்லாம் அசுத்தமான தண்ணி தான். இது சுத்தமான தண்ணியான இந்த ஆத்துல, நீர்நிலையில, வடிகால் எல்லாம் கலக்கிறதுனால நீருடைய தரமும் நீர்ல வாழற உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது. இப்போ ஏதாவது ஒரு உயிரினம் கூட அந்த அசுத்த தண்ணியை குடிச்சதுன்னா அது செத்து போயிடும், இல்ல நிறைய நோய்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கு. இதனால புவியோட நீர்வளங்களும் பாதிப்பு ஏற்படும், நிலங்கள் பாழடைய ஆரம்பிச்சிரும். இப்ப கடல் சீற்றத்தினால சுனாமி கூட 2004 டிசம்பர் 26 அப்போ வந்தது. மண்ணு நிறைய அந்த மாதிரி தோண்டி எடுக்கிறதுனால நிலத்தடி நீர் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. இப்ப சுனாமி வந்ததுனால அது மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்திடுச்சு. இதனால மனுஷங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புன்னே சொல்லலாம்.
தொழிற்சாலையிலிருந்து வர அசுத்த தண்ணினால அவ்வளோ பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றீங்களே, ஆனா அதே ஃபேக்டரியில இருந்து சத்தம் வர்றதுனால நாய்ஸ் பொல்யூஷன், இதனால எவ்வளவோ விளைவுகள் ஏற்படுது. இப்போ ஃபேக்டரினாவே மிஷின் இருக்கும், அந்த மிஷின்ல தான் தொழிலாளர்கள் எல்லாமே வேலை செய்வாங்க. வேலை செய்யறவங்களுக்கு இயர் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அந்த ஃபேக்டரியை சுற்றி இந்த ஃப்ளாட்டு, ஹாஸ்டல், ஸ்கூல்ஸ், அப்பார்ட்மெண்ட் இதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகும். இன்னும் மேலும் இந்த ரோட்ல நிறைய வெஹிக்கல்ஸ் எல்லாம் போகும். டிராக்டர், பஸ்ஸு, கார், இந்த மாதிரி நிறைய வெஹிக்கல்ஸ் போகும். இதனால புகையும் வரும். டஸ்ட் அலர்ஜிஸ், கோல்டு, ஆஸ்துமா இதெல்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி திருவிழா டைம்லலாம் ஸ்பீக்கர்ஸ் போடுவாங்க. அந்த டைம்ல எக்ஸாம்க்கு படிக்கிறவங்க, வயதானவங்களுக்குலாம் ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் வரும், மன அழுத்தம், உறக்க இழப்பு இதெல்லாமே ஏற்படும். இப்போ வாகனங்களாலையும் ஃபேக்ட்ரிஸாலையும் நாய்ஸ் பொல்யூஷன் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதால தான் ஏர் பொல்யூஷனும் ஏற்படுது. எப்படின்னா வாகனங்கள் போகும்போது அதுலேருந்து வர ஸ்மோக்ஸ், கேஸ் இதெல்லாம் சேர்ந்து சுத்தமான காற்றில் சேர்ந்துட்டு அந்த சுத்தமான காற்று அசுத்தமாயிட்டு மாசு அடைஞ்சிருது. இதால மக்களுக்கும் டஸ்ட் அலர்ஜி வருது, மூச்சு திணறல் வருது. இதால குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. இதால இந்தியால சுமார் 5 லட்சம் பேர் இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனால கூட வருஷத்துக்கு 6 லட்சம் பேர் இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லியிருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா வாகனங்கள்லாம் சிக்னல்ல நிற்கும் போது அதை ஆஃப் பண்ணி வைக்கலாம். இதால மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்புறமா ஃபேக்டரிஸ் கூட அவுட் ஆஃப் சிட்டில வச்சா ஃபேக்டரிஸ்ல இருந்து வர ஸ்மோக் எல்லாம் கட்டுப்படுத்தினா ஏர் பொல்யூஷனை கட்டுப்படுத்தலாம். இப்போ ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் அப்படின்றத 1981 கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆக்ட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பொல்யூஷனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இப்போ தொழிற்சாலைகள்ல இருந்து வெளிவர புகையினால காத்து மாசு ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு பெரிய காரணம் அப்படின்னா ஓசோன் லேயர் தான். இந்த ஓசோன்ல ஏற்படுற இழப்பு தான் ஓசோன் ஓட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இளவேநீர் காலத்துல புவியோட முனை பகுதியில அதிக அளவு ஓசோன் இழப்பு ஏற்படுது. துருவ பகுதியில அதாவது போலார் ஓசோன்ல, மத்திய பகுதியிலையும் அதாவது மிட் லாட்டிடியூட் தின்னிங்ல ஓசோன் ஓட்டை ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமா அது அமைஞ்சிருக்கு. அட்டாமிக் குளோரின் புரோமினால தான் அந்த கண்டென்ட் இதுல அதிகமா இருக்கிறதுனால தான் ஓசோன் லேயர் ஏற்படுறதுக்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்துது. ஓசோன் மாசுனால ஏற்படுற நோய் மூச்சு நோய், இதய நோய், தொண்டை எரிச்சல், நெஞ்சு வலி, மூக்கடைப்பு இதெல்லாம் வரும். குளோரோ ஃப்ளூரோ கார்பன் CFC அதாவது இது கூட ஓசோன் லேயர் பாதிப்படைகிறதுக்கு ஒரு பெரிய காரணமா அமைஞ்சிருக்கு. சூரியன்ல இருந்து வெளிவர அந்த அல்ட்ரா வயலட் ரேஸை ஓசோன் லேயர் அப்சர்வ் பண்ணிக்கும். இதனாலதான் ஓசோன் லேயர் பெரிய பாதிப்புக்கு உள்ளாது. தோல் புற்றுநோய் கூட வரும் அப்படின்னு நம்புறாங்க. பருவநிலை மாற்றம் ஓசோன் லேயரால ஏற்படும். இப்படி ஓசோன் லேயரால மக்களுக்கு பார்த்தா ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது. இதனால சுற்றுச்சூழல் ரொம்பவும் அழிஞ்சு போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சூரியன் கிட்ட இருந்து இப்போ UV ரேஸ் அப்சர்வ் பண்றதுனால ஓசோன் லேயர் பாதிப்படையுது அப்படின்னு சொல்றாங்க. யாரும் இதை தடுக்கிறதுக்கு ஒரு தனி மனுஷனா இனிஷியேட்டிவே எடுக்கிறது கிடையாது. இப்போ இதை தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா எல்லார் வீட்லேயும் ஒரு மரம் வளர்க்கலாம். அதே மாதிரி AC, ஃப்ரிட்ஜ் இதை யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ காலேஜுக்கு வரணும் அப்படின்னா 10 பேர் காலேஜுக்கு வராங்க அப்படின்னா 10 பேருமே பைக் எடுத்துகிட்டு வராங்க. இதனால் நிறைய பொல்யூஷன் ஏற்படும், டிராஃபிக் ஏற்படும், சுற்றுச்சூழல் பாதிப்படையும். இதனால பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பஸ்ஸு, இந்த மாதிரி பஸ்ல வந்தோம்னா சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதே மாதிரி நகர்ப்புறங்களோட புறநகர் பகுதிகளில் குப்பைகளை கொட்டுறாங்க. அந்த ஒரு பகுதியை குப்பைக்காடாவே மாத்திடுறாங்க. அது பக்கத்துல நிறைய குக்கிராமெல்லாம் நிறைய இருக்குது. இந்த குப்பை காடுனால நிறைய பாதிப்பு ஏற்படுது. எந்த மாதிரினா டயரியா, டைஃபாய்டு, காலரா இந்த மாதிரி வியாதிகள்லாம் அவங்களுக்கு வருது. இப்போ நிறைய ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த குப்பை எல்லாம் தடுத்து அதை டீகம்போஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் இந்த ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. படித்தவங்களுக்கே அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. படித்தவங்க அந்த ஆக்ட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி செஞ்சாதான் அதை படிக்காதவங்களுக்கும் போய் சேரும். படித்தவங்களே இப்படி குப்பையெல்லாம் கொட்டுறதுனால அப்புறம் படிக்காதவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? குப்பையால் நிறையா இன்னமும் பாதிப்படைஞ்சிட்டே தான் இருப்போம். இப்போ குப்பையெல்லாம் தடுக்கிறதுக்கு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை ரீசைக்கிள் பண்ணோம்னா இப்போ வேஸ்ட் பேப்பர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணி திரும்பியும் யூஸ் பண்ணலாம். இப்போ ரீயூஸ் பண்ணி அதை வேல்யூபிள் பொருளாக மாற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது ரெடியூஸும் பண்ணிக்கலாம். ஜூட் பேக்ஸ், பேப்பர் பேக் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் யூஸ் பண்ணால் சுற்றுச்சூழல் பாதிப்படையாமல் இருக்கும், பொல்யூஷனும் கண்ட்ரோல் ஆகும். இப்படியே சொல்லிட்டு இருந்தா அப்புறம் யார் தான் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது? அப்புறம் மக்களோட நிலைமை, எல்லாரோட நிலைமையும் அப்புறம் கேள்விக்குறியாதான் போயிடும்.
இப்போ நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. 1986ல பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு. அதில் வந்து சுற்றுச்சூழலோட தரத்தையும் எப்படி பொல்யூஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி குறைக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1989ல ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட் ரூல்ஸ், அதாவது எப்படி டேஞ்சரஸான வேஸ்ட் எல்லாம் வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ பயோகெமிஸ்ட்ரி இந்த மாதிரி குரூப் எடுத்தா இப்போ சயின்ஸ் படிச்சவங்க வந்து இப்போ ஆசிட் அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி லேப்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட அதை இது பண்ணிட்டு அப்படியே வெளியில அந்த வேஸ்ட்டை போட்டுருவாங்க. அது ஆசிட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கறதுனால மக்களுக்கு வந்து அதை அப்படியே போட்டு போனா ஒரு தீங்கை தான் விளைவிக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான சப்ஸ்டன்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத அந்த ரூல்ல சொல்லியிருப்பாங்க. 1998ல பயோமெடிக்கல் வேஸ்ட் ரூல்ஸ், அதாவது எப்படி ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் எல்லாம் வந்து எப்படி ஒழுங்கா அதை ஹேண்டில் பண்றது, எப்படி அதை டிஸ்போஸ் பண்றது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப காய்கறி வெட்டினா கூட அந்த வேஸ்ட் வந்து வெளில கொண்டு போய் கொட்டி அது மக்கும் குப்பையா ஆக்கிறதுக்கு அதை வந்து செடிக்கு போட்டா கூட அது வந்து உரங்களா மாறிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா வீட்லயே செடி மரங்கள் அதெல்லாம் வளர்க்கணும். அப்படி செடி மரங்கள் அதெல்லாம் வளர்த்தா வீட்லயே ஒரு மரம் வளர்த்தா மாதிரியும் இருக்கும், சுற்றுச்சூழலை பாதுகாத்தா மாதிரியும் இருக்கும். இப்ப அதனால இளைஞர்கள்லாம் என்ன பண்ணணும்னா வீட்லயே மரம் வளர்க்கறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து எடுக்கணும். இப்ப வீட்லயே வந்து பெரியவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் இனிஷியேட்டிவா எடுத்தாதான் அவங்கள பார்த்து பிள்ளைங்களும் எடுப்பாங்க. அது மூலம் சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு வந்தா மாதிரி இருக்கும். அதனால ஒவ்வொருத்தரும் வந்து மரம் வளர்க்க ஆரம்பிப்பாங்க. இதனால வந்து சுற்றுச்சூழல் பாதிப்படையாம இருக்கும். இப்படிலாம் ஆக்ட் இருக்குது அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அதன்படி நடக்கணும். மனுஷன் மட்டும் பாதிக்கல, இதனால தாவரங்கள், விலங்குகள் இது எல்லாமே தான் வந்து பாதிக்குது. உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்கு வைல்ட் லைஃப் ஆக்ட் இருக்கு. 1972ல வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ரூல்ஸ், அதே மாதிரி 1973ல அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து 1991ல ப்ரொடெக்ஷன் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆக்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி 1980ல ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ், கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், இந்த மாதிரி மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. நம்ம சுற்றுச்சூழலை வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும், மரத்தை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆக்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. இப்போ ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பற்றிலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ ஃபாரஸ்ட்டை யாருமே கன்சர்வ் பண்ணுறது இல்லையே, எல்லாரும் மரங்களை வெட்டிட்டு தான் இருக்காங்க, இன்னும் காட்டை அழிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. காட்டை ஏன் அழிக்கிறாங்க? நம்ம தேவைக்காக தான் அழிக்கிறாங்க. மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு, டெக்னாலஜிலாம் நிறையா வளர்ந்துட்டு, இதனால நம்மளுக்கும் நிறைய ஃபர்னிச்சர்ஸ் தேவையா இருக்கு. இது மாதிரி நிறைய பொருட்கள்லாம் காட்டுல இருந்து கிடைக்கிறதுனால மரத்தை அழிச்சுக்கிட்டே வராங்க. ஆனா அதை தேவைக்கு அதிகமா அழிக்கிறாங்க. அதனால விலங்குகளுக்குலாம் ரொம்ப பாதிப்பா இருக்கு. அதனால விலங்குகளும் அதோட இருப்பிடத்தை விட்டுட்டு ஊருக்குள்ளெல்லாம் வந்துடுது. இதால நம்மளுக்கும் பாதிப்படையுது. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா நியூஸ்ல எல்லாம் கூட சொல்றாங்க, யானைகள்லாம் ஊருக்குள்ள வந்து அந்த விளைநிலங்கள்லாம் நாசம் பண்ணிடுது, புலிகள்லாம் வந்து மக்களை கொண்டுருது அப்படின்லாம் சொல்றாங்க. இதனால காட்டை அழிக்காம இருக்கணும். அப்பதான் விலங்குகளுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது, சுற்றுச்சூழலும் பாதிப்படையாம இருக்கணும். மனுஷங்களால மட்டும்தான் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. விலங்குகள்னால கூட இப்ப பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு கூட பாதிப்பு ஏற்படுது. இப்போ ஃபேக்டரிஸ்ல இருந்து வெளிவர புகை வந்து ஏர் பொல்யூஷனை ஏற்படுத்துது. இதனால வந்து ஒரு ஆசிட் ரெயின் ஆகிறதுக்கும் காரணமா இருக்கும். இப்ப அந்த ஆசிட் ரெயின் வந்து மனுஷங்களுக்கோ இல்ல மத்த உயிரினங்கள் மேலேயோ படும்போது அது வந்து அந்த உயிரினங்களுக்கும் மனுஷங்களுக்கும் தான் பாதிப்பு ஏற்படுறதுனால நிறைய நோய்கள் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. மழை வர நேரத்துல இடியெல்லாம் இடிச்சு கேபிள் ஒயர்லாம் கட் ஆகி தண்ணி ஆத்து குளம் அதெல்லாம் வந்து தேங்கி இருக்கிற இடத்துல வந்து அது கேபிள் ஒயர் கட்டாயி விழும்போது அதுல போயிட்டு வர மக்களுக்கு தான் அங்க வந்து பாதிப்பு ஏற்படும். இதனால மனிதர்களுக்கு வந்து உயிர் ஆபத்து கூட ஏற்படலாம். இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா விளையும் பொருள்னால கூட பாதிப்பு. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நீர் தான். இதனால நீர் மாசே ஏற்படும். எப்படின்னா நம்ம வீட்லயே கூட வந்து கீரை வெண்டைக்காய் எல்லாம் வந்து வாங்குறாங்க. அது வந்து அந்த காலம் மாதிரிலாம் சுத்தமா இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப இதெல்லாம் போட்டு கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து போடுறாங்க. இதனால நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து நிறைய நோய்கள் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா உலக அளவில் இருக்கிற தண்ணீர்ல வந்து 0.01% தான் வந்து குடிநீர் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இப்ப அசுத்த தண்ணியா போயிடுச்சுன்னா அப்புறம் நிலைமை என்னதான் ஆறுது? இப்ப இதெல்லாம் தடுக்கிறதுக்கு கூட நிறைய ஆக்ட்ஸ் வந்திருக்கு. 1974ல பாத்தீங்கன்னா பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் இருக்கு. இது மூலமா நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வாட்டர் பொல்யூஷனை வந்து தடுக்கலாம், அப்புறம் நீரோடைய தரத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. 1956ல வந்து ரிவர்ஸ் போர்டு ஆக்ட் இருக்கு. இதனால வந்து ஒரு ரிவர் போர்டை வந்து நம்ம செட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஏதாவது தண்ணி பிரச்சனை அப்படின்னா கூட அங்க இருக்கிற வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். தண்ணீர் பற்றாக்குறை பற்றி அவங்க அவ்வளோ சொன்னாங்க. இந்த தண்ணியை எப்படி தான் சேகரிக்கிறது? இப்போ வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் வந்து எடுத்துட்டு வந்தாங்க 2004ல். இதனால நிலத்தடி நீர் வந்து அதிகமாச்சுன்னா தண்ணீர் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு தெருவுக்கு 10 வீடு இருந்துச்சுன்னா அதில் 8 வீட்டில் வந்து போர்வெல் போடுறாங்க. இதனால வந்து நிலம் வந்து வறட்சி ஆயிடும்.
இதனால வந்து எர்த்குவேக்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஆலை கழிவு, வீட்டு கழிவு அப்படின்னு சொல்லிட்டு 2 கழிவா பிரிக்கிறாங்க. இதுல வந்து ஆலை கழிவு வந்து ரொம்ப நச்சுத்தன்மை அதிகமான கழிவு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் எல்லாம் சொல்றாங்க. கடல்ல கொட்டப்படுற கழிவு எல்லாமே வந்து மீன்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது. அதே மாதிரி கடல் தண்ணி, கடல்ல கொட்டப்படுற கழிவு எல்லாமே வந்து மீன்களையும் பாதிக்குது. அதே மாதிரி கடலோட தன்மையும் கெட்டு போகுது, சுற்றுச்சூழலையும் அசுத்தப்படுத்துது. இப்போ கடலுங்கிற ஒரு பெரிய விஷயத்துக்கு போயிட்டீங்களே, ஆனால் வீட்டு பக்கத்தில் இருக்க கழிவுகள்லாம் குளம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆறு இதிலெல்லாம் போய் கலந்துருது. இதால் மக்கள் அதை குடிக்கிறதுனால மக்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. மக்களுக்கு நிறையா ஜுரம், கால்ரா இது மாதிரிலாம் நிறையா வந்துடுது. இப்போ கார்பன் டை ஆக்சைடால் கூட ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. கார்பன் டை ஆக்சைடு இப்போ ரொம்ப நிறைய வர்றதுனால புவி தட்பவெப்பமே மாற்றம் அடையுது. அப்புறம் வளிமண்டலத்தில் இந்த கார்பன் டை ஆக்சைடு நிறையா சேர்ந்துடுறதுனால பெருங்கடல் நீர் வந்து ஆசிடாக மாறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதால் கடலை சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் ரொம்ப மாசடைஞ்சிருது. இதால் கடலுக்கும் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. கடலில் கப்பலில் ஆயில்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஆயில்லாம் சிந்திட்டு ஓஷனில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ்லாம் ரொம்ப பாதிப்படையுது. கடலே ரொம்ப மாசடைஞ்சிருது. அணுமின் நிலையங்கள் வழியாக நம்மளுக்கு நிறைய மின்சாரம் கிடைக்குது. இப்போ வந்து மின்சாரத்தை வந்து நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறாங்க. இதனால வந்து பவரை நம்ம சேவ் பண்ணணும். இப்போ சோலார் எனர்ஜி, சூரியன் மூலயமா கிடைக்கிற அந்த கதிர்வீச்சில் வந்து நம்ம தண்ணியை வந்து காய வச்சுக்கலாம். இதனால பவரும் சேவ் பண்ண முடியும். நம்மளால பவர் சேவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து அவேர்னஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ லிஃப்ட்டில் நம்ம போகிறோம், ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இருக்கிறதுக்கே வந்து நம்ம லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் வந்து ஒரு 5th ஃப்ளோர் 8th ஃப்ளோர் அப்படின்னாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இருக்கிறதுக்கே லிஃப்ட் யூஸ் பண்ணால் இதனாலலாம் வந்து பவர் நிறைய வேஸ்ட் ஆகுது. இதனால நம்ம பவரை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணணும். பொல்யூஷனை தடுக்கணும். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா டஸ்ட் கலெக்ஷன் சிஸ்டம் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதால் ஏர் பொல்யூஷனை கட்டுப்படுத்தலாம். அப்புறம் சீவேஜ் ட்ரீட்மெண்ட், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் வச்சு வாட்டர் பொல்யூஷனை தடுக்கலாம். அப்புறம் பொதுமக்கள் குப்பை கொட்டுறதை நிறுத்தணும். அப்புறம் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இடத்துல அப்படியே வச்சு எரிச்சிடுறாங்க. இதெல்லாம் எரிக்கும் போது காற்று ரொம்ப மாசடையுது. இதெல்லாம் தடுக்கணும். அப்புறம் கழிவு நீரெல்லாம் தேங்க விடாமல் அதை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ சொல்லுவாங்க, ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி இன்னைக்கே செய்ய ஆரம்பிச்சோம்னா பொல்யூஷனை தடுக்கலாம், சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இப்போ கவர்மெண்ட்ஸ் நிறைய ஆக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கு. இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வச்சுக்கணும். இதுவரை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது காரசாரம் நிகழ்ச்சி. சுற்றுச்சூழல் பாதிப்போட நன்மைகள் தீமைகள் பத்தி பேசிட்டு இருந்தோம். அடுத்து வேற ஒரு புதிய காரசாரம் நிகழ்ச்சியில சந்திப்போம். இது விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். நேர்கள் இனி கேட்கலாம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 காட்பாடி அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளி மாணவிகள் வழங்கும் பள்ளிக்கூடம். காட்பாடி அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளி மாணவிகளாகிய நாங்கள் சிறப்பு நிகழ்ச்சியினை விஐடி பண்பலை வாயிலாக உங்களுக்கு வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக தமிழ் மொழியின் பெருமையை போற்றவும் வாழ்த்தவும் வருகிறார்கள் எம் பள்ளி மாணவிகள். வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வானமலர்ந்த அனைத்தும் மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வானமலர்ந்த அனைத்தும் மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே.
நம் தமிழ் மொழிக்குத்தான் எத்தனை சிறப்பு! பாலினும் தேனினிது, தேனினும் அமுதினிது, அமுதினும் இனிது நம் தமிழ் மொழி என்றோ. கேட்க கேட்க செவிகளுக்கு இன்பம் கிடைக்கிறது. குழந்தை பருவம் அத்துணை இனிமையானது. குழந்தைகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? என் பெயர் நந்தினி. காட்பாடி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கவிதை வாசிக்க வந்துள்ளேன். நல்ல பிள்ளை என்ற பெயர் நிலைத்திட வேண்டும். நல்லொழுக்கன் தன்னையே கடைபிடித்தல் வேண்டும். இளமையிலே கல்விதனை கற்றிடல் வேண்டும். இன்முகத்துடனே பழக அறிந்திடல் வேண்டும். தெளிவுடனே ஏடுகளை படித்திடல் வேண்டும். தேர்ந்த கல்வி கொள்ள நாளும் விரும்பிட வேண்டும். வைகரையில் துயிலெழுந்து படித்திட வேண்டும். மெய் வளர விளையாடி தீர்த்திட வேண்டும். இனிய சொல்லை மட்டும் இயம்பிட வேண்டும். இயன்றவரை அடுத்தவர்க்கு உதவிட வேண்டும். தாய் தந்தையே நம் தெய்வம் என உணர்ந்திடல் வேண்டும். தாய் நாட்டின் சிறப்புதனை போற்றிட வேண்டும். அறிவு தந்த ஆசானை வணங்கிடல் வேண்டும். அன்பினாலே உலகன் தன்னை ஆளவும் வேண்டும். நமது நாட்டை என்றும் நாம் போற்றிட வேண்டும். நன்மையான செயல்கள் மட்டும் செய்திடல் வேண்டும். கடமையை தவறாமல் செய்திடல் வேண்டும். காரியத்தில் என்றும் உறுதி வேண்டும். கனிவு கொண்ட நெஞ்சம் இருந்திட வேண்டும். கருணை ஒளி கண்களில் திகழ்ந்திட வேண்டும். ஒற்றுமை பயிரை வளர்த்திட வேண்டும். ஒப்புயர்வற்றவர்களையே என்றும் சார்ந்திடல் வேண்டும். நன்றி. ஆஹா, அருமையான கவிதை. இவர் இப்போது கூறியது போன்று நாம் கடைபிடித்து வாழ்க்கையில் முன்னேற இன்று முதல் உறுதி கொள்வோம். இனி இந்த குழந்தைகளின் நாயகனை குறித்து சில கருத்துக்களை கேட்போம். என் பெயர் மோனிஷா. நான் காட்பாடி அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் குழந்தைகளின் நாயகன் நேரு அவர்களை பற்றி சில கருத்துக்களை கூற விழைகிறேன். அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் ஔவையார். மானிடராய் பிறந்தாலும் சிறப்புற வாழ்தல் அதினும் அரிது. ஆம், நவம்பர் 14 குழந்தைகள் தினம். குழந்தைகள் தின நாயகன் ஜவஹர்லால் நேருவை பற்றி பேச வந்துள்ளேன். சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர், இந்தியாவின் ஒளிவிளக்காக திகழ்ந்த மாந்தருள் மாணிக்கம், நம்மால் நேரு மாமா என அன்பாக அழைக்கப்படும் தலைவர். பாருக்குள்ளே நல்ல நாடாகிய நம் பாரத நாடு ஆங்கிலேயனிடம் அடிமைப்பட்டிருந்த காலத்தில் ஆள வந்த ஆங்கிலேயனை எதிர்த்து சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்று அதன் பிடரியை உலுக்கிய தன்னலமற்ற தியாகிகள் பலர். தன் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் ஈந்து அரும்பாடுபட்டு நமக்கு விடுதலை வாங்கி தர தம் இன்னுயிரையும் ஈந்தனர். அப்படி நாட்டுக்காக நற்பணிகள் பலவற்றை செய்த தியாகிகளின் பெயரும் புகழும் என்றும் இப்புவியில் நிலைத்திருக்கும். இப்படி அரும்பாடுபட்ட தலைவர்களை எப்படி மறப்போம்? மறந்தால் எப்படி இந்தியன் ஆவோம்? பண்டித நேரு வெண்மையான ஆடை உடுத்துவார். ரோஜா மலரை சட்டையில் அணிவார். அவரின் உள்ளமும் மலரை போன்றே மென்மையை உடையது. அவரின் உள்ளத்தில் குழந்தைகளுக்கு தனி இடம் உண்டு. குழந்தைகளிடம் கொண்டிருந்த பற்றின் காரணமாகத்தான் தமது பிறந்த நாளை குழந்தைகள் திருநாளாக கொண்டாடுமாறு கூறினார். அவரை போலவே எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கும் ஆற்றல் மாணவர்களாகிய நீங்கள் எல்லோரிடமும் அன்பு கொள்ள வேண்டும். அறிவாற்றலுடன் சிறந்து விளங்க வேண்டும். தீய எண்ணத்தை வேரோடு சாய்த்தல் வேண்டும். குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்படைய வேண்டுமெனில் நேரு போன்ற ஆன்றோர்களின் வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்களே இந்தியாவின் வருங்கால தூண்கள் என்று நேரு கூறியது போல் நாமும் அவர் காட்டிய வழியில் நம்மால் இயன்றவரை தொண்டாற்றி பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்திட வேண்டும். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்ற பாரதியின் பொன்மொழிகளுக்கேற்ப நாடு உனக்கு என்ன செய்தது என்று எண்ணாமல் நாட்டிற்கு நீ என்ன செய்தாய் என்று எண்ணி கென்னடின் மேற்கோளை சொல்லி எழுந்து வா இந்தியனே, அடிமைப்பட்டிருந்த தேசத்தின் வளர்ச்சியை கண்டு அகிலமும் நடுங்கட்டும். இந்தியன் என்ற பெயரை கேட்டாலே அண்டமும் அதிரட்டும். வாழ்வதும் ஒரு முறை, சாவதும் ஒரு முறை, நம் தாயகம் காப்பதே நெறிமுறை என்றுணர்ந்து இந்தியன் என்று பயணிப்போம். நன்றி, வணக்கம். ஒரு நாட்டின் வளம் இயற்கை வளம் மட்டுமல்ல, குழந்தைகளின் நலனையும் சார்ந்துள்ளது இல்லையா? குழந்தைகளை யாருக்குத்தான் பிடிக்காது? இறைவனை விரும்பாத நாத்திகர்கள் கூட உண்டு. ஆனால் மழலையை விரும்பாத மனிதர்கள் மண்ணில் இல்லை. வாருங்கள், நேரு அவர்களை குழந்தைகள் கொண்டாடுவதை பார்ப்போம். வெண்புறா வெண்புறா நேரு மாமா வெண்புறா, வெள்ளை குல்லாய் வெள்ளை சொக்காய் போட்டிருப்பார் என்றுமே. வெண்புறா வெண்புறா நேரு மாமா வெண்புறா,
வெள்ளை சொக்காய் வெள்ளை சொக்காய் போட்டிருப்பார் என்றுமே. அழகு மலர் ரோஜாவை தான் சட்டையில் அணிந்து மகிழ்ந்தவர், அடிமை தலையை அகற்றிடவே அல்லும் பகலும் உழைத்தவர். அழகு மலர் ரோஜாவை தான் சட்டையில் அணிந்து மகிழ்ந்தவர், அடிமை தலையை அகற்றிடவே அல்லும் பகலும் உழைத்தவர். நவம்பர் மாதம் 14 நாளில் பாரத மண்ணில் உதித்தவர், பண்பும் பணிவும் ஒரு சேர பாரில் என்றும் நிலைத்தவர். நவம்பர் மாதம் 14 நாளில் பாரத மண்ணில் உதித்தவர், பண்பும் பணிவும் ஒரு சேர பாரில் என்றும் நிலைத்தவர். தேசத்தந்தை காந்தி மகான் தேடிக் கண்ட ஒரு தலைவர், பாசத்துடனே குழந்தைகளை பார்க்கும் நல்ல மனிதர். தேசத்தந்தை காந்தி மகான் தேடிக் கண்ட ஒரு தலைவர், பாசத்துடனே குழந்தைகளை பார்க்கும் நல்ல மனிதரவர். நமது மண்ணை காப்பாற்ற வீறு கொண்டே எழுந்திட்டார், காந்தி தாத்தா கூட நின்று சுதந்திரத்தை வாங்கிட்டார். நமது மண்ணை காப்பாற்ற வீறு கொண்டே எழுந்திட்டார், காந்தி தாத்தா கூட நின்று சுதந்திரத்தை வாங்கிட்டார். உலக மக்கள் அனைவருக்கும் பிடித்த நல்ல தலைவராம், குழந்தைகளை பார்த்துவிட்டால் இனிக்க இனிக்க பேசுவார். உலக மக்கள் அனைவருக்கும் பிடித்த நல்ல தலைவராம், குழந்தைகளை பார்த்துவிட்டால் இனிக்க இனிக்க பேசுவார். சொத்து சுகம் வைத்திருந்தும் தேசம் காக்க வந்திட்டார், தனது சொத்தை தேசத்திற்கே வாரித்தானே தந்திட்டார். சொத்து சுகம் வைத்திருந்தும் தேசம் காக்க வந்திட்டார், தனது சொத்தை தேசத்திற்கே வாரித்தானே தந்திட்டார். குழந்தைகளே குழந்தைகளே நேரு புகழ் பாடுங்கள், அவரது இனிய பிறந்த நாளை அழகாய் கொண்டாடுங்கள். குழந்தைகளே குழந்தைகளே நேரு புகழ் பாடுங்கள், அவரது இனிய பிறந்த நாளை அழகாய் கொண்டாடுங்கள். குழந்தைகளே, நேருவின் புகழ் பற்றிய பாடல் இனிமையாக இருந்ததா? ஆசியாவின் ஜோதி, ரோஜாவின் ராஜா, சமாதான வெண்புறா, நவீன இந்தியாவின் சிற்பி, சாச்சா நேரு என்று எத்தனை பெயர் நம் நேருவுக்கு. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவின் எதிர்கால தூண்கள் குழந்தைகள்தான் என்று கூறுகிறார். அவர் குழந்தைகளுக்கு கூறிய அறிவுரைகளை கேட்போம். வணக்கம், என் பெயர் கமலி. நான் காட்பாடி அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளியிலிருந்து வருகிறேன். நேரு குழந்தைகளுக்கு கூறிய அறிவுரை என்ன தெரியுமா? இதோ கூறுகிறேன். ஒரு குழந்தை நேருவின் சட்டையில் ரோஜாவை அணிவித்ததிலிருந்து எப்போதுமே தனது மேல் அங்கியில் ரோஜா அணிவதை வழக்கமாக கொண்டார் ரோஜாவின் ராஜா. அவரது பிறந்த நாளான நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினமாக சிறப்பிக்கப்படுகிறது. குழந்தைகள் பூந்தோட்டத்தில் உள்ள மொட்டுக்கள் என்று அவர் வர்ணித்தார். நாட்டின் எதிர்காலம் குழந்தைகள் கையில் தான் இருக்கிறது என்று அவர் அடிக்கடி கூறுவார். குழந்தைகளுக்கு பாதுகாப்பான அன்பான சூழ்நிலை அமைய வேண்டும் என்று விரும்பினார். குழந்தைகள் அவரை நேரு மாமா என்றே அன்புடன் அழைத்தனர். குழந்தைகளிடம் ஆண் மற்றும் பெண் என்ற பேதம் பார்க்க கூடாது என்று கூறினார். நேரு மிகச் சிறந்த பேச்சாளர். த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா மற்றும் ஆட்டோபயோகிராஃபி என்னும் அவரது புத்தகங்கள் உலக புகழ் பெற்றவை. அவர் குழந்தைகளுக்கு எழுதிய கடிதத்தில், குழந்தைகளுடன் நான் இருப்பதை விரும்புகிறேன், அவர்களுடன் பேச விரும்புகிறேன், ஏன் விளையாடவும் விரும்புகிறேன். அப்படி விளையாடும் போது நான் வயதானவன் என்பதை மறந்து விடுகிறேன். குழந்தை பருவம் மாறி நீண்ட காலம் ஆகிவிட்டது என்பதையும் மறந்து விடுகிறேன். ஆனால் நான் எழுத உட்காரும் போது என் வயதும் தூரமும் குழந்தைகளாகிய உங்களிடம் இருந்து என்னை பிரித்து விடுகின்றன. வயதானவர்கள் இளையோருக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கும் பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று எழுதியிருந்தார். குழந்தைகள் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு அனைவராலும் நேசிக்கப்படும் வெள்ளை உள்ளங்கள். இவர்களுக்காக உலகம் முழுவதும் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி சர்வதேச குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. 1959ஆம் ஆண்டு முதல் நவம்பர் 20ஆம் தேதியை குழந்தைகளுக்கான தினமாக உலகமே கொண்டாடினாலும் இந்தியாவில் மட்டும் குழந்தைகள் தினம் நவம்பர் 14. காரணம், நம் நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். நேரு மாமா பிறப்பதற்கு முன்பே ரோஜா பூ இருந்தது. நேரு மாமா மார்பில் அதனை சூடிக்கொண்டதும் ரோஜா பூக்களின் ராஜா என்று அது பெருமை கொண்டது. ஆனால் இன்றோ அது வாடுகிறது. ரோஜா மலர் வாடிடுதே நேரு இல்லாமல். குழந்தை மனதை அவரும் கொண்டு வாழ்ந்து வந்தார். குழந்தை நலமே நாட்டின் வளமென உறுதி கொண்டார். நாட்டையே கோவிலாய், நாட்டு மக்களையே உயிராய் நினைத்தார். அகில உலகம் போற்றும் மாசிய ஜோதியானார். உலகமே வியந்து போற்றும் உன்னத தலைவரானார். நவீன இந்தியாவின் சிற்பியாய் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களை போற்றுவோம், அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவோம்.
வாழ்க பாரதம், வளர்க வையகம். குழந்தைகளே, உங்களுக்கு இன்னொரு செய்தியை கூறுகிறேன். சர்க்கரைன்னா பொதுவா இனிப்பு, ஆனா அதுதான் கசப்பா மாறிடுச்சே. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பது போலத்தான் ஆகிவிட்டது நம்முடைய இன்றைய உணவு பழக்கம். சிறியவர் முதல் பெரியவர் வரை வயது வித்தியாசமின்றி இந்த நோய் ஏற்படுகிறது. குழந்தைகளாகிய நாம் இன்றைய தினத்தில் நாட்டு மக்களுக்கு ஏதேனும் நன்மை செய்ய வேண்டும். சர்க்கரை வியாதியை குறித்து ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வில்லுப்பாட்டு இசைக்க வருகிறார்கள் எங்கள் பள்ளி மாணவிகள். இந்த வில்லுப்பாட்டு நமக்கெல்லாம் ஒரு பெரிய படிப்பினையே தருகிறது. இந்த நிகழ்ச்சியை நடத்தும் விஐடி குழுவினருக்கும் இங்கு வந்திருக்கும் பார்வையாளர்களுக்கும் எங்களது வந்தனம், வணக்கம், நமஸ்தே, ஸ்வாகத். என்ன தோழி, ஒரு வாரமா ஆளையே காணோம்? ஆமா, நேத்து பள்ளிக்கூடத்துக்கு கூட வரலையே. எங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் வரல. ஆமா, உங்க தாத்தாவுக்கு என்ன ஆச்சு? எங்க தாத்தாவுக்கு சக்கர வியாதி, ரத்த கொதிப்பு மற்றும் இதய நோய் வந்துடுச்சு. ஆமா, உங்க தாத்தா இப்ப எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, எப்ப பார்த்தாலும் மது குடிச்சுக்கிட்டு புகை பிடிச்சுக்கிட்டு கண்டதையும் தின்னுக்கிட்டு சக்கரை நோயால வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயோ பாவம். Hello friends, I am sing song, sugar song, sad song. Why the sugar, sugar, sugar D? Why the sugar, sugar, sugar D? White color rice, rice, make life black. Mouth always eat, eat, make diabetes come. Why the sugar, sugar, sugar D? Come, come, oh sugar come. Life reverse gear, gear. Blood full of sugar, sugar. Heart kidney damage, damage. Why the sugar, sugar, sugar D? Ice கூட போச்சு, போச்சு. காலம் போயே போயாச்சு. This is song for you all. We have the choice. Why the sugar, sugar, sugar D? ஆமா, உங்க தாத்தா இப்ப வீட்ல இருக்காரா இல்ல ஆஸ்பத்திரியில இருக்காரா? ஆஸ்பத்திரியில தான் இருக்காரு. எந்த ஆஸ்பத்திரியில இருக்காரு? சிஎம்சி ஆஸ்பத்திரியில தான் இருக்காரு. இன்னும் ஏன் உங்க தாத்தாவுக்கு குணமாகல? அது ஒரு பெரிய கதை, ஒவ்வொன்னா சொன்னா நீ சோர்ந்தே போயிடுவ. சரி, ஆர்வத்தோட கேக்குறதுனால நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சக்கரை நோயை பத்தி சொல்றேன். சரி சரி, உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு பிடிக்கும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? காலை எழுந்தவுடன் பீட்சா, மாலை முழுதும் போண்டா பஜ்ஜி என்று பழக்கப்படுத்தி கொண்டோம் நாமே. எனக்கு பிடிச்ச பீட்சா, போண்டா, பஜ்ஜி எல்லாம் இந்த பாட்டுல வருதே. ஆமா ஆமா, நல்லா பிடிச்சது போ உனக்கு. இப்படிதான் தொலைக்காட்சியும் கணினியும் பார்க்க வைத்து இளம் வயது மாணவர்களுக்கு கூட சிப்ஸையும் நொறுக்கு தீனியும் கொடுத்து உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தால் உடற்பருமன் என, சக்கர வியாதி என எல்லா வியாதியும் வரும். ஆமா ஆமா, எல்லா வியாதியும் வரும். என்னம்மா இப்படி சாப்பிடுறீங்களேமா, என்னம்மா இப்படி சாப்பிடுறீங்களேமா. ஈரைய தினமும் சேர்த்துக்கோங்கம்மா. சிறுதானியத்தை நீங்க மறந்துட்டீங்களேமா. மருந்த உணவா சாப்பிடுறீங்களேமா. உணவ மருந்தா மாத்திடுங்கம்மா. என்னம்மா உங்களுக்கு புரிஞ்சதாமா? என்னம்மா இப்படி சாப்பிடுறீங்களேமா. சிப்ஸையும் சாப்பிட்டா என்ன கெடுதல்? சிப்ஸையும் திருப்பி திருப்பி கொதிக்கிற எண்ணெயில போடுறாங்க, அதனால அது நம்ம உடம்புக்கு கெடுதலை விளைவிக்குது. சக்கரை நோய் வரும்னு சொல்றியே, சக்கரை சாப்பிட்டாதான் சக்கரை நோய் வருமா? நான் கூட எங்க அம்மாக்கு தெரியாம சக்கரையே திருடி திருடி தின்னுவேன். எனக்கு கூட பால்கோவானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜாங்கிரினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பூந்தினா ரொம்ப பிடிக்கும். சக்கரை சாப்பிட்டா மட்டும் சக்கரை நோய் வரதில்ல. அளவுக்கு அதிகமா சாப்பிட்டாலும், மது குடிச்சாலும், புகை பிடிச்சாலும், கண்டதையும் தின்னாலும் சக்கரை வியாதி வரும். சில பேருக்கு கால் அடிபட்டா காலையே எடுக்கணும்னு சொல்றாங்களே. ஆமா, சக்கரை வியாதி வந்தா காலை பத்திரமா பாத்துக்கணும். செருப்பு கடிச்சு காலையே எடுத்தவங்களும் இருக்காங்க. அதனால எங்க அடிபட்டாலும் டாக்டர் கிட்ட தான் போய் பாத்துக்கணுமே தவிர நாமாவே வைத்தியம் செஞ்சுக்க கூடாது. ஆமா ஆமா, நாமாவே வைத்தியம் செஞ்சுக்க கூடாது. சக்கரை வியாதி வந்தா கண்ணை டெஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இதயம் போன்ற மற்ற உள்ளுறுப்புகளை பத்திரமா பாத்துக்கணும். ஆமா ஆமா, பத்திரமா பாத்துக்கணும். காலை மாலை உணவினிடம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு டயபெட்டிஸ் ஓடி போகுமே. இதுக்கான முழு தீர்வையும் சொல்லுங்களேன். சொல்றேன் கேளுங்க.
செய்யணும், விளையாடணும், விளையாடணும், ஓடணும், ஓடணும், மிதிவண்டி மிதிக்கணும், மிதிவண்டி மிதிக்கணும். இதையெல்லாம் செஞ்சு உடம்ப பத்திரமா பாத்துக்கணும். ஆமா ஆமா, பத்திரமா பாத்துக்கணும். அதோட அளவா சாப்பிடணும். அரிசி உணவை குறைச்சிக்கிட்டு காய்கறிகள், கீரைகள், பழங்கள், கோதுமை, கேழ்வரகு இதையெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும். ஐயையோ, கேழ்வரகா? அதுல செய்யற கூழ் களி எனக்கு எதுவும் பிடிக்காதே. கேழ்வரகு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்க ஏன் அதுல கூழ் களி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? புட்டு, அடை செய்யலாம். இப்பதான் புதுசா ராகி சேமியா கூட வந்துருச்சே. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஆஹா 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 ஆஹா. இந்த பாட்டுல வர மாதிரி காய்கறிகள், கீரைகள். காய்கறிகளா? எனக்கு பீன்ஸே பிடிக்காதே. எனக்கு பாகற்காயே பிடிக்காதே. எனக்கு கீரைகளே பிடிக்காது. இதெல்லாம் பிடிக்காதுன்னா வேற என்ன பிடிக்கும்? எனக்கு பானிபூரினா தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்கர், பீட்சா தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி காய்கறிகள், கீரைகள், பழங்கள் என சரிவிகித சத்தான உணவா தான் சாப்பிடணும். வாழியவே பல்லாண்டு காலம், நாங்க சொன்னதெல்லாம் கேட்டு நீங்க வாழியவே. வாழியவே பல்லாண்டு காலம், நாங்க சொன்னதெல்லாம் கேட்டு நீங்க வாழியவே. வாழிய 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 வாழியவே. இந்த வில்லுப்பாட்டுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். குழந்தைகளோடு பேசுவதும் விளையாடுவதும் மட்டுமல்ல, குழந்தைகளை பற்றி பேசுவதும் கூட எவ்வளவு இனிமையானது. ஏழையின் சிரிப்பில் மட்டுமல்ல, குழந்தையின் சிரிப்பிலும் இறைவனை காணலாம் என்பது எவ்வளவு உண்மை. அவர்களை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். இந்த இனிய நன்னாளில் நேரு அவர்களை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் உங்களுடன் பரிமாறிக்கொள்ள வாய்ப்பளித்த விஐடி நிறுவனத்தாருக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 காட்பாடி அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளி மாணவிகள் வழங்கிய பள்ளிக்கூடம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினவர் கடல் ஆழ்வார் என்னும் பழமொழியை நாம் அறிந்திருப்போம். எவரேனும் மற்றவர்களால் துன்பம் அடையும் போது ஆறுதலுக்காக இதை கூறுவார்கள். பெரியவர்கள் பொறுமை என்னும் இந்த பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும் என்று விரும்பினர். பிறர் தரும் துன்பங்களை பொறுத்து கொள்ள அறிவு வேண்டும். பிறர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்பவர்கள் நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். பொறுமை குணமுடையவன் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட மாட்டான். அதனால் அவனுடைய உடல்நிலை ஒரே சீராக இருக்கும். உடலை ஒரே சீராக வைத்திருப்பவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்வார்கள். பொறுமை குணம் இல்லாதவர்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவார்கள். இதனால் உடலின் நலமும் அடிக்கடி சீர்குலைகிறது. ஒழுங்காக இருக்கும் இரத்த ஓட்டம் திடீரென விரைந்து பாய தொடங்குகிறது. இதனால் நாம் நீண்ட காலம் உயிரோடு வாழ இயலாமல் போகிறது. இது நானாக சொல்கிற கருத்தில்லை, மருத்துவ நூலார் கண்ட உண்மை இது. இப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு சில ஐயங்கள் தோன்றலாம். யார் எதை செய்தாலும் பொறுத்து கொள்வதா? எந்த நிலையிலும் பொறுத்து கொள்வதா? நாம் அழிய நேரிட்டாலும் பொறுத்து கொள்வதா? எந்த நிலையிலும் பொறுத்து கொண்டிருந்தால் அதன் பிறகு என்ன இருக்கிறது என்ற வினாக்கள் உங்கள் உள்ளத்தில் எழும். பொதுவாக கூறினால் யார் எதை சொன்னாலும் செய்தாலும் எந்த நிலையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பர் சிலர். இது தவறு. பொறுமைக்கு எல்லையே இல்லை. அப்படியே எல்லை உண்டு என்று கருதினாலும் அந்த எல்லை தீமை செய்பவன் திருந்தினாலும் செய்வனாக மாறுவதே பொறுமையின் எல்லை என்கிறார் முகமது நபி. நிலம் பயன்பாடுடையது, பயன்படு பொருள்கள் பல பல தருவது. இந்த நிலத்தையே நாம் அகழ்ந்து துன்புறுத்துகின்றோம். ஆயினும் நிலம் அகழ்வாருக்கு தீங்கு தருவதில்லை, மாறாக பயன்களையே தருகிறது. ஒருவரால் பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்டவனுக்கு முதலில் தோன்றுவது எது? சினம். சினம் தோன்றினால் என்ன ஆகும்? தான் எதை பேசுகிறோம் என்பதே அவன் உணர மாட்டான்.
எதை செய்கிறோம் என்றே சிந்தித்து பார்க்க மாட்டான். ஆகையால் அறிவு ஒழுக்கங்கள் தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என ஒருவன் விரும்புவார் ஆயின் பொறையுடைமை தன்னிடம் நீங்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு தீங்கு செய்கின்றார். தீங்கு செய்யப்பட்டவர் அந்த தீங்கை பொறுத்து கொள்கிறார். இதையெல்லாம் அறிந்தவர்கள் தீங்கு செய்தவனையா பாராட்டுவார்கள்? அந்த தீமையை பொறுத்து கொண்டவனையே பாராட்டுவார்கள். அதே சமயம் பழிக்க பழி வாங்கினால் அவனும் தவறு செய்தான், இவனும் தவறு செய்தான் என்று கூறுவர். பட்டப்படிப்பு படித்த ஒரு இளைஞன் அரசு வேலைக்கு முயன்று கொண்டிருந்தான். ஓய்வு நேரங்களில் தன் உடல் மன வலிமையால் பணிபுரிய முடிவு செய்தான். அதனால் கட்டட தொழிலாளியாக வேலைக்கு சேர்ந்தான். அங்கு ஒருவர் எல்லாரையும் வம்பிழுப்பதையே வேலையாக கொண்டிருந்தார். அவர் அந்த இளைஞனை பார்த்து, நீ போலீஸ் வேலைக்கு சேர போனியாமே, என்ன ஆச்சு என்று கிண்டலாக கேட்டார். எல்லா தேர்வுகளும் நன்றாகத்தான் செய்தேன் என்று அவன் கூறினான். அப்படியா, சுவர் கட்ட சொன்னாங்களா என்று கேலி செய்தார் அவர். அதோடு நிற்காமல், படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், இவன் எல்லாத்தையும் கெடுத்தான் என்று பேசினார் அவர். இதை கேட்டு மற்றவர்களும் சிரித்தனர். அவனோ எதுவும் பேசவில்லை. அவன் வேலையை செய்து கொண்டிருந்தான். இப்படி அவனை கேலி பேசிக்கொண்டே தன் உணவை எடுத்த பொழுது கை தவறி உணவு கீழே விழுந்தது. உடனே அந்த இளைஞன் அவரை அழைத்து தன் உணவை அவருக்கு பகிர்ந்து கொடுத்து உண்டான். அப்போது மனம் திருந்தி அவர் இளைஞனை நோக்கி, நான் உன்னை அடிக்கடி இகழ்ந்து பேசினேன், என்னை வெறுக்காமல் எனக்கு நல்லது செய்கிறாயே என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், நாம் இந்த பூமி தாயை குத்தி வெட்டினாலும் அவளே நம்மை தாங்குகிறாள், அதுபோல நம்மை இகழ்பவரையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல, அதே சமயம் அங்கு வந்த தபால்காரர் ஒரு கடிதத்தை அந்த இளைஞரிடம் கொடுத்தார். அது போலீஸ் வேலைக்கான உத்தரவாக இருந்தது. இதையே வள்ளுவர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று கூறுகிறார். நாம் நம்மை இகழ்வார் மேல் கோபம் கொள்ளக்கூடாது. முடிந்தால் குற்றங்களை திருத்த வேண்டும் அல்லது பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுத்தாளும் பண்பு ஒரு வலிமை, வெற்றிகளை தருவது, இன்பத்தையும் தருவது. பொறுத்தாற்றல் பண்புகள் அனைத்திற்கும் மேற்பட்ட பண்பாகும். பொறுத்தாளும் பண்பை வளர்த்து உறுதிப்படுத்துவது நல்லது. நம்மை வளர்த்து கொள்வதே ஆகும். தூய்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். தகுதிகள் பலவற்றையும் முயன்று அடையுங்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. This is VIT Community Radio 90.8. You are listening to the Silver Lining Show, a ray of hope in the direst situations with me, Manish Dev. It is our fundamental belief that India has the potential to develop and achieve benchmarks in the field of humanity, to serve as a beacon for the future generations of the world. This is possible only if the majority of our country's population, the youth, are aware of their rights, their potential, and their responsibilities. We intend to spread an awareness of everything we believe is necessary for a better, developed, smart country, which has also not compromised on its traditional values. Somehow or the other, it is our ultimate goal to bring to you the pros and cons of all the situations we face and let you decide which route is right. It is hope that after hearing whatever we have to say, some kind of a bell will ring in your mind and a new idea should emerge, or at least a better awareness be developed. We ask you to lend your ears to us for a short while and hear us out. Let us all work together for a better country. Today, our topic is not a single issue. It is not something that can be pinpointed or highlighted. It is, in its essence, an amalgamation
plenty of issues brought together by a common attitude that presents itself to us. And it is not only us, but almost the entire world that have formed an opinion about it, and therefore an opinion about our country. We do not say whether that opinion is right or wrong. This is because we cannot say for sure. We want to hear it from you. They say that India as a nation has ignored its civic sense and India is in chaos. Are they right in saying so? What do you believe? How much do you know about civic sense? How does it affect you, me, everyone around us, and this entire country? Let us discuss for a short bit what civic sense really means. Civic sense means social ethics. It reflects the actual personality and shows the responsibility of any person. It encompasses the unspoken norms of society that help it run smoothly without someone tripping on another person's toes. Civic sense is all about having consideration for a fellow human being. It means being polite, showing some consideration for everyone else. Civic sense, or a topic which has been widely discussed and argued in India. We will find a person in every alley, every street, every market, every village, and every city in India who has something to say about the need for civic sense. Somehow, most Indians do not care much for civic sense, and this attitude is prevalent across all sections of our society. People today are so driven towards their personal goals that civic sense as an ethic has become a low priority, almost a nuisance. Surprising, isn't it? How ironic it would sound that in a country where almost everyone appears to be concerned about this issue is seen such a huge disregard for the same. But this attitude could be harmful for India long run. Civic sense has dropped to an all-time low in recent years, as is rather obvious from this current state of our society. It is not only the sorry state of society that we live in, but also this hypocrisy we see in our country. Sometimes the very same people who preach about what we should do as part of a community are seen breaking all sorts of rules. Other people who also talk about the things we should do take absolutely no step when they see the rules being broken in the public eye, or people causing inconvenience to others or damaging any public property. Civic sense can be easily described as another phenomenon. It is nothing but a sense of community. It is related to a feeling that you belong somewhere. A sense of community implies a sense of belonging to a community, a place with plenty of people who coexist and live in harmony. A community lives together, works together, develops a proper society with a proper and logical structure to its rules and a universal understanding of how everything should work in a society and what every individual, every association, every family's contribution should be toward a society. Sadly, for a great country like India, where the population is so huge, it is hard to find a place devoid of plentiful human population, where there is no choice but to live along with plenty of others in a community, where it is assured that you will regularly come into human contact whatever you do. In such a country, people are too engrossed in their personal life that they do not care about what happens around them. Whatever they do, they are least bothered about how it affects society. If you are still in doubt about what we are talking about, if you have somehow understood that yes, somewhere
we are all at fault and are going in the wrong direction and need to address our issues. But if you still do not know exactly what this so-called lack of civic sense really means, we will give you some examples of exact what we are talking about. A lack in civic sense might be seen in 1. Walking ahead in groups on the staircase, slowly, moving left and right, while somehow managing to walk in the middle of the staircase, effectively allowing nobody to pass through or go upstairs or downstairs, and everyone behind such persons have to wait pretty long before they are finally able to reach their floor. Funny, right? Number 2, driving vehicles in a similar manner as we have described about climbing the staircase, effectively blocking the path either partially or completely and not allowing anyone to pass through properly. This disregard for traffic rules also signals a lack of civic sense. Such people are only busy in going their own way. They do not care about whether other travelers are able to drive properly or are able to reach their destination on time. See, they have no responsibility for the people around them. Number 3, parking vehicles on the side of the road even if it is a no parking zone. I, for one, am very sure that you have seen this at some point in your life, probably every single day. Vehicles parked on the roadside are most often seen blocking the road, at least partially. Every Indian knows how a traffic jam can be like. In a country where you know that the population is too high, it is in the goodwill of people to at least not block their way when they are moving. However, when some people see a stretch of the road blissfully empty, even if it is a very narrow road, they do not hesitate to park their vehicles. We agree that parking spaces can be quite limited in many areas in an overpopulated country like ours. But it is up to you to carefully plan out your journey and find a suitable space to park your car or bike. We may get a space to keep our vehicles in a very crowded market, but because of that, when we return, we might find a big traffic jam caused due to a lack of space. Half of these jams we see in busy markets are because of some of these very silly issues. Imagine how embarrassing if it would be when they find the culprit to be yourself. We aren't saying that you do that, of course. We are just citing you as an example. Number 4, driving on the wrong side of the road. Unless you need to go to a place very near a crossing and need to go to a very short way on the wrong side, maybe it could be pardonable. However, one should not do that when traveling on a busy road. It is not really that much either. People are known to have traveled large distances in the wrong direction for various reasons. It is not just breaking of traffic rules, but also a disregard to personal safety. Accidents also might not only affect you, but also other people who may get unluckily involved. It is here that we request everyone to employ some civic sense. Number 5 is talking too loudly in public transport vehicles or in public spaces. Some people may do it unintentionally, but there are plenty of people who do it just to show off their social connectivity. Some people do it to gain others' attention. While adding to the noise pollution, this also distracts or irritates people. Similarly, consider your phone ringtone in public places. Make sure that it is not too loud or too indecent for the public, whatever your sense of humor might be. Number 6 is smoking in public places. We are very specific in saying this. We do not support smoking. This is a very genuine thing we say, and for a proper reason. Everyone has heard why people are cautioned against smoking. It is bad for health. Even if you do not feel it,
Smoking will slowly but surely affect your health in a negative manner. It will sponge out your life. It will also affect the people around you, harm them as well. It is regardless of whether it is a public or a private space. Even if you are allowed to smoke in a certain place, you are at least requested to consider the other people around you and if they are comfortable about it. We are not telling you to do this or do that, but we are telling you that whenever you do whatever you do, please consider the people around you and how it affects them. Keeping your home clean but dumping all your garbage in public areas is our 7th point. Some people also dump garbage in their neighbor's yard or any other place where one should not litter. Everyone listening has to admit that, yes, they have seen this happen. They are either the ones who litter the places, whether they admit it or not, or they are the victims whose backyards or house doorways have unluckily been blocked by others' piles of trash. People here have a very bad habit of cleaning the front of their gate and piling all stray leaves, rubbish, etc. in front of other people's houses. You do not need to emphasize in how many ways this is wrong. If you do this, how would you like it if others do that to you? Number 8 is spitting and urinating in public spaces. Sadly, the most buildings of India have proved at some point or the other to be urinals. They have been misused, in fact. We do not want to get into the details. We are very ashamed to even think about it. It is wrong. It is indecent. It is unthinkable to a civilized mind. If you have any shame, don't do it. If you see someone doing it, immediately you should protest. Gather public support. Put an end to this shameful behavior. Number 9. Indecent behavior in public festivals and marriages. When people get drunk with alcohol, they do all sorts of things which one would not do in a community consciously. Such people should also know how much it makes others uncomfortable. Also, marriage processions have been known to cause many traffic issues. India is a very cultured country. It is a vibrant country full of traditions. We fully endorse and in fact applaud people's tradition of having marriage processions. However, we would kindly request people to consider how any misconduct or wrong manner or moving can wrongly affect others. Those moving in a procession are requested to let the traffic move. Move in a systematic manner. If you have to dance, well, dance, but dance when it is not too crowded. Dance on the stage, dance at the event, enjoy. We doubt that dancing on the road while many cars are blowing horns at you is any fun at all. If anything, it would be very embarrassing. Number 10. Disregarding noise limits in many spaces and rules regarding them. People have been known to keep their mobile phones in full sound mode in classrooms and in research labs. You would find them doing that in universities, colleges, schools, everywhere. Imagine how awkward and irritating it would be when in the middle of the class or a very serious lecture, your professor is interrupted by a very silly ringtone. People also talk loudly in the library, honk their car horns loudly near hospitals and schools, all of which are low sound limit zones. Think about the people in a particular place. Utilize sounds as appropriately as possible. Do not burst firecrackers at midnight. And please, never play rock music at 3 a.m. on the loudspeakers. People in the neighborhood have been known to take drastic steps to deal with it, some of which might not be good for your health. We mean it. There are also so many more examples that we could tell you.
As a typical Indian, I have ranted about as many examples of lack of civic sense as could come into my mind. I have plenty more to say, but will that solve any purpose? If anyone hadn't understood about civic sense before this, they surely would have by now. They would have understood what we are talking about. But will speaking about these entirely shameful things do anything better for us? Why do we have a lack of civic sense? Find out in our next session when we analyze our faults and in the process come around to finding ways of correcting them. Love yourself and importantly, love your community. This is Manish Deo signing out and you were listening to The Silver Lining Show, a ray of hope in the direst situations, only on VIT Community Radio 90.8. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. Hello everybody! You are listening to VIT Community Radio 90.8. This is Second Look. I am Vibisha, your host for today, and we have a really special guest. Let's welcome Gaurav on a show. Hey Gaurav, welcome to our show. Hi Vibisha. Hello everybody. Happy to be here. I'm pretty nervous. Well, how was your weekend? Well, this weekend I gave a speech in Toastmasters. This was an all-star session where I was in front of 300 people. Then in the evening I went out for dinner. At night I have to complete some of my assignments, so I was busy with that. Whoa, sounds great. Well, during holidays or weekends, we should take all the sleep we can to gear up for the coming week, right? I was feeling really lazy this weekend, but I had to do my project. So shooed away all the sluggishness and was doing my project. You know, it's an 8-credit mini project and it is simply draining the soul out of me. Yeah, tough times ahead of us. And we should get really prepared for that. Yeah, right. To everybody who's wondering why the sun was kind to Vellore this weekend, let me tell you, you're not alone. Surprisingly, weekend was a little cloudy, right? Making us even more sluggish. Yeah, so we've come to your rescue. To all those who didn't know what to do on a Sunday, which movie to watch and what to eat. Vibisha, food, really? Yeah, I was talking about, grab a ball of popcorn kind of phrase here. Oh yes, popcorn with extra butter sounds so yummy. Well, we're gonna reveal it to you now. Weekends always call for a movie and it requires careful selection too. Yeah, if you choose a bad movie, it will leave you gloomy all the more. So gotta choose a nice one. Today, we the movie buffs are gonna talk about one such movie which will leave you at the end of your seats waiting for a nail-biting finish. This is one of my most favorite movies. It is Wanted. It is an action thriller starring James McAvoy, Morgan Freeman and Angelina Jolie. Yes, you heard it right. It is Angelina Jolie. James McAvoy is a notable for playing Charles Xavier's role in X-Men. People go crazy about X-Men. You know what, Gaurav? After coming to Vellore, I really wanted to be Storm from X-Men so that I could control the weather and make the sun go away. Many action movies, comic books, and geek appeal TV shows are fantasies of empowerment. Words of wisdom. Protagonists from Luke Skywalker through Peter Parker and Buffy Summers to Harry Potter are mistaken for dullards by everyone in their lives. They are whisked out of their ruts by magical mentors who induct them into secret universes where they inherit a legacy of heroism. Along with an arch enemy or two, they can take the pick of the cool toys, mostly fast vehicles and big weapons, and get to marry the princess or the prince of their choice.
Wanted fits the template, but, like the Mark Miller Jones comic books on which it's based, takes things further, treading a tricky path between with great power comes great responsibility and absolute power corrupts absolutely. In this movie, downtrodden office drone Wesley Gibson, which is McAvoy, is shaken out of his dull life by Fox, which is Angelina Jolie, a super assassin who reveals that he is here to the skills of a master hitman and has a predestined place in the fraternity, a secret society who preserve civilization through murder. Here, a whiny loser gets access to sports cars, guns that shoot round corners, and the tattooed Angelina Jolie, and takes his place in a battle between good and evil without necessarily caring about the body count. Our hero, Wesley, endures arduous training which brings out his latent near superhuman abilities and executes his first missions. However, Cross, Thomas, a fraternity renegade, is out to eliminate him, and Sloane, Morgan Freeman, the Order's masked. The comic was set against a parody of DC's universe, which became our own miserable world when analogues of Lex Luthor, the Joker, Fu Manchu, Catwoman, and every other villain in popular literature clubbed together to get rid of the heroes and remake it in their own image. Audiences who whine that Batman Returns were too dark or Hulk too intelligent are clearly not ready for anything that grim. So, this clear adaptation dispensed with the alien robots, living piles of scum, and killer Bizarro. Instead, the backstory is an equally complex, surprisingly satisfying secret history which seems a logical growth from Russian director Timur's Night Watch and Day Watch. 1,000 years ago, an order of weavers began to receive coded messages indicating targets to eliminate for the good of humanity. And now, their descendants are the best, apparently most ethical assassins in the world. Keeps back vital information about Whaley, father, and his own plans. Timur's watch films competed with Hollywood and Hong Kong in their imaginative action scenes. Here, with an American studio budget, he has as much destructive fun as his hero. We get fights, chases, crashes, murders, and assaults involving flipped over sports cars, speeding trains, skyscrapers, and a castle. Unlike many American action filmmakers, Timur understands pacing and escalation. Set pieces build in intensity, and each sequence is filled with inventive gags or gimmicks, like the broken letters that spell out a resignation message when Wesley breaks his keyboard on the face of the best friend who's baffling his girlfriend. Since this isn't bidding for a PG-30 certificate, it can deliver the gruesome payoffs to its fights, hinting at the comic's unforgettable suggestion that escapism is merely a license to become monstrous. McAvoy, boyishly charming and occasionally scary, carries off a tricky role, drawing the hero's character to match his bullet curving and knife fighting skills and prove he can hold his own in proper movies, as well as polite literary adaptations. A scarily cylinder, Angelina Jolie is insidiously attractive as the world's greatest hit lady. She has never been more charmistic on screen or bent into such odd positions. In a summer where even the good action films have been predictable, Wanted offers more than enough twists, turns, and surprises to fool even viewers who think they know the material. Hey Gaurav, you know what? James McAvoy screen tested for the lead role in early 2006 but was initially rejected, as the studio wanted a more conventional leading man. He was later recalled when the producers decided that his character was more the runt of the litter. The studio ultimately changed its mind and wanted someone geeky. Finally, McAvoy got the part. So, do you even think McAvoy could be rejected? Not really now, right? James McAvoy worked out to improve his physique for the film's action scenes and suffered several injuries during shooting, including a twisted ankle and an injured knee. Well, there wouldn't have been second thoughts about Angelina Jolie playing the role of Fox, right?
Obviously, she's simply cut out for this role and is cited to be Hollywood's highest paid actresses. She's an actress, filmmaker, and a humanitarian. Jolie has been cited as one of the most influential and powerful people in the American entertainment industry, as well as the world's most beautiful woman by various media outlets. Her personal life is the subject of wide publicity. Divorced from actors Johnny Lee Miller and Billy Bob, she separated from her third husband, actor Brad Pitt, in September 2016. They have 6 children together, 3 of whom were adopted internationally. Well, that's sweet, right? Yeah. You know what? I still am not able to believe that Angelina Jolie and Brad Pitt are getting a divorce. I thought they were perfect together. They were the dream couple. Now it seems like I've lived a lie my whole life. Yeah, who doesn't love them? Do you remember her wedding gown? She looks stunning in it, with doodles on her while done by her kids. How adorable is that? So nothing lasts forever, does it, Gaurav? Well, it is a complicated question. Love is difficult. Staying in love, being in love forever is difficult. At least, it seems so. Guess what? Jennifer Aniston must be having the laugh of her life since Angelina Jolie and Brad Pitt are getting a divorce. Because supposedly, Angelina Jolie broke Jennifer Aniston's tiny heart and took away her then hubby Brad Pitt. So, yes, obviously, at least someone is happy about their divorce, while the whole world is mourning about Brad Pitt and Angelina Jolie split up. That shows us that karma is really there and watching us. You know what? I love this quote. A little girl seeks revenge, a real woman moves on while karma does her dirty work. I think it so aptly fits for Jennifer Aniston here. Hey everyone, who is planning to watch this movie after we are done talking about it? Watch out for these in the movies. They are small trivia. Angelina Jolie asked for Fox to get killed, reasoning that if she was to find out she had killed people unjustly and was a part of something that wasn't fair, then she should take her own life. At the end of the movie, when Wesley backs the truck into the doors of the fraternity and the rats are crawling out, the letters on the ground spell out fate. At the beginning of the movie, Wesley walks outside his apartment and look up to see cross. To the left of the home is a telephone pole with a flyer that say, "Your father's," revealing the cross is Wele real father. In the library scene, that's the final scene, Fox decides to follow the code and the bullet she shoots has a word goodbye engraved on it. You can see the word clearly just prior to it entering the first assassin's head. Each time Wesley goes to the ATM, there's a flyer reading career change, indicating that Wesley will join the fraternity. The man pictured in the poster next to Cross's shoulder when he's on the train is the president of the Czech Republic, Václav Klaus. About 53 minutes into movie, Morgan Freeman's character decodes name from the woven fabric yarn as strings of zeros and ones. This is actually ASCII code used in computers and electronic data processing. In ASCII, capital A is represented by numeric value 65, which is written in 8-bit binary number system 01000001. B has ASCII value 66, C has 67, and so on. The first film to use Red Digital Cinema's Red 1 digital cameras. Several prototypes were used alongside film cameras to shoot about 10 scenes. However, no Red 1 footage appears in the final cut of the film. Danny Elfman was invited to do the score and accepted because he was a fan of Timur Bekmambetov. Preview films Night Watch 2004 and Day Watch 2006. Halle Berry, Jessica Biel, Jada Pinkett Smith, and Beyonce were considered for the role of Fox. But I think no matter what anyone says, Angelina Jolie fits the role perfectly and no one could have done it better than her. And you know what? The graphic novel features superhero costume worn by many characters, but the film eliminates them, except the leather attire worn by Wesley and the Fox.
Angelina Jolie, coming out of a pregnancy and a might heart, wants to make an action film. Ian Livingston, president of Eidos at the time, confirmed that there were talks with Paramount to make a third Tomb Raider movie. The movie had to be shot and be released by the end of 2007 due to Paramount's contract. That was impossible, so the plans were scrapped. Angelina Jolie decided to film Wanted, and she personally picked the Tomb Raider 2 writer to tailor the role of Fox for her and completely reshape the film to her likes. In the office, at the end of the film, a nameplate is visible on one of the cubicle walls. The nameplate reads J.G. Miller, which is composed of writer Mark Miller and artist J.G. Jones, on whose comic the film is based. People, please take a note of whatever we are telling. Please do watch out for these in the film, alright? I'm going to go with the next one. I'm going to tell you about this. While on location in Chicago, The Dark Knight was a neighboring film production in which Morgan Freeman worked while shooting this film. On one occasion, Mark Miller, the creator, sneaked onto the neighboring set to see the Batpod, which was used for filming. He was evicted from the set when security and producer Lauren Schuler Donner, who visited the set as well, caught him in the act. Gross, right? Hey Vibhisha, how someone can be like Morgan Freeman? He is 79-year-old and he just doesn't seem like that. He does some of the coolest role in Hollywood. Hey Gaurav, he is like the Amitabh Bachchan of Hollywood. I think Hollywood would really miss him badly when he's gone. I cannot think of anyone else right now who would fit into Morgan Freeman's shoes. True that. I totally agree with you, Vibhisha. James McAvoy's famous dialogue in the movie, "This is me taking control. From Sloan, from the fraternity, from Janus, from billing reports, from ergonomic keyboards, from cheating girlfriends, and sack of shit best friends. This is me taking back control of my life. What have you done lately?" Welcome to the fraternity. This gun you're holding belonged to your father. He could conduct a symphony orchestra with it. Well, no one has described a gun better ever. I love that line. Hey, my adorable listeners, to keep you synergized, let's go for a short break. Stay tuned. We'll be right back. This is VIT Community Radio 90.8 and you are listening to Second Show with Gaurav and Vibhisha. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே, மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுமே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய்.
காலங்கள் குறைத்தாய் பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய் நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய் வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய் தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒளித்தாய் விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. Hey everyone, did we keep you waiting for long? We are back with a bang. You are listening to VIT Community Radio 90.8. This is Second Look with Vibisha and Gaurav. Okay, let's tell our favorite dialogues from the movie. Shall we, Gaurav? Yes. You know, when you have a dream and you're half awake, but still in the fringe of your brain, then you open your eyes and you're so damn glad it was a dream. This was nothing like that. You go next, Gaurav. What did he do to deserve to die? You don't know. I didn't know if he was bad. I didn't know if he was evil. I didn't know anything about him. We get orders from a loom, fate, and we are supposed to take enough faith in what we are doing is right. Killing someone we know nothing about us. I don't know if I can do that. James said this after killing his first target. 6 weeks ago, I was ordinary and pathetic just like you. Who am I now? A con manager? Assassin? Just another tool who was talked into killing his father? I'm all of these. I'm none of these. Who am I now? This is not me following my destiny. This is not me following in my father's footsteps. This is definitely not me saving the world. This is not me. This is just a decoy. Well, let me tell my next dialogue. It's a choice, Wesley, that each of us must face to remain ordinary, pathetic, beat down, coasting through a miserable existence like sheep herded by fate, or you can take control of your own destiny and join us, releasing the caged wolf you have inside. Our purpose is to maintain stability in an unstable world, kill one, save 1,000. Within the fabric of this world, every life hangs by a thread. We are the thread, a fraternity of assassins, weapons of fate. This is the decision that lies before you now. The sheep or the wolf, the choice is yours. Welcome to the fraternity. This is what Cross says to Weasley before he joins fraternity. Hey now, Vibisha, I think we should seriously stop and let the listeners watch the movie.
What say? Yes, Gaurav, agreed. Hey, you fantabulous listeners, have a nice day or a week. We'll catch you in the next show. Please do watch the movie. I can guarantee you that you won't regret it. Hey, before that, Gaurav, I want to know, are you leaving home Yeah. for Diwali? I'll be going to home by 26th. So, when you think of Diwali, what comes to your mind? When I think of Diwali, it's about wearing new clothes, going to our relative's place, eating sweets, and bursting a few crackers because they are harmful for the environment, right? Totally. So, I mean, are you waiting for the new releases? Bollywood new releases? Yeah. Actually, I'm very much waiting for the Logan. Logan is a very new movie of X-Men, and I'm really waiting for that. So, what Let's about watch you? it. Are you leaving for Diwali? Yeah, I'm leaving on Wednesday. I'm bunking my afternoon slots and I'm leaving right away. I'm going to take a week's holidays. My sister is coming. So it's going to be so much fun. Oh, that's great. Yeah. So, people, I think we'll have to sign off now. Keep listening to VIT Community Radio. This is Second Look. See you tomorrow. Until then, it's a big bye from Vibisha and Gaurav. Bye. Ta-da. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing beetle leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco, and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white sari and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife, since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival.
It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. This song is presented by SparkX Music Band.
காற்றோடு அனுப்பிடு. நேரம் நல்ல நேரம், மாற்றம் புது மாற்றம், புது மனிதன் உன்னோடு உருவாகட்டும். மார்கழி விடை பெற்றால் தெய்வங்கள் பிறக்கின்றாள். தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. நல்லதோர் முதுமொழியாம் காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் மலர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாளே. கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே. வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே. நம்பிக்கை விதைக்கின்றாய், கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். This song is presented by SparkX Music Band. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய்,
அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம், கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம். பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம், அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம். காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம். கண்ணே உன்னை காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு. நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம், மண் குதிரை மேல நின்று சதிராடினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே, நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாளுதே. பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே. கண்ணே உன்னை காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோம், செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே, எந்த நாலு நீயும் வருவே விட தேடுதே. ஆசையெல்லாம் இதைய கேட்டு தினவாடுதே. கண்ணே உன்னை காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே உன்னை காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா.
வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி Festivity, இதுவே விஐடியின் festivity, festivity, oh festivity. நாம் எல்லாம் ஒரு குடும்பம் விஐடி நம் குடும்பம் உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி This song is presented by SparkX Music Band. மார்கழி விடை பெற்றார் தைமகள் பிறக்கின்றார் தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது நல்லதோர் முதுமொழியா நற்காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் மலர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாரே கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் மறைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே
மனிதன் உன்னோடு உருவாகட்டும். மார்கழி விடை பெற்றால் தெய்வங்கள் பிறக்கின்றாள். தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. நல்லதோர் முதுமொழியாம் காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாளே. கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே. நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். This song is presented by SparkX Music Band. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி. Festivity, இதுவே விஐடியின் festivity, festivity, oh festivity. நாம் எல்லாம் ஒரு குடும்பம், விஐடி நம் குடும்பம். உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி. இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம்
festivity, festivity, இதுவே விஐபியின் festivity, festivity, oh festivity. என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி. மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி. மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள. என் மனசு
மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன். காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே. காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி. மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி. வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி, வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி. காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே. காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி. மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே, மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே. தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே, தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே. காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என்னென்னம் நீ வந்தம் நீ எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். உன் கரம் பிடித்து நடைபயின்றேன், நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன். உனை உருக்கி என்னை வளர்த்தாய், நீ ஒளி கொடுத்தாய், நல் வழி நடந்தேன். தவம் என்ன செய்தனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே,
என் எண்ணம் நீ வண்ணம் நீ எந்த தந்தை நீ தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும் தந்தை போல தோழன் இல்லை என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை காதல் கொண்டேன் காத்திருந்தேன் கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன் சோர்ந்திருந்தேன் சேர்ந்து நின்றாய் வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய் இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே வரம் ஒன்று கேட்கிறேன் அதை தருவாய் தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும் தந்தை போல தோழன் இல்லை என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை வரமாய் வந்த தெய்வம் நீ தவமாய் கிடைத்த செல்வம் நீ என் எண்ணம் நீ வண்ணம் நீ எந்த தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா, இசை முருகானந்தம், பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன், தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी पर बेखुदी जरा सी गफलती थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी पर बेखुदी जरा सी गफलती यारों का जो साथ हो यारों का जो साथ हो कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक शहरों की गलियों में चने की फलियों में लहरों में झाग है जैसे सिगरी में आग है जैसे बुलंद है अपनी यारी हो गम चाहे दुश्वारी पड़ी जब किस्मत भारी बांट ली हिस्सेदारी चाहे शहर का हाला पिया बन के हम प्याला है रूठी प्रीतम जब जब मना लाया है तू तब तक वो फटफटी की सवारी सड़कों पे लहरी मारी जीने का मरकज यारी है मौजों की फुलवारी कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing betel leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree.
She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadams, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadams from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that
Change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொண்ணே என் பூங்கொடியே காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொண்ணே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொண்ணே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொண்ணே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொண்ணே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான்
இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி வாடி 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 என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு. நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு. நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு. நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு. யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் வல்ல. உடும்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல. மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு. எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு. வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடிக்கண்ட மீனு கண்ணு 2 இழுக்குது என்ன. உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன. ஆடிக்கண்ட மீனு கண்ணு 2 இழுக்குது என்ன. உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன. உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு புட்டு. சங்கு கலந்துறதா என்னையும் வதச்சு வாட்டி புட்டு. அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் இல்லடி. ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூடி. வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ரத்தினமே மச்சான பாரு. என் மாமா வீட்டு மத்தலமே அதரவு கூறு. என் அத்த பத்த ரத்தினமே மச்சான பாரு. என் மாமா வீட்டு மத்தலமே அதரவு கூறு. உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள. கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள. இத தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சான் சொல்ல கேளு. இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ. வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி வாடி 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 என் கருத்த புள்ள. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா.
நித்திரை கொள்ளும் நேரமிது சித்திரை பெண்ணே பாடல் தொடு இதழ்களை சேர்த்து கைகளை கோர்த்து காற்றினில் நுழைந்து பாடல் தொடு காதலில் மூழ்கும் காலமிது நித்திரை கொள்ளும் நேரமிது மயில் தோகை விரித்தாடி இருள் போர்வை நிறம் மாறி வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ இளங்குயிலின் சதிசூடி மரநிழலில் கவி பாடி கான்மழையின் காலத்தில் குளிரேற்ற கண்ணிமயும் நித்திரை கொள்ளும் நேரமிது நெடுங்கிளைகள் வளர்ந்தோடி பசு மரங்கள் சுமை கூடி பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் சுடர் விழிகள் வழியோடி மிடரிடையே மொழி தேடி கண் அசைக்கும் நேரத்தில் களி கூட்டும் சிலை முகமும் நித்திரை கொள்ளும் நேரமிது. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் கே.பி. ஆனந்த். தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. Dear listeners, in today's Noble Lecture, we are going to listen to the lecture on Higgs boson by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow of VIT University. Hope this lecture will provide the basic understanding of Higgs boson. Hello listeners, a warm wishes to all the listeners of VIT Community Radio. Last week, I met my friend in my hometown. He asked me a logical question. What is that question? Prove that God is blind. Don't take it in an offensive way. Rather, try to use your logic, prove that God is blind. If you are so curious to know the answer, continue to hear this lecture. By the way, why we got into talk about God? Because I and my friend were discussing about the Church of Higgs particle, which is also known as God's particle. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. You may know something about God particle in recent times from popular science lecture stories, especially if you are interested in knowing Nobel Prize winners and their contribution.
Yes, you're correct. The Nobel Prize in Physics for the year 2013 is awarded to Peter Higgs from Great Britain and Francis Eglert from Belgium for their contribution towards the discovery of Higgs boson. In fact, the concept of Higgs boson is theorized by 6 gentlemen in the year 1964. Who are they? Can you name some of them? It is difficult, don't worry, I can tell the name. They are Brout, Eglert, Higgs, Grolnick, Hagen, and Cable. You might have this question in your mind that concept of Higgs boson was proposed in the year 1964, but the Nobel Prize was given nearly after 40 years. Why it is so? This is because the existence of Higgs boson was tentatively confirmed only in the month of March 2013. Do you know where the experiment was performed? If you are a regular reader of newspapers, then you must know the answer for this question. Indeed, the experiment was performed at Large Hadron Collider, shortly known as LHS. This is the another buzzing word in the recent times. You must hear about LHC and media. They are going to talk about scientist work in LHC for the origin of universe and so on. So fascinating scientific stuff, is it not? Okay, I am getting you listeners. You don't find connection between various whimsical terms: God particle, Higgs boson, Large Hadron Collider, origin of universe, and so on. Let me put things together so that you will come to know the painstaking efforts of more than 1,000 scientists across the globe for the last 30 years with the financial support of 3,000 billion US dollars from different countries. Hope you will continue to hear this lecture to know more about Higgs boson and its consequences. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. There are 4 fundamental forces that exist in nature. Using these 4 types of forces, any kind of interactions between the macroscopic bodies as well as the particles at the atomic scales can be explained. When we throw an object above the ground, it comes back to the ground. Why does this happen? I know very well you know the answer. Yes, it is because of the gravitational force that attracts all the objects towards the center of the earth. Therefore, we say gravitational force is responsible for the attraction between all the heavenly bodies. Gravitational pull keeps the solar system intact, otherwise we would be a flying object. You know very well from our school textbooks that like poles of magnets repel each other and unlike poles of magnet attract each other. Thus, magnets have attracting and repulsive abilities. And also you know about positive and negative charges which also have attractive and repulsive nature. A simple example is electron and proton, where electron has negatively charged while proton is a positively. Scientists thought that electricity and magnetism were 2 different aspects of science. However, it was found in the 18th century that 2 subjects can be clubbed together, and it is widely known as electromagnetic theory. Now we know for sure that electromagnetic force that exists between any 2 charged particles. The revolution in present day today communication is because of the unification of electricity and magnetism, thanks to Maxwell. The another 2 types of force that operate at the atomic level, they are known as weak force and strong force. Higher atomic number elements in the periodic table have a tendency of liberating energy in the form of particles. Then generally it is known as radiation. Radiation means stream of particles, and some well-known example for radiation is alpha decay, beta decay, and gamma decay. Okay, what is the layman example for radiation? Very simple, X-rays. Elements with the tendency of decaying are called radioactive elements. Listeners, can you name some of the radioactive elements? Yes, uranium, plutonium, thorium are some of the well-known radioactive elements, and hence they are useful in generating power by means of nuclear fission. Weak force are responsible for neutron decay and beta decay. In the 19th century, scientists recognized that structure of an atom. While people thought that electron, proton, and neutron are the fundamental particles, particle physicists in the early 20th century come up with a new family of particles. They are known as quarks. Yes, quarks can be any group of elementary particles that combine to become a subatomic particles such as neutron and proton. In other words, quarks are some of the smallest building blocks of an atom. In the year 1964, the US physicist Murray Gell-Mann named the particle after a word he found in James Joyce's novel. Finnegan's Wake, Joyce's quotation reads as,
3 quarks for master's mark. With quark means crying of a seagull. Quark means it's a very small entity. The force that binds the quarks is known as strong force, which is very short-ranged in nature. So now we are familiar with 4 types of forces, namely gravitational force, electromagnetic force, weak force, and strong force. Scientists in particle physics identified that all the 4 types of force are mediated by particles, and they are only supposed to be the fundamental particles. These particles are also known as force carriers. In general, interaction carriers act as fundamental particles. Okay, to sum up, what are the particles that are responsible for the 4 forces? Gravitational force is believed to be mediated by the particle known as gravitons. Electromagnetic force between the charged particle is due to the exchange of photons. We are all very much familiar with photons. Weak force is mediated by W boson and Z boson. Strong force is due to the particles called as gluon. While proton and gluons have zero mass, W and Z bosons have finite mass. The 4 types of force and their properties are well explained by the notion known as Standard Model. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Right, what is so special about Higgs boson? Higgs boson is the last missing piece of Standard Model and the 5th member of the boson family, but not a force carrier. It is so interesting, no? Higgs boson is a hypothetical particle that gives mass to all other particles that normally have mass. Higgs particle creates Higgs fields that spreads throughout the space and time. The particle and its corresponding field are critical to the understanding and validation of Standard Model. Since Higgs is believed to be the responsible factor for giving mass to all other force carriers, it is necessary to identify the existence of Higgs. The elusive Higgs, so central to the Standard Model and the theory on which the whole understanding of matter is based, if Higgs does not exist, we will not be able to explain the origin of mass of all the fundamental particles. So, it is necessary to identify the existence of Higgs so that we will come to know the existence and the origin of our own motherland. By the way, what is the concept of Higgs mechanism and how does it work? I can give you a simple analogy so that you can understand the complicated science in a much simpler fashion. Assume that numerous physicists chat quietly in a fairly crowded room. Suddenly, our friend Einstein enters the room so that there is a disturbance in the crowd. The followers of Einstein clustered him as a group of people, and this forms a massive object. The Higgs mechanism operates in a very similar way to the case of Einstein in a crowded room. The particles that normally would have mass move through the Higgs field, interacting with the Higgs particle. Through this interaction or the disturbance, particles may acquire more mass. Heavier particles interact more with Higgs field, taking on more mass. Those particles that normally don't have mass do not interact with Higgs field and therefore do not acquire any mass. In order for the Standard Model to retain its symmetry, all particles would have to be massless. This is not possible since, from our experiment, we know that weak forces have masses. Hideki Ukawa, the first Japanese Nobel laureate, conceived a concept about elementary particles. According to Ukawa's formula, mass of a force carrier is inversely proportional to force range. In this way, we can also deduce that weak force carriers have mass. The Higgs mechanism was originally introduced to allow the W and Z bosons to have mass. Physicists found to their delight that this was the way to give mass to all other particles as well. Current Standard Model provides no explanation of how some particles come to have mass. By the way, what we are really talking about? What is the need to study about spontaneous symmetry breaking? The Standard Model must be symmetric under a specific kind of transformation, technically known as gauge transformation. Without the Higgs mechanism, the Standard Model remains symmetry only if mediator remains massless, and produce nonsense results if weak force mediators have mass. Developers of Higgs mechanism used spontaneous symmetry breaking concept to introduce mass while retaining Standard Model's overall symmetry. The Standard Model symmetry is broken only at a single. By the way, what is meant by symmetry breaking? It is quite simple, but I like to give you an analogy which is popularly known as dinner table analogy.
Let us assume that there is a party. Glass of water are placed between each plate at a circular table. The arrangement is considered as a symmetrical one. That is very clear. The first person chooses a glass to take on their left or right according to his wish. When that glass is chosen spontaneously, either from right or from left, then the symmetry is broken. That is, everyone else at the table is forced to choose that side alone. This is the simplest way of explaining symmetry break. Indeed, the symmetry assumed in the standard model is believed to be broken at the time of Big Bang. Let me explain clearly so that you will get the complete picture. At the instant of Big Bang, the universe was comprised of particles of pure energy. Milliseconds after the event, the universe cooled and Higgs field developed. Particles begin to acquire mass as they cool, slow down, move slowly in the Higgs field. Particles lost kinetic energy and gained mass according to well-known Einstein's mass-energy relation E is equal to mc square. Elementary particles develop and Higgs field continue to provide space and time. In unification theory, physicists look to Big Bang for evidence of single superforce. Each of the four fundamental forces is thought of a manifestation of a single force at low energy. Particle accelerators attempt to create such a situation of Big Bang. Physical Higgs boson can be found when enough energy is given. That's why we require sophisticated particle collider like Large Hadron Collider. However, the Higgs boson are so fragile so that they decay very instantly. That's why we require particle detector. So we are forced to construct a $1 million spent Large Hadron Collider. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. By the way, what is so special about Large Hadron Collider? Why so much of scientists involved in the process at Large Hadron Collider? It is the highest energy particle collider ever made, and it is considered as one of the greatest engineering milestones of our mankind. It was built by the European Organization for Nuclear Research, commonly known as CERN, from the year 1998 to 2008. LHC allows physicists to test the predictions of different theories of particle physics and high energy physics, and particularly prove or disprove the existence of theorized Higgs particles. The Higgs particle was confirmed by the date from LHC in the year 2013. The LHC is expected to address some of the unsolved questions of physics, advancing human understanding of physical laws. It contains 7 detectors, each designed for specific kinds of exploration. Okay, so having built this much of sophisticated detector, what we have achieved so far? We have achieved only on the surface level. Higgs boson or Higgs particle is an elementary particle initially theorized in the year 1964 and tentatively confirmed to exist on 14th March of 2013. The discovery has been called monumental because it appears to confirm the existence of Higgs field, which is pivot to the standard model. It would explain why some fundamental particles have mass when symmetry controlling their interaction. The discovery of Higgs boson should allow physicists to finally validate the last untested area of standard models approach. This unanswered question in fundamental physics is of such importance that it led to a series of more than 40 years of Higgs boson search. On 4th July 2012, it was announced that previously unknown particle with a mass between 125 and 125 GeV has been detected. By March 2013, the particle had been proven to behave, interact and decay in many ways as predicted by standard model. In the year 2013, it was further confirmed that the predictions of standard model will be correct. The Higgs boson is named after Peter Higgs, one of the physicists who proposed the mechanism of the existence of Higgs. Having devised such a huge particle detector, what we have achieved so far? Yes, the Higgs boson or Higgs particle has been identified from the experiment conducted at LHC. The discovery has been called monumental because it appears to confirm the existence of Higgs field, which is pivotal to the standard model and other theory. It would explain why some fundamental particles have mass when the symmetry controlling their interaction should require them to be massless, and link to this why weak force has much
shorter range than the electromagnetic force. The discovery of Higgs boson should allow physicists to finally validate the untested area of standard model approach. This unanswered question is fundamental physics is of such importance that it led to the search of more than 40 years for the Higgs boson and finally the construction of one of the world's most expensive and complex experiment facilitated. By March 2013, the particle had been proved to behave, interact and decay in many ways as predicted by the standard model. Further, it was confirmed the properties of Higgs in a much more broader way. The Higgs boson, named after Peter Higgs, proposed the mechanism of Higgs. The particle later is known as God particle from a novel. But interestingly, this name was not elected by Higgs himself. To conclude, by March 2013, the particle had been proven to behave, interact, decay in many ways as predicted by standard model. Further, in the year 2013, it was confirmed that further properties of Higgs will be tested at LHC. In the year 1964, the mechanism was proposed by Peter Higgs, but who does not like to call the particle as God particle. And finally, he was awarded Nobel Prize in the year 2013 for his monumental contribution. Long way to go in the identification of Higgs boson and so the origin of our own universe. Scientists are so obsessive in finding the unified force which is believed to be present soon after the Big Bang. If we find the existence of Higgs boson one day, it is certain that our knowledge on the origin of universe is absolutely correct, and that would be the greatest achievement in the pursuit of exploring our mother universe. Before I close my talk, I must answer this question I asked in the beginning. Prove that God is blind. It is very simple, my dear friends. God is love. Love is blind, so God is blind. That's all. Dear listeners, we heard the lecture on Higgs boson by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow of VIT University. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe, and of course through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello to all the listeners. This is VIT Community Radio 90.8 and you're listening to the show Travel Bonanza with your host Ashika. The show where you get to travel around the world through the radio. As we stay in Vellore, how about in this episode we deal with the areas in the near vicinity. And in the near proximity, the first place we think about is the city of Chennai, or as some people call it, Madras. Chennai itself is an excellent tourist destination for all of us, especially the people of Vellore. Chennai is home to beaches, educational centers, recreational facilities, resorts, historical heritage sites, and plenty more. We definitely require more than one episode to feature this city. Thus, we could probably call it Part 1 of Chennai. The later sessions we can explore as we visit the places further. So what is the first thing that one remembers or recollects when one says Chennai? Yes, it is the beach, of course. The Chennai coast contains various beaches, the Thiruvanmayur beach, the Besant Nagar beach, Elliot's beach, Kovalam beach, and of course, how can we forget the Marina beach? So we'll talk about Marina in this first episode. Marina is the landmark of Chennai, or let's say India.
being the second longest coast in the world. Marina is a hot tourist destination, even literally. Whenever I've visited the beach, it's always bustling with life. Tourists of various nativities all relaxing at the beach. The attraction of the tourists calls for many souvenirs that people can take back home. The main path to the beach contains side stalls that sell souvenirs like shells, beach attire, handicrafts, and of course, what is a tourist destination without food? There are tiny food stalls throughout the beach. Fish stalls, corn, chips, beach kulfi. Oh, that's my favorite, of course. And the famous bhaji stalls. How can we forget that? And apart from that, which you say the food, you have the horse riding, which is, I think, very particular to the Marina Beach. You get to witness fishing right in front of your eyes in Marina Beach, and it's a complete experience. The unique aspect of Marina that sets it apart is the recreational features, like the memorials of individuals who have made a difference to what is Tamil Nadu today, like Dr. MGR's memorial. The facilities are very well maintained and constructed in a magnificent manner. So do visit the memorials, a glimpse of the modern history of the emergence of Tamil Nadu. How can I forget, what is a beach without a lighthouse? You get a chance to get a bird's eye view of the coastal phenomena along the horizon. Enough of me talking. We have an interview with one of the Chennaiites at Marina Beach. My name is Shivakumar. Okay, where are you from? I'm from Chennai. Okay, so what do you do? I'm currently working in a software company in Mumbai, and I'm here for my vacation as this is my hometown. Okay, sir. So what brought you here to Marina Beach? I like those long walks over here, when I find time for myself and everything, and I like jogging over here because it's a pretty long beach and it's fun during the morning times. Yes, and right now you're in the evening, so what makes you come here right now? It's pretty windy and all those types weather, and I like to take a walk when I want to, relax and everything. So you come with your friend. I see a lot of them right now. Yeah, we play football generally, and we hang out sometimes. We play frisbee and everything sometimes. But otherwise, we just talk and, eat something over here. And we like the beef stall over here, which is good. So we come there during the nights and hang out over here. Yes, definitely. Marina is such a happening place. There's so much crowd here, and it's completely amazing. So what do you think sets Marina Beach apart from the other beaches? Maybe the initiative to, clean the beach, at certain intervals during the weekdays. And that's now, I don't see that in any of the beaches. Like, even though I go to other beaches, but I find Marina, they've taken big initiative to, clean it. And, it looks pretty nice when you come and visit in the morning and during the evening hours. Yes, I still see them clean up, and you see the memorials, etc., which are on the side. And you should see they're pretty clean and they're very neat for everybody to visit even today. So what do you think is the most interesting thing about Marina? The food. I guess I like the food over here because I come for that mostly because I stay within around a kilometer from here. So I come for the food, and the beef stall and the fried rice and everything is too good over here. And what is the bhaji and everything is good. It's famous for that. Yes, I've myself tried many dishes out here and I'm having a great time. So guys, be there at Marina Beach in Chennai. Anyway, thank you sir so much for joining us today. Thank you. And I'm sure it would have got the locals' viewpoint of this destination. Next, we will explore the educational facility of Chennai. And Tamil Nadu is known for its education. Yes, I'm talking about the largest libraries in India. One of the largest libraries in the world. Yes, it is the Anna Library. It is right at the heart of the city in Adyar. And of course, you can take the bus or the train, and soon probably the metro would be constructed. It caters to a large population, even the visually challenged. The speciality of this library is that there's an entire braille section that caters to the visually challenged. And there are various books of various genres, and it's one of the biggest collections in the world. So with me today is another individual who has visited the Anna Library and is an avid reader. What is your name and what are you doing?
Hi, my name is Zwan Jaffer and I'm studying in VIT University, Vellore, and I'm pursuing my BBA degree. And so I'm on my final year. So within 5 months to 6 months, I should be finishing my degree. Okay, good luck with that. Are you a regular member of the library? Yeah, of course, I'm residing in the hostels in VIT as a student, and quite often I do go to Chennai for some work or another. So, of course, Anna Library being one of the largest in Asia, there is a need that you should go there, you should visit it at least once. So, I have gone there quite a number of times. So, when was your last visit, sir? Well, we just had our summer holidays in December. So, I think by mid-December I was there. So, there was a reason I was in Chennai, around the locality of Adayar, where the library is located. So, I thought I should really make my visit there and check out the library. Yeah, it's definitely not hard to reach since it's at the heart of the city. And this is like a huge library as per the collection wise and the building as such. So what was your first reaction from outside when you saw one of the Asia's largest libraries? Well, of course, in terms of location, Anna University is very close by. And right across, when you pass Anna University, you come across the library. And the first glimpse, when you look at the library and look at the structure and the overall building, the first glimpse or first thought you get is probably, is this an IT company or IT building? That's how amazing this building looks. Very well polished, great looking building. And I think it's 8-floor building. And when you think, wow, how can a library be there for 8 floors, such a large size? So obviously expecting quite a lot of books, very good quality in terms of library, the content and the resources available for the people of Chennai and the students. Yes, being such a large library, we definitely want to know how is the setup of the library. So what do you have to comment about the setup of the Anna library? Well, as soon as you enter the library itself, right at the starting, the entrance, you have like a large hoarding in front. That's almost like an index of the content of the library in terms of what's there on each floor. Like one floor you have just on management, another floor on arts, another floor on sports, another floor on engineering, sciences. So you have a whole lot of diversity, and each floor is specialized into category or specialization into one particular course or another. And that's there for 6 floors, sorry. And on the 7th and 8th floor, it's 7th floor's journals, research papers, and a lot of resources for every single user who comes to the library. And 8th floor is the management and the authority, the officials who run the library. Okay, so there is a well laid out plan as you enter the library itself. Yep. So it obviously helps in navigating through the library since it's Yeah. very large. So sir, what do you think sets apart the Anna library from the other libraries? Well, there are several components which actually distinguish this library from any other library across India or even in VIT. In fact, VIT has a very good library. But if you look at Anna Library, it's a massive building. It's in the heart of the city. Therefore, it has to cater to the population. Therefore, it has to have a very big library. So, there's a lot of differences, and it's very well maintained inside, a very good quality. And of course, all your needs are met, whether you're in the science stream, management stream, sports stream. So, every single component is covered. And of course, even if you're a researcher, you have all the resources you need. So, in terms of the structure of the building, the quality of the building, the resources for a user, and the location and the size of the building, it's way better, way superb, and sets it apart from any other library in Tamil Nadu or across country or even in Asia. Yes, that's true. And what is special about this library? That it has a complete braille section for the visually challenged. Yep. So would you like to say something about that? Yeah, in the ground floor, as soon as you enter, there are several components or several departments subdivided. You have a braille section, of course, for the visibly challenged students. And of course, their needs have to be met. They're just as normal as every single one of us. And it's very nice that this particular library caters to everyone's need, and they don't have any problem just because they are visibly challenged. So it's very nice initiative from the government of Tamil Nadu. And that particular section for the braille readers, they have a very large diversity of books, and everything is there for their convenience. So it's very nice, very good initiative. And right opposite to it, you have a separate section just for any examinations to be conducted. And of course, permissions have to be taken from the library authority. But you have a very good setup for examinations to be conducted, a braille section, and you also have a canteen for anyone who comes to the library and spends almost the whole day in the library.
Yes, due to the large collection, most people end up in the library right from the early morning till the late evening, till the library actually closes. So, sir, the next question, of course, the collection in Anna Library is huge and the library is known for that in the world. So, what about the collection? Well, for my needs, what I go to the library is for either management or sports. Management is my specialization area, so as soon as I went into the management section, which is I think on the third floor, on each floor I think I should tell all the viewers or the hearers that each floor has two wings, A and B wing. So let's say on the management floor itself, third floor, you have one particular wing just for certain books, certain sections, like let's say marketing, finance, HR, and another section, B wing, just for recruitment, other specializations, and other needs in particular to management. So each floor has its own A and B wing and specializations. So when I went into one particular wing, I think the A wing, I was particularly looking at recruitment and hiring new people and all related to HR and marketing. So I thought there's a huge diversity, a lot of books, and many might be wondering the authors in this particular library might be just Indian authors, the local authors, but you have authors from all over the world. The best books are available and all the resources are there which you probably cannot buy online. And I was very, very satisfied, at least my needs when I went to find certain books, I got them. And in fact, there were so many books related to recruitment and hiring people that I in fact had to choose. I was in a confusion which book to choose. So I mean, that's a great thing for any librarian or any person who's an avid reader. Then I went to the sports section. In the sports section, of course, you look at football, cricket, basketball, hockey, swimming, several other sports. And every single sport is very well covered. You have all the books, all the resources, and it's all up to date. Even let's say if I'm a Manchester United fan and I follow soccer, the latest editions of the yearbook of the club and latest reviews and magazines about the club, autobiographies of players, every single thing is there in the library. And most importantly, it's very well organized and very well maintained, and it meets the need for every single avid reader and encourages every single person to come to the library and spend their time in the library. Yes. And we as students require journals for our research. So how do you think the library caters to that need? Well, on the 7th floor is the section for all the research journals and all the collections, all the resources we need for any specialization, any course we are pursuing. So every single journal or every single category, let's say management or science, has a lot of subdivision journals or publications. So there's a lot of variety in terms of journals, a lot of publications, and it's very well organized, as I mentioned before. So all the journals you need for references are there, so you can use the best of the resources, and that in turn helps your publication or your research project. So there's an entire floor for the journal section. Exactly. So I'm sure us VITians would find it very, very interesting and definitely a need for us. So, sir, what about the integration of technology in the whole facility? Well, first thing when I went into the library, I thought there would be Wi-Fi. There isn't Wi-Fi in this library, but they have computers in some floors, especially in the kids section. Of course, there are a lot of books for them. Along with the books, you have computers, like you have CDs which will enhance their learning, make the learning experience much more better, more comfortable, more fun. So as per the needs, computers are placed in certain places, but it's not there in every single floor. And of course, I think it is there for a reason, and the management has done that for a reason. Because of course, if you have Wi-Fi and you have computers everywhere, quite naturally people would misuse it for the wrong reasons. And therefore, computers are placed at the right, select and appropriate places. Yes, and because it'll be a free open source, I'm sure they have to monitor it. And it could be a suggestion also for their further use. So, sir, this is such a huge educational opportunity, of course. Do you think the Chennaiites actually utilize the resource very well? Well, I'll be honest, like when I went there, the number of people there were very less. Probably that could be because that was during the holidays period. But I think other than that, from even my friends who have talked to the people of Chennai, very few people even use the library. And I really don't know what could be the excuses, because the location-wise is very good. You have every single resource there. So there isn't really any excuse for the people of Chennai. And I don't think you get any better source of learning, better source of enhancing your knowledge. And in this world, this century where everything is knowledge and how you develop yourself, I think there isn't any other place better than being at the library. And I think probably one suggestion which I have
to the authority or the மகிழ்ச்சி government. நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.